படிச்சிருக்காங்க. இல்லத்தரசியா தன் வாழ்க்கையை தொடங்கினவங்களுக்கு இன்னைக்கு பல முகங்கள். இந்திய நாட்டோட முக்கியமான விசாரணை ஏஜென்சியான சிபிஐ ட்ரெய்னிங் அகாடமியில மேலாண்மை பயிற்சியாளர், பெண்கள் மற்றும் மாணவர்களை தொழில் முனைவோராக்கும் பயிற்சியாளர், இந்திய நாட்டோட முக்கியமான விசாரணை, கிராமப்புற பெண்களின் பொருளாதார ட்ரெய்னிங் சுகாதார மேலாண்மை பயிற்சியாளர்னு பல தளங்கள்ல வேலை பாக்குறாங்க. அமெரிக்கா, ஸ்ரீலங்கான்னு பயிற்சி எடுக்கவும் பல நாடுகளுக்கு பயிற்சி கொடுக்கவும் பறந்துகிட்டே இருக்காங்க. இவங்க கணவர் கண்ணன், அவரு வழக்கறிஞரா இருக்காரு. 2 பிள்ளைங்க இருக்காங்க ஸ்ரீதேவிக்கு. ஸ்ரீராம் +2 படிக்கிறாரு. ஹர்ஷவர்தன் 4ஆம் வகுப்பு படிக்கிறாரு. நம்ம மதுரையில இருக்க வடிவீஸ்வரத்துல வசிக்கிறாங்க. ஸ்ரீதேவியோட அப்பா பேங்க்ல அதிகாரியா இருந்தாரு. அம்மா இல்லத்தரசி. தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லைங்கிற வரிகளுக்கு எடுத்துக்காட்டு நம்ம ஸ்ரீதேவி தாங்க. எந்த செயலை செஞ்சாலும் ஏதாவது ஒரு விதத்துல வித்தியாசமாவும் தனித்துவமாவும் இருக்கணும்னு அப்பா அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருப்பாராம். அதுதான் நம்ம ஸ்ரீதேவிக்கு வேத வாக்குங்க. செஸ், வாலிபால், பாட்டு, பேச்சு, எழுத்துன்னு எல்லாத்துலயும் கவனம் செலுத்தினாங்க. ஸ்கவுட்ல ஜனாதிபதி விருதெல்லாம் வாங்கியிருக்காங்களாம். பல கனவுகள் ஸ்ரீதேவி மனசுக்குள்ள ரெக்க கட்டி பறந்துகிட்டு இருந்த இந்த தருணத்துலதான் அவங்க ஆசைகளுக்கு பூட்டு போடுற மாதிரி வந்தது திருமணம். திருமணம் ஆயிடுச்சுன்னா அவ்வளவுதான், குடும்பமும் குழந்தைங்களும் தான். வேற எந்த ஆசைகளையும் லட்சியத்தையும் வச்சுக்காத, நிறைவேறாம போச்சுன்னா பயங்கரமா ஃபீல் பண்ணுவேன்னு சொல்லிட்டே இருக்கிற இந்த சமுதாயத்துல ஸ்ரீதேவி மட்டும் விதிவிலக்கா என்ன? அவங்களுக்கும் இந்த மாதிரி பல பேர்கிட்ட இருந்து அட்வைஸா வந்துகிட்டே இருந்தது. மத்தவங்க சொன்னதுலயும் கொஞ்சம் உண்மை இருக்குங்க. திருமணத்துக்கு அப்புறம் கணவர், குழந்தைங்கன்னு சொந்தக்காரங்கன்னு பொறுப்புகள் வந்துகிட்டே இருந்தது. ஆனாலும் படிக்கிறது, எழுதுறதுன்னு கிடைச்ச நேரங்கள்ல எல்லாம் தனக்காக பயன்படுத்திக்கிட்டாங்க ஸ்ரீதேவி. எந்த ஒரு சூழலையும் தனக்கு பிடிச்சத பண்ணணும்னு வெறித்தனமா இருந்தோம்னா எப்படியாவது எந்த வகையிலயாவது நேரத்தை ஒதுக்க முடியுங்கிறதுக்கு நம்ம ஸ்ரீதேவி தாங்க சாட்சி. ஒரு நாள் அவங்க கணவர் கண்ணன், நீ விரும்பினா உனக்கு பிடிச்ச மாதிரியான ஏதாவது ஒரு வேலையை செய்யன்னு சொன்னாராம். இத கேட்ட நம்ம ஸ்ரீதேவிக்கு ஒரே சந்தோஷம். அடக்கி வச்சிருந்த எல்லா ஆசைகளுக்கும் சாவி கிடைச்சது. இந்த திருமணம் ஸ்ரீதேவிக்கு பல விஷயங்களை கத்து கொடுத்துச்சு. ஏன்னா குடும்பம் தான் உலகத்திலேயே ரொம்ப கவனமா கவனிக்க வேண்டியது. நம்ம செய்யற செயல் யாரையும் பாதிக்காம இருக்கணும். வேகமாவும் விவேகமாவும் செயல்களை செய்ய வேண்டியிருக்கும். இந்த மாதிரி பல விஷயங்களை கத்து கொடுத்தது. பல அனுபவங்கள் கிடைச்சது நம்ம ஸ்ரீதேவிக்கு. இது எல்லாம் சேர்ந்து அவங்களுக்குள்ள ஒரு புது தைரியத்தையும் துணிச்சலையும் கொடுத்துச்சு. பொதுவா ஏற்றுமதி இறக்குமதியில பெண்களோட பங்களிப்பு ரொம்பவே கம்மிங்க. ஏன்னா முழு கவனமும் செலுத்தி செய்ய வேண்டிய வேலை. இங்குள்ள உற்பத்தியாளர்களையும் வெளிநாட்டுல இருக்க வியாபாரிகளையும் இணைச்சு செயல்படணும். இதுக்கு கவனம் சிதறாம உழைக்கணும். ஆனா பெண்களுக்கு தான் அதான் ரொம்ப கஷ்டமாச்சே. இன்னைக்கு சரியா சமைச்சோமா, கேஸ அணைச்சோமா, வீட்டை பூட்டினோமா, கணவருக்கு சாப்பாடு பிடிச்சதா, பிள்ளைங்க டெஸ்ட் எப்படி எழுதினாங்கன்னு பல டென்ஷன். இதுல எங்க முழு கவனம் செலுத்துறது? ஆனா கொஞ்சம் தைரியமும் சமரசம் இல்லாத உழைப்பும் இருந்தா நிச்சயமா இதுல நிலைக்க முடியுங்க. விடாமுயற்சிக்கு நம்ம எல்லாருக்குமே எடுத்துக்காட்டு நம்ம ஸ்ரீதேவி தாங்க. ஆனா நம்ம எல்லார்கிட்டயும் ஒரு கெட்ட பழக்கம் இருக்கு. யாராவது ஏதாவது புதுசா பண்றேன்னு சொன்னா போதும், உடனே அவங்கள வித்தியாசமா பாப்போம். அதனால என்னெல்லாம் பிரச்சனை வரும்னு யோசிப்போமே தவிர நல்லது என்னன்னு சிந்திக்க மாட்டோம். பல கேள்விகள் நம்ம மனசுல முளைச்சிடும். ஏற்றுமதி நிறுவனம் தொடங்குறேன்னு சொன்ன உடனே அவங்க கணவர் ஸ்ரீதேவிய ஒரு மாதிரியே பார்த்தாராம். ஆனா ஸ்ரீதேவியோட தீவிரம் புரிஞ்சுக்கிட்டு அனுமதிச்சாரு. முதல்ல ரொம்பவே எளிமையா தொடங்கினாங்க. லெதர், சில்க் 2யும் ஆஸ்திரேலியா, கத்தார், டென்மார்க் மாதிரியான நாடுகளுக்கு அனுப்பினாங்க. பிசினஸ் ரொம்பவே நல்லா போச்சு. கொஞ்ச நாள்ல இத பத்தி சில செய்திகள் வெளிவந்ததுக்கு அப்புறம் நிறைய பெண்கள் ஸ்ரீதேவியை தேடி வர ஆரம்பிச்சாங்க. பல பெண்கள் இந்த துறைய பத்தி தெரிஞ்சுக்கிட்டு இத கத்துக்கணும்னு ஸ்ரீதேவி கிட்ட வந்தாங்க. இத மத்தவங்களுக்கு சொல்லி கொடுக்கணும்னு ஸ்ரீதேவியும் முடிவு பண்ணாங்க. அதனால அவங்கள தேடி வந்து கேக்குறவங்களுக்கு மட்டும் சொல்லி கொடுக்க ஆரம்பிச்சாங்க. அவ்வளோ வேலைகளுக்கு நடுவுலயும் ஒரு பக்கம் அவங்களுக்கு பயிற்சி கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க ஸ்ரீதேவி. கொஞ்ச நாள்ல இவங்க கிட்ட இருந்து பயிற்சி எடுத்துக்கிட்ட பெண்கள் அவங்க வாழ்க்கையில முன்னேறத பார்த்துட்டு பிருந்தா இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஃபாரின் ட்ரேட்னு ஒரு பயிற்சி மையத்தை தொடங்கினாங்க ஸ்ரீதேவி. ஆங்கிலமும் இணைய அறிவும் இருந்தாலே ஏற்றுமதி மூலம் இந்த உலகத்தையே வெல்ல முடியுங்க. இவங்க அளித்த பயிற்சி ரொம்ப சுலபமாவும் அந்த வேலைக்கு ரொம்ப பொருத்தமாவும் இருந்தது. இவங்க இன்ஸ்டிடியூட்ல படிச்ச நிறைய பெண்களுக்கு அதுக்கான களத்தை அமைச்சு கொடுக்கற வாய்ப்பும் கிடைச்சது. பல பெண்களுக்கு நல்ல வேலை, கை நிறைய சம்பாத்தியம்னு வாழ்க்கையில தான் சொந்த கால நிக்க இந்த பயிற்சி ரொம்பவே உதவியா இருந்தது. நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும் பெண்களுக்கு தைரியமூட்டவும் வழிகாட்டவும் ஏற்பாடுகள் குறைவாதாங்க இருக்கு.
அரசு தரப்புல அதுக்கான வாய்ப்புகளும் திட்டங்களும் இருந்தாலும் அது முழுமையா எல்லாரையும் போய் சேரதில்ல. பெண்களும் இந்த சூழ்நிலையில பொருளாதார சக்தியா மாற வேண்டிய தேவை இருக்கு. ஒரு நடுத்தர குடும்பத்தை எடுத்துக்கிட்டோம்னா, கணவன் வேலைக்கு போவாரு, மனைவி வீட்டை கவனிச்சுக்குவாங்க, ஒரு குழந்தையோ இல்ல 2 குழந்தையோ படிச்சுக்கிட்டு இருப்பாங்க. மாசமானா வீட்டு வாடகை, மளிகை செலவு, கரண்ட் பில்லுன்னு மாசம் முழுக்க செலவு வந்துகிட்டே இருக்கும். இந்த நிலைமையில ஒருத்தருடைய வருமானம் பத்துறதில்ல. அதனால பெண்களும் வேலைக்கு போக ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனா இங்க ஆண்களுடைய உழைப்புக்கு கிடைக்கிற மரியாதை பெண்களுடைய உழைப்புக்கு கிடைக்கிறது இல்ல. அமைப்பு சாரா தொழில்கள்ல 2 பேரும் ஒரே மாதிரியான உடல் உழைப்பு கொடுத்தாலும் ஆண்களுக்கு அதிக சம்பளமும் பெண்களுக்கு குறைவான சம்பளமும் கொடுக்கிற நிலைமைதான் இருக்கு. தகவல் தொழில்நுட்பம், அதாங்க இந்த சாஃப்ட்வேர் ஜாப்னு சொல்றமே, அதுல மட்டும் நிலைமை கொஞ்சம் மாறி இருக்கு. இந்த மாதிரியான பெண்கள் உழைப்ப கம்மியா எடை போடுறத மாத்தணும்னா பெண்கள் சுய தொழில் முனைவோரா மாறணுங்கிறாங்க நம்ம ஸ்ரீதேவி. ஒருத்தர்கிட்ட போய் வேலை செஞ்சாதானே இப்படி 10 பேருக்கு வேலை கொடுக்கிற முதலாளியானா இப்ப இருக்க நிலைமை மாறிடும்ல. அது மட்டும்தான் மாற்றத்துக்கும் ஏற்றத்துக்கும் இருக்க ஒரே வழின்னு சொல்றாங்க ஸ்ரீதேவி. இந்த எண்ணத்தை வளரும் இளம் பருவத்துல இருந்தே பெண்களுக்கு சொல்லணும்னு கல்லூரிகள்ல இலக்கா வச்சு போய் பேச தொடங்கினாங்க ஸ்ரீதேவி. பெண் போரா ஆகணும்னா அதுக்கு என்னென்ன தகுதிகளை வளர்த்துக்கணும், இந்த பரந்த உலகத்துல என்னென்ன மாதிரியான வாய்ப்புகள்லாம் இருக்கு, எது மாதிரியான தடைகள் எல்லாம் கடக்க வேண்டி இருக்குன்னு அவங்களோட சொந்த அனுபவங்களை முன் வச்சு மாணவிகளுக்கு தன்னம்பிக்கையை ஊட்டுறாங்க. ஸ்ரீதேவி இந்த மாதிரி பல விதங்கள்ல தனக்கு தெரிஞ்சதை எல்லாம் மத்த பெண்களுக்கு சொல்லி தராங்க. இவங்க மூலியமா பல பெண்கள் இந்த உலகத்துல சாதிச்சுக்கிட்டே இருக்காங்க. இந்த மாதிரி தனக்கு தெரிஞ்சதை மத்தவங்களுக்கு சொல்லி தரது மூலமா நம்மளும் வளர முடியுது, மத்தவங்களும் வளர முடியுது. அமெரிக்க உள்துறை சார்பா வருஷத்துக்கு ஒரு முறை தெற்காசிய பகுதிகளுக்காக கல்வி பரிமாற்ற திட்டம் ஒண்ணு செயல்படுத்தப்படுதுங்க. அதுல என்ன பண்றாங்கன்னா, இந்த பகுதிகளில் இருந்து 40 வயசுக்கு கீழே இருக்கிற இளம் தொழில் முனைவோர், பாராளுமன்ற உறுப்பினர்கள், அதிகாரிகளை தேர்வு செஞ்சு அங்குள்ள பல்கலைக்கழகங்கள் மூலமா உலகளாவிய நடைமுறை கல்வியை பயிற்றுவிக்கிறதா இந்த திட்டம். தென்னிந்தியாவில இருந்து அந்த பயிற்சிக்கு ஸ்ரீதேவியை தேர்வு செஞ்சாங்க. அது வேறு விதமான உலகத்தையும் வாழ்க்கை முறையும் ஸ்ரீதேவிக்கு அறிமுகப்படுத்துச்சு. இந்த பயிற்சி மொத்தம் 35 நாள் நடந்துதான். பாதி நாட்கள் வகுப்பறை பயிற்சியாவும் அதுக்கு பிறகு கள பயிற்சியாவும் கொடுக்கறாங்க. அமெரிக்காவோட மேற்கு பகுதியில இருக்கிற நெவோடா மாகாணத்துல ரீனோ பூர்வ குடிமக்கள்னு மத்தியில வேலை செஞ்சாங்க ஸ்ரீதேவி. அமெரிக்க அரசாங்கம் அந்த பூர்வ குடிகளோட மேம்பாட்டுக்கு நிறைய தொழில் பயிற்சிகளை வழங்குது. அத ஆய்வு செய்யற பணிதான் ஸ்ரீதேவிக்கு கொடுத்தாங்க. உண்மையாவே வியப்பும் வித்தியாசமான அனுபவத்தை கொடுத்துச்சு ஸ்ரீதேவிக்கு. நம்ம நாட்டுல பார்த்தோம்னா பூர்வக்குடி மேம்பாட்டுங்கிற பேர்ல நாம அவங்க மரபையும் பாரம்பரியத்தையும் சிதைக்கிற வேலையத்தான் செய்யறோம். அவங்க முன்னேறணும்னு நினைக்கிற நம்மளுடைய எண்ணம் ரொம்பவே நல்லதுங்க. ஆனா அவங்க பாரம்பரியத்தை கண்டுக்காம நம்ம அவங்கள முன்னேற்ற பாக்குறோம், அதுதான் தப்பு. ஆனா அமெரிக்கால அந்த மக்களோட பண்பாட்டையும் கலாச்சாரத்தையும் சிதைக்காம அவங்க வாழற பகுதியில கிடைக்கிற பொருட்களை வச்சு தொழில்களை செய்ய பயிற்சி கொடுக்கறாங்களாம். பயிற்சி கொடுக்கறதோட அவங்க விலகிறது இல்ல, அவங்க உற்பத்தி செஞ்ச பொருட்களை நாடு முழுக்க சந்தைப்படுத்துறாங்களாம். அதனால அந்த பூர்வக்குடி மக்களுக்கு கௌரவமான வாழ்க்கை கிடைக்குது. இந்த மாதிரி மிகச்சிறந்த அனுபவங்களோட அமெரிக்காவில இருந்து வந்தாங்க நம்ம ஸ்ரீதேவி. நம்ம தமிழ்நாட்டுல கூட எவ்வளவோ கிராமிய தொழில்கள் இருக்குங்க. உதாரணத்துக்கு மண்பாண்ட தொழில எடுத்துக்கலாம். உன்னதமான கலை தொழில், பயிற்சியும் பாரம்பரியமும் இல்லாத யாருமே அந்த தொழில செய்ய முடியாது. ஆனா அவ்வளவு திறமை வாய்ந்த அந்த கலைஞர்கள் இன்னைக்கு அடையாளம் இல்லாம இருக்காங்க. ஏன், இன்னும் சிலர் அந்த தொழிலையே விட்டுட்டாங்க. சில முற்போக்கு கலைஞர்கள் தொழிலை வித்தியாசப்படுத்தி அதே களிமண்ணுல சிலைகளையும் வடிவங்களையும் செஞ்சு உலகம் முழுக்க அனுப்புறாங்க. ஓரடி இருக்கிற சிற்பம் 10,000 விலைக்கு போகுதுங்க. ஆனா இது ஏன் எல்லாருக்கும் சாத்தியமாகிறது இல்ல? இதுல சமூகத்துக்கும் அரசாங்கத்துக்கும் பங்கு இருக்கு. சமூகம் அந்த கலைஞர்களுக்கு நம்பிக்கையை கொடுக்கணும், அரசாங்கம் அவங்க வாழ்வாதாரத்தை மேம்படுத்தணும், தொழில் திறனை ஊக்குவிக்கணும், புத்தாக்க பயிற்சிகளை தரணும். தமிழகத்துல உள்ள கிராமிய தொழில்களை பத்தி தீவிரமான ஆராய்ச்சியில இறங்கினாங்க ஸ்ரீதேவி. பல விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு அவங்களால முடிஞ்ச எல்லா பொருட்களையும் ஏற்றுமதி செய்யறாங்க. இதுக்கப்புறம் அமெரிக்கா எக்ஸ்சேஞ்ச் ப்ரோக்ராம்ல கலந்துகிட்டதால அமெரிக்காவோட கல்வி மற்றும் கலாச்சாரத்துறை நடத்துற ஒரு ஆன்லைன் கோர்ஸ்ல சேரக்கூடிய வாய்ப்பு ஸ்ரீதேவிக்கு கிடைச்சது. தெற்காசியாவில 30 மாணவர்களுக்கு மட்டும்தான் அந்த வாய்ப்பு கிடைக்கும். அதுல நம்ம ஸ்ரீதேவியும் ஒருத்தர். அந்த கோர்ஸ் முடிவுல எல்லாரும் ஆளுக்கு ஒரு ப்ராஜெக்ட் பண்ணணும்.
அதுல நம்ம ஸ்ரீதேவி கிராமப்புற பெண்களோட ஆரோக்கிய விழிப்புணர்வு பத்தி ஆய்வு செய்ய தொடங்கினாங்க. குறிப்பா மார்பக புற்றுநோய், கர்ப்பப்பை புற்றுநோய் பத்தி எல்லாம் எந்த அளவு விழிப்புணர்வு இருக்குன்னு பார்த்தாங்களாம். ஊர் ஊரா போய் பெண்களை சந்திச்சாங்களாம். அதிர்ச்சியான அனுபவங்கள் தான் கிடைச்சது. 90% பெண்களுக்கு அடிப்படை சுகாதார புரிதல் கூட இல்லையாங்க. நிறைய பெண்கள் தங்களுடைய ஆரோக்கியத்தை ஒரு விஷயமாவே கருதல. பெரும்பாலான பெண்களுக்கு மார்பக புற்றுநோய்னு ஒரு நோய் இருக்கிறதே தெரியல. மிகப்பெரிய அதிர்ச்சி என்னன்னு பாத்தீங்கன்னா, கிராமப்புறங்கள்ல நிறைய பெண்களுக்கு கர்ப்பப்பை புற்றுநோய் அறிகுறியும் நகரப்புறங்கள்ல மார்பக புற்றுநோய் அறிகுறியும் இருந்ததை பார்க்க முடிஞ்சது. அவங்களையெல்லாம் மருத்துவ பரிசோதனைக்கு அனுப்புற வேலையில இறங்கினாங்க நம்ம ஸ்ரீதேவி. இந்த மாதிரி பல கிராமங்கள்ல போய் விழிப்புணர்வு கொடுக்க ஆரம்பிச்சாங்க. அதுக்காக ஊர் ஊரா சுத்தமும் ஆரம்பிச்சாங்க. காசியாபாத்ல இருக்கிற சிபிஐ ட்ரைனிங் அகாடமில மேனேஜ்மெண்ட் கான்செப்ட் ட்ரெயினியா இருக்காங்க. நெருக்கடி சூழல்ல மேனேஜ்மெண்ட் மெயின்டெனன்ஸ், டைம் மேனேஜ்மெண்ட், எத்திக்கல் மாரல் வேல்யூன்னு பல விஷயங்களை பத்தி பேசுறாங்களா நம்ம ஸ்ரீதேவி. இன்னொரு பக்கம் நண்பர்களோட சேர்ந்து மதுரைய மெடிக்கல் டூரிசம் சென்டரா மாத்துறதுக்கான வேலைகளையும் தீவிரமா செஞ்சிட்டு இருக்காங்க ஸ்ரீதேவி. இத்தனை வேலைகளுக்கு நடுவுலயும் ஸ்ரீதேவிக்கு குடும்பம் தாங்க பிரதானம். குடும்பத்துக்கு செய்ய வேண்டிய எந்த கடமையில இருந்தும் தவறுதில்ல. எல்லாத்தையும் சரிசமமா நிர்வகிக்க கத்துக்கிட்டாங்க. என்ன நேயர்களே, நம்மள பல பேர் சாதிக்கணும்னு வெறியா இருந்தாலும் நிர்வாக திறமை இல்லாததால சில விஷயங்களை இழக்க வேண்டியிருக்கு. குறிப்பா பெண்கள் நிர்வாக திறமை வளர்த்துக்கிட்டே ஆகணும். அப்பதான் குடும்பத்துக்காக நம்ம லட்சியத்தை விட்டு கொடுக்காம இருக்க முடியும். ஸ்ரீதேவி கண்ணனோட இந்த வாழ்க்கை பயணம் உங்க எல்லாருக்கும் ஒரு பெரிய தூண்டுகோலா இருக்கும்னு நம்புறேன். குறிப்பா பல திருமணமான பெண்கள் இந்த நிகழ்ச்சியை கேட்டுட்டு உங்களுக்குன்னு இருக்க லட்சியத்தை அடைய தீவிரமா உழைப்பீங்கன்னு நம்புறேன். இதே மாதிரி இன்னொரு புதுமை பெண்ணோட உங்களை அடுத்த நிகழ்ச்சியில சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா பை பை சொல்லி விடைபெறுது உங்க அட்டானா. இது விஐடி பண்பலை 90.8. இந்த நிகழ்ச்சி உங்க எல்லாருக்கும் ஒரு பெரிய உற்சாகத்தை தந்திருக்கும்னு நம்புறேன். இதே மாதிரி பல விஷயங்களை தெரிஞ்சுக்கணுமா? அப்போ விஐடி பண்பலை 90.8 கேட்டுக்கிட்டே இருங்க. விவசாயி விவசாயி கடவுள் என்னும் முதலாளி கண்டெடுத்த விஐடி வேளாண் துறை மற்றும் விஐடி சமுதாய வானொலி இணைந்து வழங்கும் தினம் ஒரு வேளாண் செய்தி. வணக்கம் நேயர்களே, இது உங்கள் விஐடி பண்பலை 90.8 விஐடியின் சமுதாய வானொலி. தினம் ஒரு வேளாண் செய்தியில் நான் உங்கள் மீனுலின் விஐடியின் வேளாண் துறை மாணவி. இன்று பயறு சாகுபடியை அதிகரிக்கும் வழிமுறைகள் பற்றி பார்ப்போம். பயறு வகைகளை எளிதாக பயிரிட துணை பயிராக, வரப்பு பயிராக, ஊடு பயிராக, கலப்பு பயிராக ஊன்றலாம். எடுத்துக்காட்டுக்கு, முதலாவது உளுந்து விதையை நெல், மணிலா, பருத்தி, கரும்பு, வாழை வயல்களில் வரப்பிலே விதையை ஊன்றலாம். வாய்க்கால் மேட்டில் அல்லது பாத்திகளை சுற்றிலும் ஊன்றலாம். இவ்வாறு உளுந்தை ஊன்றும் பொழுது ஒரு செடியில் 80 முதல் 150 காய்கள் வரும். ஒரு காயில் 7 முதல் 9 மணிகள் வரும். ஒரு விதை 70 நாளில் சராசரியாக 700 முதல் 1000 விதைகளாகிறது. இவ்வாறு உளுந்தை வரப்புகளில் பயிரிடும் பொழுது களையின்றி பூச்சி நோய் தாக்குதலை கட்டுப்படுத்தலாம் மற்றும் வேர் ஆரோக்கியத்தை பாதுகாக்கலாம். அடுத்ததாக கேழ்வரகு, சோளம் ஆகியவற்றை மரவள்ளியில் கலப்பு பயிராக, பல தோட்டங்களில் ஊடு பயிராக, மா, தென்னை, கொய்யா தோப்புகளில் துணை பயிராக ஊன்றலாம் மற்றும் மொச்சையை வேலியோரம் ஊன்றலாம் அல்லது மாடி தோட்டத்தில் காராமணியை ஊன்றலாம். மீண்டும் தினம் ஒரு வேளாண் செய்தியில் நாளை சந்திப்போம். நான் உங்கள் மீனுலின் விஐடியின் வேளாண் துறை மாணவி. இது உங்கள் விஐடி பண்பலை 90.8 விஐடியின் சமுதாய வானொலி. விவசாயி விவசாயி கடவுள் என்னும் முதலாளி கண்டெடுத்த விஐடி வேளாண் துறை மற்றும் விஐடி சமுதாய வானொலி இணைந்து வழங்கும் தினம் ஒரு வேளாண் செய்தி. ஒன்று
வல்லுனர் பார்வை. பல்துறை பகிர்வுகள், வல்லுனர் தரவுகள், மக்களின் சந்தேகங்களுக்கான சான்றுகளோடு விஐடி பண்பலை 90.8 வல்லுனர் பார்வை. வணக்கம் நேயர்களே, இது விஐடி பண்பலை 90.8 விஐடி பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலி. இந்த நிகழ்ச்சி வல்லுனர் பார்வை. வல்லுனர் பார்வை நிகழ்ச்சியில ஒவ்வொரு வாரமும் ஒரு வல்லுனர் கிட்ட அவர் துறை சார்ந்த விஷயங்களை தான் நம்ம பேசிட்டு இருக்கோம். பல விஷயங்களை டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். இன்னைக்கு வல்லுனர் பார்வை நிகழ்ச்சியில நம்ம யார்கிட்ட பேச போறோம்னு பாத்தீங்கன்னா, சுரேஷ்குமார் அவர்கள், ஜெனரல் மேனேஜர் ஆஃப் PSG ஸ்டெப்ஸ், PSG காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி. நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம் சார். வணக்கங்க, என் பேர் சுரேஷ்குமார். நான் கோவையில் உள்ள PSG காலேஜ் ஆஃப் டெக்னாலஜியிலிருந்து செயல்படும் PSG ஸ்டெப் என்ற துறையில் பணியாற்றி வருகிறேன். PSG ஸ்டெப் என்னும் துறை புதிய தொழில்களை துவங்க உள்ளவர்களுக்கும் உதவி செய்திடவும் ஊக்குவிக்கவும் உருவாக்கப்பட்ட ஒரு துறை. இந்த துறை 1998 கிட்டத்தட்ட 17 ஆண்டுகளாக செயல்பட்டு வருகிறது. இதுவரைக்கும் 100க்கும் மேற்பட்ட தொழில்களை உதவி செய்திருக்கிறோம். புதிய தொழில்கள் துவங்க வேண்டும், அதற்கு உரிய உதவிகளை பெற வேண்டும் என்று நினைப்பவர்கள் எங்கள் கல்லூரியை அணுகி, இந்த துறையின் கீழ் எங்களை அணுகி, கல்லூரியில் இருக்கின்ற விரிவுரையாளர்கள், பேராசிரியர்களின் உதவியுடனும் இருக்கிற ஃபெசிலிட்டிஸ், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் யூஸ் பண்ணியும் தொழில்களை ஆரம்பித்து வெற்றிகரமாக நடத்தி கொண்டிருக்கிறார்கள். நடத்தியவர்களும் உண்டு. ஓகே சார், இப்போ உங்களோட துறை பற்றி சொன்னீங்க. இப்போ பொதுவாக நிறைய பேருக்கு நிறையா டேலண்ட் இருக்கும், விஷயம் இருக்கும். அவங்களுக்கு தொழில் எப்படி ஆரம்பிக்கணும்னு தெரியாது, எப்படி முதலீடு பண்ணுறது, அந்த மாதிரி விஷயம் இருக்கும். அதுக்காக தான் இப்போ இந்த டெக்னாலஜி பிஸ்னஸ் இன்குபேட்டர்ன்ற ஒரு விஷயம் அரசு வழங்கிட்டு இருக்கு. அதை பற்றி கொஞ்சம் விரிவாக சொல்லுங்கள். டெக்னாலஜி பிஸ்னஸ் இன்குபேட்டர் அப்படிங்கிற ஒரு ப்ரோக்ராம் மத்திய அரசின் அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப துறையின் கீழ் செயல்படும் ஒரு ஸ்கீம். இந்த ஸ்கீம் சார்பில் பார்த்தீங்கன்னா, இது இந்தியா முழுவதும் செயல்படுத்தப்படுகின்ற ஒரு ஸ்கீம். மெயினாக காலேஜில் இந்த டெக்னாலஜி பிஸ்னஸ் இன்குபேட்டர் அப்படிங்கிறது இந்தியாவிலேயே நிறைய காலேஜஸில் இருந்து செயல்பட்டு வருகிறது. இப்போது முன்னாடி சொன்ன மாதிரி PSG ஸ்டெப் அப்படிங்கிறதும் ஒரு டெக்னாலஜி பிஸ்னஸ் இன்குபேட்டர். இதோட குறிக்கோள் என்னென்னா, ஒரு தொழில் தொடங்கணும்னு நினைக்கிறவங்க, நீங்கள் சொன்ன மாதிரி டேலண்ட் இருக்குது, ஐடியா இருக்குது, ஆனால் ஒரு முதல் 3 வருஷம் 1000 நாள் அப்படிங்கிறது ஒரு சேலஞ்சான நாட்கள் புதிய தொழில் தொடங்குவர்கள். நீங்கள் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் என்ன சொல்லுதுன்னா, தொழில் ஆரம்பிக்கிறவங்க நிறைய பேர் இருப்பாங்க, ஆனால் முதல் 3 வருடத்தில் தொழிலை நடத்த முடியாமல் அதை மூடியவர்கள் இல்லை அந்த தொழிலை நிறுத்தியவர்கள்ங்கிறதும் நிறைய பேர் இருக்காங்க. அந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பிரகாரம் ஏன் இந்த மாதிரி க்ளோஷர்ஸ் நிறையா வருது, நியூ பிஸ்னஸஸ் எல்லாம் ஏன் க்ளோஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கும்போது, உரிய கைடன்ஸ், மென்டரிங் இதெல்லாம் இருந்ததுன்னா ஒரு கிட்டத்தட்ட 60% மேலுள்ள நலிந்த தொழில்களுக்கெல்லாம் ஒரு வெற்றிகரமான தொழிலாக மாற்றி இருக்க முடியும் அப்படின்னு ஒரு நம்பிக்கையில் கல்லூரிகளில் இந்த இன்குபேட்டர் ஸ்கீமை ஆரம்பிச்சிருக்காங்க. இந்தியாவில் 1983 செயல்பட்டு வருது. இது தொழில்நுட்பம் சார்ந்த தொழில்களுக்கு இந்த இன்குபேட்டர் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியில் ஒரு தொழில் ஆரம்பிக்கணும், பயோடெக்னாலஜியில் ஒரு தொழில் ஆரம்பிக்கணும், மெக்கானிக்கலில், ஹைடெக்கில் புதுசாக வந்திருக்கிற டெக்னாலஜியில் ஒரு தொழில் ஆரம்பிக்கணும் அப்படின்னா வெளியே எங்கேயும் இந்த மாதிரி தொழில் ஆரம்பிக்கிறவங்களுக்கு ஒரு உரிய சப்போர்ட் சிஸ்டம் கிடையாது. அந்த சப்போர்ட் சிஸ்டங்களை இந்த டெக்னாலஜி பிஸ்னஸ் இன்குபேட்டர் என்கின்ற ஸ்கீம் உருவாக்கி. சரி சார், நீங்கள் சொன்னீங்க டெக்னாலஜி பிஸ்னஸ் இன்குபேட்டர்ன்ற அந்த வார்த்தையிலே இருக்கு. ஸோ அது வெறும் டெக்னாலஜி ரிலேட்டட் தொழில் சம்மந்தப்பட்ட விஷயங்களை மட்டும்தான் பயிற்சி அளிப்பாங்களா, அந்த மாதிரி விஷயங்களுக்கு தான் உதவி செய்வாங்களா, இல்லை எல்லா விதமான தொழில்களுக்கும் பயிற்சிகள் போன்ற விஷயங்கள் இருக்குமா? மெயினாக தொழில்நுட்பத்துடன் கூடிய தொழில்கள். இதை இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா நாலேஜ் பேஸ்ட் எக்கானமி அப்படிம்பாங்க, அறிவு சார்ந்த தொழில்கள். ஸோ ஒரு இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, பயோடெக்னாலஜி, நேனோ டெக்னாலஜி, இன்னைக்கு ஆட்டோமேஷன், ரொபோட்டிக்ஸ், இன்னைக்கு புதிய தொழில்நுட்பங்கள் நிறைய கடந்த 20 ஆண்டுகளில் பார்த்தீங்கன்னா நாலேஜ் எக்கானமிங்கிறது நிறைய வளர்ந்துருக்கு. அதில் தொழில்கள் நிறைய வந்துட்டு இருக்கு. அந்த தொழில்களுக்கு வெளியே ஒரு சப்போர்ட் சிஸ்டம், அந்த தொழிலுக்கு உண்டான சவால்களை சந்திக்கக்கூடிய ஆண்டர்பிரனர் சந்திக்கிற சவால்களுக்கு தீர்வு சொல்லக்கூடிய ஒரு சிஸ்டம் வெளியே இருக்கு. அந்த சிஸ்டத்தை உருவாக்குறதுக்கு ஒரு அமைப்பு ரீதியான ஒரு சப்போர்ட் சிஸ்டம் வேணும். அந்த அமைப்பு ரீதியான சப்போர்ட் சிஸ்டம் ஒரு எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ல, அது டெக்னாலஜி இன்ஸ்டிடியூஷன்ல, ஹையர் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ல இருக்கும். ஏன்னா அங்கே இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கு, பேராசிரியர் இருக்கிறாங்க, லைப்ரரி இருக்குங்க, லேப்ஸ், எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் இருக்கு. நம்ம ஒரு தொழிலை ஆரம்பிக்கணும்னு நினச்சி, அதுவும் டெக்னாலஜி பேஸ்டு ஆரம்பிக்கணும் அப்படின்னு நினச்சோம்னா நமக்கு எம்ப்ளாயீஸ் வேணும். அது காலேஜில் இன்டர்ன்ஸாக கிடைப்பாங்க. அந்த தொழிலில் நம்ம அந்த ப்ராடக்டை டெவலப் பண்ணும்போது ஏதாவது ஒரு சேலஞ்ச் ஏதாவது ஃபேஸ் பண்ணோம்னா உடனே ப்ரொஃபஸர்ஸ் இருப்பாங்க, நம்ம
அறிவுரைகளை கேட்டு அவங்களுடைய கருத்தினை கேட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நாம் மாற்றிக்கலாம். ஸோ அதன் அடிப்படையில் தொழில்நுட்பம் சார்ந்த தொழிலுக்கு தான் இந்த துறை வந்து முக்கியத்துவம் கொடுக்கிறது. அதே நேரத்தில் இந்த துறையினுடைய உதவியை நாடி வெளியே தொழில் செய்திருப்பவர்களும் அணுகினால் அவர்களுக்கும் ஆலோசனைகள் வழங்கும். சரி சார், இப்போ வந்து அரசாங்கம் எந்த மாதிரியான விஷயத்த வந்து மக்கள்கிட்ட அப்ரோச் பண்ணி எந்த மாதிரியான உதவிகள் வந்து மக்களுக்கு செய்யுது சார்? அரசாங்கம் வந்து இப்போ ஒரு இன்ஸ்டிடியூஷன் கூட டைப் பண்ணி தான் வந்து இந்த பயிற்சிகளாக இருக்கட்டும், பல ஒர்க் ஷாப் போன்ற விஷயங்கள் வந்து மக்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கு. எந்த மாதிரியான உதவிகள் வந்து அரசாங்கம் வந்து செய்யுது? அரசாங்கம் வந்து இந்த துறை செயல்படுவதற்கு ஆரம்ப கட்டத்தில் ஏற்படுகின்ற செலவுகளுக்கும் இந்த துறையை உருவாக்குவதற்கு உண்டான முதலீட்டுக்கும் உதவி செய்கிறது. அதாவது இப்போ பிஹெச்டி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜியில் பிஹெச்டி ஸ்டெப் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்கு பிஹெச்டி மேனேஜ்மெண்ட்டோட சப்போர்ட்லையும் கவர்மெண்ட்டோட ஃபினான்ஷியல் சப்போர்ட்லையும் இதை ஆரம்பிக்கிறோம். பிஹெச்டி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜியில் இருக்கிற இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரிசோர்ஸஸ் எல்லாம் யூஸ் பண்ணி நம்ம ஆண்டர்பிரனர்ஸ்க்கு சப்போர்ட் பண்ணுறோம். இந்த துறையினுடைய நோக்கமே தொழில்நுட்பம் சார்ந்த புதிய தொழில்களை ஊக்குவிப்பதும் உதவுவதும் தான் இதோடைய மெயின் நோக்கம். ஸோ தொழில்நுட்பம் சார்ந்த புதிய தொழில்களுக்கு உண்டான நிதியுதவி போன்றவை ஒரு வங்கிகளிலோ இல்லை மற்ற நிதி நிறுவனங்களில் கிடைப்பது என்பது அரிதான ஒன்று. இப்போ மத்திய அரசு அதற்கென்று ஒரு நிதி ஆதாரத்தை உருவாக்கி அதை இந்த டிபிஐ மூலமாக புதிய தொழில்நுட்பத்தின் உதவியோடு ஆரம்பிக்கின்ற தொழில்களுக்கு உதவி செய்கின்ற வகையிலே புதிய நிதி ஆதாரங்களையும் நிதி உதவி திட்டங்களையும் அறிவித்து. ஸோ இதில் என்னன்னாங்க, இங்கே இன்குபேஷன் சென்டர் அப்படின்னு பார்க்கும்போது காலேஜோட ஃபெசிலிட்டி யூஸ் பண்ணுறது மட்டும் இல்லாமல் ப்ரொஃபஸர்ஸோட அட்வைஸும் எடுத்துக்கிறது மட்டும் இல்லாமல் ஸ்டூடெண்ட்ஸ் ரிசோர்ஸஸ் அவங்கள இன்டர்ன்ஸு இல்லை வேலைக்கு சேர்கின்ற வாய்ப்பு அதோடு மட்டும் இல்லாமல் நிதியுதவி தேவைப்படுகின்ற பொழுது ஆரம்ப காட்டத்தில் இருக்கின்ற ஒரு நிறுவனம் எந்த விதமான முன் அனுபவம் இல்லாத ஒரு நிறுவனத்திற்கு நிதியுதவி என்பது அது ரிஸ்க் கேபிட்டல் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து சீட் கேபிட்டல், ஏர்லி ஸ்டேஜ் ஃபண்டிங். அதுக்கு வந்து ஏர்லி ஸ்டேஜ் ஃபண்டிங் அப்படிங்கிறதுக்கு சீட் ஃபண்ட்ஸ் சப்போர்ட் சிஸ்டம் என்று ஒரு நிதியுதவி திட்டத்தை உருவாக்கி அதன் மூலம் புதிய தொழில்நுட்பத்தின் உதவியுடன் துவங்கப்படுகின்ற தொழில்களுக்கு உதவிகளை வழங்கி. இப்போ நீங்கள் சொன்னீங்க நிறையா விஷயங்கள் அரசாங்கம் செய்கிற உதவிகளை பற்றி சொன்னீங்க. உங்களோட பிஎஸ்டி ஸ்டெப் எந்த மாதிரியான ட்ரைனிங் வந்து புதுசாக தொழில் தொடங்குறவங்களுக்கு, தொழில் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு எந்த மாதிரியான ட்ரைனிங்ஸ் வந்து நீங்கள் தரீங்க? இப்போது ஒரு 4 வார ட்ரைனிங், 6 வார ட்ரைனிங்னு ஆண்டர்பிரினர்ஷிப் டெவலப்மெண்ட்டில் கொடுக்குறோம். ட்ரைனிங் முடித்த அனைவருமே உடனே தொழில் ஆரம்பிப்பாங்க அப்படிங்கிறதும் சாத்தியம் இல்லாத ஒன்று. ஒரு 20 பேர்த்துக்கு நாம் பயிற்சி கொடுக்கிறோம் என்றால் ஒரு 4-5 பேர் வருவார்கள். அந்த 4 வார பயிற்சியிலே ஒருத்தர் வந்து தொழில் முனைவராக உருவாகிவிட முடியும் என்பதும் சாத்தியம் இல்லாது. அவரை தொழில் முனைவோருக்கு உண்டான மனநிலையை உருவாக்குகிறோம். அந்த 4 வாரத்தில் வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன சேலஞ்சஸ் வரும், எப்படியெல்லாம் நம்ம வந்து ஃபேஸ் பண்ணணும், ஒரு ஃபண்டிங் வேணும்னா பிஸ்னஸ் பிளான் எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும்னு அவங்களுக்கு ஒரு அடிப்படையான விஷயத்தை ஒரு தொழில் முனைவராக உருவாகினால் நீங்கள் எதற்கு தயாராக இருக்க வேண்டும் என்பதுதான் அந்த பயிற்சியின் நோக்கம். இன்னும் சொல்ல போனால் தொழில் முனைவராக உருவாவதற்கு அவரை தயார்படுத்துகிறோம். அந்த ட்ரைனிங் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய ஃபேஸஸ் இருக்குங்க. நான் முதல்ல சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு 3 இயர்ஸ் இஸ் தி சேலஞ்சிங் பீரியட். ரொம்ப சவாலான கட்டங்கிறது முதல் 3 வருஷம். ஒரு லோன் வாங்கணும் அப்படின்னா கூட ஒரு பிஸ்னஸ் பிளான் வேணும். அந்த பிஸ்னஸ் பிளானை எப்படி எழுதணும், அதில் என்னென்ன காம்பனன்ட்ஸ் எல்லாம் அதில் கொண்டு வரணும், அது யாருக்காக எழுதுகிறோம் அப்படிங்கிறதுலேருந்து நாங்கள் ட்ரைனிங். ஸோ ட்ரைனிங் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா மக்களுக்கு வந்து ஒரு 20 பேர் உட்கார வச்சு பண்ணுறது பேர் ட்ரைனிங். அந்த 20 பேர்த்துலேருந்து ஒரு 2 பேர் தொழில் ஆரம்பிக்கணும்னு வந்தாங்கன்னா 1-to-1 டிஸ்கஸ் பண்ணி இப்படியெல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு பேர் வந்து மென்டரிங் அண்ட் கோச்சிங்னு வச்சுருவோம். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு காலகட்டத்திலையும் தொழில் முனைவோருக்கு அவர்களுடைய தொழில்களில் சவால்களை சந்திக்கும் பொழுது அந்த சவால்களை எப்படி சந்திப்பது, அதை எப்படி தாண்டி வருவது என்பதற்கு நாங்கள் மட்டும் அறிவுரை வழங்குவதில்லை. அது அறிவுரைன்னு எடுத்துக்க முடியாது, வழிகாட்டுதல் கொடுக்கிறோம். சில நேரங்களில் இந்த சவால்களை வேறொரு ஆண்டர்பிரனர், வேறொரு தொழில் முனைவோர் ஒரு 10 வருஷமா அந்த ஃபீல்டில் இருக்கிறவர் வந்து கிராஸ் பண்ணி வந்துடும். அவருடைய உதவியை நாடி இவங்க 2 பேர்த்தையும் சந்திக்க வைத்து இந்த சவாலை எப்படி தாண்டி வருதுங்கிறதுக்கு ஆலோசனைகளையும் வழங்குவோம். அதாவது ஒரு தொழில் தொடங்குவதற்கு ஒரு பாலமாக இருக்கிறன்னு கூட சொல்லலாம். ஒரு பாலமாக ஒரு கைடன்ஸ் கொடுக்குற விஷயமா கூட சொல்லலாம். ஃபெசிலிட்டேட்டர் நாங்கள் சொல்லலாம். சரி, இப்போ வந்து எனக்கு வந்து ஐடியா இருக்கு, எனக்கு தொழில் தொடங்கணும்னு ஆர்வம் இருக்கு, ஐ எம் ஹார்ட் ஒர்க்கர், எல்லாமே என்கிட்ட இருக்கு, பட் எனக்கு ஒரு கைடன்ஸ் வேணும். ஸோ நார்மலாக வந்து தொழில் தொடங்குறவங்களுக்கும் இந்த டிபிஐக்கும் உள்ள கனெக்ஷன் எப்படி சார் மெயின்டைன் பண்ணுறது, எப்படி வந்து தொடர்பு கொள்வது? இப்போ டிபிஐ அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையுமே எல்லா ஊர்லேயுமே இருக்குன்னு சொல்ல முடியாது. ஆனால் தமிழ்நாடு அதில் வந்து ஒரு கொடுத்து வைக்கப்பட்ட மாநிலம்.
ஏன்னா ஒரு 12க்கு மேற்பட்ட டிபிஐ தமிழ்நாட்டில் மட்டுமே செயல்பட்டு வருகிறது. கோவையிலேயே ஒரு 5 டிபிஐ இருக்கிறது. கோவைனா கோவை, ஈரோடு பகுதிகளிலே ஒரு 5 டிபிஐ இருக்கிறது. அதேபோல் சென்னை, வெள்ளூர் பகுதிகளிலே 10க்கும் மேற்பட்ட டிபிஐகள் இருக்கிறது. திருச்சி, தஞ்சாவூர் பகுதிகளிலே 2-3 இருக்கிறது. அப்படி பார்த்தீங்கன்னா ஒரு 12க்கு மேற்பட்ட டிபிஐ தமிழ்நாட்டில் ஃபங்க்ஷன் ஆகிடும். அதனால் தமிழ்நாட்டில் தொழில் தொடங்க வேண்டும், அதுவும் ஒரு தொழில்நுட்பத்துறையில் தொழில் தொடங்க வேண்டும் என்று நினைக்கின்றவர்களுக்கு இது ஒரு வரம். இதை அவங்க உபயோகப்படுத்திக்கணும். இந்த டிபிஐ அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இந்த ஒரு 4-5 ஆண்டுகளாக பரவலாக பேசப்படுகிற ஒரு கான்செப்ட். 98 பிஹெச்டி டெக்ல ஆரம்பிக்கும் போது பார்த்தீங்கன்னா அந்த இன்குபேஷன்ங்கிற கான்செப்டே இந்தியா ஃபுல்லாகவே பரவலாக இல்லை. தமிழ்நாட்டிலேயே 2 கல்வி நிறுவனங்களை தான் டிபிஐ நாங்கள் ஆரம்பிக்கிற கட்டத்திலேயே எங்களையும் சேர்த்து 2 இன்ஸ்டியூஷனில் தான் இருந்தது. இன்னைக்கு ஒரு 15 ஆண்டு காலகட்டத்திலே ஒரு 15க்கு கிட்டத்தட்ட 12க்கு மேற்பட்ட டிபிஐகள் செயல்பட்டு கொண்டிருக்கின்றன. அந்த அவேர்னஸும் இன்னைக்கு நிறையா வந்துட்டுருக்கு. டிபிஐ பற்றின ஆர்டிகல்ஸ் எல்லாமே நிறையா ஊடகங்களிலும் செய்தித்தாள்களிலும் பத்திரிகைகளிலும், அது ஆங்கில பத்திரிகையாக இருந்தாலும் தமிழ் பத்திரிகையாக இருந்தாலும் நிறைய செய்திகள் வந்துட்டு இருக்கு. அந்த அளவுக்கு இன்னைக்கு அவேர்னஸ் கிரியேட் ஆயிருக்கு. அந்த செய்தி எந்த அளவுக்கு இன்றைய மாணவர்களை போய் சேர்கிறது என்பதுதான் கேள்வி. ஒரு படித்து முடித்து விட்டு ஒரு 3 ஆண்டுகளிலே தொழில் ஏதோ ஒரு கம்பெனியில் வேலைக்கு சேர்ந்துட்டு திருப்பியும் தொழில் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு டிபிஐ ஒரு ஹெல்ப்ஃபுல்லான ஒரு நிறுவனம். அதில் போய் அவங்க உதவி கேட்கலாம். நாங்கள் என்ன பண்ணுறோம், மக்களை போய் அடையிறதுக்கு என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸிபிஷன்ஸ்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணுறோம். ஸ்டார்ட் அப்ஸ்க்கு நடக்கிற எக்ஸிபிஷன்ஸு எல்லாம் இண்டஸ்ட்ரியல் எக்ஸிபிஷன்ஸ் எல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணுறோம். நிறைய அசோசியேஷன்ஸோட ரிலேஷன்ஷிப் வச்சுருக்கோம், மெம்பராக இருக்கோம், அவங்களோட ஈவெண்ட்ஸில் பார்ட்டிசிபேட் பண்ணுறோம். இந்த புதிய தொழில் தொடங்குவதற்கு கருத்தரங்குகளை நடத்துகிறோம். ஒரு 6 மாதத்துக்கு ஒரு தடவை 1 நாள் கருத்தரங்கு, 2 நாள் கருத்தரங்கு என்று அந்தந்த பகுதிகளிலே நடத்துகிறோம். அதன் மூலம் நாங்கள் மக்களை சென்றடைகிறோம். ஒரு 5 ஆண்டுகள் 6 ஆண்டுகள் செவனே செயல்பட்டு கொண்டு இருக்கின்ற இந்த டிபிஐ எல்லாம் பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு இன்குபேட்டியாக இருந்து அதோட பலன்களை எல்லாம் அடைந்து ஒரு 3 வருஷத்தில் அவங்க வெளியே போயிடணும். அவங்க வெளியே போனவங்க இந்த இன்குபேட்டர் பற்றி அவங்க அடைந்த பலன்களை பற்றி பரவலாக நண்பர்களிடத்திலும் உறவினர்களிடத்திலும் அவங்க கிளைண்ட்ஸு, வெண்டர்ஸ் எல்லாத்திட்டையும் அவங்க பேசும்போது அதுவே எங்களுக்கு ஒரு பப்ளிசிட்டியாக கிடைச்சி அதன் மூலமும் வராங்க. அப்போ முதல்ல ஒரு கேள்வி கேட்டேன், எந்த அளவுக்கு மாணவர்களை சென்று அடைகிறது அப்படின்னு கேட்டிருந்தோம். அதுக்கு நாங்களே விட எப்படி வச்சுருக்கோம் அப்படின்னாங்க, எங்கள் கல்லூரியில் ஃபைனல் இயர் படிக்கும்போதே இந்த இன்குபேஷன் சென்டர் பற்றி ஒரு அவேர்னஸ் கேம்ப் இதெல்லாமே க்ரியேட் பண்ணி அதில் இன்குபேஷன் சென்டர்ஸ் பற்றி எல்லாம் இன்னும் நல்ல சப்போர்ட்லாம் இருக்குது. நீங்கள் இன்றைக்கி ஆரம்பிக்கணுன்னாலும் வரலாம், இல்லை வேலைக்கு சேர்ந்து ஒரு 3-4 வருஷம் கழித்து ஒரு தொழில் தொடங்கணும்னு நினச்சிங்கன்னா கூட நீங்கள் திருப்பியும் உங்கள் காலேஜுக்கு வாங்க, we are there to support you அப்படிங்கிற மெசேஜை நம்ம கொடுக்கும். அது கிட்டத்தட்ட ஃபைனல் இயர் ஆல்மோஸ்ட் எல்லா ஃபைனல் இயருக்கும் ரீச் ஆகிற மாதிரி நம்ம ப்ரோக்ராம்ஸ் பிளான் பண்ணி அது கொடுத்துட்ருக்கோம். சரி சார், ஒரு சந்தேகம் இருக்குது. அதாவது தமிழ்நாட்டில் நிறைய கல்லூரிகள் இந்த டிபின்ற கான்செப்ட் இருக்குது சார். ஸோ இந்த காலேஜஸ் வித்தியாசப்படுமா, இல்லை இது சேம் க்ரைட்டீரியாவா சார்? இது இந்த காலேஜஸ்க்கு இவ்வளோ தான் நாங்கள் பீரியட் கொடுப்போம், பிஹெச்டி ஸ்டெப்ஸோடைய கான்செப்ட் இப்படி தான், இந்த அளவு தான் நாங்கள் ஒர்க் ஷாப் பண்ணுவோம், இந்த அளவு தான் நாங்கள் ட்ரைனிங் கொடுப்போம்னு வித்தியாசம் ஏதாவது இருக்கா சார்? கண்டிப்பாக இருக்குங்க. ஏன்னா இடத்துக்கு இடம் தொழில் செய்யக்கூடிய சூழ்நிலை மாறுகிறது. இப்போ உதாரணத்துக்கு எடுத்தீங்கன்னா கோயம்புத்தூர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது தொழிலுக்குன்னே பெயர் பெற்ற இடம். அதுவும் மெக்கானிக்கல் ரிலேட்டட், என்ஜினியரிங் ரிலேட்டட் இண்டஸ்ட்ரீஸ்னால் அது நிறைய இருக்குது. அதே நேரத்தில் ஒரு அவுட்ஸ்கர்ட்ஸில் ஒரு இன்குபேட்டர் ஆரம்பிச்சிருக்காங்க, ஒரு கிராம சூழ்நிலையில் இருக்கின்ற ஒரு கல்லூரியில் ஆரம்பிச்சிருக்காங்கன்னா அங்கே இருக்கிற தொழிலுக்கு ஒரு வித்தியாசம் இருக்கும். அதனால் அடிப்படை கொள்கைங்கிறது ஒன்று, புதிய தொழில்களை ஊக்குவிப்பதும் உதவுவதுதான் அடிப்படை. அது எப்படி செயல்படுத்த போகிறோம் என்பதில் தான் வித்தியாசம் இருக்கிறது. அதனால் ஒவ்வொரு இன்குபேட்டருக்கும் இன்னொரு இன்குபேட்டருக்கும் நம்மளோட குறிக்கோள் புதிய தொழில்களை உதவுவது, அந்த உதவியை எவ்வாறு செய்வது, எப்படி செய்வது, எப்பொழுது செய்வது அப்படிங்கிறதுல கண்டிப்பாக வேறுபாடு. ஏன்னா ஒவ்வொரு ஊருக்கும் ஒரு நேச்சர் இருக்கும், ஒரு கல்ச்சர் இருக்கும், ஒரு ஆண்டர்பிரினர்ஷிப் கல்ச்சர் இருக்கும். இப்போது சில ஊரில் ஆண்டர்பிரினர்ஷிப் அப்படிங்கிறதே ஒரு டெக்னாலஜி ஆண்டர்பிரினர்ஷிப்னு இருக்காது. அந்த மாதிரி நேரத்தில் இந்த இன்குபேட்டர்னா என்னன்னு நம்ம மார்க்கெட் பண்ணுறதே நிறைய நேரங்களை நம்ம செலவிட வேண்டியது. கோயம்புத்தூர் மாதிரியான பகுதிகளில் முதலே கிட்டத்தட்ட 50-100 ஆண்டுகளாகவே தொழில் முனைவோர்களை கொண்ட நகரம் அது. அங்கே தொழில் முனைவோர் இருப்பாங்க, அவங்களுக்கு வழிகாட்டுதல் மட்டும் இருந்தால் போதும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் ஸ்ட்ராட்டஜிஸ். சரி சார், நீங்கள் இப்போ எப்படி எந்த மாதிரியான ட்ரைனிங் கொடுப்பீங்க சொன்னீங்க?
இப்போ வந்து ஒருத்தர் ஒரு தொழில் தொடங்கணும்னு ஆசைப்படுறாரு. ஸோ உங்களோட டிபிஐ வந்து எப்படி அணுகிறது, எந்த மாதிரியான விஷயங்கள் வந்து எனக்கு அப்ரோச் பண்ணுறது, நான் இங்கே வந்து ஜாயின் பண்ணணும், அது ரொம்ப கிரைட்டீரியாஸ் இருக்கு. ரொம்ப சிம்பிளாக வச்சுருக்காங்க. எப்போ வேணாலும் ஆஃபீஸ் வரலாம், இல்லை எங்கள் வெப்சைட்டில் பார்த்துட்டு எங்கள் ஃபோன் நம்பர்லேருந்து எல்லாம் கொடுத்துருக்கோம். ஜஸ்ட் மேக் எ கால் பண்ணிவிட்டு வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். டிஸ்கஸ் பண்ணினதுக்கு அப்புறம் தான் நம்ம அவர் அந்த தொழிலில் ஆரம்பிக்கிறதுல எந்த ஸ்டேஜில் இருக்காருன்னு நமக்கு தெரியும். ஐடியா ஸ்டேஜில் இருக்காரு, எங்கிட்ட ஒரு ஐடியா இருக்குது சார், இந்த ஐடியா ஒர்க் ஆகுமா இருக்காதான்னு எனக்கு சந்தேகமாக இருக்குது, ஒர்க் ஆகும்னு தெரிஞ்சதுன்னா நான் ஆரம்பிச்சிடலான்ட்டு இருக்கோம் அப்படின்னாங்க. அதை வந்து சிஸ்டமேட்டிக்காக அப்ரோச் பண்ணுவோம். அப்போ வந்து ஒரு டெக்னாலஜியில் ஒரு டவுட் இருக்குது சார், அதை வந்து வேலிடேட் பண்ணணும் அப்படின்னா அந்த ரெஸ்பெக்டிவ் டிபார்ட்மெண்ட்டில் அதில் எக்ஸ்பர்ட்ஸ் இருப்பாங்க, இல்லை வெளியில் இருக்கிற இண்டஸ்ட்ரி எக்ஸ்பர்ட்ஸ், இவங்ககிட்ட எல்லாம் கருத்து கேட்டு அதிலிருந்து எங்களுடைய உதவிகளை அவங்களுக்கு செய்ய ஆரம்பிப்போம். எங்ககிட்ட வந்து இந்த உதவிகளை பெறுவதற்காக ஒரு மெம்பர் ஆகணும், மெம்பர்ஷிப் ஃபீ ஆகணும் அப்படிங்கிறதெல்லாம் இனிஷியலாக எதுவுமே கிடையாது. இந்த மாதிரி ஆலோசனைகள் கேட்குறதுக்குலாம் எதுவுமே நாங்கள் சார்ஜ் பண்ணுறது கிடையாது. ஒன்ஸ் அவங்க வந்து உங்கள் இடத்துல ஆரம்பிக்கணும், அங்கேயே இருந்து நான் பண்ணணும், தொழில் ஆரம்பிக்கணும் அப்படிங்கிற ஸ்டேஜில் வரும்போது தான் நாங்கள் வந்து சார்ஜ் பண்ண ஆரம்பிப்போம். அது ஒரு நாமினல் சார்ஜஸ்லாம் பண்ணுவோம். எல்லா ஆண்டர்ப்ரனருமே பே பண்ணக்கூடிய, சந்தோஷமாக பே பண்ணக்கூடிய சார்ஜஸ் தான் இருக்கும். அதை தவிர்த்து பார்த்தீங்கன்னா இன்னொரு அட்வான்டேஜ் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 25-30 ஆண்டர்ப்ரனர் வந்து ஒரே இடத்துல அங்கே தொழில் செஞ்சிட்ருக்கோம். ஸோ அவங்களுக்குள்ள நாலேஜ் ஷேரிங், அவங்களுக்குள்ள ரிசோர்ஸ் ஷேரிங், நான் டெவலப் பண்ணுற ஒரு டெக்னாலஜி வந்து இன்னொருத்தருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா அவருக்கு ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவியாக இருக்கிறதே வந்து அதுதான் பெரிய அட்வான்டேஜாக இன்றைக்கி படுது. ஏன்னா ஒருத்தரை வந்து வேலைக்கு எடுத்து ஒரு டெக்னாலஜி டெவலப் பண்ணி அதுக்கப்புறம் அதுக்கு ஒரு சப்போர்ட் தேவைப்படுது அப்படின்னு பார்க்கும்போதுங்க, பக்கத்து கம்பெனிலேயே இன்னொருத்தர் வந்து நமக்கு ஹெல்ப்ஃபுல்லான ஒரு பார்ட் ஆஃப் த டெக்னாலஜி பண்ணுறாரு அப்படின்னா 2 பேரும் சேர்ந்து பண்ணக்கூடிய பார்ட்னர்ஷிப்புக்கும் பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ அதெல்லாம் இப்போ நாங்கள் ஒரு கடந்த 7-8 ஆண்டுகளாக அதெல்லாம் பார்த்துருக்கோம். 2 பேர் தனித்தனியாக தொழில் ஆரம்பிக்கணும்னு இங்கே வந்து பார்ட்னர்ஸ் ஆகி பார்த்துருக்கோம். இங்கே வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவியாக இருந்து அவங்க தொழிலில் உதவுவதற்காக பண்ணியிருக்காங்க. எப்படி நடக்குனாங்க, நான் எனக்கு ஆர்டர் எடுக்கிறதுக்காக ஒரு கம்பெனிக்கு போயிருப்பேன். அந்த முதலாளிகிட்ட நான் பேசிகிட்டு இருக்கும்போது அவர் வந்து வேற ஒரு டெக்னாலஜியில் ஒரு ஹெல்ப் வேணும், யாரை பார்க்குறதுன்னு இல்லைன்னு தெரியல அப்படிம்பாரு. எனக்கு தெரியும் பிஹெச்டி ஸ்டெப்பில் பக்கத்து கம்பெனியில் இந்த மாதிரி ஒரு சப்போர்ட் பண்ணுற ஒரு கம்பெனி இருக்குதுன்னு தெரியும். ஸோ நாங்கள் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி வைப்போம். அது மூலிமா மார்க்கெட்டிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸும் எக்ஸ்பேண்ட் ஆகுது. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேல்யூ ஆடட் பெனிஃபிட்ஸ் இன்குபேஷன் சென்டரில் இருக்கிறதுனால கிடைக்கிறதுங்க ஆண்டர்ப்ரனர்ஸ். அதாவது ஒருத்தர் மூலமா பல பேர் வந்து பயனற்ற விஷயம் வந்து இந்த டிபிஐ மூலமா கிடைக்குது. நிறைய விஷயங்களை நம்ம பேசிட்டு இருந்தோம். இப்போ நிகழ்ச்சியில் ஒரு சின்ன இடைவேளைக்கு பிறகு நம்ம நிறைய விஷயத்த டிஸ்கஸ் பண்ணுவோம். வணக்கம் நேயர்களே, இது விஐடி பண்பலை 90.8 விஐடி பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலி. இந்த நிகழ்ச்சி வல்லுநர் பார்வை நிகழ்ச்சியில இடைவேளைக்கு முன்னாடி பல விஷயங்கள், அதாவது டிபிஐ டெக்னாலஜி பிசினஸ் இன்குபேட்டர் பற்றிய பல விஷயங்களை நம்மளுக்கு சொன்னாங்க. அடுத்ததான் பாத்தீங்கன்னா சார், இப்ப இருக்கிற சூழல்ல வந்து எந்த மாதிரியான தொழில் வந்து அதிகமா ஆரம்பிக்கணும்னு சொல்லிட்டு ட்ரைனிங் வராங்க சார்? இப்போ இருக்கிற சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னா கடந்த 10-15 ஆண்டுகளில் ஐடி கம்பெனியில் வேலைக்கு சேர்ந்த இளைஞர்கள் ஜாஸ்தி. இன்னைக்கு புதுசாக வந்த இன்னோவேஷன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வாழ்க்கை முறையவே மாற்றிருக்கிற இன்னோவேஷன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஆல் ஐடி ரிலேட்டட் இன்னோவேஷன்ஸ். இந்த 15 ஆண்டுகளில் வந்து ஐடி கம்பெனியில் வேலைக்கு சேர்ந்த நிறைய பேர் அவங்களோட இன்னோவேட்டிவ் ஐடியாஸில் ஐசிடி ரிலேட்டட் ஐடியாஸ், இன்ஃபர்மேஷன் கம்யூனிகேஷன் டெக்னாலஜி ரிலேட்டட் ஐடியாஸோட வர்றாங்க. இது கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக்ஸ் பேஸ்ட் இன்குபேஷன் ஜாஸ்தியாக இருக்குது. எலக்ட்ரானிக் பேஸ்ட் ப்ராடக்ட் ஜாஸ்தியாக இருக்குது. எம்பெடட் சிஸ்டம்ஸ் யூஸ் பண்ணுறது, ஆட்டோமேஷனுக்காக ரிலேட்டட் ப்ராஜெக்ட்ஸோட நிறையா பேர் வராங்க. இதைத்தான் நாங்கள் வந்து நாலேஜ் எக்கானமி அப்படிங்கிறோம். இதெல்லாம் அறிவு சார்ந்த தொழில்கள். இது வந்து இப்போது ஜாஸ்தியாக வந்துட்டுருக்காங்க. குறிப்பிட்ட அளவில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் இல்லாட்டியும் சொல்லக்கூடிய அளவில் ஆங்காங்கே இருக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா பயோடெக்னாலஜி பேஸ்டு கம்பெனிஸ் அண்ட் அக்ரிகல்ச்சர் பேஸ்டு பிஸ்னஸஸ் எல்லாம் இப்போ அக்ரி பிஸ்னஸஸ் கொஞ்சம் நிறையா வந்துட்டுருக்குங்க.
ஸோ சுருக்கமாக சொல்ல போனால் ஐசிடி ரொம்ப அதிகமாக இருக்குது. ஏன்னா தொழில் ஆரம்பிக்கிறது ஈஸி, இன்றைக்கி ஒரு லேப்டாப் இருந்தால் ஆரம்பிச்சிடலாம்னு நினைக்கிறாங்க. ஆனால் அதுக்கப்புறம் அதில் நிறைய சேலஞ்சஸ் இருக்குது. எலக்ட்ரானிக்ஸ் பேஸ்டு ப்ராடக்ட்ஸ் இருக்குங்க. அப்புறம் அக்ரி பிஸ்னஸ் அண்ட் பயோடெக்னாலஜி பேஸ்ட் பிஸ்னஸ்லாம் நிறையா வந்து. இப்போ ஒருத்தர் வந்து தொழில் தொடங்குறாரு, பட் அவருக்கு வந்து பல தோல்விகளை சந்திச்சிடுறாரு. சரி, நம்ம இந்த விஷயத்தை, இந்த தொழிலை பற்றி நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கலான்னு சொல்லிட்டு டிபிஐக்கு வராரு. ஸோ அப்படி வந்தவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி சார் இருக்கு? ஒரு சிஸ்டமேட்டிக் அப்ரோச் இல்லாமல் கம்பெனி ஆரம்பித்தவங்க தான் தோல்வியில் சந்திக்கிறாங்க. அதுக்காக இன்குபேஷன் சென்டரில் ஆரம்பித்த எல்லா கம்பெனியும் சக்ஸஸ்ஃபுல் கம்பெனின்னு சொல்ல முடியாது. இத்தனையும் மீறி சில பல தோல்விகளை சந்திச்சிருக்கிறோம். இன்குபேஷன் சென்டரில் ஆரம்பித்து சந்திக்கிற தோல்விக்கும் வெளியே ஆரம்பித்து சந்திக்கிற தோல்விக்குமே வந்து நிறைய வித்தியாசங்கள் இருக்கிறது. எதனால் தோல்வி அடைஞ்சோம் அப்படிங்கிறது வந்து ரெண்டு பக்கமே ஆராயக்கூடிய விஷயம். ஆனால் ஒரு தோல்வியினால் இழப்புகள் ஏற்படுகின்ற பொழுது அது வந்து வெளியில் ஆரம்பித்து சந்திக்கிற இழப்பு வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும். உள்ளுக்குள்ளே ஆரம்பித்து நம்ம கொடுக்குற உதவிகளையும் மீறி, ஆலோசனைகளையும் மீறி, வெளியில் இருக்கிற சூழ்நிலைகள்னால தொழில் சில நேரங்களில் தோல்விகளை சந்திக்க வேண்டியது இருக்கும். அப்போ பார்த்தீங்கன்னா ஆண்டர்ப்ரனர் வந்து சார் இங்கே ஆரம்பித்ததுனால எனக்கு வந்து இவ்வளவு தான் இழப்பு சார், ஆனால் நிறைய லேர்னிங்ஸ் இருக்குது, ஒரு வருஷம் கேப் எடுத்துகிட்டு திருப்பி வந்து ஆரம்பிப்போம் அப்படின்னு சந்தோஷமாக அந்த தோல்வியை ஏற்றுக்கிற மனப்பக்குவத்தை இன்குபேஷன் சென்டர் கொடுக்கும். ஏன்னா அவங்க ஒரு 3-4 வருஷம் இருக்கும்பொழுது நம்ம சுற்றி, நான் சொன்ன மாதிரி ஒரு 20 கம்பெனி இருப்பாங்க. நீங்கள் ஒரு 3 வருஷம் இருக்கும்போது நம்மளை சுற்றி ஒரு 20 கம்பெனி செஞ்சிட்ருப்போம், தொழில் செஞ்சிட்ருப்போம். அதில் வந்து சில கம்பெனிகள் பெரிய வெற்றிகளை சந்திச்சிருக்கும், நமக்கு அடுத்து இருக்கிற கம்பெனி வந்து தோல்விகளையும் சந்திச்சிருக்கும். ஸோ இவங்க நம்மளை சுற்றியும் வெற்றிகளை சந்திச்சிருப்பாங்க, தோல்விகளையும் சந்திச்சிருப்பாங்க. அதனால் ஒரு மனப்பக்குவத்தை அந்த வயதிலே இன்குபேஷன் சென்டர் வந்து கொடுக்கும். அதனால் இன்குபேஷன் சென்டரில் நீங்கள் கம்பெனி ஆரம்பிச்சிங்கன்னா தோல்விகளே இருக்காதுன்னு சொல்ல முடியாது. தோல்வியுடைய சதவீதம் குறைவாக. ஸோ இன்குபேஷன் சென்டரோட இன்னொரு அப்ஜெக்டிவ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, டு இன்க்ரீஸ் தி சர்வைவல் ரேட் ஆஃப் தி ஸ்டார்ட் அப்ஸ். நாங்கள் சக்ஸஸ் ரேட்டுன்னு கூட சொல்ல மாட்டோம். ஏன்னா முதல் 3 வருஷம் தான் வந்து ரொம்ப சேலஞ்சிங்கான வருஷம். அந்த 3 வருஷத்தை கடந்துட்டாங்கன்னா மிச்சம் இருக்கிற காலகட்டங்களில் அவங்களே சவால்களை சந்தித்து தொழிலை வெற்றிகரமாக நடத்தி செல்வாங்கங்கிற நம்பிக்கையில் இருக்கிறதுனால we call it as increasing the survival rate is our objective. இப்போ வெளியிலிருந்து தொழிலை சந்திச்சு அதுக்கப்புறம் இன்குபேஷன் சென்டருக்கு வரும்போது பார்த்தீங்கன்னா, நாங்கள் ஏன் இந்த தொழிலெல்லாம் நடந்தது அப்படிங்கிறதுக்கு வந்து அவங்களுடைய உட்காந்து பேசி ஒரு ஆலோசனைகள், அந்த எக்ஸ்பர்ட்ஸோட இன்ட்ரொடக்ஷன், அந்த மாதிரி ஒரு சூழலை உருவாக்கும். அவங்களுக்கு வந்து அவங்களுடைய தோல்விகளை ஷேர் பண்ணக்கூடிய ஒரு பிளாட்ஃபார்மாக இன்குபேஷன் சென்டர் இருக்குங்க. இப்போ இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு தொழில் ஆரம்பித்தா அது தோல்வி அடைஞ்சிருச்சு அப்படின்னா அதை வந்து அக்செப்டே பண்ண முடியாத ஒரு கல்ச்சர் நம்மகிட்ட இருக்குது. அதுதான் நம்மகிட்ட இருக்கிற ஒரு. ஆனால் மேலை நாடுகள்லாம் பார்த்தீங்கன்னா, ஒருத்தர் கம்பெனி ஆரம்பித்து தோல்வியை சந்தித்தாலும் அதை வந்து ஸ்போர்ட்டிவாக எடுத்துகிட்டு வாட் நெக்ஸ்ட், அடுத்த கம்பெனி எப்போ ஆரம்பிப்போம், அதை சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு மனப்பக்குவத்தோடு போவாங்க. இங்கே அந்த கல்ச்சர் இல்லாதனால என்னாகும்னாங்க, அந்த தோல்விகளை யாரிடம் பகிர்ந்து கொள்வது அப்படிங்கிறதே வந்து வெளியில் கம்பெனி ஆரம்பித்து தோல்வியை சந்திச்சவங்களுக்கு யாரிடம் பகிர்ந்து கொள்வது என்பதே பெரிய கேள்விக்குறி. அதுக்கு வந்து நம்மளுடைய எண்ணங்களை பகிர்ந்து கொள்வதற்கே ஒரு இடம் வேணும் அப்படின்னா இன்குபேஷன் சென்டர். அதுக்கப்புறம் இந்த மாதிரி தோல்விகளை சந்திச்சவங்களுக்குன்னு ஒரு திறமை இருக்கும். ஏதோ ஒரு வெளிக்காரணிகளுக்காக அவர்கள் தோல்வியை சந்தித்து இருக்கலாம், அதுக்காக வாழ்க்கையை முடிந்து விட்டது என்பது அர்த்தம் இல்லை. அப்போ இவங்களுக்குன்னு ஒரு திறமை இருக்கும் பொழுது, இந்த திறமை பாருங்க, எங்கிட்ட இன்னொரு கம்பெனி இருக்கு, உங்க திறமை அவங்களுக்கு யூஸ் ஆகும், 2 பேரும் பிசினஸ்ல சேர்ந்து செயல்பட முடியுமான்னு பாருங்க அப்படின்னு ஒரு புதிய பிசினஸ் பார்ட்னர்ஸ், புதிய வாய்ப்புகளை உருவாக்க தரக்கூடிய இடமாகும் இன்குபேஷன் சென்டர். சரி சார், இப்போ வந்து நிறையா ட்ரைனிங்ஸ் கொடுக்குறோம், நிறைய விஷயங்களை கற்றுக் கொடுக்குறோம். ட்ரைனிங் செஷனில் வந்து நிறைய எப்படி தொழில் தொடங்குற அந்த மாதிரி விஷயம்லாம் கற்றுக் கொடுக்குறோம். நிதி உதவி ட்ரைனிங் செஷன் எல்லாமே ஓவர். ஸோ அடுத்த கட்ட ஃபினான்ஷியலாக வந்து அவங்க அப்ரோச் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. ஸோ இந்த இன்குபேட்டர் சென்டர் வந்து எந்த மாதிரியான உதவிகள், பண உதவிகளை செய்யுதுன்னு சொல்லி? இப்போ இன்குபேஷன் சென்டருக்கு நிதி உதவி திட்டங்களும் செயல்படுதுங்க. மத்திய அரசின் உதவியுடன் இந்த நிதியுதவி திட்டங்களும் செயல்படுத்தப்பட்டு வருகின்றன. ஒரு புதிய தொழில்நுட்பத்துடன் ஆரம்பிக்கின்ற தொழிலுக்கு வங்கி மூலம் கடன் கிடைப்பது என்பது ஒரு சேலஞ்ச். ஏன்னா இது வந்து நியூ டெக்னாலஜி, நியூ ப்ராடக்ட், இதுக்கு மார்க்கெட்டே இல்லை. இது சக்ஸஸாக ஃபெயிலியராங்கிறதே வந்து ஒரு 50-50 இருக்கும், இல்லை 60-40 இருக்கும். அதனால் இதுக்கு வந்து ரிஸ்க் எடுக்கணும் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ இந்த புதிய தொழில்நுட்பத்துடன் ஆரம்பிக்கின்ற தொழில்களுக்கு உரிய கேரக்டர் இது. இதனுடைய கேரக்டரிஸ்டிக்ஸை தெரிஞ்சுட்டு தான் மத்திய அரசு சீட் ஃபண்ட் சப்போர்ட் ஸ்கீம் அப்படின்னு ஒன்று உருவாக்கியிருக்காங்க. அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப துறை, டிபார்ட்மெண்ட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி கீழே. எவ்ரி இன்குபேஷன் சென்டர், ஆல்மோஸ்ட் ஆல் தி இன்குபேஷன் சென்டர் ஹேஸ் தி ஸ்கீம். ஒரு
8 வருடங்களுக்கு மேலே இருக்கிற இன்குபேஷன் சென்டர் எல்லாமே வந்து இந்த ஸ்கீம் வச்சுருக்காங்க. இந்த திட்டத்தின் கீழே பார்த்தீங்கன்னா 25 லட்சம் முதல் 50 லட்சங்கள் வரை புதிய தொழில்களை தொடங்குவதற்கும் அதுவும் தொழில்நுட்பத்துடன் கூடிய தொழிலை தொடங்குகின்ற தொழில் முனைவோருக்கு நிதி உதவி வழங்கலாம். அது கடனாகவும் வழங்கலாம், ஈக்விட்டியாகவும் வழங்கலாம். இப்போ பிஐஜி ஸ்டெப்பில் என்ன பண்ணுறோம்னாங்க, நாங்கள் கடனாக வழங்குகிறோம். 5% வட்டியில் 5 வருட ரீபேமெண்ட்டில் கொலேட்ரல் எதுவும் இல்லாமல் கடனாக வழங்கிடும். இது வந்து ஒரு பெரிய திட்டம். ஏன்னா கொலேட்ரல் இல்லாமல் ஒரு நிதியுதவி கிடைப்பது என்பது ஒரு பெரிய வாய்ப்பு. அதை இந்த தொழில் முனைவோர்கள் உபயோகப்படுத்தி அவர்களுடைய வளர்ச்சிக்காக பயன்படுத்தி கொள்கிறார்கள். நாங்கள் இது வரைக்கும் ஒரு 13 கம்பெனிக்கு அந்த மாதிரி ஒரு 2.2 கோடி வரை சாங்ஷன் பண்ணியிருக்கிறோம். அதில் வந்து ஒரு 1.4 கோடி வரை மக்களுக்கு, அந்த தொழில் முனைவோர்களுக்கு கொடுத்து உதவி செய்யும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சார், இப்போ வந்து ஒரு புதுசாக வந்து ஒரு பொருளையே கண்டுபிடிப்பாங்க. ஒரு டெக்னாலஜி ரிலேட்டடாக இருக்கட்டும், இல்லை வேறு ஏதாவது ஒரு இன்வென்ஷனாக இருக்கும். அந்த மாதிரி இன்வென்ஷனுக்கு எந்த மாதிரியான உதவிகள் வந்து டிபிஐ தருது? அவருக்கு வந்து சில பொருட்கள் தேவைப்படலாம், இந்த பொருள் செய்கிறதுக்கு நிறையா வந்து பொருள் செலவாகலாம். ஸோ எனக்கு வந்து ட்ரைனிங் அட்டன் பண்ணுறாரு, இந்த விஷயம் எனக்கு தெரியும், பட் இதுக்கான உதவிகள் எனக்கு தேவைப்படுதான்ற போது வந்து டிபிஐ சென்டர்ஸ் வந்து எப்படி வந்து அவங்களுக்கு உதவுங்க? இது இன்குபேஷன் சென்டரில் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் கேட்குற கேள்வி வந்து ஒரு தொழில் முனைவோரோ இல்லை ஒரு இன்னோவேட்டரோ உங்கள்கிட்ட வந்தால் என்னென்ன வசதி வாய்ப்புகள் அவங்களுக்கு வழங்குவீங்க அப்படிங்கிறத நான் அந்த கேள்வி எடுத்துக்கிறேன். ஒருத்தர் உள்ள வந்து நான் தொழில் ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவர் தொழில் வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறது நம்ம எவாலுவேஷன் தெரிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அவர் உட்கார்ந்து வேலை செய்வதற்கும் அவரும் அவரோட டீமும் உட்கார்ந்து வேலை செய்கிறதுக்கு ஒரு இடம் கொடுக்கறதுலேருந்து எங்கள் சப்போர்ட் ஆரம்பிக்கும். ஒரு 5 பேர் உட்கார்ந்து வேலை செய்கிறதுக்கு ஒரு இடம் வேணும் சார் அப்படின்னு சொன்னாங்கன்னா அதிலிருந்து எங்களுடைய உதவிகள் ஆரம்பிக்கும். அந்த ப்ராடக்ட் டெவலப் பண்ணுறதுக்கு லேப் யூஸ் பண்ணணும் சார், அந்த லேபில் இருக்கிற எக்யூப்மெண்ட்ஸ் நம்ம யூஸ் பண்ணணும், டெஸ்டிங் ஃபெசிலிட்டிஸ் வேணும், இந்த சாஃப்ட்வேர் வந்து இண்டஸ்ட்ரியல் லைசன்ஸ் வேணுங்கிறாங்க, நம்ம காலேஜில் இண்டஸ்ட்ரியல் லைசன்ஸ் இருக்குது, யூஸ் பண்ணி டெவலப் பண்ணணும். இது எல்லாமே வந்து அவங்களுக்கு நம்ம கல்லூரியில் இருக்கின்ற வசதிகள் அனைத்தும் தரப்படும். நம்மகிட்ட இல்லாத சில எக்யூப்மெண்ட்ஸும் அவங்களுடைய ப்ராடக்ட் டெவலப்மெண்ட்டுக்காக தேவைப்படும். இப்போ வெளியிலேருந்து வாங்கணும் அப்படிங்கும்போது நாம் இதுக்கு முன்னாடி சொன்ன அந்த நிதியுதவி திட்டத்தின் கீழே கூட அவங்க அந்த எக்யூப்மெண்ட்டை வாங்கி அவங்களுடைய தொழிலினுடைய வளர்ச்சிக்காக யூஸ் பண்ணிக்கலாம். அது இல்லாமல் லைப்ரரி ஃபெசிலிட்டிஸு நம்ம டெவலப் பண்ணும்போது ஒரு டவுட் இருக்குது சார், இதில் 2 டெக்னாலஜி இருக்குது, எந்த டெக்னாலஜி இப்போ எடுத்து பண்ணினா நல்லாயிருக்கும் அப்படின்னு எனக்கு திடீர்னு ஒரு டவுட் வந்து 2 மெத்தடில் போடலாம், எந்த மெத்தட் எடுத்துகிட்டு போகணுன்னு ஒரு டவுட்டாக இருக்குது அப்படின்னா அந்த கன்சர்ன் எக்ஸ்பர்ட்ஸ் கிட்ட நம்ம ரெஃபர் பண்ணி கொடுத்து அவங்க 2 பேர் உட்காந்து பேசி 2 மெத்தடாலஜியோட ப்ராஸ் அண்ட் கான்ஸ் என்னங்கிறது பேசி எது நல்லது, இதில் எதெல்லாம் பிரச்சனைகள் இருக்குன்னு பேசி ஸோ அதுக்குண்டான ஆலோசனை வழங்கக்கூடிய ஒரு இடமாவும் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நான் வந்து பிஎஸ்ஜி ஸ்டெப்பில் வந்து ஒரு இன்குபேட்டியாக இருந்து பண்ணிகிட்ருக்கேன் அப்படிங்கிறது வந்துங்க, வெளியில் வந்து நீங்கள் போய் ஆர்டர் எடுக்கும்போதும் நீங்கள் புது கம்பெனி உங்கள் மேலே ஒரு நம்பிக்கை வரும். ஸோ இத்தனை ஆண்டு காலமாக ஒரு பிராண்ட் உருவாக்கி வச்சிருக்கிற அந்த பிஎஸ்ஜியோட பிராண்டை வந்து அவங்க யூஸ் பண்ணுவாங்க. பிஎஸ்ஜி ஸ்டெப்போட இன்குபேட்டி எனக்கு நாங்கள் தான் வச்சு ஆஃபீஸ் 1.5 வருஷமாக பண்ணிகிட்ருக்கோம் அப்படிங்கும்போது இது வந்து ஒரு பிஎஸ்ஜிங்கிறது பிராண்டும் நாங்கள் ஒரு ரெஃபரன்ஸ் பாயிண்ட்டாகவும் அவங்களுடைய மார்க்கெட்டிங்க்கும் உதவியாக. ஸோ இது எல்லா வகையிலையுமே உதவியாக இருக்கும். நாங்கள் ஆண்டர்ப்ரனருக்கு என்ன சொல்லுவோம் அப்படின்னாங்க, இதெல்லாம் இருக்குது காலேஜ், இதை வந்து நீங்கள் எப்படி உங்களுடைய தொழிலுக்கு உபயோகப்படுத்தி கொள்வது அப்படிங்கிறது வந்து நீங்கள் தான் இருக்கிற ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் பார்த்து அதை லீவரேஜ் பண்ணணும், அதை உபயோகப்படுத்திக் கொள்வது என்பது உங்கள் கையில் இருக்குது அப்படிங்கிறதான் நாங்கள் அவங்களுக்கு திருப்பி சொல்கிறது. நான் வந்து காலேஜில் இருக்கிற அத்தனை ஃபெசிலிட்டியுமே நான் கொடுக்குறேன்னு சொல்லலாம், பட் இது எப்படி நம்ம வந்து நம்ம தொழிலுக்கு யூஸ் பண்ணி நம்ம தொழிலை மேன்மையடைய எப்படி பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்பது தொழில் முனைவோர் கையில். ஸோ ஒரு இறுதியான கேள்வி நிகழ்ச்சின்னு, அதாவது புதுசாக தொழில் தொடங்கணும், கிட்ட நிறைய ஐடியா இருக்குது, பட் ஒரு சரியான கைடன்ஸ் இல்லை, அப்படி இருக்கிறவங்களுக்கு உங்களோட அறிவுரைகள் என்ன சார்? நிறைய ஐடியா இருக்குது அப்படின்னா கைடன்ஸ் வேணும் அப்படின்னாங்க, நேராக இன்குபேஷன் சென்டருக்கு, அது எந்த இன்குபேஷன் சென்டராக இருந்தாலும் பரவாயில்ல, போய் அங்கே இருக்கிற அதிகாரிகளை பாரு, இருக்கிற ஐடியாவில் எந்த ஐடியா சூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதுலேருந்து உங்களுக்கு அவங்க உதவி செய்ய ஆரம்பிக்கும். ஒவ்வொரு கட்டத்திலையும் உங்களுக்கு ஒரு சந்தேகம் இருந்தால் அவர் அதை வந்து அந்த இன்குபேஷன் அதிகாரிகிட்ட கேட்டுட்டு பண்ணினீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பல நேரங்களில் என்ன பண்ணுவாங்கன்னா, நமக்கு இருக்கிற கல்ச்சர், ஒருத்தர் போய் திருப்பி டிஸ்டர்ப் பண்ணணுமா, நேற்று தான் அவர்கிட்ட பேசிட்டு வந்து 1/2 மணி நேரம் சொன்னார், திடீர்னு ஒரு சந்தேகம், இன்னைக்கு போனால் என்ன நினைப்பாரு அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து இருக்கக்கூடாது. கேளுங்கள் தரப்படும் அப்படிங்கிற நோக்கத்தோடு தான் போகணும். ஏன்னா அந்த இன்குபேஷன் சென்டரில் இருக்கிற அதிகாரி உங்களுக்கு உதவி செய்வதற்காகவே தான் பணியில் இருக்கிறார். அதனால் வந்து நீங்கள் ஒரு தடவைக்கு நேற்று கேட்டுட்டு வந்ததுலேயே திருப்பி சந்தேகம் இருக்குது சார், அதே கேள்வியை நாளைக்கும் நீங்கள் அந்த கேள்வி கேட்கும் எண்ணத்தை நீங்கள் வளர்த்துக்கிட்டீங்கன்னாவே உங்களுக்கு வந்து பாதி சக்ஸஸ்.
ரெண்டாவது, திருப்பியும் நாம ஒரு வாரம் போன வாரம் தான் போயிட்டு வந்தோம், இந்த வாரம் எப்படி போறது, அடிக்கடி போனா நம்மளை பத்தி என்ன நினைப்பாங்க அப்படிங்கிற அந்த மனப்பான்மையை தள்ளி வைத்து விட்டு எப்பொழுதெல்லாம் உங்களுக்கு வந்து உதவி வேண்டும் என்று தோணுகிறதோ உங்களுக்குன்னா ஆண்டர்பிரினர்ஸ்க்கு, அப்பெல்லாம் அவங்க வந்து இன்குபேஷன் சென்டர் அதிகாரி சந்தித்தார்கள் என்றால் அவர்களுக்கு உண்டான சேவையும் கிடைக்கும், தொழிலும் வெற்றியடைய வாய்ப்பு. பல விஷயத்த வந்து இங்கே இன்னைக்கு ஷேர் பண்ணிட்டீங்க. அரசாங்கம் எப்படி எந்த விதத்தில் வந்து தொழில் முனைவோருக்கு வந்து உதவி செய்து, இன்குபேஷன் சென்டர் எந்த அளவு ட்ரைனிங், அப்புறம் அவங்களுக்கு வாழ்க்கை தரத்தை உயர்த்துறதுக்கான விஷயங்கள் என்னென்ன விஷயங்கள்னு சொல்லிட்டு பல விஷயங்கள் வந்து மக்களுக்கு தெரியாது. தொழில் தொடங்கணும்னு அவங்க மனசளவில் நினச்சிட்டு இருப்பாங்க, தவிர செயலளவில் இருக்காது. ஸோ இந்த மாதிரி விஷயங்களை கேட்டாவது வந்து அப்ரோச் பண்ணுறதுக்கான விஷயங்கள் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன். இன்னைக்கு நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டதுக்கு பண்பலை சார்பாக உங்களுக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறோம் சார். ரொம்ப நன்றி. விஐடி பண்பலை வானொலிக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இதை போல பல நிகழ்ச்சிகளை தொடர்ந்து வானொலி வழங்கி இந்த பகுதிக்கு பெருமை சேர்த்திட என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. நேயர்கள் இதுவரை கேட்டது பல்துறை பகிர்வுகள், வல்லுநர் தரவுகள், மக்களின் சந்தேகங்களுக்கான சான்றுகளோடு விஐடி பண்பலை 90.8 வல்லுநர் பார்வை. நன்றி, வணக்கம். தமிழ்ச்சுடர், வாழ்வும் இலக்கியமும் சங்கமிக்கும் ஒளி ஓவியம் உங்கள் விஐடி பண்பலை 90.8. இன்றைய தமிழோவியம் தீட்டுபவர் ஜெயஸ்ருதி. வணக்கம். எல்லாருக்கும் நன்றாம் பணிதல் அவருள்ளம் செல்வர்க்கே செல்வம் தகைத்து. மனிதன் கடைபிடிக்க வேண்டிய நற்பண்புகள் பற்பல. அவற்றில் தலையாயது தன்னடக்கம். ஈகை குணம், அன்புடைமை இவையெல்லாம் சிறந்தவை. ஆயினும் தன்னடக்கம் இல்லாது போனால் இந்த பண்புகள் சிறக்காது. மனித வாழ்க்கைக்கு சிறந்த அடக்கம் தேவை. பழங்காலத்தில் அடக்கம் என்ற ஒரே சொல் பல பண்புகளை விளக்கியது. ஆனால் இன்று அடக்கம் என்ற பண்பு விரிந்து தனியே சொல்கிற வகையில் அமைந்துள்ளது. இந்த உலகத்தில் பெரும்பாலானோர் துன்பப்படுகின்றனர். துன்பங்கள் எதனால் ஏற்படுகின்றன? ஒரு பொருளை நம்ம கண்ணால பாக்குறோம். பாக்குறவங்க எல்லாரும் அந்த பொருளை பார்த்துட்டு பேசாம இருக்கிறது இல்ல. அதை எப்படியாவது அடையணும் அப்படின்னு பல பேர் நினைக்கிறாங்க. அந்த நினைப்பு ஆசையா வளருது. அதை பெற முயற்சி செய்யறாங்க. அந்த முயற்சியின் விளைவாக பல துன்பங்களை அடைகிறாங்க. இவ்வாறு ஐம்புலன்களால அடையும் இன்பத்தை அனுபவிக்கும் எண்ணமும் ஆசையும் பெருகுகின்றன. இவற்றை தடையில்லாமல் பெற சிலருக்கு வாய்ப்பில்லாம போகலாம். வாய்ப்பு இல்லாதவங்க தங்களுக்கு வாய்ப்பு இல்லையே என்று எண்ணி ஆறுதல் அடையிறது இல்ல. அவற்றை எப்படியாவது அடைய வேண்டும் என்று விரும்பி கிடைக்காததுல துன்பம் அடைகிறாங்க. ஒரு சிலர் ஒரு படி மேல போய் அதை அடையணும்னு தவறான வழிகளில் ஈடுபடுறாங்க. அதனால பெருந்தொல்லைகளுக்கு ஆளாகிறாங்க. இந்த புலன்களை ஆட்டி படைப்பது எது? மனம். மனம் எப்போதும் எதிலையும் ஆறுதல் பெறுவது இல்ல, நிறைவு கொள்வது இல்ல. ஓரளவுக்கு கிடைத்தா போதும் என்று நினைப்பதில்ல. கிடைக்க கிடைக்க மேலும் மேலும் அடைய வேண்டும் என்ற ஆசை ஊற்றா பெருகுது. இந்த ஐம்புலன்களையும் அடக்குவோர் துன்பத்தை வெல்லுவர். துன்பத்திலிருந்து விடுபடுவதே மிக சிறந்த இன்பம் இல்லையா? இந்த அடக்கம் என்னும் பண்பு துன்பங்களிலிருந்து விடுவிப்பதோடு நிற்பதில்லை, வேறு எத்தனையோ நன்மைகளையும் செய்கின்றது. கல்வி செல்வத்தை பெற கண்ணும் செவியும் ஒத்துழைக்க வேண்டும். இந்த ஒத்துழைப்பு எப்படி கிடைக்கும்? தானே கிடைக்குமா? இல்லை, அவற்றை அடக்க வேண்டும். இவை தன்னிலை ஒழுக்கம். ஒழுக்கம் இரு வகையானது. ஒன்று தன்னிலை ஒழுக்கம், மற்றொன்று சமூக ஒழுக்கம். இதுல சமூக நல்லொழுக்கங்கள் சமூகத்தை சீரமைக்கும். சூழ்நிலை வாழ்க்கைக்கு இசைந்ததா அமையும். நல்லெண்ணம் வளரும், நம்பிக்கையும் வளரும், என்னைக்கும் அமைதியும் மகிழ்ச்சியும் நிலவும். நாடு பரப்பளவுல பெரியது, பல கோடி மக்கள் வாழ்வது. மக்கள் ஒன்றாக வாழும் இடத்துல நல்லெண்ணம் இன்றியமையாத ஒன்று. அதனால தேசிய ஒழுகலாறுகளை நாம மேற்கொள்ள வேண்டும். நம்முடைய புலன்களை ஆட்டி படைப்பது மனம் என்னும் கருவிதான். இதை எப்படி கட்டுப்படுத்துவது? பயிற்சினால்தான் இதை கட்டுப்படுத்த முடியும். எந்த வேளையில் எதை செய்ய வேண்டுமோ அதை தவறாமல் செய்து முடிக்கும் பழக்கத்தை முதலில் மேற்கொள்ள வேண்டும். அதே போலவே பெருமிதம் என்ற பெரிய நோயிலிருந்து தன்னைத்தானே காத்துக்கொள்ள வேண்டும். ஒரு வகுப்புல 2 மாணவிகள் இருந்தாங்க. இருவருமே நல்லா படிக்கிற மாணவிகள் தான். பள்ளியில நடக்கும் தேர்வுகள்ல நல்ல மதிப்பெண்களையே பெற்று வந்தாங்க. முதல் மதிப்பெண்களையும் இவங்க தான் வாங்கிட்டு வந்தாங்க. அதுல ஒரு மாணவி சில குடும்ப பிரச்சனைகளால சரிவர படிக்க முடியாம போய் தேர்வுகள்ல இன்னொரு மாணவியை விட குறைந்த மதிப்பெண்களை எடுத்துட்டாங்க. இத பார்த்த அந்த மாணவிக்கு
தான் எல்லாமே என்ற எண்ணம் தலை தூக்க ஆரம்பிச்சது. மற்றொரு மாணவிய மட்டம் தட்ட ஆரம்பிச்சாங்க இன்னொரு மாணவி. இதுவும் ஒருவித அடக்கமின்மை தானுங்க. என்னதான் நல்லா படிச்சாலும் மதிப்பெண்கள் வாங்கினாலும் மற்றவர்களை துன்புறுத்துவது தவறான ஒரு விஷயம் தானே. மற்றொரு மாணவியோ இதையெல்லாம் பொருட்படுத்தாம நல்லா படிச்சாங்க. இறுதி தேர்வில நல்ல மதிப்பெண்கள் பெற்று மாவட்டத்தில் முதலிடத்தை பிடிச்சாங்க. அதனால நம்ம திறமை வாய்ந்தவரா இருந்தாலும் அடக்கத்தோட இல்லைன்னா திறமைக்கான உழைப்புக்கான பலனை அடைய முடியாது. தன்னடக்கம் என்ற சிறந்த பண்பினை பெற வேண்டுமாயின் மற்றவர்களிடம் குறை காணும் தீமை அறவே கூடாது. அடக்கம் என்னும் செல்வத்தை முயன்று பெற்ற வெற்றியே தவத்தால் அடைந்த ஆற்றலாகும். பொருட்செல்வம் முதலானவை இந்த உலகில் சிறப்புடன் வாழ துணை புரிபவை. அடக்கமும் செல்வத்திற்கு எல்லாம் தலை சிறந்த செல்வமாகும். இதையே வள்ளுவர் எல்லாருக்கும் நன்றாம் பணிதல் அவருள்ளும் செல்வர்க்கே செல்வம் தகைத்து என்கிறார். செருக்கு இல்லாமல் அடக்கமாக வாழ்வது எல்லாருக்குமே நல்லதுதான். செல்வங்களுக்கு அது மேலும் சிறந்த ஒரு செல்வமாக விளங்கும் என்கிறார். சிந்தியுங்கள், செயல்படுங்கள். நன்றி. நேயர்கள் இதுவரை கேட்டது வாழ்வையும் இலக்கியத்தையும் இணைத்த ஒளி ஓவியம் தமிழ் சுடர். இன்றைய தமிழ் ஓவியம் தீட்டியவர் ஜெயஸ்ருதி. இது உங்கள் விஐடி பண்பலை 90.8. விஐடி பண்பலை 90.8 விஐடி பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலியில் இது மருத்துவ நேரம். பல்வேறு மருத்துவ துறைகளிலிருந்து தேர்ச்சி பெற்ற மருத்துவர்களுடன் கலந்துரையாடும் நேரம் இது. வணக்கம் நேயர்களே, இது விஐடி பண்பலை 90.8 விஐடி பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலி. இந்த நிகழ்ச்சி மருத்துவ நேரம். மருத்துவ நேரம் நிகழ்ச்சியில் மக்களுக்கு உள்ள சந்தேகங்களை அந்த மருத்துவர்கள் நிவர்த்தி பண்ணிட்டு இருக்காங்க. நிறைய கொஷின்ஸ் உங்களுக்கு இருக்கும். எங்கள் மூலமாக உங்களுடைய சந்தேகங்களை நாங்கள் தீர்த்துட்ருக்கோம். இன்னைக்கு நிகழ்ச்சியில் ஸ்ரீ நாராயணி ஹாஸ்பிட்டல் மற்றும் ரிசர்ச் சென்டர் அங்கே இருக்கிற மருத்துவர்கிட்ட தான் பேச போகிறோம். இன்னைக்கு நிகழ்ச்சியில் நம்ம கூட பேச இருக்கிறது டாக்டர் அரவிந்தன் நாயர். அவங்க கூட தான் நம்ம இன்னைக்கு பேச போகிறோம். வணக்கம் சார். வணக்கம் சார், உங்களை அறிமுகம் பண்ணிக்கோங்க சார். நான் டாக்டர் அரவிந்தன் நாயர். மிந்தி சிஎம்சி ஹாஸ்பிட்டலில் ப்ரொஃபஸர் ஆஃப் சர்ஜரி அண்ட் ஹெட் ஆஃப் எண்டோக்ரைன் சர்ஜரியில் இருந்தேன். அங்கேருந்து ரிட்டையர் ஆகி இப்போ 4 இயர்ஸ் ஆச்சு. 4 இயர்ஸாக இப்போ நாராயணி ஹாஸ்பிட்டல் மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தில் பணியாற்றுகின்றேன். இப்போ என்னோடய மெயின் ஸ்பெஷாலிட்டி ஜெனரல் சர்ஜரி. அது இல்லாமல் அந்த ஜெனரல் சர்ஜரினா அறுவை சிகிச்சை. அது இல்லாமல் அந்த ஜெனரல் சர்ஜரியில் எண்டோக்ரைன் சர்ஜரி என்னோடய ஸ்பெஷல் இன்ட்ரெஸ்ட். எண்டோக்ரைன் சர்ஜரினா தைராய்டு, பிரெஸ்ட்டு, பேராதைராய்ட்ஸு, அட்ரீனல் கிளாண்டு, பேன்க்ரியாஸ், அந்த மாதிரி ஹார்மோன் செக்ரீட் பண்ணுற கிளாண்ட்ஸோட வியாதிகளுக்கு நான் ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறேன். சரி சார், இப்போ இருக்கிற மக்களுக்கு நிறைய சந்தேகங்கள் இருக்குது. அதாவது சர்ஜரி சொன்னாலே மைனர் சர்ஜரி, மேஜர் சர்ஜரின்னு ஒரு 2 டிஃப்ரெண்ட் இருக்குது. அதை மக்களுக்கு எப்படி சார் விளக்க முடியும்? அதை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்ல முடியும்? அறுவை சிகிச்சைனாலே நிறைய மக்கள் அதை பற்றி பயப்படுறாங்க. ஆனால் அதை முந்தி காலத்தில் மயக்கம் கொடுக்கறதுக்குனா மண்டையில் ஒரு கல் வச்சு அடித்து இல்லாட்டா கம்பு வச்சு அடித்து மயக்கப்பட்டு அப்புறம் ஆப்ரேஷன் பண்ணுவாங்க. மயக்கம் தெளிகிறதுக்குள்ளே ஆப்ரேஷன் முடிச்சிருவாங்க. அதனால் அவசரமாக பண்ணுவாங்க. இப்போ அந்த மாதிரி கிடையாது. இப்போ நம்ம மயக்கம் கொடுக்கறதுக்கு ரொம்ப நல்ல வசதிகள், வழிகள் இருக்குது. அந்த ஒரு இடம் மட்டும் மறுக்க வைக்கிறதுக்கு மறுத்து வைக்கலாம். இல்லைன்னா மொத்தம் ஒரு கால் இல்லாட்டா ஒரு கை ஒரு பகுதி மறுக்க வைக்கலாம். இல்லாட்டா ஃபுல் மயக்கம் கொடுத்து ஆப்ரேஷன் பண்ணலாம். அதனால் மயக்கம் கொடுத்து ஆப்ரேஷன் பண்ணால் அது யூஸ்வலி அதுக்கு பேர் மேஜர் சர்ஜரி. மயக்கம் கொடுக்காமல் அந்த 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 பகுதி மட்டும் சின்ன சின்ன கட்டிகளை, சிஸ்ட்டுகளை, இந்த கொழுப்பு கட்டிகள் ரொம்ப சின்னதாக இருந்தால் ஃபுல் மயக்கம் கொடுக்காமல் அந்த இடம் மட்டும் மறக்க வச்சு ஆப்ரேஷன் பண்ணலாம். அதுக்கு பேர் தான் மைனர் சர்ஜரி. அதை வெளி நோயாளியாக சொல்லுவாங்க அவுட் பேஷண்ட்டில். அதை அங்கே ஆப்ரேஷன் பண்ணி இன்னும் 1 மணி நேரத்தில் திரும்பி வீட்டுக்கு சென்றுக்கிடலாம். அதுக்கு பேர் தான். எந்த பேஷண்ட்டுக்கு சின்ன ஒரு ஆப்ரேஷன் பண்ணி மயக்கம் இல்லாமல் அந்த இடம் மட்டும் மறக்க வச்சு பண்ணுறது, அதே பேஷண்ட்டுக்கு உடனே 1 மணி நேரம் 2 மணி வீட்டுக்கு அனுப்பலாம். அது மைனர் சர்ஜரி. இன்னொரு சர்ஜரி இருக்குது, அதுக்கு பேர் டே கேர். பகல் ஒரு நாள் மட்டும் காலையில் பேஷண்ட் வந்தால் சின்ன ஒரு மயக்கம் கொடுத்து சின்ன சின்ன கட்டிகள், சின்ன சின்ன ஆப்ரேஷன்,
அது பண்ணி திருப்பி அதே பேஷண்ட்டுக்கு சாயங்காலம் வீட்டுக்கு, அதுக்கு இப்போ டே கேர் சர்ஜரி. அப்புறம் சில பேஷண்ட்டுக்கு மயக்கம் கொடுத்து மயக்கம் தெளிகிறதுக்கு நேரம் ஆகும், 2-3 மணி நேரம் ஆகும். அப்புறம் ஃபுல் ஆப்ரேஷன்லேருந்து ரெக்கவர் பண்ணுறதுக்கு டைம் ஆகும். அந்த பேஷண்ட்டுக்கெல்லாம் 1 நாள் 2 நாள், சிலவங்களுக்கு 1 வாரம் பெட்டில் இருக்கணும். மயக்கம் கொடுத்து எந்த ஆப்ரேஷன் பண்ணாலும், ஃபுல் மயக்கம் கொடுத்து எந்த ஆப்ரேஷன் பண்ணாலும் அதுக்கு பேர் மேஜர் சர்ஜரி. மைனர் சர்ஜரி, மேஜர் சர்ஜரி, அதுதான் வித்தியாசம். சரி டாக்டர், இப்போ வந்து ஜென்ரல் சர்ஜரி இருக்குது, அதை தவிர்த்து எந்த விதமான டைப்ஸ் ஆஃப் சர்ஜரிஸ் இருக்குது? ஜென்ரல் சர்ஜரினா அந்த பழைய ஆரம்ப சர்ஜரி, அறுவை சிகிச்சை ஆரம்ப காலத்தில் ஜென்ரல் சர்ஜரி மட்டும்தான் இருந்தது. எல்லா ஸ்பெஷாலிட்டிஸ் ஜென்ரல் சர்ஜரி வந்தது. ஒரு 40 வருஷம் 50 வருஷம் முன்னாலே ஜென்ரல் சர்ஜன் தான் ஹெட் பிரெயினுக்கு ஆப்ரேஷன் பண்ணுவார், ஜென்ரல் சர்ஜன் தான் எலும்பு நொறுங்குனா ஆப்ரேஷன் பண்ணுவாங்க, ஜென்ரல் சர்ஜன் தான் டெலிவரி ஆப்ரேஷன்ஸ் எல்லாம் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அவங்க அந்த 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 ஸ்பெஷாலிட்டியில் நிறைய நாலேஜ் வந்துச்சு, புது புது விதமான ட்ரீட்மெண்ட் வந்துச்சு. அப்போனா ஒரு ஜென்ரல் சர்ஜன்னாலே அதெல்லாம் சமாளிக்க முடியாத நிலைமை வந்துச்சு. அதனால தான் இந்த ஸ்பெஷலிஸ்ட் எல்லாம் வந்துட்டாங்க. இப்போ எலும்பு பிரிவு தனியாக வந்துட்டாங்க. எலும்பு பிரிவுனா கை கால் எலும்பு நொறுங்கிச்சுன்னா, இல்லாட்டா எலும்பில் கட்டி இருக்குது, இல்லாட்டா எலும்பில் சத வளர்ச்சி இருக்குது, அதுக்கு தனிப்பட்ட டாக்டர், அதுக்கு பேர் ஆர்த்தோபெடிக் சர்ஜன்ஸ். ஆர்த்தோபெடிக்ஸில் இப்போ நிறைய ஸ்பெஷாலிட்டிஸ் ஆச்சு. இப்போ ஜாயிண்ட்டு, இடுப்பில் கஷ்டம் இருந்தால் இடுப்பு மட்டும் மாற்றி வைக்கிறாங்க, முட்டில் கஷ்டம் இருந்தால் முட்டு மாற்றி வைக்கிறாங்க, அது ரீப்ளேஸ்மெண்ட் சர்ஜரி. அப்போ சிலவங்க அந்த ஜாயிண்ட்டு, முட்டு, இடுப்பு அதுக்கு மட்டும் ஸ்பெஷலைஸ் பண்ணுறாங்க. சிலவங்க கைக்குள்ள வியாதிகள் மட்டும் ஸ்பெஷலைஸ் அது ஹேண்ட் சர்ஜரி. அதே மாதிரி வயிற்றுக்குள்ளே பார்த்தா கிட்னிஸ் இருக்குது, கிட்னினா சிறுநீர் பிரிவு, அதுக்கு தனி ஸ்பெஷாலிட்டி இருக்குது, அதை யூராலஜி சொல்லுவாங்க. அதுக்கு மருத்துவத்துறையில் நெஃப்ராலஜி சொல்லுவாங்க, அறுவை சிகிச்சை துறையில் அதுக்கு யூராலஜி சொல்லுவாங்க. அப்போ அதே மாதிரி ஒவ்வொரு ஸ்பெஷாலிட்டியில் ஜென்ரல் சர்ஜரி, முந்தி ஜென்ரல் சர்ஜன்னா எல்லாம் செய்வாங்க, இப்போ அந்தந்த ஸ்பெஷாலிட்டி நிறைய பேர் வந்துட்டாங்க. அப்போ அந்தந்த ஸ்பெஷாலிட்டி இருந்தாலும் இன்னும் ஜென்ரல் சர்ஜரி தான் ரொம்ப நிறைய ஆப்ரேஷன் பண்ண ஒரு பிரிவு. ஏன்னா ஒரு நோயாளி அதுக்கு அறுவை சிகிச்சை எந்த இடத்துல இருந்தாலும், கழுத்தில் இருந்தாலும் சரி, முகத்தில் இருந்தாலும் சரி, வயிற்றில் இருந்தாலும் சரி, காலில் இருந்தாலும் சரி, ஜென்ரல் சர்ஜன் அதெல்லாம் செய்யக்கூடிய தகுதி இருக்குது. சரி டாக்டர், இப்போ வந்து ஒரு நோயோடைய முன்ன அறிகுறி, அதாவது சிம்டம்ஸை கண்டுபிடிச்ச உடனே முதல்ல இப்போ ஒரு கேன்சர் கட்டி வருது, ஒரு டியூமர் ஏதோ வருதுன்னா அது பிகினிங் ஸ்டேஜில் கண்டுபிடிச்சிட்டா வந்து சர்ஜரி போகிற அளவுக்கு முக்கியமான சூழல் ஏற்படாது. ஆனால் அந்த அவேர்னஸ் இப்போ மக்களுக்கு இருக்கா? அது அவேர்னஸ் இருக்குது. ஆனால் நம்மளோட இந்தியாவில் என்ன நேச்சர்னால், அவங்களுக்கு நம்ம இந்தியன் ஜனங்களுக்கு எப்போவுமே அந்த தாங்கக்கூடிய சக்தி நிறைய இருக்குது. அதனால் என்ன ஆகும்னா, நம்ம வலி தாங்க முடியாத அளவுக்கு வரும்போ, இல்லைன்னா கட்டி ரொம்ப பெருசாக இருக்குது, அவங்களால நடக்க முடியும், அந்த அளவு தான் அது வரை அவங்க வெயிட் பண்ணிட்டு தான் ஆப்ரேஷன் வர்றாங்க. ஆனால் அது ஆரம்ப ஸ்டேஜ்லேயே நம்ம வந்தால் அதை நல்ல ஆப்ரேஷன் பண்ணுறதும் சுலபமாக இருக்கும். அப்புறம் கேன்சர் கட்டி மாதிரி இருந்தால் அதை ஃபுல்லாக கவனம் க்யூர் பண்ணலாம் கம்ப்ளீட்டாக. இப்போ அவங்களுக்கு அந்த சிம்டம்ஸ் வரும்போது, இப்போ சிலவங்களுக்கு சொல்கிறாங்க வயிற்றில் பசி எடுக்கலை, சாப்பிட்றது பிடிக்கலை, அது சூழ்நிலையில் இருக்கலாம், சாப்பாடுனால இருக்கலாம், அது நினைக்கலாம். அந்த மாதிரி வயிற்றில் சாதாரண சாப்பாடு பிடிக்கலை, சாப்பிட்டா சரியாக ஜீரணம் ஆகலை, வாந்தி வருது ரொம்ப லேட் ஸ்டேஜ். ஆனால் சாப்பாடு பிடிக்கலை, ஜீரணமாகலை, பசி சரியாக எடுக்கலைன்னா அது வயிற்றில் புற்றுநோயோட ஆரம்ப அறிகுறி. சிலவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், எனக்கு இப்போ கறி பிடிக்கிறது இல்லை சிலவங்களுக்கு வேறு ஏதோ பிடிக்காது, அது ரொம்ப ஆரம்ப ஸ்டேஜ். அந்த ஸ்டேஜில் எண்டோஸ்கோப்பி சொல்லுவாங்க, ஒரு குழாய் போட்டு வயிற்றுக்குள்ளே பார்த்தா அந்த கட்டி ஆரம்ப ஸ்டேஜை கண்டுபிடிச்சா அந்த கட்டி ரிமூவ் பண்ணால் கம்ப்ளீட்டாக குணமாகும். ஆனால் நம்ம வாந்தி சிலவங்களுக்கு வாந்தி வரும், ரத்த வாந்தி வரும், எது சாப்பிட்டாலும் வாந்தி வரும். அந்த ஸ்டேஜில் வந்தால் ரொம்ப அட்வான்ஸ்டு. அப்போ நம்ம ஆப்ரேஷன் பண்ணாலும் சிலவங்களுக்கு அதை குணப்படுத்த முடியாது. அதே மாதிரி எல்லா வியாதிக்கும் ஒரு ஆரம்ப ஸ்டேஜ் இருக்குது. கழுத்துக்கு முன்னாலே தைராய்டு கிளாண்ட் சொல்லுவாங்க. அந்த தைராய்டு கிளாண்டில் சின்ன கட்டியாக இருக்கும், நம்ம எச்சி மெழுங்கும்போது சாப்பிடும்போது ஏதோ உருண்டை மாதிரி தெரியும். சிலவங்க அதை கவனிக்கிறதில்ல, சிலவங்க கண்ணாடியில் பார்க்குறாங்க, அது சின்ன கட்டி மாதிரி இருக்குது. அந்த ஆரம்ப ஸ்டேஜில் வந்துச்சுன்னா அதை ரிமூவ் பண்ணால் கம்ப்ளீட்டாக குணமாகும். ஆனால் சிலவங்க பெருசாக வந்த எச்சி சாப்பிட முடியாத, மூச்சு விட முடியாத, குரல் கம்ப்ளீட்டாக போயிடும். அந்த ஸ்டேஜில் வரும்போது அதை குணப்படுத்துறது கஷ்டம். ஆனால் முயற்சி பண்ணலாம். ஆனால் அதே ஆரம்ப ஸ்டேஜ் வந்தால் ஆப்ரேஷன் பண்ணுறதும் ரொம்ப கஷ்டம் இருக்காது. அப்புறம் பேஷண்ட்டுக்கும் ஆப்ரேஷன் முடிச்ச பிறகு கம்ப்ளீட்டாக குணமாயிரும். இப்போ சமீப காலமாக வந்து ரொம்ப ஒரு மிகப்பெரிய நோயாக வளர்ந்துட்டு வருது கேன்சர். சாதாரண சின்ன வயசு குழந்தையிலேருந்து சரி, பெரியவங்களுக்கும் சரி, ரொம்ப இயல்பாக அந்த கேன்சர் நோய் வர ஆரம்பிச்சிருக்கு. இந்த கேன்சர் ரிலேட்டட் சர்ஜரி பற்றி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். இந்த கேன்சர்னா ஒரு ஜென்ரல் டேர்ம். ஒவ்வொரு கேன்சர்னால் எந்த ஆர்கன் வேணால் பாதிக்கலாம். அந்த ஒவ்வொரு இடத்துல அந்த கேன்சருக்கு ரத்தத்தில் கேன்சர் வந்தால்
அது லிம்ஃபோமா லுக்கீமியான்னு சொல்லுவாங்க, பிளட்டில் உள்ளது. அதே மாதிரி தைராய்டு கிளாண்டில் தைராய்டு கேன்சர், பிரெஸ்ட்டில் வந்தால் பிரெஸ்ட் கேன்சர், அந்த வயிற்றுக்குள் வந்தால் ஸ்டமக்கு, சிறுகுடல், பெருகுடல், எல்லா இடத்துலையும் கேன்சர் வேணும். அதுக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப ஆரம்பத்திலே தான் அறிகுறி இருக்குது. அதை நம்ம கவனிக்காமல் விட்டுறனால தான் அது அட்வான்ஸ் ஸ்டேஜாக போகுது. இப்போ நான் சொன்ன மாதிரி சிலவங்களுக்கு காலில் சின்ன கட்டி வரும், அது கொஞ்சம் ஏதோ அடிபட்டு நினச்சா அவங்க விட்டுருவாங்க. அதை கட்டி கொஞ்சம் கொஞ்சமாக பெருசாகிட்டு வந்து அது கேன்சராக மாறலாம். சிலவங்களுக்கு மாறல ஒன்றுமே இருக்காது, மாறல கொஞ்சம் வலி இருக்கும், இல்லைனா காம்புலேருந்து லேசாக ரத்தம் வரும், இல்லை நீர் வரும். அது ரொம்ப ஆரம்ப ஸ்டேஜ் அறிகுறி. லேசாக வலி இருக்குது, இல்லை சின்ன கட்டி இருக்குது, அதை உடனே செக்கப் பண்ணலாம். பிரெஸ்ட்டில் ஏதாவது டியூமர் வந்தால் அதுக்கு அல்ட்ராசவுண்ட் பண்ணுவாங்க, மேமோகிராம் பண்ணுவாங்க. அதை வச்சு அதை கேன்சராக சாதாரண கட்டியாக கண்டுபிடிச்சிடலாம். அந்த மாதிரி ஏதாவது டவுட் இருந்தால் சின்ன ஒரு ஊசி போட்டு டெஸ்ட் பண்ணுவாங்க. அதுக்கு பேர் நீடில் டெஸ்ட்டு, ஃபைன் நீடில் ஆஸ்பிரேஷன் சைட்டாலஜி. சின்ன ஊசி போட்டு அது அணுக்கள் எடுத்து அதை டெஸ்ட் பண்ணால் தெரிஞ்சு போகுது சாதாரண கட்டியா கேன்சர் கட்டியா. அந்த மாதிரி ஆரம்ப ஸ்டேஜில் பண்ணால் அதை கம்ப்ளீட்டாக பிரெஸ்ட்டில் எடுத்தானா பிரெஸ்ட் கேன்சர் ஆரம்ப ஸ்டேஜில் பண்ணால் கம்ப்ளீட் க்யூர் பண்ணலாம். ஆனால் அதை முத்து போன ஸ்டேஜில் வந்தால் சிலவங்களுக்கு ஆப்ரேஷன் பண்ண முடியாமல் வந்துடும். அது வெடித்து அதில் ரத்தம் வந்து சீல் வந்து ரொம்ப வாசனை வந்து அந்த மாதிரி ஸ்டேஜில் நிறைய பேர் வர்றாங்க. ஆனால் ஆரம்ப ஸ்டேஜிலே வந்தாச்சுன்னா அதை கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணலாம். இப்போ அந்த மேமோகிராம் அல்ட்ராசவுண்ட் மூலமாக ஆரம்ப ஸ்டேஜில் கண்டுபிடிச்சானா கூட ஃபுல்லாக ரிமூவ் பண்ண வேண்டியதில்லை. அந்த கட்டி உள்ள பிரிவு மட்டும் ரிமூவ் பண்ணி கரண்ட் கொடுத்து ஸ்பெஷல் கீமோதெரப்பி கொடுத்து அதை கம்ப்ளீட்டாக க்யூர் ஆகும். ஆனால் கொஞ்சம் பெருசாச்சுன்னா அந்த பக்கம் ஃபுல்லாக ரிமூவ் பண்ண வேண்டியிருக்கும். எந்த வியாதி எடுத்தாலும் அந்த ஆரம்ப ஸ்டேஜில் பண்ணால் அதை கம்ப்ளீட்டாக குணப்படுத்த முடியும். சிலவங்களுக்கு அந்த ஆரம்ப ஸ்டேஜில் பண்ணால் ரேடியேஷன் கீமோதெரப்பி கூட தேவையில்லை, அறுவை சிகிச்சை மட்டும் போதும். ஆனால் சிலவங்களுக்கு ரொம்ப முத்தின வியாதி வந்தால் முதல்ல ஸ்பெஷல் கீமோதெரப்பி கொடுத்து கரண்ட் கொடுத்து அதுக்கப்புறம் ஆப்ரேஷன் பண்ணி கூட குணப்படுத்தலாம். ஆனால் கேன்சர் வியாதியில் என்னன்னா இப்போ இந்த நிறைய ரீசெண்ட் அட்வான்சஸ் புதுசாக கண்டுபிடிச்சிருக்காங்க. அதனால எந்த பேஷண்ட்டுக்கும் நம்ம சொல்ல முடியாத கேன்சர் வந்துச்சு ஒன்றும் பண்ண முடியாது. டெஃபினட்டாக எல்லாருக்கும் எந்த விதமான ஏதாவது ஒரு ஆரம்ப ஸ்டேஜில் இல்லாட்ட முத்தின ஸ்டேஜ் வந்தாலும் ட்ரீட்மெண்ட் கொடுத்து கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணலாம். சிலவங்களுக்கு ஈவன் முத்தின ஸ்டேஜ் வந்தாலும் குணப்படுத்தலாம். அதனால் கேன்சர் வந்தால் நம்ம சாக போகிறோம்னு நினைக்கவே கூடாது. கேன்சர் வந்தால் ஒரு வியாதி, சாதாரண வியாதி, காய்ச்சல், ஜுரம், அதே மாதிரி வியாதி மாதிரி நினச்சி அதுக்கு ஃபுல்லாக ட்ரீட்மெண்ட் பண்ணால் நிறைய பேருக்கு ஈவன் முத்தின ஸ்டேஜில் அட்வான்ஸ் ஸ்டேஜ் வந்தாலும் அதை வியாதி குறைக்கலாம். அது முத்தின ஸ்டேஜ் வந்தாலும் சிலவங்களுக்கு ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட் பண்ணி குணம் கூட படுத்தலாம். இவ்வளோ நேரம் மருத்துவ நிகழ்ச்சியில் பல கேள்விகளுக்கு நீங்கள் பதில் சொல்லிட்டு இருந்தீங்க. நிகழ்ச்சியில் ஒரு சிறிய இடைவெளி. உங்கள் இல்லம் நுழைந்திடும், உங்கள் செவிகளை தீண்டிடும், உங்கள் மனதினை வருடவே பண்பலையாய் மலருதே. உங்கள் இல்லம் நுழைந்திடும், உங்கள் செவிகளை தீண்டிடும், உங்கள் மனதினை வருடவே பண்பலையாய் மலருதே. VIT 90.8 வேலூரில் நாங்க தாம்பே. VIT 90.8. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது VIT பண்பலை 90.8 VIT பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலி. இடைவெளிக்கு முன்னாடி நிறைய கொஷின்ஸ் டாக்டர் வந்து ஆன்சர் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ அடுத்த நிகழ்ச்சிக்கு போகிறோம். சார், இப்போ நீங்கள் கேன்சர் பற்றி சொல்லிட்டு இருந்தீங்க. அதாவது இப்போ முக்கியமாக வந்து பெண்களுக்கு இந்த பிரெஸ்ட் கேன்சர், மார்பக புற்றுநோய் வந்து அதிகமாகிட்டே வருது. அது வருவதற்கான காரணம், அதை எப்படி கண்டுபிடிச்சி அவங்க ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணணும்? அதில் பிரெஸ்ட் மாரில் கட்டி வர்றதுக்கு ஒன் ஆஃப் த ஃபர்ஸ்ட் கண்டிஷன் ஃபேமிலி ஹிஸ்ட்ரி. அது ஜெனட்டிக். சிலவங்களுக்கு அந்த ஃபேமிலியில் இருக்கும், அவங்க மதருக்கு இருந்திருக்கும், அவங்க பாட்டிக்கு இருந்திருக்கும், அவங்க ஃபர்ஸ்ட் டிகிரி ரிலேட்டிவ் சொல்லுவாங்க. யாருக்காவது அந்த மாதிரி பிரெஸ்ட்டில் கட்டி இருந்திருந்தால் அவங்களுக்கு டெஃபினட்டாக வர்றதுக்கு சான்ஸ். அதில் 2 டைப் ஆஃப் ஜீன்ஸ் இருக்குது, BRCA1, BRCA2. இப்போ ஒரு ஃபேமிலியில் யாருக்காவது பிரெஸ்ட் கேன்சர் இருந்தால் அந்த BRCA1, BRCA2 ஜீன்ஸ் இருந்துக்கு செக் பண்ணால் அவங்களுக்கு டெஃபினட்டாக கேன்சர் வர்றதுக்கு வாய்ப்புண்டு. இந்த ஜெனட்டிக் தவிர சிலவங்களுக்கு அந்த சூழ்நிலை, சிலவங்க சொல்லுவாங்க நார்மல் லேடிஸ்குள்ளே நார்மல் அந்த பாத்வே இருக்குல்ல, அவங்களுக்கு மெச்சுரேஷன் ஆகும், அதுக்கப்புறம் குழந்தை பிறக்கும், குழந்தைய ஃபீட் பண்ணுவாங்க. அப்போ அந்த ஸ்டேஜில் அவங்களுக்கு குழந்தை இல்லாமல் வருது, அவங்களுக்கும் ரிஸ்க் இருக்குது. இப்போ நன்ஸ் இருந்தால், அந்த மாதிரி கன்னி ஸ்திரீகள் இருந்தால் அவங்களுக்கு பிரெஸ்ட் கேன்சர் வர்றதுக்கு சான்ஸ் அதிகமாக இருக்குது. அதே மாதிரி பிரெஸ்ட்டில் சின்ன சின்ன கட்டி, நீர் கட்டி நிறைய வட்டு வந்துச்சுன்னா அவங்களுக்கு திருப்பி பிரெஸ்ட்டில் கேன்சர் வர்றதுக்கு வாய்ப்புண்டு.
சிலவங்களுக்கு ஸ்மோக்கிங், இந்த ஃபாரின் கண்ட்ரீஸ்லாம் லேடிஸ்லாம் நிறைய ஸ்மோக் பண்ணுறாங்க, அவங்களுக்கு அதே மாதிரி பிரெஸ்ட் கேன்சர் வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. சரௌண்டிங் சூழ்நிலையில் கூட நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்குது இன்ஃபெக்ஷன்ஸுக்குள்ளே கான்ட்ரிபியூட் பண்ணுறது. இப்போ சர்ஜரிஸ் பற்றி பேசிகிட்டு இருந்தோம். ஆஃப்டர் சர்ஜரி முடிஞ்ச உடனே வந்து ஒரு பேஷண்ட்டை வந்து நிறைய விஷயத்த வந்து கடைபிடிக்கிறது இல்லை. அந்த மாதிரி விஷயங்கள் கடைபிடிக்காத காரணத்தால் வந்து அந்த நோயுடைய தன்மை வந்து அதிகமாகுமா இல்லை எப்படி சார்? என்ன மாதிரியான விஷயங்கள் கடைபிடிக்கணும்? இப்போ ஒரு கேன்சருக்கு ஒரு சர்ஜரி பண்ணியிருக்காங்க, ஸோ உடனே நம்மளுக்கு குணமாயிடுச்சுன்னு ஒரு மனநிலையில் வந்துட்டு அடுத்து அந்த மருந்துகளாக இருக்கட்டும், எந்த ஒரு விஷயத்தையும் டாக்டர் சொன்ன விஷயத்தையும் ஃபாலோ பண்ணுறது கிடையாது. அதனுடைய பின் விளைவுகள் எப்படி இருக்கும்? அது கேன்சர் வந்துச்சுன்னா அதை கேன்சர் ட்ரீட்மெண்ட், அது கேன்சர் எப்படி கன்ஃபார்ம்னா கேன்சர் கட்டி ஃபுல் ரிமூவ் பண்ணிவிட்டு அதை பயாப்சிக்கு அனுப்போம், ஹிஸ்டோபெத்தாலஜி சொல்லுவாங்க. இப்போ அதை ஃபுல்லாக கட் பண்ணி அந்த மைக்ரோஸ்கோப்பில் பார்த்து அந்த கேன்சர் எந்த அளவுக்கு இருக்குது, எந்த டிகிரி இருக்குது, அந்த கிரேட் சொல்லுவாங்க, ஹை கிரேடா லோ கிரேடா, அப்புறம் அந்த கேன்சர் வேறு எங்கேயா ஸ்ப்ரெட் ஆகிருக்கு. இப்போ பிரெஸ்ட்டில் எடுத்தால் அந்த அக்கிளில் கிளாண்ட்ஸ் இருக்கும், அங்கேயே ஸ்ப்ரெட் ஆகிருக்கா, ஈரலில் ஸ்ப்ரெட் ஆகிருக்கா, எலும்பில் ஸ்ப்ரெட் ஆகிருக்கா, அது தகுந்தாப்புல சொல்லுவாங்க. சப்போஸ் வேறு எங்கேயும் ஸ்ப்ரெட் ஆகலைன்னா, ஆனால் அந்த கட்டி பெருசாக இருந்தால் இல்லாட்டா வேறு அதோட ஃபீச்சர்ஸ் ஹை கிரேட் இருந்தால் டெஃபினட்டாக மேற்கொண்டு ட்ரீட்மெண்ட் பண்ண. சிலவங்க என்ன சொல்லுவாங்க, ஆப்ரேஷன் முடிஞ்சு அவங்க வீட்டுக்கு போயிடுவாங்க. ஆனால் அதில் ஆப்ரேஷன் முடித்தோடனே நம்ம பேஷண்ட்டோட மருத்துவரும் அந்த பேஷண்ட்டும் அவங்க ஃபேமிலி எல்லாம் சேர்ந்து உட்கார்ந்து கவுன்சிலிங் பண்ணுவாங்க, அட்வைஸ் பண்ணுவாங்க. இந்த ஆப்ரேஷனுக்கு இந்த மாதிரி எல்லாம் ப்ரிகாஷன்ஸ் எடுக்கணும், இவ்வளோ நாள் கழித்து கீமோதெரப்பி எடுக்கணும், இவ்வளோ நாள் கழித்து ரேடியேஷன் எடுக்கணும். சிலவங்களுக்கு கீமோதெரப்பி தேவை இருக்காது, ரேடியேஷன் தேவை, ஆனால் ஜஸ்ட் ஃபாலோ அப் இருக்கும். இல்லைனா சிலவங்க ஜஸ்ட் ஹார்மோன் ட்ரீட்மெண்ட் மாத்திரை மட்டும் சாப்பிட்டுட்டு ரெகுலர் செக்கணும். ஆனால் ஆப்ரேஷன் பண்ண பிறகு கேன்சர் இருந்தானா ஃபஸ்ட்டு 3 months, அப்புறம் 6 months, அப்புறம் 1 year அந்த செக்கப் பண்ணிகிட்டு இருக்கணும். ஒரு வருஷம் முடிச்சுன்னா வருஷத்துக்கு ஒருத்தர செக்கப் பண்ணிகிட்டே இருக்கணும். எந்த கேன்சர் இருந்தாலும் ரெகுலர் ஃபாலோ அப் அண்ட் செக்கப் தேவையாக இருக்கும். அடுத்ததாக வந்து இந்த தைராய்டு ப்ராப்ளம் அதிகமாக இருக்குது, இப்போ வளர்ந்துட்டு வருது. அது ரிலேட்டடான அவேர்னஸ் எப்படி க்யூரபுளான விஷயமா? தைராய்டு ஹார்மோன் அது சிலவங்களுக்கு இயற்கைனாலே வரலாம். அவங்களுக்கு அந்த தைராய்டு ஹார்மோன் சிந்தசிஸ், அதில் இந்த ஹார்மோன் செய்கிற பாதையில் ஏதோ டிஃபெக்ட் இருக்கலாம், என்சைம் டிஃபெக்ட் இருக்கலாம். சிலவங்களுக்கு அந்த ஐடின்னு சொல்லுவாங்க, ஐடின் டெஃபிஷியன்சி நம்ம நாட்டில் இப்போ ரொம்ப இல்லை. ஏன்னா கம்ப்ளீட்டாக ஹோல் நாடு முழுவதும் அயோடைஸ் சால்ட் கொடுக்குறோம். ஆனால் இன்னும் கிராமங்களில் நிறைய பேர் கல்லுப்பு தான் சாப்பிட்றாங்க, அந்த அயோடைஸ் சால்ட் யூஸ் பண்ணுறதில்ல. அப்புறம் சில இடங்களில் அந்த வாட்டரில் கூட டெஃபிஷியன்சி இருக்குது. இந்த ஹிமாலயன் மலை பிரதேசங்களில் அங்கெல்லாம் ஐடின் டெஃபிஷியன்சி இருக்குது, அங்கே நிறைய தைராய்டு கட்டிகள் வரும். அதே மாதிரி சில உணவுகள் ஆல்சோ சில டயட்டில் இந்த கேபேஜ், சில ஃபுட்டெல்லாம் காலிஃப்ளவர், கேபேஜ் சிலவங்க சொல்லுவாங்க, அதுவும் தைராய்டோட இதை குறைக்கலாம். தைராய்டு ஃபங்க்ஷன் தைராய்டு டெஃபிஷியன்சி அதை ரொம்ப கம்மியான பர்சன்டேஜ் தான். சில தைராய்டு கண்டிஷன்ஸ் ஃபேமிலிஸில் இருக்கும், ஜெனட்டிக், அவங்க ஃபேமிலியிலே தைராய்டு டியூமர், தைராய்டு கேன்சர் வந்துகிட்டே இருக்கும். இப்போ அது தகுந்தாப்பில் அதை செக் பண்ணிகிட்டே இருக்கணும். இப்போ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு இருக்கக்கூடிய முக்கியமான விஷயம் வந்து கர்ப்பப்பை அகற்றுதல். அதனால் வந்து அவங்களுடைய மனநிலை எப்படி இருக்குது? பொதுவாக இப்போ அந்த கர்ப்பப்பை அகற்றுதல்ன்றது வந்து நார்மலாக ஆகிட்டு வருது, ஒரு ரீசன் ஆகிடுச்சு. கர்ப்பப்பை அகற்று அது ஆக்சுவலி கைனிகாலஜியோட செக்ஷன். இருந்தாலும் கர்ப்பப்பைலாம் அந்த கர்ப்பப்பையில் சிலவங்களுக்கு அந்த குழந்தை பிறக்கிற ஸ்டேஜ் முடித்த பிறகு அந்த கர்ப்பப்பை செஞ்சவங்களுக்கு சுருங்கிடும். சிலவங்களுக்கு அது சுருங்காது, அவங்களுக்கு அதிலே கட்டி வரும், ஹார்மோன் சேஞ்சஸ் வரும். அந்த சிச்சுவேஷனில் அதை ஆப்ரேஷன் பண்ண. ஆனால் இப்போ என்ன ஆச்சுன்னா நிறைய பேர் ஏர்லி ஸ்டேஜில் 40-45 இயர்ஸில் பண்ணுறாங்க. ஆனால் கர்ப்பப்பை ரிமூவ் பண்ணாலும் அந்த யூஸ்வலாக அந்த ஓவரிஸ் ரிமூவ் பண்ணக்கூடாது. ஏன்னா ஓவரிஸ் தான் ஹார்மோன்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க, அதை அவாய்ட் பண்ணணும். இந்த கேன்சர் மாதிரி இருந்தால் அதை பண்ணணும், இல்லைன்னா அது ஓவரிஸ் ப்ரிசர்வ் பண்ணணும் நார்மலாக. அடுத்ததாக இப்போ வந்து சர்ஜரி லெவலில் வந்து எப்படி அட்வான்ஸ்டு எப்படி இருக்குது டாக்டர்? 10 years பேக் இருந்த அட்வான்ஸ் இப்போ எப்படி நிறையா டெக்னாலஜி வளர்ந்துட்டு இருக்கு? சர்ஜரியில் டெக்னாலஜி நிறைய வளர்ந்துருக்கு. அதில் ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் டெக்னாலஜி அது லேப்ரோஸ்கோப். இந்த லேப்ரோஸ்கோப்னா கீ ஹோல் சர்ஜரி சொல்லுவாங்க. பெரிய காயம் இல்லாமல் சின்ன சின்ன தொலை போட்டு அந்த ஸ்கோப் உள்ளே போட்டு டிவி ஸ்க்ரீனில் பார்த்து என்ன ஆப்ரேஷன் வேணால் பண்ணலாம். இப்போ கால் பேடர் ரிமூவ் பண்ணுறது, அப்பெண்டிக்ஸ் ரிமூவ் பண்ணுறது, அதெல்லாம் அந்த லேப்ரோஸ்கோப் மூலமாக ஆப்ரேஷன் பண்ணலாம். அதோட அட்வான்டேஜ் என்னென்னா ஃபஸ்ட்டு பெரிய காயம் இருக்காது, வூண்ட் இன்ஃபெக்ஷன் குறைஞ்சிரும். அப்புறம் பேஷண்ட்டுக்கும் அந்த ரொம்ப சீக்கிரம் வீட்டுக்கு போகலாம். இப்போ லேப்ரோஸ்கோப் மூலமாக கால் பேடர் ரிமூவ் பண்ணால் 24 to 48 மணி நேரத்தில் வீட்டுக்கு போயிடலாம். ஆனால் ஓப்பன் சர்ஜரி பண்ணால் யூஸ்வலாக 3 or 4 days இல்லை 5 days தான் அனுப்ப முடியும். அதே மாதிரி லேப்ரோஸ்கோப் மூலமாக அப்பெண்டிக்ஸ் பண்ணால் அடுத்த நாள் இல்லை அதுக்கு அடுத்த நாள் வீட்டுக்கு போயிடலாம்.
அதே மாதிரி லேப்ரோஸ்கோப் மூலமாக நிறைய ஆப்ரேஷன் பண்ணலாம். குடலுக்குள்ளே ஆப்ரேஷன் பண்ணலாம், லிவருக்குள்ளே ஆப்ரேஷன், ஹர்னியா ஆப்ரேஷன், அதெல்லாம் லேப்ரோஸ்கோப் மூலம் பண்ணலாம். அந்த சில முக்கியமான லேப்ரோஸ்கோப்பில் ஜென்ரல் லேப்ரோஸ்கோப் இருக்குது, அட்வான்ஸ்டு இருக்குது. நம்ம ஹாஸ்பிட்டல் இப்போ ஜென்ரல் எல்லா லேப்ரோஸ்கோப் மூலமாக சர்ஜரி பண்ணுறோம். சில 1-2 கண்டிஷன் அட்வான்ஸ் லேப்ரோஸ்கோப் கூட பண்ணுறோம். சில அறுவை சிகிச்சைகளுக்கு வந்து பெரிய செலவாகலாம். ஸோ அந்த மாதிரி சமயங்களில் வந்து ஸ்ரீ நாராயணி ஹாஸ்பிட்டல் எந்த வகையில் வந்து மக்களுக்கு சேவை செய்யுது, எந்த மாதிரியான விஷயங்கள் அவங்களுக்கு தருது? இப்போ மற்ற ஹாஸ்பிட்டலோட எங்கள் ஹாஸ்பிட்டலோட சார்ஜஸ் எல்லாம் 50% தான் சார்ஜஸ் இருக்குது. மற்ற ஹாஸ்பிட்டலை கம்பேர் பண்ணுவோம் எங்கள் ஹாஸ்பிட்டல். ஸோ எங்கள் ஹாஸ்பிட்டலில் சக்தியம்மாவோட முக்கியமான குறிகை இந்த ரூரல் பீப்புளுக்கு லோ காஸ்ட்டில் நல்ல எஃபெக்டிவ் கேர் கொடுக்குறோம். எங்கள் ஹாஸ்பிட்டலோட மோட்டோ சர்வீஸ் வித் லவ், அன்போட சேவை செய்யணும், அதுதான் எங்களோட மோட்டோ. இப்போ சில பேஷண்ட்ஸ் வருவாங்க, அவங்களுக்கு ரொம்ப வசதி இல்லைன்னா எங்களுக்கு ஒரு ஃபெசிலிட்டி இருக்குது, சக்தியம்மா ட்ரஸ்ட் ஒன்று இருக்குது. அதில் நாங்கள் அந்த பேஷண்ட்டோட டீட்டெயில்ஸ் கொடுத்து ட்ரஸ்ட்லேருந்து அவங்க ஆப்ரேஷனுக்குள்ள அமௌண்ட் கூட சேங்ஷன் பண்ணுறாங்க. ஓகே, நல்ல விஷயம் சொல்லியிருக்கீங்க. அடுத்ததாக இப்போ பொதுவாக வந்து எந்த ஒரு சர்ஜரிக்காக மக்களுடைய எண்ணிக்கை அதிகமாக இருக்குது, இந்த சர்ஜரி வந்து இப்போ இருக்கிற காலகட்டத்தில் கொஞ்சம் அதிகமாக நடந்துட்டு இருக்குன்னு சொல்கிற மாதிரியான சர்ஜரிஸ் காமன்? இப்போ சர்ஜரியில் ஒரு 100 பேஷண்ட்ஸ் வந்தால் 50 பேஷண்ட்டுக்கு காமன் கண்டிஷன்ஸ் தான். அதுக்கு பேர் இந்த ஹர்னியா, ஹைட்ரோசீல், ஹர்னியா, பைல்ஸ், ஃபிஸ்டுலானா பௌத்திரம். அதுதான் ரொம்ப காமன் கண்டிஷன்ஸ். 50% ஆஃப் த பேஷண்ட்ஸ்க்கு அந்த மாதிரி சர்ஜரிக்கு தான் அவங்க வர்றாங்க. அது ரொம்ப சிம்பிளான சர்ஜரி, ஆனால் நிறைய பேஷண்ட்ஸ் அந்த கண்டிஷனுக்கு வர்றாங்க. லோக்கலும் வெளியூரிலும் இதே மாதிரி காமன் சர்ஜரிக்கு வர்றாங்க. அது இல்லாமல் நெக்ஸ்ட் லெவல் சர்ஜரி தான் நான் அந்த வயிற்றுக்குள்ளே கேன்சர், டிஃப்ரெண்ட்டாக கோலன், குடல், சிறுகுடல், பெருக்குடல் டியூமரு, தைராய்டோட டியூமர், அதெல்லாம் நெக்ஸ்ட் லெவலில் வருவாங்க. உள்ளூர் மக்கள் மட்டுமே வராங்களா எப்படி டாக்டர்? அதாவது அதர் ஸ்டேட்? எங்கள் ஹாஸ்பிட்டலை பொறுத்தவரை இப்போ எங்கள் ஹாஸ்பிட்டல் ஆரம்பித்து கிட்டத்தட்ட 9 to 10 years ஆக போகுது. இப்போ எங்களுக்கு நல்ல ஒரு கிளையண்டல் இருக்குது, வெள்ளூர் லோக்கல் ப்ளஸ் அவுட் சைட் த ஸ்டேட்டு. இந்த ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸ் இருக்குது, வெஸ்ட் பெங்கால், பீகார், அப்புறம் பங்களாதேஷ், அந்த ஏரியாவிலலாம் நிறைய பேஷண்ட்ஸ். ஏன்னா ஆரம்பத்துலேருந்து நிறைய பேர் வேலூர்னா சிஎம்சிக்கு வர்றாங்க, இப்போ நிறைய பேர் சிஎம்சிக்கு வர்றாங்க. ப்ளஸ் நம்ம ஹாஸ்பிட்டல் கூட ஏன்னா நிறைய பேஷண்ட்ஸ் இங்கே ட்ரீட்மெண்ட் எடுத்து போய் அவங்க ஊர் போய் அவங்க ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் எங்களுக்கு ட்ரீட்மெண்ட்டுக்கு அனுப்புகிறாங்க. இப்போ நார்மல் பீப்புளுக்கு வந்து சர்ஜரி பற்றிய நிறைய பயம் இருக்குது. இப்போ மைனர் சர்ஜரி, மேஜர் சர்ஜரி சொல்லிட்டு ஆப்ரேஷன் பண்ண போகிறவங்க கிட்ட வந்து எந்த மாதிரியான கவுன்சிலிங் படித்தவங்களுக்கு ஓரளவுக்கு வந்து அதை பற்றி தெரிஞ்சுக்குது. ஸோ படிக்காத மக்களுக்கு வந்து எப்படிப்பட்ட கவுன்சிலிங் வந்து நீங்கள் தரீங்கட்ட? கவுன்சிலிங் எங்களுக்கு 2 விதமான இருக்குது. 2 விதமான பேஷண்ட்ஸ் இருக்காங்க. நிறைய சில நல்ல படித்த பேஷண்ட்ஸ் ஆல்ரெடி நெட்டில் போய் அந்த வியாதி பற்றி, அதுக்கு ஆப்ரேஷன் காம்ப்ளிகேஷன் எல்லாம் தெரிஞ்சுக்க வர்றாங்க. ஆனால் நிறைய மக்கள் அது ஆப்ரேஷனுக்கு முன்னாலே இதுன்னு தெரியாது, அவங்களுக்கு கட்டியிருக்கு, அது ஆப்ரேஷனுக்கு வர்றாங்க. இப்போ நாங்கள் அவங்களுக்கு என்ன ஆப்ரேஷன் பற்றி, அந்த ஆப்ரேஷனோட ப்ரொசீஜர், ஆப்ரேஷன் எந்த விதமான பண்ணுறோம் அதை சொல்லி கொடுப்போம். அந்த ஆப்ரேஷன் பண்ணால் என்னெல்லாம் காம்ப்ளிகேஷன் வரல அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். நிறைய வட்டம் பேஷண்ட்ஸ்க்கு அந்த படம் மாறும், ஃபோட்டோஸ் எல்லாம் காமிச்சு இந்த ஆப்ரேஷனுக்கு முன்னாலே ஆப்ரேஷன் அப்புறம் எப்படி இருப்பாங்க அதை அட்வைஸ் பண்ணுவோம். சிலவங்களுக்கு நாங்கள் பேஷண்ட்ஸ் இருப்பாங்க ஏற்கனவே ஆப்ரேட் பண்ண பேஷண்ட்ஸு. இப்போ சிலவங்களுக்கு அந்த குடல் வெளி வச்சுருவாங்க, கொலாஸ்டமி சொல்லுவாங்க. அதை இப்போ நினச்சி அவங்க பயப்படுவாங்க. இப்போ கொலாஸ்டமி இருக்கிற பேஷண்ட் அவங்கள காமிச்சா அந்த பேஷண்ட் சொல்லுவாங்க, எனக்கு இந்த குடல் வெளி வச்சுருக்காங்க, அதனால் எது பாதை இல்லை, நான் நார்மலாக வாடுறேன். அதை வச்சு பேஷண்ட்க்கு ரொம்ப கான்ஃபிடென்ஸ் வரும். ஸோ சிலவங்களுக்கு ஷார்ட் வீடியோஸு அந்த டிவி அந்த ஸ்க்ரீனில் இல்லாட்டா படங்கள் காமிச்சு அந்த பேஷண்ட்டோட ஆப்ரேஷன் எப்படி பண்ணுறோம், ஆப்ரேஷனுக்கு அப்படி எப்படி இருப்பாங்க அதை காமிச்சு ஆப்ரேஷன் பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் சொன்னோடனே அவங்களுக்கு அந்த ஆப்ரேஷனோட ஃபியரு, அந்த சைக்கோசிஸ் எல்லாம் குறைஞ்சிருது. இப்போ வந்து ஆப்ரேஷனுக்கு முன்னாடி ஒரு பேஷண்ட்க்கு வந்து நம்ம கவுன்சிலிங் கொடுக்கறதா பற்றி சொல்லுங்க. ஆப்ரேஷன்ஸ்க்கு அப்புறம் வந்து அதுக்கப்புறமும் வந்து சில பேருக்கு வந்து நிறைய பயம் இருக்கும், அந்த ஃபேமிலிக்கும் இன்னும் பயமாக இருக்கும். முடிஞ்சிச்சு, இன்னும் நம்ம வந்து ரிஸ்கியான ஃபீல்ட்லேருந்து வந்துட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபீலிங். அப்படி இருக்கிறவங்களுக்கு எப்படி? ஆப்ரேஷன் முடிச்ச அப்புறம் நாங்கள் போஸ்ட் ஆப்ரேட் பீரியடில் பேஷண்ட்டும் அவங்க ரிலேட்டிவ்ஸ் கூட இருப்பாங்க. இந்த ட்ரெஸ்ஸிங் பண்ண பேஷண்ட்ஸ்க்கு அவங்களுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க, எப்படி நீங்கள் வீட்டில் போய் ட்ரெஸ்ஸிங் பண்ணிக்கணும், அதே மாதிரி ஆப்ரேஷன் பண்ண எந்த விதமான கேர் நீங்கள் வீட்டில் எடுக்கணும், எப்போ அவங்களுக்கு செக்கப் ஃபாலோ அப் பண்ணணும், என்னெல்லாம் ப்ரிகாஷன்ஸ் அவங்க எடுக்கணும். இப்போ ஹர்னியா ஆப்ரேஷன் பண்ணால் ஒரு 3 மாதத்துக்கு ரொம்ப வெயிட் தூக்கக்கூடாது, ரொம்ப வெஹிக்கிள் எல்லாம் கிக் ஸ்டார்ட் பண்ணக்கூடாது. அந்த ஒவ்வொரு ஆப்ரேஷனுக்கு அந்தந்த என்னெல்லாம் ப்ரிகாஷன்ஸ் இருக்குது அதை சொல்லி கொடுத்து எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு அனுப்புவாங்க. டாக்டர், இப்போ வந்து இந்த பிரெயின் டெட்னு ஒரு விஷயம் இருக்குது இல்லையா? இப்போ சில பேஷண்ட் வந்து ஆக்சிடெண்ட் மூலயமாக வந்து அந்த பிரெயின் டெட் விஷயம் வந்துருக்கு. ஸோ அந்த மாதிரி
பேஷண்ட்டை வந்து எப்படி ட்ரீட் பண்ணுறது? அந்த பிரெயின் டெட் பேஷண்ட்னா அந்த பேஷண்ட்க்கு ஹெட் யூஸ்வலாக ஹெட் இன்ஜரி வரும். ஹெட் இன்ஜரி அதை வந்து அவங்களுக்கு அந்த பிரெயின் டெட்க்கு இந்த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா க்ரைட்டீரியா வச்சுருக்காங்க. 2 நரம்பு ஸ்பெஷலிஸ்ட் நியூராலஜிஸ்ட் அவங்கள பார்த்துட்டு அதுக்கு ஒரு 2-3 டெஸ்ட்ஸ் இருக்காங்க. அதை டெஸ்ட் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணால் பேஷண்ட்டுக்கு பிரெயின் டெட் கன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க. அந்த மாதிரி பிரெயின் டெட் பேஷண்ட்ஸ்க்கு நம்ம அவங்க ரிலேட்டிவ்ஸ்க்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவோம், இந்த பேஷண்ட் இப்போ மிஷின்னாலே தான் உயிரோடு இருக்காங்க, மிஷின் ஸ்டாப் பண்ணால் அவங்க உயிரோடு இருக்க மாட்டாங்க. அந்த மாதிரி பேஷண்ட்ஸ்க்கு நாங்கள் இப்போ ஆர்கன் டொனேஷன் பற்றியும் அட்வைஸ் பண்ணுறோம். நிறைய பேஷண்ட்ஸ் இப்போ ஆர்கன் டொனேஷன் பண்ணுறாங்க. இப்போ ஆர்கன் டொனேஷன் அவங்க ஈரலை, இந்த கிட்னி அதெல்லாம் அவங்க கண் அதெல்லாம் டொனேட் பண்ணால் இன்னொரு பேஷண்ட்க்கு அதோட அந்த பேஷண்ட்டுக்கு அந்த ஆர்கன் ஃபெயிலியர் இருக்கிறவங்களுக்கு புது வாழ்வு கிடைக்கும். இப்போ நிறைய பேர் அந்த ஆர்கன் டொனேஷன் பற்றி பேஷண்ட் டெத் கேட்குறாங்க, ரிலேட்டிவ்ஸ் கேட்குறாங்க, அவங்களும் அவங்க ஆர்கன்ஸ் ஆஃபர் பண்ணுறாங்க. அந்த மாதிரி ஆர்கன் டொனேஷன் பேஷண்ட்ஸ் எங்களுக்கு வில்லிங்காக இருக்கா, நாங்கள் அந்த ஆர்கன் நெட்வொர்க்கை காண்டாக்ட் பண்ணி அவங்களே வந்து அந்த பேஷண்ட்டை அங்கே ஷிஃப்ட் பண்ணுறோம். பட் அவங்களே வந்து கண்ணெல்லாம் இங்கே வந்து ஹார்வெஸ்ட் பண்ணிட்டு போகிறாங்க. ஸோ ஒரு நல்ல விஷயம் பண்ணிகிட்ருக்கீங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த மல்டி லெவல் சர்ஜரி எந்த மாதிரி விஷயங்கள் வந்து ஸ்டில் பண்ணிட்டு எங்கள் ஹாஸ்பிட்டலில் இப்போ ஜென்ரல் சர்ஜரி இல்லாமல் ஜென்ரல் மெடிசன் இல்லாமல் மற்ற ஸ்பெஷாலிட்டிஸ் எல்லாம் இருக்காங்க. இப்போ கிட்னி சம்பந்தமான யூராலஜி, பிரெயின் சர்ஜரி, அப்புறம் ஆர்த்தோபெடிக்ஸ் எலும்பு சர்ஜரி, கொள்ள ஆப்ரேஷன், காது மூக்கு தொண்டை, அந்த மாதிரி எல்லா ஸ்பெஷாலிட்டிஸ்லும் சர்ஜரி ட்ரீட்மெண்ட் ஆஃபர் பண்ணுறோம். ஓகே டாக்டர், இப்போ வந்து நிறைய விஷயம் வந்து மக்களுக்கு சொன்னீங்க. இந்த மருத்துவ நேர நிகழ்ச்சியில் பல விஷயம் வந்து சர்ஜரி பற்றி மக்களுக்கு நார்மலான பீப்புளுக்கு தெரியாது. படித்தவங்களுக்கு ஓரளவு நெட்டை சர்ச் பண்ணி விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம். இப்போ நீங்கள் உங்கள் மூலிமா வந்து பல கம்யூனிட்டி பீப்புளுக்கு வந்து இந்த விஷயம் சென்றடைஞ்சிருக்கு. எங்களுடைய விஐடி பண்பலை சார்பாக உங்களுக்கு நன்றியை நன்றி டாக்டர். நன்றி. நேயர்கள் இதுவரை கேட்டது பல்வேறு மருத்துவ துறைகளில் இருந்து தேர்ச்சி பெற்ற மருத்துவர்களுடன் கலந்துரையாடல். மருத்துவ நேரம் விஐடி பண்பலை 90.8. நன்றி, வணக்கம். करवट बदल के दिखाए अधूरी राह पे सवार डूबी कश्ती उठाए दफन तेरा खुमार तेज है ये हवाएं ना कोई साथ यहाँ रे, तेरी वजह से जो पल गवाए उनका हिसाब लिखा कहाँ रे। अब साथ ही है सजा रे, जज्बात अब है कफारे, अपना कोई मुझे पुकारे। aşkı sevdim ama अब हद से ज्यादा सहारे सहारे सहारे।
circuit house. Spread of novel coronavirus can be stopped. Covering your mouth with hanky and tissue while coughing and sneezing could stop spreading it. Help us to help you. Visit your nearest health facility if you have cough, fever or difficulty in breathing, or contact helpline number 9111 2397 8046. Didi, see this. Spread of novel coronavirus disease can be stopped. Washing your hands with soap after coughing and sneezing and before holding your child could stop spreading it. Help us to help you. Visit your nearest health facility if you have cough, fever or difficulty in breathing, or contact helpline number 9111 2397 8046. If Arjun is batting, why are we cheering for Golu? He isn't even here. Arey, you don't know. He hasn't come so that we don't get infected. Spread of novel coronavirus disease can be stopped. Staying away from public places when you have fever with cold and cough could stop spreading it. Help us to help you. Visit your nearest health facility if you have cough, fever or difficulty in breathing, or contact helpline number 9111 2397 8046. Wednesday or Friday को होता है. तुमको क्या प्रॉब्लम है? Is the doctor there, sir? I had fever with cough. Thought I should get it checked. Spread of novel coronavirus disease can be stopped. If you are sneezing and have cough with fever, visit your nearest health clinic or center immediately. Help us to help you. Visit your nearest health facility if you have cough, fever or difficulty in breathing, or contact helpline number 9111 2397 8046.
உங்கள் விஐடி பண்பலை 90.8 வழங்கும் கருத்துக்களம். மக்கள் கருத்துக்கள் அரங்கேறும் ஒளித்தளம். உங்கள் குரல்களில் ஒருங்கிணையும் கருத்துக்களம். விஐடி பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலியில். வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விஐடி பண்பலை 90.8 விஐடி பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலி. இந்த நிகழ்ச்சி கருத்துக்களம் நிகழ்ச்சியில் இன்னைக்கு நம்ம டெசிஷன் மேக்கிங், முடிவெடுக்கும் திறனை பற்றி ஒரு சில கேள்விகளை தான் வந்து மக்கள்கிட்ட கேட்க போகிறோம். வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம். வணக்கங்க, உங்களை அறிமுகப்படுத்திக்கோங்க. வணக்கம், என் பேர் பவானி. கருத்துக்களம் நிகழ்ச்சியில் முடிவெடுக்கும் திறனை பற்றி தான் ஒரு சில கேள்விகள் நான் உங்ககிட்ட கேட்க போகிறேன். நீங்கள் உங்களுடைய முக்கியமான முடிவுகளை வந்து எப்படி எடுப்பீங்க? யோசித்து பொறுமையாக எடுப்பேங்க. எதுலேயும் அவசரப்பட மாட்டேன், யோசித்து எடுப்பேன். முடிவெடுக்கும் போது இந்த ஒரு சில விஷயங்கள்லாம் மனசில் வச்சுக்கணுன்ற மாதிரி நிறைய பேர் சொல்லுவாங்க. நீங்கள் எதெல்லாம் வந்து உங்களுடைய மனசில் வச்சுப்பீங்க? சில பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நான் முடிவெடுக்கும் போது கொஞ்சம் ஒரு அமைதியான ஒரு இடத்துல இருந்து முடிவெடுப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இப்போ நீங்கள் உங்களுடைய முடிவெடுக்கும் போது வந்து எதெல்லாம் உங்களுடைய மனசில் வச்சுப்பீங்க? இதெல்லாம் நம்ம மனசில் வச்சு தான் நம்ம முடிவெடுக்கணும் அப்படின்ற மாதிரி. அதாவது நான் முடிவு எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா, இந்த முடிவு வந்து எனக்கு எந்த பாதிப்பும் வரக்கூடாதுன்னு ஃபஸ்ட்டு யோசிப்பேன். அதுக்கப்புறம் வந்து இந்த முடிவினால் மற்றவங்களுக்கும் எந்த பாதிப்பும் வரக்கூடாதுன்னு யோசிப்பேன். இதுதான் நான் மனசில் வச்சுக்கிட்டு முடிவெடுக்கிற விஷயமா இருக்கும். அடுத்த முடிவில் பின்வாங்கணும் அப்படின்னு சில நேரத்தில் கூட நம்ம நினைப்போம். சில பேர் பார்த்தீங்கன்னா ரொம்ப சீக்கிரமாக பின்வாங்கிடுவாங்க இந்த முடிவில் இருந்து. ஒரு சில பேர் வந்து எவ்வளோ கொஞ்சம் போராடிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து பின்வாங்குவாங்க. நீங்கள் வந்து எப்படி உடனே வந்து சரி நம்ம பின்வாங்கிடணும் அப்படின்ற மாதிரி நினைப்பீங்களா, இல்லை கொஞ்சம் போராடுவீங்களா? அதாவது நம்ம எடுக்கிற விஷயம் வந்து நம்மளுக்கு வேணும் அப்படின்னு நான் முடிவெடுக்கிற விஷயம் நம்மளுக்கு வேணும், நம்ம பண்ணியே ஆகணும், இது நம்மளோட விஷயம் அப்படின்னு நம்ம நினச்சோம்னா வெயிட் பண்ணி தான் பார்ப்பேன். முடியலன்னா அப்படி ரொம்ப கஷ்டப்பட்டு முடியல அப்படின்ற பட்சத்தில் தான் வந்து சரி ஓகே அப்படின்ற மாதிரி, இது யாருக்காவது பிரச்சனை இருக்குன்னா விட்டுருவேன். மற்றபடி போராடி அதை அடையணும்னு தான் பார்ப்பேன். என்னதான் நம்ம முடிவு வந்து ரொம்ப யோசித்து எடுத்தால் கூட ஒரு சில பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா யார்கிட்டயாவது கேட்பாங்க, நான் எடுத்துருக்கிற முடிவு வந்து சரிதானா அப்படின்ட்டு. நீங்கள் உங்களுடைய முடிவை யார்கிட்ட கேட்பீங்க? என்னோட அம்மா கிட்ட தான் கேட்பேன். ஏன்னா வந்து நம்மளோட வயசுலேயும் மூத்தவங்க, அதனால் வந்து டிசிஷன் எல்லாருமே எடுக்கலாம். பட் ஆனால் கரெக்டான சொல்யூஷன் யார்கிட்ட கிடைக்கும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோமோ அவங்கக்கிட்ட தான் நம்ம வந்து இதுக்கான தீர்வு கிடைக்கும் அப்படின்னு நினச்சி நம்ம கேட்குறோம். ஸோ அந்த வகையில் நான் எங்கள் அம்மா கிட்ட தான் இதை பற்றி நான் கேட்பேன். ஏன்னா அவங்க வந்து கரெக்டான டிசிஷன் எனக்கு கொடுப்பாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஸோ அதனால் எங்கள் அம்மா கிட்ட தான் கேட்பேன். ரொம்பவே நல்லா சொன்னீங்க. மக்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? முடிவெடுக்கிற ஒரு விஷயத்தில் வந்து இதெல்லாம் யோசித்து பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி நீங்கள் என்ன சொல்கிறீங்க மக்களுக்கு? முடிவெடுக்கிற விஷயத்தில் வந்து அதாவது அவசரப்படாதீங்க, பொறுமையாக இருந்து முடிவெடுங்க. அதே மாதிரி அந்த முடிவில் வந்து ஸ்டப்பனாக இருக்கணும், அதாவது நின்று போராடணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா யாருக்கும் அந்த முடிவினால் எந்த பாதிப்பும் வரக்கூடாது, நம்மளுக்கும் எந்த பாதிப்பு வராமல் பார்த்துக்கணும். இதுதான் நான் மக்களுக்கு சொல்கிற விரும்புகிற கருத்து. ரொம்பவே நல்லா சொன்னீங்க. விஐடி கம்யூனிட்டி ரேடியோ சார்பாக நான் உங்ககிட்ட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ. கருத்துக்களம் நிகழ்ச்சியில் இன்னைக்கு நம்ம டெசிஷன் மேக்கிங், முடிவெடுக்கும் திறன் பற்றி தான் வந்து நம்ம மக்கள்கிட்ட வந்து கருத்துக்களை கேட்டுட்ருக்குறோம். அந்த வகையில் இன்னைக்கு நம்ம கூட ஒருத்தர் இருக்கிறாரு. வணக்கம் சார், உங்களை அறிமுகப்படுத்திக்கோங்க. என் பேர் பரணிதரன், காட்பாடி திருநகரில் இருக்கு. இன்னைக்கு வந்து நம்ம கருத்துக்களம் நிகழ்ச்சியில் முடிவெடுக்கும் திறனை பற்றி தான் நம்ம பேசிகிட்டு இருக்கிறோம். நீங்கள் உங்களுடைய முக்கியமான ஒரு சில முடிவுகளை எதை வச்சு எடுப்பீங்க? மெயின் வந்து சூழல், அதுக்கப்புறம் அந்த முடிவுகளோட விளைவுகள் எப்படி வரும்ன்ட்டு அதை பேஸ் பண்ணி தான் அதை டெசிஷன் வந்து கரெக்டாக இல்லையான்னு. முடிவெடுக்கும் போது இந்த விஷயங்கள்லாம் மனசில் வச்சுக்கணும் அப்படின்னு சில பேர் நினச்சிட்டு இருப்பாங்க. நீங்கள் எந்தெந்த விஷயங்கள்லாம் உங்களுடைய மனசில் வச்சுருப்பீங்க, இதெல்லாம் நம்ம யோசிச்சு தான் நம்ம முடிவெடுக்கணும் அப்படின்ற மாதிரி? கண்டிப்பாக நம்ம எடுக்கிற டெசிஷன் வந்து அது பேஸ் பண்ணி என்னென்ன நடக்கும்ன்றது ஃபஸ்ட்டு தெரிஞ்சிருக்கணும். அதில் எதனா ராங் ஆயிடுச்சுன்னா அதை எப்படி ரீரைட் பண்ணுறதுன்றதை வந்து நம்மளுக்கு யோசிச்சு, அதுதான் மெயினான விஷயம். அதையும் வந்து நம்ம இது பண்ணியிருக்கணும், அதுதான் மெயின். ஸோ ஒரு டெசிஷன் எடுக்கிறோன்னா நம்மளை மட்டும் சார்ந்து இருக்கக்கூடாது, மற்றவங்களையும் அதை எப்படி பாதிக்கும்ன்றது நம்ம மெயினாக பார்க்கணும். டெசிஷன் எல்லாமே பெருசு தான்ட்டு இல்லை, சாதாரண ஒரு சின்ன விஷயம் கூட கண்டிப்பாக நம்மள மட்டும் இம்பேக்ட் பண்ணணும்னு சொல்ல முடியாது, அடுத்தவங்களையும் கண்டிப்பாக இம்பேக்ட். எடுத்த முடிவில் நீங்கள் பின்வாங்கணும் அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா சில பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உடனே பின்வாங்கிடுவாங்க, சில பேர் கொஞ்சம் அதுக்காக போராடி பின்வாங்குவாங்க. நீங்கள் எப்படி அதில்? கண்டிப்பாக செகண்ட் டைப் தான். அவ்வளோ சீக்கிரம் ஒரு டெசிஷன் எடுத்தாச்சுன்னா மேக்ஸிமம் எவ்வளோ ஸ்டப்பனாக இருக்கணுமோ அவ்வளோ ஸ்டப்பன் தான். கண்டிப்பாக எப்படி சொல்லணும், 99% வழியும் கூட பின்னாடி வரத்துக்கு சான்ஸ் இல்லை. வேறு வழியே இல்லைன்ற நிலமை வரப்போ தான் வந்து யோசிக்க ஆரம்பிக்கணும், தரோம் அப்போ கூட விட்டுறக்கூடாது. கடைசியிலையும் அதிலே தான். என்னதான் நம்ம வந்து முடிவை யோசித்து நம்ம எடுத்தால் கூட
ஒரு சில முடிவுகளை வந்து நம்ம யாருக்கிட்டையாவது கேட்டு அதுக்கப்புறம் ஒரு டெசிஷன் எடுப்போம். நீங்கள் உங்களுடைய முடிவுகளை எடுத்த பின்பு யார்கிட்டையாவது கேட்டு அதுக்கப்புறம் பண்ணணும் அப்படின்னா யாரை கேட்பீங்க? ஆக்சுவலி முடிவு எடுத்த பிறகு நான் டெசிஷன் கேட்கவே மாட்டேன். எடுக்கிறதுக்கு முன்னாடியே வேணால் அப்பா கிட்டே கேட்பேன். அப்படி கூட வந்து கேட்கறதுக்கு முன்னாடியே அது இதுதான் முடிவு பண்ணியாச்சுன்னா யார் என்ன சொன்னாலும் சரி அதுதான். மற்றவங்க சஜஷன் நான் கேட்கலாமே தவிர அதை வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணணுன்ட்டு அவசியம் கிடையாது. ஸோ நம்ம டிசிஷன் நம்மளது தான். பின் விளைவுகள் எதாக இருந்தாலும் சந்திக்கணும்னு தீர்மானிச்சாச்சுன்னா உங்கள் டிசிஷனில் நீங்கள் கரெக்டாக இருக்கணும். நல்லா சொன்னீங்க சார். இப்போ மக்களுக்கு வந்து நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? யாருக்காக இருந்தாலும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சொல்லுவாங்கல்ல, சில நேரங்களில் வந்து இந்த விஷயத்த யோசிச்சு எடுங்க அப்படின்ற மாதிரி. அதை வந்து நீங்கள் வந்து மக்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க? முடிவெடுக்கும்போது இதெல்லாம் மனசில் வச்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? மேக்ஸிமம் நான்றதை பேஸ் பண்ணி முடிவு எடுக்காதீங்க. நாமன்றதை பேஸ் பண்ணி முடிவு எடுத்திங்கனாவே முக்கால்வாசி விஷயம் முடிஞ்சிடும். இன்னொன்று வந்து முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடி வந்து எவ்வளோன்னு யோசிக்கலாம். ஆனால் முடிவு எடுத்துகிட்டு இறங்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக பின்னாடி வரவே கூடாது. என்ன இது பண்ணியிருந்தாலும் அதை வந்து முடிச்சுட்டு தான் இல்லை வரும். ரொம்பவே நல்லா சொன்னீங்க பரணிதரன். விஐடி கம்யூனிட்டி ரேடியோ சார்பாக ரொம்ப நாங்கள் நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். தேங்க்ஸ். தேங்க்யூ வெரி மச். கருத்துக்களம் நிகழ்ச்சியில் இன்னைக்கு நம்ம கூட ஒருத்தர் வந்திருக்கிறாங்க. வணக்கங்க, உங்களை அறிமுகப்படுத்திக்கோங்க. என் பேர் தேன்மொழி, காட்பாடியில் பில்டர்ஸில் ஒர்க் பண்ணுறேன். இன்றைக்கி நம்ம கருத்துக்களம் நிகழ்ச்சியில் முடிவெடுக்கும் திறன், டெசிஷன் மேக்கிங் பற்றி தான் நம்ம பேசிகிட்டு இருக்கிறோம். சொல்லுங்கள் தேன்மொழி, நீங்கள் உங்களுடைய முடிவுகளை எப்படி எடுப்பீங்க? என்னோட முடிவு வந்து நான் டக்குன்னு எடுத்துருவேன். யோசிச்சு சில டைம் யோசிச்சு செய்வேன். எதுவாக இருந்தாலும் யோசிச்சு தான் நான் முடிவெடுப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. யோசிச்சு நீங்கள் முடிவெடுக்கும் போது சில நேரங்களில் அந்த முடிவுகள்லேருந்து நம்ம பின்வாங்குற மாதிரி இருக்கும். அப்போ வந்து நீங்கள் உடனே பின்வாங்கிடுவீங்களா, இல்லை அதுக்காக போராடி அதுக்கப்புறம் பின்வாங்குவீங்களா? அதுக்காக போராடி தான் பின்வாங்குவேன். இப்போ எடுத்த முடிவுகள் வந்து நம்ம என்னதான் முடிவு கரெக்டாக எடுத்தால் கூட சில பேர்கிட்ட நம்ம வந்து ஒரு சில விஷயங்கள் கேட்போம். நான் எடுத்துருக்கிற முடிவு சரிதானா அப்படின்ட்டு. அது வந்து ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், இல்லை அம்மா அப்பாவாக இருக்கலாம், யாருன்னா இருக்கலாம். நீங்கள் உங்களுடைய முடிவை யார்கிட்ட கேட்பீங்க? ஃபஸ்ட்டு அம்மா கிட்ட கேட்பேன். அவங்க கிட்ட என்ன இது அப்படின்ட்டு எல்லாத்தையும் சொல்லி கேட்பேன். அவங்க இது தப்பு, இது கரெக்டு, இதை செய்ய அப்படின்னு சொன்னாங்கன்னா அதுபடி செய்வேன். நெக்ஸ்ட் வந்து ஃப்ரெண்டு கிட்ட, கூடவே சின்ன வயசுலேருந்து தான் ஒன்றா படித்தோம், ஒன்றாதே இருந்தோம். அவகிட்ட கேட்பேன், இது மாதிரி இது தப்பா இது ரைட்டா அப்படின்னு சொல்லி கேட்டாக்கா அவள் சொல்லுவா, இது கரெக்டு, இது மாதிரி இப்படி செய்ய அப்படின்னு சொல்லிட்டு சரின்னு அவள் சொல்கிற மாதிரி கேட்டுப்பேன். இவங்க 2 பேர்கிட்ட தான் கேட்பான், வேற யாருக்கிட்டையும் கேட்டதில்லை. மேக்சிமம் அவங்க சொல்கிறது எல்லாமே 2 பேரும் சேர்ந்து சொன்னாங்கன்னா எனக்கு கரெக்டாக தான் இருக்கும். ரொம்பவே நல்லா சொன்னீங்க. நம்ம ஒரு சில முடிவுகள் நம்ம எடுத்துருப்போம். எடுத்துட்டு அதுக்காக வந்து தொடர்ந்து போராடுவோம். சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா சரி ஓகே இதுக்கப்புறம் நம்ம ஏன் போராடணும் அப்படின்ற மாதிரி நினைப்பாங்க. நீங்கள் எடுத்த முடிவில் போராடுவீங்களா, இல்லை சரி ஓகே இது நம்மளுக்கு சரிப்பட்டு வராது அப்படின்ற மாதிரி விட்டுருவீங்களா? முடிஞ்ச வரையும் போராடுவேன். அதுக்கப்புறம் இது முடியாது அப்படின்னு நம்மளுக்கு தெரிஞ்சிச்சுன்னா அதுக்கப்புறம் நானே சமாதானப்படுத்திக்கின்னு அமைதியாக விட்டுருவேன். நீங்கள் வந்து மக்களுக்கு வந்து என்ன சொல்ல விரும்புகிறீங்க ஒரு முடிவெடுக்கிற விஷயத்தில்? வந்து சொல்லணும்னா ஃபர்ஸ்ட் அம்மா கிட்ட கேட்கலாம், அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேட்கலாம். முதல்ல ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேட்டியும் அம்மா கிட்டயும் அவங்க 2 பேர்கிட்டயும் கேட்டால் அவங்க நல்ல டிசிஷன் சொல்லுவாங்க. யோசிச்சு தான் எடுக்கணும். நம்ம அப்படியே எடுக்கிறப்போ நம்மளுக்கு சில தடுமாற்றம், சில பதட்டம், தேவையில்லாமல் பிரச்சனை அது மாதிரிலாம் வரும். யோசிச்சு மற்றவங்க கன்சல்ட் பண்ணி கேட்டு எடுக்கிறது ரொம்ப முக்கியம். விஐடி கம்யூனிட்டி ரேடியோ சார்பாக ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். தேங்க்யூ. கருத்துக்களும் நிகழ்ச்சியில் இன்றைக்கி நம்ம டெசிஷன் மேக்கிங், முடிவெடுக்கும் திறனை பற்றி தான் நம்ம பேசிகிட்டு இருக்கிறோம். இன்றைக்கி நம்ம கூட பேசுகிறதுக்காக வணக்கம் சார், உங்களை அறிமுகப்படுத்திக்கோங்க. வணக்கம், என் பேர் சதீஷ்குமார். வெள்ளூர் மாவட்டத்தில் திருப்பத்தூர்லேருந்து இங்கே மார்க்கெட்டிங் ஒர்க் பண்ணுறேன். இன்றைக்கி நம்ம கருத்துக்களும் நிகழ்ச்சியில் டெசிஷன் மேக்கிங், முக்கியமான முடிவெடுக்கும் திறனை பற்றி வந்து தான் நம்ம பேசிகிட்டு இருக்கிறோம். நீங்கள் உங்களுடைய முக்கியமான முடிவுகளை எப்படி எடுப்பீங்க? நான் வந்து தயங்கவே மாட்டேன். முக்கியமான முடிவு உடனே எடுத்துருவேன். சப்போஸ் சமுதாயத்தில் அது வந்து ஒத்து வராத விஷயம், பல பேர்கிட்ட அதை விவாதித்து முடிவு பண்ணணுன்னா கொஞ்சம் பொறுமையாக தான் அதை பற்றி யோசித்து தான் முடிவு பண்ண முடியும். முடிவு எடுக்கும்போது இந்த விஷயங்கள்லாம் மனசில் வச்சுக்கணுன்ற மாதிரி கூட சொல்லுவோம். நம்ம இதெல்லாம் சில பேர் மனசில் வச்சுருப்பாங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா சில பேர் ரொம்ப பொறுமையாக யோசித்து நான் முடிவு எடுக்கணும் அப்படின்ற மாதிரி எடுப்பாங்க. முடிவு எடுக்கும்போது எதை நீங்கள் மனசில் வச்சுப்பீங்க? இப்போ ஒரு முடிவுன்னு இருக்கும்போது பார்த்திங்கன்னா நெகட்டிவ் இருக்கும், பாசிட்டிவ் இருக்கும். அதில் வந்து பார்த்திங்கன்னா பாசிட்டிவ் சைடு எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்குது, நெகட்டிவ் சைடு எவ்வளோ பெரும்பான்மை இருக்குது, இதெல்லாம் பார்த்துட்டு தான் ஒரு விஷயத்தை வந்து நம்ம முடிவு பண்ண முடியும். சமூகத்துக்கும் ஒரு சொசைட்டிக்கும் நல்ல ஒரு தீர்வாக அமையும் பட்சத்தில் அது எல்லாருமே நல்ல முடிவாக இருந்தால் அதுக்கு 100% உடனே வந்து நம்ம ரிசல்ட் சொல்ல முடியும். இப்போ அது மூலிமா சமூகத்துக்கு பல விளைவுகள் வருதுன்னா அதையும் நம்ம யோசிக்கணும்.
இப்போ யோசிச்சு நம்ம என்னதான் முடிவு எடுத்தா கூட நம்ம ஒரு சில பேர்கிட்ட கேட்போம், நம்ம எடுத்துருக்கிற முடிவு கரெக்டு தானா அப்படின்ட்டு. நீங்கள் யார்கிட்ட வந்து கேட்பீங்க? நான் ஃபஸ்ட்டு கண்டிப்பாக எங்கள் அப்பா கிட்ட தான் கேட்பேன். அவர் ஏன்னா வந்து என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ்டு, அவர் வழியாக தான் நம்மளும் வரோம், மூதாதையர்கள் வழியாக தான் நம்மளும் வரோம். அதனால் வந்து ஒரு எப்போவுமே வந்து பெரியவங்களுடைய ஒரு சஜஷன் கண்டிப்பாக வந்து இதில் தேவை. அதே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் இருக்கிற நம்ம ஒர்க்கர்ஸ், அப்புறம் வந்து பொதுமக்கள், ஃப்ரெண்ட்ஷிப், இவங்ககிட்டயும் நம்ம வந்து கேட்டு இதுக்கான விளக்கங்கள் எல்லாமே கரெக்டாக அவங்களுடைய சஜஷனும் நம்ம கேட்டு சொல்கிறது வந்து 100% கரெக்டாக இருக்கும். இப்போ நான் தான் தோண்டித்தனமாக முடிவு எடுத்து நம்மளே சொல்கிறது வந்து அது ஃபெயிலியராக கூட ஆகலாம். அதனால் வந்து பெரியவங்களோட கருத்துக்களும் இதில் ரொம்ப முக்கியம். பெரியவங்களோட கருத்துக்குன்னா கொஞ்சம் பொறுமையாகவும் இருக்கும், நல்லாவும் இருக்கும், 100% வந்து ரைட்டாகவும் இருக்கும். இப்போ நம்மலாம் யங்ஸ்டர்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா காலேஜ் பசங்களாக இருக்கட்டும், ஸ்கூல் பசங்களாக இருக்கட்டும், டக்குன்னு ஒரு முடிவு எடுப்பாங்க. அது வந்து போய்ட்டு ஒரு ஃபால்ஸ் ரிப்போர்ட் தான் வரும். ஆனால் அதுலேயும் வந்து ஒரு 100% ரிசல்ட் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதில் வந்து பெரியவங்களுடைய கருத்துக்கள் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். சரி, இப்போ நீங்கள் வந்து மக்களுக்கு வந்து என்ன சொல்ல விரும்புகிறீங்க? முடிவெடுக்கும் போது கொஞ்சம் இந்த விஷயங்கள்லாம் யோசித்து முடிவெடுங்க அப்படின்ற மாதிரி நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? அதாவது வந்து பார்த்திங்கன்னா ஒரு முடிவு நம்ம எடுக்கிறதுக்கு முன்னாடி அதனுடைய பின் விளைவுகள் எல்லாத்தையும் வந்து நம்ம வந்து யோசித்து எடுக்கிறது வந்து 100% கரெக்டாக இருக்கும், சேஃபாக இருக்கும். பின் விளைவுகள் இல்லாமல் அதெல்லாம் யோசிக்காமல் டக்குன்னு ஒரு முடிவு எடுக்கிறது வந்து ஸ்ட்ரகிளில் போய் மாட்டுறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அதனால் வந்து எல்லாத்தையும் வந்து கரெக்டாக யோசித்து பக்குவமாக இது பண்ணி கடைசியில் ஃபைனலாக ஒரு டிசிஷன் எடுக்கிறது தான் நல்லது. எப்போயுமே முன் வச்ச காலை பின் வைக்கக்கூடாதுன்னா ஃபஸ்ட்டே நம்ம யோசிச்சிடணும். முன்னாடி வச்சுட்டு அப்புறமா பின் வாங்கக்கூடாது. இருக்கிற ஒரு நல்ல பழக்கம் என்னன்னு கேட்டிங்கன்னா, எப்போயுமே முன் வச்ச காலை பின் வைக்க மாட்டாங்க. ரொம்ப இன்றைக்கி நம்ம கருத்துக்களம் நிகழ்ச்சியில் டெசிஷன் மேக்கிங், முடிவெடுக்கும் திறன், அதை பற்றி தான் சில கேள்விகளை நிறைய பேர்கிட்ட நம்ம கேட்டுட்ருக்குறோம். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம கூட பேசுகிறதுக்காக ஒருத்தருக்கிறாரு. வணக்கம் சார், உங்களை அறிமுகப்படுத்திக்கோங்க. வணக்கம், நான் வெங்கடேசன், மில்லேனியம் பிளாஸில் வோடாஃபோன் ஸ்டோர் வச்சுருக்கேன். சார், நீங்கள் உங்களுடைய முக்கியமான முடிவுகளை எப்படி எடுப்பீங்க? முடிவு அப்படிங்கிறதே ஒரு தவறான ஒரு விஷயம். அடுத்து நம்ம ஒரு செயல் செய்ய போகிறதுக்கான ஒரு திட்டம் தான் முடிவு. ஆனால் அது வந்து ஒரு ஆரம்பம். நம்ம எடுக்கக்கூடிய முடிவு என்பது ஒரு ஆரம்பம். நல்லாவே சொன்னீங்க. எப்பயுமே வந்து ஒரு முடிவு என்பது ஒரு ஆரம்பம் அப்படின்ட்டு. முடிவு எடுக்கும்போது இதெல்லாம் மனசில் வச்சுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. நீங்கள் முடிவு எடுக்கும்போது எந்தெந்த பாயிண்ட்ஸ்லாம் உங்களுடைய மனசில் வச்சுப்பீங்க? நம்ம எடுக்கக்கூடிய முடிவு முதல்ல வந்து நம்மளை வந்து எதிர்காலத்தில் எந்த வகையில் பாதிக்குமா, அடுத்தது நம்மளை சுற்றி இருப்பவர்களே பாதிக்குமா, இதை மனதில் வைத்து தான் எந்த ஒரு முடிவும் எடுக்க வேண்டும். சில பேர் வந்து எடுத்த முடிவில் வந்து பின்வாங்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டேஜ் வரும். அந்த நேரத்தில் வந்து கொஞ்சம் போராடுவாங்க. அதுக்கப்புறம் வந்து கூட அந்த முடிவை கடைசியாக ஏற்றுப்பாங்க. உங்களுடைய முடிவுலேருந்து பின்வாங்கணுன்னா உடனே பின்வாங்கினா எப்படி, அதை பற்றி சொல்லுங்கள். யாருமே எடுக்கக்கூடிய எந்த ஒரு முடிவுமே சரியானதுன்னு சொல்லிட்டு சொல்ல முடியாது. இன்றைக்கு நம்ம எடுக்கக்கூடிய ஒரு முடிவு காலப்போக்கில் வந்து சரியில்லாததாக மாறலாம். அந்த காலகட்டத்தில் அன்றைய சூழ்நிலைக்கு தகுந்தது போல் மேலும் அந்த முடிவினை மாற்றி வேறு ஒரு முடிவை எடுப்பது தான் நல்ல ஒரு விஷயம், புத்திசாலித்தனமாகவும் கூட. இதில் பின்வாங்குவது என்பது இல்லை. எடுக்கப்பட்ட முடிவு சரியில்லை, சரியான நோக்கத்தில் நடைபெறாத பொழுது அந்த முடிவை மாற்றுவது தவறில்லை. இதில் பின்வாங்குவது என்பது எதுவும் இல்லை. நீங்கள் உங்களுடைய முடிவை யோசித்து எடுத்தால் கூட யார்ட்டையாவது சில பேர் அவங்களுடைய முடிவுகளை கேட்பாங்க. அது ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், இல்லை அம்மா அப்பாவாக இருக்கலாம், யாரும் வேணா இருக்கலாம். நீங்கள் உங்களுடைய முடிவை யார்கிட்ட கேட்பீங்க? எதனால் அவங்கக்கிட்ட கேட்பீங்க? பொதுவாகவே வந்து ஒரு முடிவை எடுக்கிறதுக்கு முன்னாடி எத்தனை பேரிட வேணாலும் கலந்து ஆலோசிக்கலாம். முடிவு எடுத்ததுக்கு பிறகு வந்து அதை ஆலோசிப்பது கூடாது. முடிவு எடுப்பதற்கு முன்பு எத்தனை பேரிட வேண்டுமானாலும் ஆலோசனை பெறலாம். ஆனால் எடுக்கக்கூடிய முடிவு நம்மளுடையதாக இருக்க வேண்டும். ஏனென்றால் நாம் எடுக்கக்கூடிய முடிவு யாரையும் பாதிக்கக்கூடாது. அந்த வகையில் எந்த ஒரு முடிவாக இருந்தாலும் முடிவு நம்மளுடையது, ஆலோசனை மற்றவர்களிடம் இருக்கலாம். முடிவு எடுத்த பின் அதற்கு பிறகு ஆலோசிப்பது தவறு. மக்களுக்கு வந்து நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? முடிவு எடுக்கும் போது இந்த விஷயத்தில் பொறுமையாக இருங்க அப்படின்ற மாதிரி. முடிவு எடுப்பதற்கு முன் தீர ஆலோசனை செய்யவும். எத்தனை பேரிட வேண்டுமானாலும் ஆலோசனை கேட்கலாம். ஆனால் எடுக்கக்கூடிய முடிவு நம்மளுடையதாக இருக்க வேண்டும். அடுத்தவர்களுடைய முடிவை நாம் ஆபதிக்க வேண்டும் என்று அவசியமில்லை. ஆனால் அடுத்தவர்களுடைய ஆலோசனைகளை நாம் ஏற்றுக்கொள்ளலாம். ஆனால் ஏற்காமலும் இருக்கலாம். முடிவு நம்மளுடையதாக இருக்கட்டும். கம்யூனிட்டி ரேடியோ சார்பாக நாங்கள் நன்றியை தெரிவிச்சுக்கிறோங்க. நன்றி, வணக்கம். கருத்துக்களம் நிகழ்ச்சியில் இன்றைக்கி நம்ம முடிவெடுக்கும் திறன், டெசிஷன் மேக்கிங், அதை பற்றி தான் நம்ம பேசிகிட்டு இருக்கிறோம். இன்றைக்கி நம்ம கூட கருத்துக்களம் நிகழ்ச்சியில் பேசுகிறதுக்காக ஒருத்தருக்கிறாரு. வணக்கம் சார், உங்களை அறிமுகப்படுத்திக்கோங்க. வணக்கம் சார், என் பேர் அசோக் குமார். நான் எல்ஐசி ஹவுசிங் லோனில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கேனுங்க. நீங்கள் உங்களுடைய முடிவுகளை, முக்கியமான ஒரு சில முடிவுகளை எப்படி எடுப்பீங்க? நான் எந்த ஒரு முடிவு எடுக்கிறதா இருந்தாலும் தம்பியோட ஷேர் பண்ணிப்பேனுங்க. அதோட இது விவாதம் பண்ணிவிட்டு அது ஓகேவான்றது தெரிஞ்சதுக்கப்புறம் 1-2 முறை யோசிப்பேனுங்க. யோசிச்சுட்டு அது கரெக்டாக இருந்ததுன்னா அடுத்த இது மூவ் பண்ணுவாங்க. முடிவெடுக்கும் போது இந்த விஷயங்கள்லாம் மனசில் வச்சுக்கணும் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் யோசிச்சுட்டு இருப்பாங்க.
நீங்கள் உங்களுடைய மனசில் என்னென்ன விஷயம்லாம் மனசில் வச்சுப்பீங்க முடிவெடுக்கும் போது நம்ம இதெல்லாம் மைண்டில் நம்ம வச்சுக்கணும் அப்படின்ற மாதிரி? எந்த ஒரு காரணத்துக்கான முடிவு எடுக்கிறேன்னு தெரிஞ்சுட்டு அதுக்கு தேவையான நல்ல ப்ளஸ்ஸாக இருக்கிறது மட்டும் மனசில் வச்சு அடுத்த ஸ்டெப்பை மூவ் பண்ணுவாங்க. எடுத்த முடிவுலேருந்து பின் வாங்கணும்னா சில பேர் உடனே வாங்கிடுவாங்க, சில பேர் போராடுவாங்க அதுக்காக. நீங்கள் உங்களுடைய முடிவுலேருந்து பின் வாங்கணும்னா போராடுவீங்களா, அதுக்காக இல்லை உடனே சரி ஓகே பின் வாங்கலாம் அப்படின்ற மாதிரி பின் வாங்கிடுவீங்களா? எடுத்த முடிவு கரெக்டாக இருந்ததுன்னா கடைசி வரையும் போராடணுங்க. சில விஷயம் அது நமக்கு மைனஸாக தோணுச்சுன்னா இப்போ உடனே பின் வாங்கிடுவாங்க. சில நேரத்தில் நம்ம ஒரு சில முடிவுகளை ரொம்ப யோசிச்சு எடுத்தால் கூட யார்கிட்டயே அது கேட்போம், இந்த டிசிஷன் நான் எடுத்துறது கரெக்டா அப்படின்ட்டு. நீங்கள் அது மாதிரி யாருக்கிட்ட கேட்பீங்க? கசின் பிரதர்கிட்ட கேட்பேனுங்க. ஏன்னா சில டைம் நம்ம என்ன தான் முடிவு கரெக்டாக எடுத்தாலும் இன்னொருத்தர்கிட்ட சொல்லி அது கரெக்டாக இருக்குன்றது கன்ஃபர்மேஷன் பண்ணிட்டோம்னா அது நல்லதாக இருக்குங்க. கசின் பிரதர்கிட்ட கேட்டு தான் அதுக்கான முடிவுகள் எடுப்பீங்க. நீங்கள் மக்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க முடிவு எடுக்கிற டெசிஷன் மேக்கிங் பற்றி, அதாவது முடிவெடுக்கும் திறன் பற்றி, அதை பற்றி சொல்லுங்கள். முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடி 1-2 முறை யோசிங்க. கரெக்டாக இருந்துன்னு தெரிஞ்சதுன்னா அந்த வேலையை முடிச்சிருங்க. அப்படி இல்லை யாராவது நல்லா வெல்விஷர்கிட்ட ஷேர் பண்ணிவிட்டு தெரியலனா கேட்டு தெரிஞ்சு முடிவு எடுத்திங்கன்னா இன்னும் நல்லா இருக்குங்க. விஐடி கம்யூனிட்டி ரேடியோ சார்பாக நாங்கள் நன்றியை தெரிவிச்சுக்கிறோங்க. நன்றி சார். கருத்துக்களம் நிகழ்ச்சியில் இன்னைக்கு நம்ம டெசிஷன் மேக்கிங் முடிவெடுக்கும் திறன் பற்றி ஒரு சில கேள்விகள் நம்ம கேட்டுட்டு இருக்கிறோம். வணக்கம் சார், உங்களை அறிமுகப்படுத்திக்கோங்க. சார் வணக்கம், என் பேர் குமரேசன், வெள்ளூரில் இருந்து பேசுகிறேங்க. சார், முடிவெடுக்கும் திறன் அதை பற்றி தான் நான் உங்ககிட்ட ஒரு சில கேள்விகள் கேட்க போகிறேன். நீங்கள் உங்களுடைய முடிவுகளை எப்படி எடுப்பீங்க? முடிவெடுக்கும் திறன்ன்றது பார்த்தீங்கன்னா நான் எப்பவுமே நார்மலாக ஒரு விஷயத்தை பற்றி முடிவெடுக்கணும்னா நான் யோசனை பண்ணுவேன். ஒரு நாள் இல்லை ஒரு வாரம் ஒரு விஷயத்தை பற்றி யோசனை பண்ணுவேன். என் நண்பர்கள் எனக்கு ஃபேவராக இருக்கிற ஆளுங்களை அந்த விஷயத்தை பற்றி நான் எப்பவுமே கன்சல்ட் பண்ணிட்டு தான் ஒரு விஷயத்தை செய்வேன். அதாவது ஒரு 2 வீலர் எடுக்கணும் அப்படின்னாலையும் அது ஒரு முடிவு எடுக்கணும்னாலையும் அதை நானும் என்னுடைய சார்பில் நான் விசாரிச்சுட்டு ஒரு தெளிவாக ஒரு மைண்ட் செட்டுக்கு முதல்ல வந்துடுவேன். இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுவேன். அதுக்கப்புறம் இருந்தாலும் அது சம்மந்தப்பட்ட ஆளுங்க யாரும் இருக்காங்க, அதை பற்றி தெரிஞ்சவங்க ஒரு மெக்கானிக் இருக்காங்க, இந்த மாதிரி சர்க்கிள் எல்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்ககிட்டயும் ஒரு ஓரலாக ஒரு சரௌண்ட் பண்ணுவேன். நான் டோட்டலாக சரௌண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கடைசியாக ஒரு டெசிஷன் எடுக்கிறேன் பார்த்தீங்களா, அதுதான் நான் கரெக்டாக அதை முடிவு எடுத்து தான் அதுக்கப்புறம் தான் செய்வேன். எடுத்தமா கவுத்துமா எடுத்த உடனே பண்ணிவிடுவோம், அது ஒன்று சொல்லிட்டாங்க உடனே செஞ்சிடலாம் இறங்கிடலாம் அப்படின்றதெல்லாம் நான் எப்பவுமே செஞ்சதே கிடையாதுங்க. முடிவெடுக்கும் போது இதெல்லாம் மனசில் வச்சுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. முடிவெடுக்கும் போது எந்தெந்த விஷயங்கள்லாம் உங்களுடைய மனசில் வச்சுப்பீங்க? பர்சனல் விஷயம் சில விஷயம் மனசில் தான் வச்சு ஆகணும். சில விஷயங்களெல்லாம் சொல்லும்போது அது எல்லாமே எல்லார்கிட்டையும் சொல்லிட முடியாது. சில விஷயங்களை பர்சனல் விஷயத்தை சில விஷயத்தை வெளிப்படையாக சொல்ல வேண்டியதாக தான் இருக்கும். பர்சனலாக ஒரு மனசுக்கு சங்கடமான விஷயங்கள் இருக்கும். ஒரு நண்பர்கள் இருக்காங்க, எனக்கு ஃபேவராக 100 பேர் இருக்காங்கன்னா அது ஒருத்தன் தான் கரெக்டாக நம்மளுக்கு கரெக்டாக சஜஷன் சொல்லக்கூடிய ஒரு நண்பராக இருப்பான். அவங்கக்கிட்ட நம்ம சஜஷன் கேட்போம். எடுத்த முடிவில் பின் வாங்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வரும். அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் உடனே பின் வாங்கிடுவீங்களா, இல்லை அதுக்காக போராடி அதுக்கப்புறம் பின் வாங்குவீங்களா? இல்லை, எடுத்த உடனே ஒரு விஷயத்தை நம்ம ஆல்ரெடி கன்சல்ட் பண்ணிட்டு தான் நம்ம இறங்கியிருக்கோம். எடுத்த உடனே இறங்கல. அப்படி இருக்கும்போது திடீர்னு ஏதோ ஒரு சர்க்கிள் ஒரு பிரச்சனை ஏதோ வரும்போது பின் வாங்குறோம் அப்படின்ற பட்சத்தில் அந்த பின் வாங்குறதுக்கும் சில சர்க்கிள் யோசனை பண்ணிட்டு அதை டிலே பண்ணி தான் நான் பின் வாங்குவேன். எடுத்த உடனே பின் வாங்க மாட்டேன். அது என்னுடைய ஹேபிட் கிடையாது. எப்பவுமே திரும்பவும் ஃபஸ்ட்டு நம்ம உள்ளே வரும்போது எப்படி நம்ம ஃபாலோ பண்ணமோ பின் வாங்கும்போது அதே மாதிரி கன்சல்ட் பண்ணிட்டு தான் அதுக்கப்புறம் நான் பின் வாங்குவேன். நீங்கள் உங்களுடைய முடிவு எடுத்தால் யார்கிட்ட கேட்பீங்க, எதனால் கேட்பீங்க? லைஃப் விஷயம்னாக்கா லைஃப் சம்மந்தப்பட்ட ஆளுங்க, ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸ் பெரிய ஆளுங்க இருப்பாங்க, அதன் அனுபவப்பட்டவங்க இருப்பாங்க, ஃபெயிலியர் ஆனவங்க இருப்பாங்க லைஃப் சம்மந்தப்பட்டதில். எக்ஸாம்பிள் இப்போ கணவன் மனைவிக்கு பிரச்சனை அப்படின்னாக்கா இப்போ அந்த விஷயத்தை இதுக்கு முன்னாடியே அந்த பிரச்சனை அனுபவிச்சுட்டு பார்ப்போம் பற்றி நம்ம சரௌண்டிங்கில் அவங்க கிட்ட ஜென்ரலாக கேட்பேன். நான் இந்த விஷயத்தை சொல்லி நான் கேட்க மாட்டேன். ஒரு ஜென்ரலாக கேட்கும்போது அவர் ஒரு தீர்வு சொல்லுவார். இப்போ அதுக்கப்புறம் பர்சனலாக நம்மளுக்கும் சுய புத்தி ஒன்று இருக்குது. சில விஷயங்களா சுய புத்தியில் அதையும் யோசனை பண்ணிட்டு தான் செய்ய முடியும். இப்போ அது மாதிரி ஃப்ரெண்ட்ஸு கிட்ட சில விஷயங்களெல்லாம் கேட்கவும் முடியாது. அது அவங்களுக்கு அந்த விஷயம் கரெக்டாக இருக்கும். நம்மளுடைய சூழ்நிலை நம்மளுக்கு தான் தெரியும். 100% சூழ்நிலை, நம்மளுடைய பொசிஷன், நம்மளுடைய ஸ்டைல், லைஃப் ஸ்டைல், நம்மளுடைய மைண்ட் தாட் எல்லாமே நமக்கு மட்டும் தான் தெரியும். அதனால அவங்க கிட்ட கேட்கறதுனா அவங்களுடைய தகுதிக்கு ஏற்ற மாதிரி அவங்க மைண்ட் செட் இருக்கும். அதை போட்டு மிங்கிள் பண்ணி எதுவுமே நம்ம கெடுத்துக்க முடியாது. அதனால சில விஷயங்கள் சுயமாக தான் திங்க் பண்ணிட்டு தான் அதை முடிவே எடுக்க முடியும். ரொம்பவே நல்லா சொன்னீங்க. நீங்கள் மக்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க முடிவெடு விஷயங்களை பற்றி? முடிவு எடுக்கணும் விஷயம்னு பார்த்தீங்கன்னா நிறையா பார்த்தீங்கன்னாக்கா ஒரு விஷயத்தை செய்யும்போது விட்டு கொடுத்து பார்க்கணும். அவங்களே செல்ஃபிஷாக யோசிக்கணும். ஒரு விஷயத்தை 1-4 முறை அவங்களே செல்ஃபிஷாக யோசிக்கணும். நிறைய புத்தகங்களை படிக்கலாம். புத்தகங்களை படிக்கும்போது நிறைய விஷயங்கள் எதாவது சம்மந்தப்பட்டது அந்த சம்மந்த புத்தகங்கள் இருக்குது. அந்த புத்தகங்களை படிக்கும்போது நிறையா நம்மளுக்கு செல்ஃப் வருது. மற்ற இப்போ நான் எதிர்க்க உங்ககிட்டே ஒரு விஷயத்தை கேட்கணும், உங்களுக்கு தெரிஞ்ச அளவுக்கு தான் நீங்கள் சொல்லுவீங்க, எல்லாமே உங்களுக்கு தெரியாது. அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம இந்த புத்தகம் மூலிமா நிறைய விஷயங்கள் நம்ம கேதர் ஆகும். எல்லா விஷயத்துக்கும் புத்தகத்தில் ஆன்சர் இருக்குது. அந்த புத்தக அறிவு இருக்கும்போது நம்ம டெவலப்மெண்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் சில அது சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நண்பர்கிட்டையும் சஜஷன் பண்ணுவோம். ஆனால் இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் 100% எல்லாருமே ஃபேவராக இருப்பாங்க அப்படின்றதெல்லாம் கிடையாது. ஏன்னா வேலையின் சுமை எல்லாருக்குமே அவங்கள பற்றி மட்டுமே யோசிக்கிற லெவலுக்கு இன்னைக்கு உலகம் மாறி போச்சு. இன்னைக்கு இருக்கிற காலகட்டம் 10 வருஷம்
வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தருக்காக ஸ்பெண்ட் பண்ணி திங்க் பண்ணி கரெக்டாக ஒரு சஜஷன் சொல்லுவாங்க. ஆனால் இன்னைக்கு இருக்கிற காலகட்டம் அப்படி கிடையாதுங்க. எல்லாம் அவங்கவுங்க வேலையை இன்னைக்கு காலையில் தூங்கி அந்த பைக்கை தூங்கினாங்களா, போனாங்களா, வேலையை படுத்தாங்களா, வீட்டில் போய் படுத்தாங்களா அப்படின்னு தான் இருக்காங்களே தவிர இன்னொருத்தருக்காக யோசனை பண்ணி ஆன்சர் பண்ணக்கூடிய காலகட்டம் இது கிடையாது. மொத்தத்தில் நம்மளே வந்து நம்மளை தெளிவுபடுத்திக்கிட்டு ஒரு சிறப்பான ஒரு திட்டத்தை தீட்டினால் மட்டும்தான் ஒரு முடிவை எடுக்க முடியும். நிறைய விஷயங்கள் நல்லா சொன்னீங்க. விஐடி கம்யூனிட்டி ரேடியோ சார்பாக ரொம்ப நன்றி நாங்கள் தெரிவிச்சுக்கிறோங்க. நன்றிங்க. இன்னைக்கு கருத்துக்களம் நிகழ்ச்சியில டெசிஷன் மேக்கிங், முடிவெடுக்கும் திறன் பற்றிய நிறைய கருத்துக்களை நம்ம மக்கள் கிட்ட கேட்டோம். அவர்களும் நிறைய விஷயத்த நம்ம கிட்ட பகிர்ந்துகிட்டாங்க. ஒரு முடிவு எடுக்கும் போது நம்ம எவ்வளவு கான்பிடென்ட்டா இருக்கணும், எந்தெந்த விஷயங்கள் எல்லாம் நம்மளுடைய மைண்ட்ல நம்ம வச்சுக்கணும் அப்படின்றத நிறைய விஷயங்களை நம்ம இன்னைக்கு தெரிஞ்சுக்கிட்டோம். மீண்டும் ஒரு கருத்துக்களம் நிகழ்ச்சியில உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் சரவண கார்த்திக். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விஐடி பண்பலை 90.8 விஐடி பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலி. நேயர்கள் இதுவரை கேட்டது மக்கள் கருத்துக்கள் அரங்கேறிய கருத்துக்களம் உங்கள் விஐடி பண்பலை 90.8. நன்றி, வணக்கம். It's story time. In VIT Community Radio 90.8, you're going to listen to a short story written and narrated by Professor Pranesh Kumar, VIT University. Title of the story: Padma. A land traditionally endued with myths and spirituality, India still pertains to its belief and notions, which sometimes are ridiculed as superstitious. Fortune tellers, tantris and sannyasis are welcomed, and their service is sought by an ordinary man, irrespective of whether he is an urban or rural dweller. The beginning of 1980s was a period in South India, especially in South Tamil Nadu, when most of the homes in villages were electrified, and God said, "Let there be light," and there was light. While some claimed that light enlightened people, there are also notions that it wiped away the innocence of the ordinary. The hero of the story, Raghav, was employed in the electricity board. He was looked upon with great wonder and respect. People spoke to him rarely. It must be the fear factor or respect that made the villagers shy away from Raghav. Raghav was in his 40s. He had a fearful appearance with a huge imperialistic mustache, reddish eyes, and a gigantic figure which would scare away children. It was 6:30 p.m. Raghav rushed to the tea shop close to the Panchayat office. Mohan and Aji were waiting there for his arrival. In the dim light, Raghav could rightly locate them from a few meters away with the illuminated cigarettes on their lips. The silence of the eve was beautiful, with a movie song from the Tamil movie 16 Vayadinile that was ascending from the tea shop radio. The atmosphere was disturbed in intervals by a scratch noise. Probably it's the tea shop owner cleaning his vessels. Raghav, Mohan and Aji were friends right from their childhood days. Mohan and Aji were unemployed but survived on the income from their ancestral property. Among them, Mohan was the youngest. He differed from his friends, wearing a bell-bottomed pant and with a peculiar hairstyle that was trendy among youths of the time. Coming close to his friends, Raghav stopped, got on from the cycle and flipped down the stand, leaving it to rest. Aji offered a cigarette to Raghav. Before placing it between his lips, Mohan lighted it for Raghav with his own. The conversation began immediately after Raghav had 2 strong puffs of the dry tobacco roll. Aji, shall we proceed with it? Raghav, with what? Removing the cigarettes from his mouth. Mohan, should we narrate it again? Don't you remember the plan that we told you yesterday? Raghav, but I told you that I have very little knowledge about mantras. Did I not? Aji, so you are the right person. You have the little knowledge that we need. After giving a deep thought, Raghav replied. Raghav, okay then, let's give a try. But only if you support me. Both the friends cheered as they were waiting for this word from Raghav. As it used to be, a wealthy landlord of the nearby village had a beautiful daughter. The fairy girl was possessed by the evil spirit Rektarashas, a bloodthirsty evil spirit. The landlord was much worried since it was the time when he was almost successful in fixing a bridegroom for his daughter Padma. Padma was then alienated. She sat at the corner of a dark room, staring at the window with wet eyes. She expressed a peculiar symptom. No one in the house went close to her. If that happened, she bit her own flesh to suck blood, thus scaring away others. Prayers and special pujas with offerings to the local deities were made. Kalam puja during midnight and all other means were tried but in vain. The distressed landlord promised a lump sum of 5,000 rupees for any tantri who would ward off the Rektarashas from his daughter. 5,000 rupees was a lump sum then. The secret news of Padma spread throughout the village.
Everyone knew of this, but none dared to discuss about it in public. Aji's father Natraj, the prominent matchmaker of the village, brought home the story of Padma. Natraj was the matchmaker for Padma. When the story of the Rektarashas reached the three friends through Aji, they discussed the issue. The bone of content of the discussion was not Padma, but the 5,000 rupees. Three friends were in dire need of money. Mohan needed money to buy a new tape recorder. Raghav was aiming for a motorbike, and Aji wanted to buy a costly gift to impress his lady love. Aji said, "Merely dreaming about the lump sum will give us absolutely no result. How do we grab it?" Mohan: Raghav's grandfather was a well-known Vaidya and a Tantri. He was also an expert in warding off evil spirits. Raghav: "Oh, that old man. It's all gone with him." Aji: "Gone? No, it still exists in you." Raghav: "Me?" Aji: "Yes, you. My dad often recalls your grandfather and concludes that Raghav resembles his grandfather in every minute detail." Raghav: "But that's not all." Mohan: "I have several experiences of witnessing Tantris warding off evil spirits from people. It's an easy task. They chant and murmur mantras, and the major part would be beating the victim till he obeys his orders. If that's easy for you, why don't you?" Before Raghav could complete, Aji interrupted. Aji: "The appearance, that's your ancestral gift." Raghav: "Okay, even if I accept it, imagine what would happen if the evil spirit pounces on me." Mohan: "Raghavna, wasn't it you who preached us Periyar thoughts and rational thinking? And now it's time to prove your dedication to Tandai Periyar." The conversation came to a halt. All the three lighted their cigarettes, which they shared from the same pack. Before departing, Raghav promised his friends that he would give a reply the next day evening. That night, Raghav could continuously listen to the hooting sound of an owl, for he with the owl had a sleepless night. The search for his grandfather's personal records in the old granary began early in the morning before his wife woke up. A few worn-out, hardly readable palm leaf inscriptions were the only record, but he could find a little solace in it. He decided not to back off the challenge. Soon, the news about the arrival of an expert Tantri was sent to the landlord with a detailed list of the puja materials. Aji acted as a messenger between the Tantri and the landlord. A Paurnami, full moon day Friday, was fixed for the puja. Raghav dressed himself in such a manner that his true identity will not be revealed. The three boarded a bus to a particular destination in the village, from where they were fetched by the landlord's car. The driver of the car bowed before Raghav as a sign of respect. This made Mohan and Aji breathe a sigh of relief, but Raghav's heart was pounding heavily. Before descending from the car, Raghav closed his eyes for a few seconds and pretended as if he is drawing energy. In reality, he prayed to his long-dead grandfather seeking guidance. The landlord and his wife warmly welcomed Raghav to their home. Seated majestically, Raghav uttered, "I could feel the presence of an evil as soon as I stepped into your home. She has posed a challenge to me. Don't worry, I'll take her away with me." Meanwhile, Mohan and Aji were busy in the backyard creating the ambience for the puja, which was scheduled to begin soon. Raghav was taken to the isolated room where Padma was held captive. As soon as he stepped in, the light was switched on by the landlord. Raghav's red eyes opened widely and he fixed his gaze on Padma, who was seated on the floor in a corner. Padma did not react immediately at the presence of Raghav, probably because she had had enough experience with Tantris quite often by then. Raghav's eyes were still set strong on Padma. Actually, he was stunned by the unblemished beauty of Padma, a beauty that makes one speechless. When Raghav moved close to her, she screamed violently, and in the peak of her fits, she bit her arm close to the elbow along with her garment. Immediately, blood gushed from her mouth and arm. Seeing this, Raghav was taken aback, but did not react. Padma now fainted and threw herself on the floor. She wore a half sari. The visible portions of her body showed red scars, which must have been the result of the beatings she received from the earlier Tantris. She lay down like a white hibiscus with red marks. Coming back, Raghav sat before the holy fire and started chanting few mantras as Tantris do. He wore a red-colored dhoti and tied a red-colored scarf around his forehead. Flowers and herbs were dropped into the sacred fire with closed eyes and lip chanting mantras. It was midnight. The landlord and his wife witnessed the scene with utmost dedication. After a few minutes, Raghav ordered Aji and Mohan to bring Padma. They both disappeared into the house. Soon a scream was heard. The noise increased as Padma was brought to the backyard. She was screaming violently, trying to free herself from the clutches of the two.
The highest form of compassion and concern was expressive on the face of Padma's mother. Padma sat helplessly staring at the fire. The blood stains on her face were now clearly visible through the flames. After a few moments, Raghav stretched his arm towards Aji to get a stick from him. Standing up, Raghav started beating Padma violently. Padma did not react. She sat still. No one would ever dare to harm such an innocent beauty. It was as if beating a tender baby for no reason. Probably this feeling must have stopped Raghav from proceeding further. With his reddish burning eyes, he looked ferociously at Aji and handed the stick to him, cueing him to continue with beating. While Aji continued, Raghav shouted, "Will you leave this body?" For which Padma gave a loud cry, "No." Not able to witness the scene, Padma's mother left the place with panic, followed by her father. Second expanded to minutes, and minutes to hours. In another couple of hours it would be dawn. The voice of Padma became faint. She hardly opened her mouth, but shook her head rhythmically to convey the message, "No, no." Padma was wet with sweat and blood. She lay down like a wet flag on the roadside, unattended by party cadets after a meeting. Now Padma was partially dragged to her room. After leaving her alone, the three looked at each other. Raghav gave a tight-lipped expression and nodded his head to admit his failure. He rubbed the kumkum from his forehead and descended down the stairs. He sat on the first step. After giving a second thought, Raghav took a piece of electric wire which was lying on the floor and rushed towards Padma. Padma was cornered. Holding the folded wire in his arm, he raised it to beat Padma, but to his shock, she grabbed his feet, fell on it and pleaded. She cried with a sweet voice, "Please, leave me." Raghav was moved. Raghav closely watched her lips for more words. She paused. A drop of water would fall from a melting ice only when the required amount gets collected. Now the drop fell. "I am normal. I don't have any illness," Padma said in a soft voice. Raghav, "But you?" "Padma, can you help me?" Before Raghav could give an answer, Padma continued, "I am in love with my cousin, but our families are not in good terms. My parents will never accept him as my pair. If I reveal it, Chandran may be in trouble. He is serving in the Indian army. He'll be back by the end of this month. I have to wait just for 15 days more to postpone this marriage that my parents have arranged for me." "Raghav, you tortured yourself by biting?" Raghav paused when Padma took out few packets of kumkum hidden under her garment. That was the secret behind their blood-sucking act. Raghav was stunned. Padma continued, "I know you're not a tantri." Hearing this, Raghav touched his face and dress with his fingers to make sure if his makeup hasn't deceived him. "You never uttered a correct mantra." Raghav expressed a surrendered look of a child in front of his mother. Padma continued, "My parents will not let me out of the house." Those were the days when women were denied freedom to move about, especially after the marriage is being fixed. In most of the communities, women did not have any freedom in choosing their life partners too. It was considered wrong for a woman to express her opinion about the choice of her parents. Some women considered that pretension of being possessed by an evil spirit was the only way by which they could get an outlet to express their views. Whatever she uttered in this form was considered as a word of the spirit which possessed her. Padma was one such victim. Raghav was deeply moved by the depth of love that Padma had for Chandran. She had withstood all the humiliations of the tantri for her love. Padma carefully stood up, stretched her hand towards the picture of goddess Lakshmi, and took a piece of paper which was hidden behind it. She carefully handed the paper to Raghav. "Can you inform Chandran that my parents are busy in getting me married to another man, please?" Raghav took the paper and looked into the contact details. Nodding his head as a sign of acceptance, he moved out. Just as he stepped out of the room, he could hear the murmuring sound of his friends outside. Then something struck him. He swiftly turned back to Padma. Holding the paper in one arm and the other arm holding the door, Raghav uttered to Padma in a feeble sound, "Can you do us a favor?" Padma looked at Raghav with an expression that signaled proceed. "Raghav, I assure you that we will unite you with Chandran. But till then, can you stop this self-punishing at least for our sake?" Hearing this, like streams of water in a dry place, Padma's lips started to smile after a long time. "Padma, don't worry, you will get your reward." The word was kept. Years passed, and today Padma and Chandran are happy with their children and grandchildren.
Today, as the opinion of women is being sought by their parents for all the factors that concern their life, the cases of women possessed by evil spirit in the society has declined. Dear listeners, you had listened to a short story written and narrated by Professor Pranesh Kumar, VIT University, in VIT Community Radio 90.8. மாணவர்களின் மொழிகளோடும் மாணவர்களின் திறன்களோடும் வாராவாரம் ஆர்ப்பாட்டம், பள்ளி பிள்ளைகளின் கொண்டாட்டம். உங்கள் விஐடி பண்பலை 90.8 பள்ளிக்கூடம், வேலூர் நகரின் பள்ளிகளில் இருந்து மாணவர்களின் பல்சுவை நிகழ்ச்சி. இன்றைய பள்ளிக்கூடம் நிகழ்ச்சியில் நேயர்கள் கேட்க இருப்பது ப்ளூமிங் பேர்ட்ஸ் பிளே ஸ்கூல் வேலூர் பள்ளி மாணவர்கள் வழங்கும் பல்சுவை நிகழ்ச்சிகளை கேட்கலாம். I am K.N. Anushika. I am studying pre-KG in Umnibus. Papa plastic ham in a wool. Yes sir, tea bag full. Once in a water, once all a day, once in a little boy, foolish non-delay. Jovina Balan, Inga Losa, pocket full of bosses, Asa, Busa, Atsa, Don. திடக்குடார் அகர முதல்ல எடுத்தெல்லாம் ஆடி பகவான் உடத்தே உனக்கு கக்க கசடர் தத்தவை தத்த பேர் மிக்க அறுக்கு தகர் தீனா சுத்தப்போன் உள்ளாரும் ஆடாரே நாமினா சுத்தவரு செலுத்து செவ்வாம் செடி செவ்வாம் அச்செல்லாம் செலுத்து எல்லாம் தலை நீய உறவாக இன்னாத கூலர் தண்ணீரப்ப காய் கவண்டத்து. தேங்க்யூ. I am Anjanavi, studying LKG in Blooming Buds. Twinkle, twinkle, little star, how I wonder what you are. Up above the world so high, like a diamond in the sky. Baba, black sheep, how you wool. Yes sir, tea bag full. One for the master, one for the dean, one for the little boy who lays down the lay. That's the crow. Once a crow was very thirsty, look for water here and there. At last, keys iron, potted, little water. He got an idea. He dropped his stall one by one. It is the pot. He watered key man at crow, Johnny water and spray happily. Thank you. Good habits. Get up early in the morning, brush your teeth twice a day, take a bath every day, eat healthy food, drink plenty of water, go to school every day, play daily, finish your homework daily, use kerchief when you sneeze, always put the cabbage in the dustbin, cut your nails regularly, go to bed on time. Soup. Thank you. Once a fox over one chocolate, hand me some my plant. He wanted a plate, sometimes jumped again. Money could not get the place, so he went away saying, the grapes are so. Thank you. A B C D E F G H I J K L M N O P Q R S T U V W X Y and Z. Now I know my ABC. Yes, I'm using what A. C Ari blooming bud. G chubby cheap dimple cheap. Dirty lip deeply holy air early fair. I shall boot love it too. Teach
Sheffield, you. Johnny, Johnny, yeah, Papa, eating sugar, no, Papa. Jelly lies, no, Papa. Open your mouth, ah, ah, ah. ஏன் தட்டுட்டாய் நிலா நிலா ஓடிவா இல்லாமல் ஓடிவா மலை மேலே ஏறிவா மல்லிகைப்பூ கொண்டு வா மம்பழமா மம்பழம் மல்கோவா மம்பழம் சேலத்து மாம்பழம் தித்திக்கும் மாம்பழம் உங்களுக்கு வேணுமா இங்கே ஓடி வாருங்கள் பங்கு போட்டு தின்னலாம் ஆட்டி தூடி அறம் திட்ட விளம்பு ஆடுவது தினம் எல்வது கலவை ஈவது விளக்கே உயர்வது விளம்பை ஊக்கமறு கைவிடே என்னுவது இகழ்ச்சி ஏ போனட Johnny, Johnny, yes Papa, eating sugar, no Papa, telling lies, no Papa, open your mouth, ah ah ah, line line go away, come again under it, little Johnny run away, rain go away, Tati go, one by one, report, water came up, flow, வண்டி வாட்டர் ட்ரூலி ஹாப்பிலி. நேர்கள் இதுவரை கேட்டது ப்ளூமிங் பட்ஸ் பிளே ஸ்கூல் வெல்லூர் மாணவர்கள் வழங்கிய பல்சுவை நிகழ்ச்சிகளை கேட்டீர்கள். உங்கள் இல்லம் நுழைந்திடும், உங்கள் செவிகளை தீண்டிடும், உங்கள் மனதினை வருடவே பொன்பலையாய் மலருதே. உங்கள் இல்லம் நுழைந்திடும், உங்கள் செவிகளை தீண்டிடும், உங்கள் மனதினை வருடவே பொன்பலையாய் மலருதே. வேலூரில் நாங்கதாம்பே விஆரி நாரி போரே. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விஐடி பண்பலை 90.8 விஐடி பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலி. பள்ளிக்கூடம் நிகழ்ச்சியில் நேர்கள் கேட்க இருப்பது சந்தமாமா சைல்ட் கேர் மாணவர்கள் வழங்கும் பல்சுவை நிகழ்ச்சிகள். I am D. Sarvajit from grade 3 PSBB school. I am going to tell Aathichudi and Crooked story. Aathichudi. அறம் செய்ய விரும்பு ஆர்வது சினம் ஈழ்வது கரவேல் ஈவது விளக்கேல் உடையது விளம்பேல் ஊக்குமது கைவிடேல் எண்ணெழுத்து இகழேல் இருப்பது இகழ்ச்சி ஐயமிட்டுவன் ஒப்புரவு ஒழுகு. Crooked tree. In a forest there was a crooked tree and a bunch of trees. The bunch of trees used to laugh the crooked tree. Ha ha ha, see this crooked tree, it's very crooked. The crooked tree did not mind. Next day, an old person was passing by the forest. He said, "Oh God, it's sunny today. What shall I do today? You come and rest in my shed, the crooked tree." He rested and turned thanks and went. The next day, a boy came. "I am very hungry," he said. "You pluck fruits from my trees." He plucked and ate and said thank you and went. The next day, a girl with a basket. Inside the basket she had noodle and thread. She wanted to make garland for them. She said, "How will I get flowers from these trees? They are too high." But the crooked tree was very small, so she can pluck very easily. She plucked and said thank you and went. The next day, travelers came. One said, "We need to protect ourselves with fire. We need branches from some of these trees. You don't pluck from them, you pluck my branches, because they're my friends." Soon they plucked from the crooked tree. It looked uglier than before. Other trees cried and learnt a lesson. Spring season came. New flowers and fruits and branches came. They were happy together. Thank you.
is G. Udayamaran. I am going to 4th standard. I am from Sunbeam School. I am going to tell திருக்குறள், புதியாத்திச்சுடி and நல்வழி. அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. துப்பார்க்கு துப்பாய துப்பாக்கி, துப்பார்க்கு துப்பாய தூவும் மழை. அன்பில்லார் எல்லாம் தமக்குரியர், அன்புடையர் என்பும் உரியர் பிறர்க்கு. ஈன்ற பொழுதின் பெரிதுவக்கம் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய். இனிய உளவாக இன்னாத கூறல், கனி இருப்ப காய் கவர்ந்தற்று. பிறர்க்கின்னா முற்பகல் செய்யின், தமக்கின்னா பிற்பகல் தாமே வரும். அறிவுடையார் ஆவது அறிவார், அறிவிலார் அக்தரி கல்லாதவர். ஒழுக்கம் விழுப்பம் தரலாம், ஒழுக்கம் விழுப்பம் உயிரின ஓம்பப்படும். நன்றி மறப்பது நன்றன்று, நன்றல்லது அன்றே மறப்பது நன்று. கற்க செட கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக. நல்வழி, உதவி செய்வோரே உயர்ந்தவர். ஜாதி இரண்டொழிய வேறில்லை சாற்றுங்கால். நீதி வழுவா நெறிமுறையின் மேதினியில், இட்டார் பெரியோர் இடாதோர் இழிகுலத்தோர் பட்டாங்கில் உள்ளபடி. வள்ளுவலுக்கு யாவரும் உயர்ந்தவர். மரம் பழுத்தால் வவ்வாலை வாயென்று கூவி, இறந்தழைப்பார் யாவரும் அங்கில்லை. சுருந்தமுதம் கற்றாதவர் போல் களவாது அளிப்பரேல், உற்றார் உலகத்தவர். வன் சொல்லும் மின் சொல்லும் வெட்டனவே மெத்தனவே வெல்லாவாம். வேழத்தில் பட்டுருவும் கோல் பஞ்சில் பாயாது. நெட்டிருப்பு பாறைக்கு நெக்குவிடா பாறை, பசுமரத்தின் வேருக்கு நெக்குவிடும். புதிய ஆத்திச்சூடி, அச்சம் தவிர், ஆண்மை தவறேல், இளைத்தல் இகழ்ச்சி, ஈகை திறன், உடலின உறுதிசை, ஊன்மிக விரும்பு, எண்ணுவது உயர்வு, ஏறுபோல் நட, ஐம்பொறி ஆட்சிகோர், ஒற்றுமை வலிமையம், ஓய்தல் ஒழி, ஔடதம் குறை. தேங்க்யூ. My name is A. Bharatwaj. I am going to 7th standard. School name is Vidyaniketan. I am going to say Tirukural. அல்லவை தேய அறம்பெருகும், நல்லவை நாடி இனிய சொலின். சிறுமையுள் நீங்கிய இன்சொல், மறுமையும் இன்மையும் இன்பம் தரும். பணியுடைய நின் சொன்னல் ஆதல், ஒருவர்க்கு அணி எல்லாம் மற்ற பிற. இனிய உளவாக இன்னாத குரல், கனி இருப்ப காய் கவர்ந்தற்று. அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவான் முகத்தே உலகு. கற்றதனால் ஆயப்பயன் நின்கொள் வாழறிவான், அற்றார் தொழாரினில். மலமிசை ஏறினார் மானடி சேர்ந்தார், நினைசை நீனி வாழ்வான். நன்றி மறப்பது நன்றன்று, நன்றல்லது அன்றே மறப்பது நன்று. தேங்க்யூ. I am Jerry Abraham Matthew, studying in 1st standard to 2nd standard. பாவேந்தர் பாடல், அனைவரும் உறவினர், ஈதல் இன்பம், ஒற்றுமை அமைதி, கல்லார் நலிவு, கெடுநிலைவு அகட்டு, சோர்வு நீக்கு, தூய நீராடு, தெருவெல்லாம் மரம் வளர், வெறும் பேச்சு பேசல், வையம் வாழ்வார், ஏறியவர் பாலடி தாசன். தேங்க்யூ. My name is Nitin Deja. I studying in 2nd to 3rd. School name is Kingston. அருள் செய்ய விரும்பு. தேஜா பூஜான்னு ஒருத்தங்க இருந்தாங்க. அவங்க படிச்சுட்டு இருந்தாங்க. அப்போ அவங்க அம்மா சாப்பாடு செய்யிருந்தாங்க. சாப்பிடும் போது ஒரு பிச்சைக்காரன் வந்து சாப்பாடு வேணும் அப்படின்னு சொல்லி பூஜா சொன்னாங்க. ஃபஸ்ட்டு நம்ம அவத்துக்கு கொடுத்துட்டு தான் சாப்பிடணும் அப்படின்னு சொன்னாங்க. கொடுத்துட்டு போனாங்க. ஸ்கூலுக்கு போகும்போது பால் பாக்கெட் கொடுத்தாங்க கோயிலுக்கு. அப்போ பிச்சைக்காரங்க இருந்தாங்க. அவங்களுக்கு பிச்சைக்காரங்க அம்மா வந்தாங்க. 2 நாளாக சாப்பிடாம அவங்க கொடுத்துட்டாங்க. பால் பாக்கெட் இன்னும் வரல சொன்னாங்க. அவங்க அம்மா சொன்னாங்க, அந்த பால் பாக்கெட் என்ன தேஜா சொன்னாங்க, நான் தான் வேணாம் சொன்னேன். அப்புறமா பூஜா தான் கொடுத்துட்டாங்க. அம்மா 2 நாளாக சாப்பிடாமல் ஒரு குழந்தைய கொடுத்துட்டேன். அப்புறமா அவங்க அப்பா சொன்னாங்க, அறம் செய்ய விரும்ப அதான் செஞ்சுருக்காங்க. தேங்க்யூ. நேயர்கள் இதுவரை கேட்டது உங்கள் விஐடி பண்பலை 90.8 பள்ளிக்கூடம் வேலூர் நகரின் பள்ளிகளில் இருந்து மாணவர்களின் பல்சுவை நிகழ்ச்சி.
It's story time. In VIT Community Radio 90.8, you're going to listen to a short story written and narrated by Professor Pranesh Kumar, VIT University. Title of the story: The Changes of Time. Time, the fastest and cruelest magician, did not spare her. I gazed at her for a long time. Mashing betel leaf, preparing pan, she did not notice me. With great seriousness and much care, she opened a small box lying beside her. From it, she took a polythene bag and carefully unwinded it, took out a pinch of tobacco, and crushed it along with other ingredients. 70% of her hair has lost its color. My curiosity about her grew more and more. As I sat there, inhaling the fresh smell of pan, I must talk to her, I said to myself. I got up and found a suitable place beside her. She smiled at me with her toothless gums, while her hands were busy rearranging the contents in the pan box. The skin of her arm seemed coarse like the epidermis of an old tamarind tree. She herself was like an old tree that had witnessed many springs and summers. Dressed in a white saree and without a blouse, she looked like a typical old woman from South Tamil Nadu. Each time she moved her head, her heavy pampadums, these are nothing but ornaments meant for the ear, moved to and fro rhythmically. She must not have felt the unease, used as she was to those two pampadums from her early teens. They were huge pieces of gold ornament, different shapes, cubes, circles, triangles, and horseshoes closely packed with the usual wax stuffing. She could often be seen seated on the veranda of that old house with tiled roof. Nobody knew her name. People called her member's wife, since her husband became a panchayat member. Being the senior-most person in the area, people from the surrounding area called her great-grandma in respect. She lived with her younger son's family. We both gazed at each other until I broke the ice by asking her about the tattoo on her arms. She had tattooed the picture of a peacock across her biceps. The peacock had lost its vigor as the skin that supported it has withered. For a fraction of a second flashed across my mind the modern tattoos that movie artists and DJs have on them. I asked her the intention behind her tattooing and why a peacock. She opened her mouth carefully, holding her head upwards so that the pan from her mouth did not spill. Son, while we live, we earn many things and lose many things. But we can never take anything to the grave except this tattoo. She stressed that none could snatch it away from her. Saying this, she carefully spat out the pan juice. I was taken aback by the philosophical attitude she had for a simple tattoo. Her immediate and sharp answer was impressive, but her reply to my next question was only a stale smile. It was about her age. Might be she did not know her exact age, or she did not wish to reveal it. I don't know for sure. I did not question her anymore, but she started talking. She murmured the names of Tamil months: Thai, Margari, Pankini, Chittirai. It will rain today, she said to herself. She must have observed the casual smile and expression on my face. She continued, I am sure it usually rains on the final day of Mandakiyat festival. It's a local temple festival of South Kanyakumari, but only if the deity is pleased. She seemed to have memorized the dates of local festivals and the names of local deities. Soon she was interrupted by her daughter-in-law approaching her with a tumbler of tea. Placing the tea beside her mother-in-law, she disappeared into the house. Spitting out the remaining pan from her mouth, the great-grandma stared into the tea for a while. With a deep sigh, she lowered her voice to speak again. Today's women are indolent. They don't know the pleasure of working. They enjoy only staring at the television for hours together. When we were young, we never had the time to stare at anything. We took great pleasure in working for the family. During harvest season, my husband and I used to join the workers to make things easy. He worked hard till his end. There was a great pause. We used to work in full swing throughout the season. During the tamarind season, I buried myself in hectic work. Shelling the tamarind was my prime job then. My daughter and younger brother shared the work with me. We used to divide the heap of tamarind among ourselves and were confined to labor even till after midnight until our share of work was totally completed. Piercing out the seed from the ripe tamarind was the next task. Our happiness knew no bounds since the work was completed in the midst of the heaps of mangoes and jackfruit and other festive eatings. Hearing this from her, I said to myself
that she's not aware of the multi-dimensional task that today's women handle. So much for the joys of an uncluttered childhood, she continued. Apart from all this, I had the regular task of preparing palm jaggery from palm juice. Early in the morning before dawn, palm tree climbers would collect palm juice from the small pots tied to the treetop. Those climbers would howl and shriek from the treetop to convey the message that their work was done. As soon as he received the signal, my younger brother would run to collect the juice and bring it home. It would be brought ice cold. I boiled it using dried leaves and finally prepared palm jaggery. During the peak season, we might even get 30 cakes a day. That was our prime source of income. Now all those things have become a matter of past. She sighed nostalgically. When great-grandma narrated these mundane events, I could visualize them in my mind. I said to myself, she's grieving over a lost culture. This culture must have been prevailed some 75 to 80 years back, roughly in the 1930s. Today, her granddaughter is working for a leading multinational IT company in Chennai. The sharp contrast from palm jaggery to an IT company shouts out loud that change is inevitable. Before she could continue, someone called out to me from behind. It was my friend for whom I had been waiting. We usually played cricket with a few others in a large ground behind the great-grandma's house. The match must have begun and I had to join them. I shook my head to her, telling that I had to leave. Her eyes wore a pathetic expression to convey, "Wait, I have more to say." But her lips remained silent. I left her to join my friends, and from a far distance, I turned back to get a glimpse of her. I could hardly see her. She sat there sipping her tea. By that time, it must have gone cold. Currents of thought about the giant running wheel called time and the disability and helplessness of man or any other mighty power to stop or alter it flashed over my inner mind. Dear listeners, you had listened to a short story written and narrated by Professor Pranesh Kumar, VIT University, in VIT Community Radio 90.8. விஐடி பண்பலை 90.8 நேயர்களுக்கு வணக்கம். இந்த கொளுத்துற கோடையை கொண்டாட்டத்தோடு கடக்க சில அரிய டிப்ஸை நம்ம வேலூர் மக்களுக்காக ஷேர் பண்ண வந்திருக்காங்க வேலூர் ஃபுட்டி யூடியூப் சேனலின் அட்மின் பவித்ரா அருண்குமார். இந்த சம்மர் டிப்ஸ் பகுதியை உங்களுக்காக ஹோஸ்ட் பண்ண வந்திருக்கிறது நான் உங்கள் சுரேஷ் போஸ். வணக்கம் சுரேஷ். சம்மரில் பெரும்பாலும் பல பேருக்கு வர பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹேர் ஃபால். சம்மர் ஹீட்டில் வந்து நிறைய ஹேர் ஃபால் அதிகமாகும். அதுக்கு ஏதாவது டிப்ஸ் இருக்குங்களா? சம்மர் ஹீட்டில் ஹேர் ஃபால் எப்போவுமே தான் நம்மளுக்கு ஹேர் ஃபால் ஆகுது. ஆனால் சம்மர் டைமில் இன்னும் ஜாஸ்தி ஆகும். ஏன்னா நம்ம சூடுனால நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ உள்ளுக்கு நம்ம ஃபுட்டு நல்லா எடுத்துக்கிறோமோ அதே மாதிரி நம்ம வெளியிலையும் ஹேரை நல்லா பராமரிக்கணும். மெயின் வந்து எண்ணெய் வைக்கணும் தலைக்கு. எண்ணெய் வந்து நீங்கள் நல்லா செக்கு தேங்காய் எண்ணெயை பார்த்து வைங்க. அப்படி செக்கு தேங்காய் எண்ணெய் கூட ஒரு 2-3 வீட்டில் இருக்கிற விஷயமா நம்ம போட்டுட்டு வச்சாச்சுன்னா இன்னும் நல்லாயிருக்கும். நல்லா ஒரு கருவேப்பிலை, செம்பருத்தி பூ ரெண்டுத்தையும் நல்லா செக்கு தேங்காய் எண்ணெயில் நல்லா கொதிக்க வச்சு ஆற வச்சு ஒரு கண்ணாடி பாட்டிலில் போட்டு வச்சுருங்க. ரெண்டுமே நீங்கள் தடவிட்டு வர வர நல்லா வந்து உங்களுக்கு பாடியும் கூல் ஆகும், ஹேரும் வந்து கொட்டுறது உங்களுக்கு நல்லா தெரியும். ஹேர் வந்து ஹேர் ஃபால் உங்களுக்கு கண்ட்ரோல் ஆகிறது நல்லா தெரியும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஹேர் பேக் இருக்குது. எல்லார் வீட்லையும் செம்பருத்தி இருக்கும். செம்பருத்தி இலை நம்ம வந்து பூ வேணால் இலை மட்டும் எடுத்துக்கோங்க. ஒரு 15 செம்பருத்தி இலை முன்னாள் நைட்டே வந்து வெந்தயத்தை ஊற வச்சுடுங்க. இது ரெண்டுத்தையும் சேர்த்து மிக்சியில் நல்லா பிளெண்ட் பண்ணிவிட்டு ஹேர் பேக் மாதிரி போட்டுட்டு வாங்க. இந்த ஹேர் பேக் நீங்கள் போட்டிங்கன்னா வந்து அவ்வளோ ஷாம்பு போட வேண்டிய அவசியமே இல்லை. அதுவே நல்லா குழகுழப்பு தன்மை இருக்கும். போட்டுட்டு வந்துட்டு வாஷ் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்கள் முடி வந்து அவ்வளோ ஷைனிங்காக இருக்கும். சீக்கிரமாக வெள்ளை முடி அந்த மாதிரி வராது. இதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். இப்போ வந்து பொதுவாக வந்து நம்ம யாருமே வந்து பெண்கள் இப்போ நிறைய பூ வைக்கிறது இல்லை. எதனா ஒரு ஃபெஸ்டிவல் அக்கேஷனில் தான் வைக்கிறோம். ஆனால் அந்த காலத்துலேருந்து சொன்ன விஷயம் என்னென்னா டெய்லி நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ பூ வைக்கிறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ பாடியோட ஹீட் வந்து ரெடியூஸ் ஆகும். மல்லிப்பூ வந்து முடிஞ்ச அளவுக்கு நம்ம இந்த சம்மரில் வந்து டெய்லி வந்து வாங்கி வச்சுட்டு வந்தீங்கன்னா பாடி ஹீட்டும் ரெடியூஸ் ஆகும், முடி நல்லா நீட்டாக வளரும். அந்த மல்லிக்கு வந்து அப்படி ஒரு தன்மை இருக்குது. பூ வைக்கிறதுனால இவ்வளோ சயின்டிஃபிக் ரீசன் இருக்குங்களா? நம்ம நேரில் வந்து கேட்டுட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நிச்சயமாக பூ வைக்கிறதுனா தயவு செஞ்சு பூ வைங்க சம்மரில்.
நேயர்களே, இன்றைய சம்மர் டிப்ஸ் பகுதியில் வெள்ளூர் ஃபுட்டி யூடியூப் சேனலின் அட்மின் பவித்ரா அருண்குமார் கொடுத்த டிப்ஸ் உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும்னு நினைக்கிறோம். மீண்டும் ஒரு சம்மர் டிப்ஸ் பகுதியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் சுரேஷ் போஸ். இது விஐடி பண்பலை 90.8 விஐடியின் சமுதாய வானொலி. Dear listeners, for the next hour, you are going to listen to the program Team Speak Time in VIT Community Radio 90.8 FM. सलाम नमस्ते VIT, आप सुन रहे हैं VIT Community Radio 90.8 FM. आज आप सुन रहे हैं आपका शो VIT गपशप. दोस्तों, आप हैं आज अपने होस्ट के साथ, अपने दोस्त के साथ. नाम बंदे का है खुशवंत. आज आप सभी के साथ मैं बांटने जा रहा हूं अपनी सीरीज का एक अगला टॉपिक. और आज की हमारी बातें होंगी एक खास पहलू पर, एक खास मुद्दे पर. पहलू क्या है, आइए जानते हैं. तो आज की हमारी कहानी या आज की हमारी बातचीत है जिसका नाम है यादव. सुन के थोड़ा अजीब लग रहा है ना? चलो थोड़ा लिंक करते हैं. यादव, यादें. हाँ जी, तो मैं आप सभी के साथ बांटने जा रहा हूं कुछ यादें. आप सभी का तो सबसे पहले वेलकम. आप सभी एक नए सत्र यानी कि एक नए ईयर, हमारे एकेडमिक ईयर में प्रवेश कर रहे हैं और आप लोगों के सामने बहुत सारे चैलेंजेस हैं जिसका डट के मुकाबला करना है. तो आज की हमारी बातें कुछ इसी बारे में होंगी. तो यादव, अब मैं आपको बताता हूँ. यादव नाम है एक रसोइये का. कुछ समय पहले मेरे घर पर एक फंक्शन था. फंक्शन के लिए खाने की अरेंजमेंट्स करनी थी. तो हमने कांटेक्ट किया हमारे एक जान पहचान के व्यक्ति को, जो कि कहा जाता है मेरे शहर का सबसे अच्छा रसोइया है, सबसे अच्छा हलवाई है. नाम बंदे का यादव है. तो मैं समझ नहीं पाता था कि बंदे में ऐसी क्या क्वालिटीज़ है जो उसको इतना खास बनाती है. वो बंदा इतना डिमांड में भाई कि जैसे ही शादियों का सीज़न चालू होता है, धड़ाधड़ लोग उसको ऑर्डर देने लगते हैं. और हमारी बारी नहीं आ रही थी, लेकिन किसी तरह से हम उसे जानते थे तो कांटेक्ट हो गया. तो अब जब यादव भैया ने हमारे यहाँ काम करना शुरू किया तो उन भैया से मैं कभी कभी रसोई में जाकर बातें करता था. एक बार मैंने उनसे पूछा कि आपकी इतनी प्रसिद्धि, लोगों का आपको इतना अच्छे ढंग से जानने का आखिर कारण है क्या? क्या राज है आपकी इस खासियत का, आपके खाने को बनाने के इस हुनर की? आखिर ऐसी क्या बातें भाई हमारे साथ भी बांटिए. तो यादव भैया ने हमें बताया कि देख बेटा, अगर 8 बजे खाना मुझे पेश करना है तो मैं ऐसा मान के चलता हूँ कि मुझे 7 बजे तक पेश करना है और मैं खाना ले आता हूँ. हाँ जी, सही समझे आप. आज हम बात कर रहे हैं बिफोर टाइम होने की, यानी कि अपने काम को थोड़ा पहले ख़त्म करने की. अब ये आदत ऐसी है जो कि हम में से अधिकतर लोग अपने लाइफ के बहुत सारे फटीग, टायर्डनेस, थकान के कारण भाड़ में जाए कर देते हैं और आगे बढ़ जाते हैं. लेकिन याद रखिए कि जब तक आप जीवन में बड़े बड़े प्रिंसिपल्स को अपने लाइफ में, कह लीजिए यार छोटे छोटे प्रिंसिपल्स को अपनी लाइफ में नहीं लाएंगे, तब तक आप बड़े नहीं बन पाएंगे. कहते हैं ना, बूंद बूंद से सागर भरता है. हाँ जी, एकदम सही बात बोल रहा हूँ. तो आगे बढ़ते हैं. तो यादव भैया से मैंने पूछा, भैया आप क्या करते हैं? उन्होंने बताया कि अगर मुझे 8 बजे तक खाना परोसना है तो 7 बजे तक तैयार कर देता हूँ. अब ये लो, ये कौन सी बात हुई? 1 घंटा पहले कर भी क्या लेगा यार इंसान. हम लोग एग्जाम ही अगर 8 का होता है तो 8:15, 8:30 पहुंचते हैं देने के लिए. सही बोला ना? तो देखो भाई, ऐसा है कि भैया ने मुझे बताया ऐसा प्रिंसिपल जो शायद मैं एक्सपेक्ट ही नहीं कर रहा था. उन्होंने ये बोला कि देख भाई, जब तक तू 7 बजे तक खाना नहीं बनाएगा तो उस 1 घंटे में तू कैसे एक परफेक्शन ला पाएगा अपने खाने में. तो मैंने पूछा कैसे? तो उन्होंने बताया कई बार ऐसा होता है कि खाने में नमक कम, शक्कर ज़्यादा, और ये हुआ तो सारी मेहनत बर्बाद. जो लोगों के बीच में थू थू होगी वो अलग, और उसके अलावा ग्राहक जो कम हो जाएंगे वो अलग. तो उस 1 घंटे का इस्तेमाल वो कैसे करते हैं? वो उस व्यक्ति जिनके यहाँ रसोइया खाना बनाने गया उनको बोलते हैं कि भैया टेस्ट कीजिए, बताइए कोई दाल मिर्ची कम है, हम डाल देते हैं, कुछ जो भी आपको करेक्शंस लगे आप बताइए. तो इस तरह से 1 घंटे का इस्तेमाल वो भैया ने इतने ज़बरदस्त ढंग से किया. उन्होंने हमसे पूछा कि आप टेस्ट कीजिए. उन्होंने बहुत ही गजब के पेपर डोसा बनाया था. उन्होंने पेपर डोसा, सांभर, इडली हमें टेस्ट करवाई.
और पूछा कि बताओ कि इसमें कहीं कुछ पेपर डोसे में कड़कनेस कम है कि नहीं। कड़कनेस थोड़ा शब्द थोड़ा अजीब है स्टिल, तो कड़क उसकी वो कितना ज़्यादा कड़क है, कैसा बन रहा है भाई बताओ। हमने उन्हें फीडबैक दिया और इस ढंग से उन्होंने कुछ थोड़े से चेंजेस किए और क्या लाजवाब यम, एकदम यम यम वाला खाना और यम वाले पेपर डोसे खाए मैंने अपने लाइफ के शायद बेस्ट पेपर डोसे। तो दोस्तों शायद उन भैया से बात करने के बाद मुझे लाइफ के एक बहुत ही अच्छे लेसन का एहसास हुआ। वो ये कि लाइफ में कभी सीखना मत छोड़िए। भैया ने हमें कहा कि उन्होंने अपने लाइफ में जब से अपने जीवन की शुरुआत की हमेशा सीखते रहे और अपने जीवन का सबसे अच्छा गुण जो उन्होंने सीखा वो था हमेशा अपने काम को समय पर खत्म करने का। और याद रखिएगा जब भी आप कोई बहुत बड़ा और या कोई ऐसा नियम लाइफ में फॉलो करेंगे ना जो आपको किसी बहुत अच्छी पोजीशन पर ले जाने वाला होगा, तो आपके सामने बहुत सारे रेजिस्टेंस आएंगे। कभी कोई सामने आ जाएगा, कभी कोई काम याद आएगा, कभी दिमाग खराब होगा, कभी मन में लगेगा यार भाड़ में जाए, और भी न जाने क्या क्या। लेकिन जब तक आप रेजिस्टेंसेस को पार नहीं करेंगे तब तक आपकी पोटेंशियल एनर्जी बढ़ेगी कैसे। अब साइंस स्टूडेंट हूँ भाई, बातें ऐसी करता हूँ। खैर आगे बढ़ते हैं। तो इसके लिए एक बहुत ही अच्छा ईडियम है। ईडियम ये एन अर्ली बर्ड कैचेस द वर्म, बिल्कुल सही है। अब आप सभी इसका कॉन्टेक्स्ट तो जानते ही होंगे। बहुत सारी चिड़ियाँ होती है और रिसोर्सेज बड़े कम होते हैं। क्या खाती हैं वो? केचुए। और ये केचुए यही चिड़िया लोग पकड़ के दबा जाती हैं, वही दबा पाती हैं जो सुबह सुबह सबसे पहले उठ के केचुआ खोजना शुरू करती है। जी हाँ, जीवन भी कुछ इसी तरह से है। तो दोस्तों ऐसा ही एक और एग्जाम्पल मैं आपको देता हूँ। रिसेंटली मैं एक नॉवल पढ़ रहा था सर APJ अब्दुल कलाम की। नॉवल का नाम है विंग्स ऑफ फायर। क्या नॉवल है, गजब की। उन्होंने अपने लाइफ में बताया कि जब भी मैं सुबह सुबह वॉक करने जाया करता था तो वॉक करते करते मैं सारी प्लानिंग पहले से ही कर लेता था कि मुझे आगे लाइफ में क्या करना है, मुझे आने वाले 2 दिनों के अंदर कौन कौन से काम खत्म करने हैं। और हम जानते ही हैं कि आज उन्होंने हमारे जीवन में कितने बड़े चेंजेस लाए हैं। आज हमारे देश के राष्ट्रपति होने के बाद आज हमारा देश जिस भी पोजीशन पे है उसमें उनका कितना बड़ा योगदान है। और हमारा यह जीवन तो बना ही दूसरों के लिए है। अगर आप सांस छोड़ते भी हैं तो वो भी पेड़ों की कार्बन डाइऑक्साइड बन जाती है। बिल्कुल सही। तो आपको अपनी लाइफ का कुछ समय ऐसे बिताना है कि याद रखना है कि हम लाइफ में जो भी करते हैं ना वो सब दूसरों के लिए। तो कभी कभी अपनी इन सांसों के अलावा अपने विचारों को भी दूसरों के लिए समर्पित कीजिए और फिर देखिए कैसे आपका जीवन खुशनुमा और मस्त हो जाता है। और दोस्तों जाने से पहले कई आप लोगों को लगेगा मैंने बड़ी बड़ी बातें तो कर दी, बंदा बोल के बड़बड़ करके चला गया, लेकिन ये नहीं बताया कि भाई इसको इनकॉर्पोरेट कैसे करें। तो हाँ जी, तो अब इनकॉर्पोरेशन की बारी आती है। तो क्लास 12th में मेरी एक बहुत अच्छी फैकल्टी थी। उन्होंने मुझे एक बार समझाया, बेटा अगर कोई काम बहुत बड़ा हो ना तो उसको छोटे 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 हिस्सों में बांट लो। और जब तुम किसी बड़े काम को छोटे हिस्सों में बांटते हो यानी कि 1 large task into small tasks, तो वो आसान हो जाता है। इसलिए अगर आपका काम मुश्किल है तो उसे छोटे हिस्सों में बांटिए। अब आपको सीखना है अगर कि आपको अपने हर काम को समय पे करना है तो अपने लाइफ के छोटे छोटे कामों को समय पे करना सीखिए। यदि माँ ने कहा कि बेटा 2 बजे तक खाना खाने आ जा, तो दोपहर में ठीक 2 बजे से 5 मिनट पहले पहुंच जाइए। उन 5 मिनटों में हाथ धोइए, सैनिटेशन का यूज कीजिए, आराम से बैठिए, आराम से मुंह धोइए और अपने दिल खुश करके खाना खाइए और कहिए अन्नदाता सुखी भव। ठीक वैसे ही कुछ। और कभी माँ कहे कि बेटा सुबह उठ जाओ, 5 बजे उठो, 7 बजे उठो, घर से नाश्ता करके जाओ, तो माँ की उस बात को सुनो और सुबह 7 बजे उठो। और ऐसे छोटे छोटे हिस्सों में अपने जीवन को बांट दो और इन छोटे छोटे हिस्सों में इस पंक्चुअलिटी के नियम को अप्लाई करने की कोशिश करो। फिर देखो कैसे ये नियम आपके जीवन के हर पहलू में घुस जाएगा और आप अपने लाइफ के हर छोटे छोटे काम को बिल्कुल समय पे और फर्राटेदार सही ढंग से कर पाएंगे। और मानिए दोस्तों, ये एक बहुत बड़ा राज है। राज ये कि अगर आप मानते हैं, अगर आप विश्वास करते हैं कि आप कोई काम बहुत अच्छे ढंग से कर सकते हैं, तो इस संसार की कोई ताकत आपको नहीं रोक सकती। और अगर आप इस बारे में और पढ़ना चाहते हैं तो रोंडा बायर्न की एक बहुत अच्छी किताब है द सीक्रेट, रहस्य। तो उसे जरूर पढ़िए और समझिए कि यदि एक बार आपने कुछ ठान लिया तो उस बारे में सोचिए और ज्यादा सोचिए कि मैं कर सकता हूँ और जरूर कर सकता हूँ, और सारी राहें आपके सामने खुल जाएंगी। खैर बड़ी बड़ी बातें तो हो गई, छोटी छोटी बातों को जीवन में अप्लाई करते रहिए और जीवन के मजे लूटिए दोस्तों। तो ऐसी कुछ और
बातों के साथ अपने लाइफ को और खुशनुमा और हैपनिंग बनाने की छोटी छोटी टिप्स के साथ वीआईटी गपशप पर मैं आपका होस्ट, आपका दोस्त खुशवंत आपसे मिलता रहूंगा। तब तक के लिए आप मुझे दीजिए इजाजत और आप सुनते रहिए वीआईटी कम्युनिटी रेडियो। Dear listeners, you're listening to VAT Community Radio 90.8 and this program is Team Speak Time. Hello listeners, this is VIT Community Radio 90.8 FM with your host Digjoy on the show Opinions. Today we are discussing on the topic objectification of women in media platforms, their rights and their dilemmas. So let's have a view. What do you think, Prakar, about it? Well, I think women should be given full right everywhere in the common scenario, whether it's media, whether it's the field of sports. They should be given the right to expose themselves to the best. What do you think, Anjali? Digjoy, I would just like to add a point to what Prakhar said. I would just like to add one word. Women should be given equal rights just as the rights given to men. It should not just be like full rights. Men and women should be treated equally in every case. And that's where from the concept of feminism comes from. So basically feminism is not women's superiority over men, it's just the equal right. So why are we discussing this particular topic is that we have the equal representation from the girls as well as boys, with me and Prakar sharing our views from the point of view of men and Lakshya and Anjali sharing their point of view from the point of view of women. So we need to understand what this particular agenda and how it affects us in every basic way, in every detail, minute aspect. We have to analyze as we go on throughout this particular show. We'll analyze all these major points, howsoever minor they might be, so in order to solve this particular problem. Recently, the Vogue magazine came out with a video called My Choice featuring Deepika Padukone. It drew criticism, but from time being, we have been seeing such sort of empowerment missions coming into action. But exactly, are they conveying the message that we want to listen? That's important. You should see the positive aspect of the message. That was to empower the movement, that to provide with their choices. Everything about that wasn't right. And I'm not here sitting judging that video. It's just my opinion that everything displayed in that video wasn't right. We have talked about many of these aspects for many years. India being a male-dominant country, a certain thing that we still accept in the 21st century. Even right now, women fight for the basic right and they are not considered equal in a basic middle-class family and the lower background. A rich family from a rich upper middle class and upper class financial backgrounds are sound, and they do provide women with education, so to the aspect that even if they don't have the money, they do spend it. But even in the middle class backgrounds, even in the lower class background, if they have money, they choose to spend it on the male rather than the female, because the female is not going to be the part of the family after many years. Well, I agree with you, AJ, but still I think that in the present scenario of rapid urbanization, where the technology is improving at a very fast pace, though we have reached the moon, but the basic value that we need to inculcate in ourselves is the respect for the human, the respect for especially the feminine. But this is somewhere lacking in our society. Although if we take it on a positive note compared to how it was earlier, the empowerment has been on a rise. People have been expressing their opinions about women empowerment. They have been making people aware of all the points that we need to go through to make sure that women have equal rights. So if you look at it that way, it's actually becoming better for us right now. But still, the concept of perfect girl is the one who doesn't express her opinion. So that is something we should change. We all need to change. We have been talking about many of these aspects that, yeah, I do agree to the things are changing in the 21st century, and it is for the better than the 50 years that it was there. But we have to analyze something. On the date of independence in the 1950, people analyzed what was the situations of the women at that particular time. Another survey was conducted in the 1970s in which the same thing was analyzed, that what is the status of the women in the 1970s. And it was seen that the status of the women though Indian society has progressed, the status of the women has degraded. Therefore, we had the Ministry of Women and Child come in and have actively support the rights of the women in order to their liberation and to set an equal footing as to the men. Though I analyze your particular aspect that yes, we are becoming more intelligent, we are becoming more literate, but even to this present date of 2015,
we have only 71 or 72% of the population who's literate, and out of the remaining population they still do not cater the idea of women being equal to men. Because I agree to any of your points that yeah, this is things are changing, but you also need to analyze the majority of the population are not part of that upper class that I was trying to raise before, but they are part of the low class and the lower middle class, or even middle class families. So how do you would like to initiate this change actually, which is going to, there should be some methods. Education is one of them, but what can be the other methods? Can you please elaborate? The issue should be discussed in public as we are doing now, because until and unless everybody doesn't know what the problem is, there cannot be a solution. Everybody needs to know, everybody needs to accept it that women is equal to men. The male chauvinism should be decreased, and that would be done by various measures. Though I agree to your particular point, Lakshay, that yeah, women, the idea of the men should change, and that it is the basic psychology of every man as in whole that needs to change. Just knowing about a particular topic brings no change, but having a basic, because if you need to analyze that if a person is above the age of 30 or even 35, the change in his psychology is not going to happen. This is just not practically possible. He might be condemned by the law, he might be stopped by the law. That where the law comes in. But we need to inculcate this idea even to the younger generation and the generation to follow. I do agree with you, AJ. Like we all just discussed, public awareness is the first foot of every journey. But one thing that we need to know is half the knowledge is always the most dangerous knowledge. So as in, what I mean to say is that when we talk to people about women empowerment, we need to make sure that we don't give it halfway through. We need to make sure that they know everything about it, so that they don't get confused in the middle or mix up two completely different topics together, because that has actually happened in a couple of scenarios. Yeah, because they actually start comparing feminism with women's superiority. Feminism is not female chauvinism. It is nowhere related to that. Feminism believes in equal rights of both men and women. I agree to both of your points, considering my mother was a feminist and she was the leader of the Rajiv wing in Jharkhand. I'm coming from a family that had these feminist idea with all of my grandmother, my great-grandmother, all of them were working throughout their generation, all of them were literate. But yeah, on this particular point, I do agree with that psychology comes in, and wherever the psychology of a person doesn't change, the laws comes. So far as the psychology part is concerned, what I feel is the inculcation of respect inside the human thought, inside the human brain, that needs to be changed. When you take an example from the very basic beginning of the life, when the life starts, take an example of a normal baby, he is being discriminated. He's been bifurcated that if he's a boy, he'll be given a gun or a bat ball to play. So far as the girl child is concerned, she'll be given the dolls. So this is the very basic beginning where the problem starts. And once we are done with this, I'm sure in the coming time, we'll get over with this problem. Don't agree with your point totally, for the very basic fact that agree to the point that okay, fine, a boy is given with a boy's toys and the girl is given with girl's toys. There's a particular reason. I agree with all your points that okay, men and women are still equal, but they are still not equal to one very basic particular point, is that when they become adults, a man has to be a gentleman and a woman has to be a lady. Not that they are not strong or not that they are not literate enough or equal foot. I'm just saying that a man needs to protect his woman dignity at all platforms. That is the responsibility of the man, because if a woman dignity is hurt or if a woman respect is hurt, that respect coincides with the respect of the man. A man should inculcate this feeling that yes, if she is my woman and if she is my partner for my life, I need to protect her. And on this particular note, I agree that if a man is not capable, then the woman also supports her. This goes hand in hand, and this is when the idea of a woman being a woman-like and a guy being a guy-like comes in. Because if a guy is not strong and stern, though this is not compulsory, but at least for the majority of the population, that is more than 80%, this needs to be there. And this thing comes only because at the stage of a kid, when a kid is 2 years small, that is when his psychology is the most domicile part, and we need to inculcate him to become certain someone. But during the duration of when he becomes a teenager, when he starts to analyze that what makes a girl different from a boy, and we go through puberty, that is when he needs to learn the ideas of respect to women. Though respect can come in before also, but that is when he needs to analyze, yes,
this is my duty, this is my situation, I need to protect my sister, I need to protect my family. I want to say that strength is not all about physical strength. It's about mental strength. It's about emotional strength, providing support when she needs it. And she should do the same for her men. So it's not about like a guy should be like taught about it or inculcate these habits just from his childhood. A woman should be also taught like she has to protect her man, to support her men. So it's not one-sided, it's both-sided. Both should be made like strong about the physical emotional strengths and the mental strength, just not about the physical strength. Just giving him gun doesn't like prove anything. And I agree with all your points, but then you're failing to analyze one basic idea, is that I clearly said that on the equal footings of education and on the equal footing of age and maturity that comes as we go forward in life. What I meant by this basic fact is, yes, a man will protect the dignity of the woman. My protection of the dignity of women was not the fact of strength, but was the fact of her social standard of what she was there in the society. A woman also provides the same to a man, because a man cannot go and fight with a woman for the sole fact man needs to respect a girl. Even if I don't know you, and even if, say for example, Lakshya, even if I'm not directly related with you, there's still a certain degree of way that I'll act with you. Even if you're a little tough on me, or even if you're a little angry on me, even if the fact you abuse me, there's still a certain way I need to keep myself. And that should be followed by both, not just you. That should be done by both male and female. And that is what I call feminism. The equality in the rights. I agree with Lakshya. I think that from when you're kids, you should make sure that the quality of respect and dignity should be inculcated in both boys and girls. I mean, yes, boys should be taught that they should behave respectfully towards girls, but the same should go for the girls as well. I never said that a girl shouldn't respect a man, But yeah, you were focusing on the point of men. But you did seem to analyze the particular aspect. That considering I'm a man, I was taught this, and I'm pretty sure that I'm doing it a very right way. I would like to say here one thing, that often it is feminism is misunderstood by the society. It is said that it is something that females only do. I would like to point out here that if a man does feminism or follow feminism, it's not at all wrong. It's not at all wrong. Lakshya, what It's not wrong, it's right. You should believe in equal rights. You shouldn't believe in male chauvinism. Obviously, we should be provided with as many as rights as you are provided with. So, saying that feminism is wrong, I don't agree with it at all. It's actually the mentality of, you can say, half the people that they say that feminism is something to do with always with girls. This is not something, but it should realize that there is a platform for equality, right? That is very important over here. Exactly, that's the thing. Not many people know much about feminism. Feminism it basically means equal rights to women, but the main point is that people get confused with feminism and female chauvinism. So we need to make sure that people know the difference. I'll give you an example what my mother told me, because then during that time I wasn't born. My mother was, as I said, was an active feminist when she was young, in her 20s, early 20s, and she was the leader of her wing. She was pregnant and she delivered me as a kid. I'll tell you what female chauvinism is. These women come up to her and say that you being the leader, you being our torch bearer, you teach us what feminist is. How did you had a kid as a son? Why don't you let him die on the street? That is some of the ideas that is coming about. I just wanted to highlight this particular point, though I don't support it, but still, this was an idea that my mother, being spending whole 10 years of her life saying this particular aspect, had to face. So that is what Anjali said. Half knowledge is always harmful. The full knowledge should be given about feminism. So even she was leading it, the people who were with her weren't right about it. Their opinions weren't right. Exactly, I do agree with you all. But now we are at such a point, at such a bar, it's a high time that we should think about its solution. What could be done in order to change this mindset, in order to bring a new era, a new scenario where we could have a clear concept about feminism? So basically we can say that education is one of the methods, but like changing mindsets of villages, in the villages where there is male chauvinism or male patriarchy existing,
Like, do you think that it's education and just public awareness is enough, or following, giving a role example within ourselves? That is very important. This is something that needs to come in from the within of a person. That's what we have all been trying to analyze, and we have all said that even all the cases, like in India, not 90% of the cases of female abuse are not reported to the law authorities. What's the reason for that? That women often feel that either it's not worth it to go to them, or either they feel scared enough to go to the law, because they feel that even if they go to the law, nothing will change, and that this is the society will stay the very same as it is. We also need to analyze that this particular idea that comes from within of a person, that all the 1.2 billion people of India needs to analyze, is that a real female is equal to a man, and that this needs to seep in deep inside the brain and deep inside the subconscious too. So basically we can say that that's it, very important to come from within. So how do you say, for example, there is a person who is very orthodox minded, how do you want to bring about a change in him? Well, one way to bring about a change would be having a person inside that particular community know about topics like this and know the right things. Might I just add, just the right things that need to be inculcated into the minds of people. If there's at least one person in that community who knows all that, that would be the best case scenario. There is my personal experience related to it. Actually, my parents are not that open-minded and all. But once I started telling them that society works like this, there's an age gap, there are differences, I can do as good as a guy, they started to understand. So it's basically their kids or someone who is closely related to them influence them a lot. That was the very same example that I was going to raise to the Anjali's point, that often if you say a man is well within his 60s and he still feels has that aura that no, women are not equal to man, at that particular age to change the psychology of a man is very tough. That is sole very fact that our psychology makes us what we are. So the only way that he can analyze and self-improve himself is to see that someone within his family or some changes that happen very closely to him, someone he really feels about, because these things, if he sees his daughter or say even his granddaughter becoming successful and becoming a person to be known, and he being a proud grandfather of that particular girl, he'll inculcate these ideas. Okay, feminism is there, and yes, women are equal to men, and this is one of the ways a 60-year-old man could have a change in his psychology, so bringing in a better society. So basically, we being the youth of the country, we are the ones who should actually bring about the change. So basically, by what you're saying, we are the ones who need to make sure that the adults in our families, in our communities, need to follow the right ideas of feminism. We also want to make a point over here that there was a time when the government said that there should be reservation for women in parliament. It is actually breaking down this principle where it says equality of women. Don't you all agree about it? I completely agree with it, but as we are saying that there are still orthodox people. So for women to come up, there are not just orthodox men, there are orthodox women as well. So for women to come up, there should be some initiative that should be taken to enhance the number of women in such aspects like political aspects and all. Okay, I need to analyze this particular reservation thing, that okay, reservation was something like a bill being passed in the parliament. What happens when a bill is being passed in a parliament, it becomes part of the politics of that particular country. Politics is a very dynamic process. At this particular solution, at this particular year, 2015 that we are living in, this particular year we are still facing the problem of male dominated society. Okay, yes, at this particular point of time I do support the women reservation bill, but we can have, if this bill fails to have this particular idea or inculcate these ideas, 50 years down the line when the India society is not so much male dominated, we can still bring in a new law that doesn't support this particular idea. And because politics as it is a very dynamic. A country which might be a communist sometime later might become a capitalist as well. So it depends on the people, it depends on the general population. So general population, as it is, you said, is the one who controls everyone and the general thinking of a particular country. But if just being the youth of a country doesn't make
solves our problem. Because even if we are the youth of the country, we still need a political leader who's around the age of 40 to 45. We being the youth are from the 20 to 30 age group. We need to analyze that there's still at least 65% of the population that is not considered youth, and we need to have a certain degree of organic change slowly and steadily that we are trying to do through the feminist idea, so that the feeling of women being equal to men inculcates to everyone, each and every particular person, or at least the majority of the population. And the position should be like directly related to the capability of the person rather than being about gender. It's not about women or men, it's about the capability. The one who's capable of leading that position, the one who's capable to be on that position should be on that position. Okay, so now after having these topics, I think so far as orthodox, if we need to eliminate the orthodox thoughts from the people in 50s, 60s, we can do one thing. Apart from these things, we can make a rehabilitation form of scenario where we can teach them the very basic needs of what society expects, what the coming generation, what the coming era expects. On this very particular note, I'll like to object to that, because there is a particular way of organic change. Listen, we all live in a democracy. Even if you say these particular ideas or these particular educations to the very same 50 years to 60 years of people only go for something given by the government if they feel it's worth it. Say the free education, say the free food, say the free supplies that and all the benefits that we get from the government. And you cannot force all the peoples to go over there and have this knowledge given to them, because you have to be accepting too. And that's where the psychology comes in again. And second very fact is that this is a democracy. Everyone is allowed to have a very free will to do what they want, and within the laws of a country, obviously. Another point I would like to add is that aside from public awareness, as in directly going and speaking to people, we could also talk about feminism through media, like movies and videos and songs. That I was thinking more on the lines of movies, because let's face it, a lot of people are influenced by scenarios and things happening in movies. So one way to inculcate these ideas into the minds of people, the right ideas into the minds of people, are by movies. From the era of 1913, movies has been something that has affected us in quite a very big way, considering big screen directly affects us as human, and whatever we see on the big screen is something that we tend to believe that happens in the real life. Considering the very fact that yes, these ideas could be inculcated through the movies, yes, it has affected us, considering now the new generation of say 35, under the age of 35, has started to believe in the idea of feminism. Above the age of 35, not so much still. But still, there's a very thin line when we have started to talk about media. There's a very thin line between the objectification of a woman with her choice, that's something that feminist people are trying to fight against, and the non-objectification of women. Because if a man, I start to objectify, say Anjali, I don't consider me being equal, because an object can never be equal to a human. So what are your particular ideas on this particular topic? Because even though we say that it's the girl's right to lead a life whatever way she wants, choose and wear whatever she wants, but on the media platform, is it really her right, or the media creativity, or that media should also inculcate some ideas to inhibit these particular process, or at least have a certain degree of morality to these particular topics? One way I think we could go about with it is by taking a survey maybe and knowing what other women think. Like one way in which, say I was making a video on feminism, one thing I would do is go around and take surveys of all my female friends as well as male friends, so that I know their views. So it's possible that maybe when they were making other videos, it was basically the media's idea of how a feminist woman should be, but I cannot say much about that, because it's basically every person's perspective. And in my opinion, we should make sure that what we display on the screen is something which most of us agree with, and not something that just the media thinks. And choice is not just related to
body or objectification of someone. It's more related to career choices she makes, the way she wants to live her life. That is more about choice, and that is what is empowerment. Letting her live her life is something she needs to know, like within the limits of the society, within the limits of morality. Again, if we go to the limits of society, today we know that there are a lot of societies which doesn't allow much freedom, whether it's male or female, but mostly in cases of female, right? So how do you think that what should be the the level of freedom that you can define over here? Can you just elaborate? Well, so far as the level of freedom is concerned, we generally consider that if one boy is in between a group of 5 to 6 girls, if they are friends, then that particular guy is stud. And if one girl is between 3 to 4 boys, then she is considered as a slut. But that concept needs to be changed, and I think that is the basic thing that's the basic line which needs to be figured out. So for example, if we take many of the societies that are there are some levels of freedom which we may not know, right? Somewhere it says that women should not go out after this time, or the girls should not go out. So how do we bring change there? That is not morality, not going out, staying in. That is not all about morality. Morality again comes to being equal. If men can't go out, okay, fine, we'll also not go out. But if they are going out, then we should also be allowed to go out of houses. After 7, after 8, it's not the point. Digjoy, on this particular aspect, I'll have to agree with Lakshay, considering women going out is her free will. I said that independence gives us the right of free will, that what we choose and what we want to wear, and this is something that is associated with the very same thing. Unless and until it's a wartime situation, unless and until it's a civil war going on, a woman can go at the very same time a man can go. It's the duty of the government to provide the security even at 3 in the night or 7 in the morning. I would agree to you, but I was presenting a different perspective, that the society considers even morality also in different aspects over here. It's not about the society, it's about we live in a democratic country. So what morality is, it's not hurting other, it's not like hurting other in any other way. Like it's not like challenging someone else's opinions, okay? So it's basically, choice basically means the way you live your life. Okay, so we had a very good discussion today on the topic, and I would like to conclude by saying that we discussed various agendas and we talked on how to improve. We talked that equality is guaranteed to us, definitely equality to women and men is guaranteed, but the thing is its implementation. In many places not implemented. So how to overcome this effect? So we talked about education, we talked about public awareness platforms, we also talked about mindset of people changing and change coming from within ourselves. That's very important. And also, as Anjali pointed out rightfully, that we should know completely, full knowledge about our rights and ideas. So this is Digjoy Samanta signing off from the show Opinions from VIT Community Radio. Dear listeners, you're listening to VIT Community Radio 90.8 and this program is Team Speak Time. Hello, hi, Namaste VIT. You are listening to VIT Community Radio 90.8. This is Rujana. Welcome to our show Vijaya Bata. కృషితో నాస్తి దుర్భిక్షం అన్నారు పెద్దలు. ఈరోజు ఈ వాక్యానికి గల ఒక ముఖ్యమైన ఉదాహరణను మనం చూద్దాం. అది 1931 అక్టోబర్ 15. సముద్రపు అలలు ప్రతి ఒక్కరిని తాకుతుండగా, ఇసుక తిన్నలు మెరుస్తుండగా, జలాలుద్దీన్ ఆసియమ్మల ఇంట ఆనందాల హరివిల్లు కనబడింది. అవునండి, మన మాజీ రాష్ట్రపతి ఏపీజే అబ్దుల్ కలాం గారు జన్మించారు. కష్టాల మధ్య, సమస్యల మధ్య కలాం గారు తన బాల్యాన్ని గడిపారు. ఆర్థిక ఇబ్బందులు, కానీ తపన, ఏదో చెయ్యాలని, సాధించాలని ఆయన తపన ఆయనను వెంటాడేది. తన తండ్రి జలాలుద్దీన్కి ఆధ్యాత్మిక విలువలు, ఔదార్యం పుష్కలం. తల్లి ఆసియమ్మ స్త్రీమూర్తి, ఇంక చెప్పనక్కర్లేదు కదండి. తన తల్లి తండ్రి అలా ఉండగా అవే క్వాలిటీస్ ని పుణికిపుచ్చుకున్నారు మన కలాం గారు.
చిన్నప్పుడు వాళ్ళ నాన్నగారితో కలిసి రామేశ్వరంలో పడవను నడిపేవారు. అప్పుడే తనకు జీవితం పైన ఆసక్తి కనబడింది. ఖురాన్లోని ప్రతి విషయాన్ని అవపోసన చేసుకున్నారు కలాం గారు. రామేశ్వరంలో విభిన్న మతాల వాళ్ళు ఉండేవాళ్ళండి. మతాలు వేరైనా తన స్నేహితులతో లౌక్యంగా ఉండేవారు కలాం. ఇది చెప్తుంది ఆయన ఎంత మంచి మనసు కలవారో. కలాం గారి ఉపాధ్యాయులు చెప్పే ప్రతి విషయాన్ని ప్రేరణగా తీసుకునేవారు అబ్దుల్ కలాం గారు. అతనికి చిన్నప్పటి నుంచే విశాల హృదయం కలదండి. రామేశ్వరంలో ఇంగ్లీష్ తెలిసిన ఏకైక వ్యక్తి అహ్మద్ గారు. అహ్మద్ గారు అబ్దుల్ కలాం గారికి బంధువు మాత్రమే కాదు, చాలా సన్నిహితుడు. అప్పట్లో ప్రపంచంలో జరిగే ఇన్వెన్షన్స్ గురించి, ఉన్న సైంటిస్టుల గురించి, ఫిలాసఫర్స్ గురించి అబ్దుల్ కలాం గారికి చెప్పేవారు. అప్పటి నుంచి కలాం గారిలో చదువు పైన ఆసక్తి పెరిగింది. షంషుద్దీన్ ఇంకొక వ్యక్తి. అబ్దుల్ కలాం గారి జీవితాన్ని ఎంతో ప్రేరేపించిన షంషుద్దీన్ గారు పత్రికలు పంపిణీ చేసేవాళ్ళు. అబ్దుల్ కలాం గారికి అప్పుడు 10 ఏళ్ల వయసు ఉండొచ్చండి. 1939 నుంచి 1945 వరకు మన ప్రపంచంలో 2వ ప్రపంచ యుద్ధం జరిగిందని మనకు తెలిసిన విషయమే. ఆ కాలంలో రామేశ్వరంలో రైళ్లు ఆగేవి కాదు. కాబట్టి రైళ్ల నుంచి పత్రికలను విసిరివేసేవాళ్లు. షంషుద్దీన్ని హెల్ప్ చేయడానికి అబ్దుల్ కలాం గారు వెళ్లేవాళ్ళు. ఇదే అదునైన అవకాశమని భావించారు కలాం గారు. ప్రతి ఒక్క పత్రికను, ప్రతి ఒక్క వాక్యాన్ని అవపోసన చేసుకున్నారు. అప్పుడేనండి దీన్ని ఒక జాబ్ లాగా తీసుకొని వేతనాన్ని కూడా సంపాదించారు కలాం గారు. రామనంతపురంలో విద్యాభ్యాసం చేసిన అబ్దుల్ కలాం గారు చాలా యావరేజ్ స్టూడెంట్. ఆకాశంలో ఎగిరే పక్షులను చూసి, అవి విహరించే విధానాన్ని చూసి చాలా అబ్బురపోయేవాడు. అప్పుడు ఆయన ఉపాధ్యాయుడు చెప్పారు, నీలో నీకు విశ్వాసం ఉంటే విధిని కూడా తిరిగి రాయగలవు, ఆ పక్షులలాగే నువ్వు కూడా విహరించగలవు అని. ఆ ప్రోత్సాహం, ఆదర్శం అబ్దుల్ కలాం గారిని ఉన్నత స్థాయికి తీసుకొచ్చింది. ఒక ఫ్యాకల్టీ చెప్పారు అబ్దుల్ కలాం గారి జీవితంలో ఏదైనా సాధించాలంటే ప్రతి మనిషికి 3 లక్షణాలుండాలని. అవి కోరిక, నమ్మకం, ఆశ. ఈ 3 పదాలు అబ్దుల్ కలాం గారిని తేజపరిచాయి. దృఢ సంకల్పంతో ముందుకు సాగారు. ఉన్నత చదువుల కోసం 1950లో తిరుచిరాపల్లికి వెళ్లారు అబ్దుల్ కలాం గారు. అక్కడ ఆయనను 2 సబ్జెక్ట్స్లో చాలా ఇంట్రెస్ట్ వచ్చిందండి. అవే ఆంగ్ల సాహిత్యం, భౌతిక శాస్త్రం. 1954 సౌత్ ఇండియాలోనే ప్రతిష్టాత్మక MIT కాలేజ్లో అబ్దుల్ కలాం గారికి సీటు వచ్చింది. కానీ 1000 రూపాయలు ఫీజు అక్కడ. ఆర్థిక ఇబ్బంది. ఎంత ప్రతిభ ఉన్నా పేరెంట్స్ ఆయనకు ఖర్చు పెట్టలేకపోయారు. బాధ, సముద్రమంతా ఆయన కళ్ళల్లో కన్నీటి అలలు అయ్యాయి. ఏం చెయ్యాలి అనుకుంటున్న కలాం గారికి స్కాలర్షిప్ వచ్చిందండి. ఆ స్కాలర్షిప్ కోసం కలాం గారు ఎంతో కష్టపడ్డారు. అక్కడ ఒకరోజు కాలేజీలో ఆయన చూశారు. డిస్ప్లే కోసం ఆర్మీ ఫ్లైట్స్ లను ప్రదర్శించారు. అప్పుడే కలాంలోని ఆ శాస్త్రవేత్త బయటకు వచ్చింది. నెక్స్ట్ ఇయర్ ఏరోనాటిక్స్ ని తన ఆప్షనల్ సబ్జెక్ట్ గా తీసుకున్నారు అబ్దుల్ కలాం గారు. ఈ సబ్జెక్ట్ లో ఎంతో ఇంట్రెస్ట్ ఉన్న అబ్దుల్ కలాం గారు దానికోసం స్వయం కృషి చేశారు. దీని సాకారమే హాల్ ట్రైనీగా అబ్దుల్ కలాం గారు నియమితులవ్వడం. తన స్వప్నం సాకారమైంది. ఫ్లైట్ పైలట్ అవ్వాలనుకున్న అబ్దుల్ కలాం గారి జీవితంలో ఒక చుక్కెదురు. 9th ర్యాంక్ సాధించిన అబ్దుల్ కలాం గారు ఫ్లైట్ పైలట్ కాలేకపోయారు. ఎందుకంటే అవి 8 మెంబర్స్ కి మాత్రమే ఉన్నాయి. ఉద్వేగం, ఉత్సాహం, కానీ ఉద్యోగం లేదు. ఎంతో నిరాశ. ఆయన బాధ ఎంతో దాడి చేసింది ఆయన మనసు పైన. ఈ సందర్భంలో మనశ్శాంతి కోసం రిషికేష్కు వెళ్లారు అబ్దుల్ కలాం గారు. అక్కడ స్వామి శివానంద్ గారు అబ్దుల్ కలాం గారికి 3 వాక్యాలు ఉపదేశించారు. అవి అపజయానికి కుంగిపోవద్దని, అపజయం కూడా విజయానికి అవసరమని, అపజయం లక్కబెట్టని వాడే అసలైన విజేత అని. ఈ చెవిలో విని ఆ చెవిలో వదిలేస్తాం కదండి మనమందరం. కానీ అబ్దుల్ కలాం గారు మనసా వాచా స్వీకరించారు ఈ పదాలను. మన కాలేజ్లో ఉంది వాల్ స్పీక్ పైన, ఫాలింగ్ డౌన్ ఇస్ నాట్ ఎ ఫెయిల్యూర్, బట్ నాట్ గెట్టింగ్ అప్ ఆఫ్టర్ ఫాలింగ్ ఇస్ ద రియల్ డిఫీట్ అని. ఇదే మన స్వామి శివానంద్ గారు కూడా చెప్పారు. రెట్టించిన ఆత్మవిశ్వాసంతో ఢిల్లీకి పయనమయ్యారు అబ్దుల్ కలాం గారు. ఢిల్లీలో సీనియర్ సైంటిఫిక్ అసిస్టెంట్ గా పనిచేసిన తర్వాత బెంగళూరుకు వచ్చారు అబ్దుల్ కలాం గారు. అక్కడ హోవర్ క్రాఫ్ట్ నందిని కనుక్కున్నారు. కానీ ముందుకు వెళ్ళలేదు. ఆయన టాలెంట్ ని గుర్తించలేదు. కానీ అబ్దుల్ కలాం గారు కుంగిపోలేదు. ప్రతి ఒక్క కాన్సెప్ట్ ని నేర్చుకున్నారు. అదే కాలంలో ప్రొఫెసర్ విక్రమ్ సారాభాయ్ గారు అబ్దుల్ కలాంకి దేవుడిలా కనిపించారు. వారి మధ్య గురు శిష్య బంధం ఏర్పడింది. ఇదిలా ఉండగా అబ్దుల్ కలాం గారు తుంబా వెళ్లారు. అది వర్జీనియా.
ఇదిలా ఉండగా అబ్దుల్ కలాం గారు వర్జీనియా వెళ్లారు నాసాలో పనిచేయడానికి. అక్కడ ఆయన నేర్చుకున్నదంతా అణువణువుని మెదడులో నిర్బంధించాడు. నేర్చుకున్న ప్రతి దానికి పదును పెట్టాడు. నేర్చుకున్న సంపదతో ఇండియాకి తిరిగి వచ్చాడు. తుంబాలో జరగబోయే ల్యాబొరేటరీ కోసం ఎంతో కృషి చేశాడు. ఆయన నేర్చుకున్నదంతా అందరికీ చెప్పాడు. రోహిణి మేనక శాటిలైట్స్ ను వదిలారు. 1971 డిసెంబర్ 31 అబ్దుల్ కలాం గారు తన జీవితంలో తనకు ఎంతో ప్రేరణ ఇచ్చిన ఒక వ్యక్తిని కోల్పోయారు. అవునండి, మనకెంతో ప్రీతిమంతమైన విక్రమ్ సారాభాయ్ గారు తనువు చాలించారు. ఆ వెంటనే జలాలుద్దీన్, అదే అబ్దుల్ కలాం గారి తండ్రి కూడా చనిపోయారు. ఇంకొన్ని సంవత్సరాల తర్వాత తనకు సన్నిహితుడైన అహ్మద్ కూడా చనిపోయాడు. ఎంతో నిస్పృహతో ఎంతో బాధతో ఉన్న అబ్దుల్ కలాం గారు అనుకున్నారు, వీళ్ళు నా కోసం ఎంతో చేశారు, వీళ్ళు చేసిన దాన్ని మనం ఎలా మర్చిపోవాలి, ఏదో చెయ్యాలి, ఇంకా ఏదో చెయ్యాలి అన్న ఆలోచనతో ముందుకు సాగారు. అది ఆగస్టు 10, 1979. షార్, అదేనండి మన శ్రీహరికోటలో నిశాంతి, నిశ్శబ్దం. ఎందుకంటారా? SLV-3 ప్రయోగం, శాటిలైట్ లాంచ్ వెహికల్ 3 అది. అంతటా ఒక్కటే ఉత్కంఠ, యావత్ దేశం దృష్టి ప్రయోగం వైపే. ఇదిలా ఉండగా వినీలాకాశంలోకి దూసుకెళ్లింది మన SLV-3. చప్పట్లతో ల్యాబ్ మారు మ్రోగింది. కానీ ఆ ఆనందమంతా 5 నిమిషాలకే పరిమితమయ్యింది. ఆ రాకెట్ 560 కిలోమీటర్లకు దూరంగా ఉన్న సముద్రంలో కూలింది. బాధ, నిస్సహాయత, ప్రతి ఒక్కరి మనస్సులో బాధ. కష్టం అలా కూలిపోతుంటే ప్రతి సైంటిస్ట్ లో ఉన్న బాధను ఎవరూ చూడలేకపోయారు. అబ్దుల్ కలాం గారిలో వేదన, నిరాశ నుండి బయటకు రావడానికి అబ్దుల్ కలాం గారు చాలా ప్రయత్నించారు. మనం నేర్చుకున్నది ఎక్కడికి పోదని భావించారు. ఎదుర్కొన్న ఓటము నుండి పాఠాలు నేర్చుకున్నారు. దీని ఫలితమే 1980 జూలై 17 కీలక గడియలు మళ్లీ షార్లో. ఇప్పుడు ఇంకొక శాటిలైట్ లాంచ్ వెహికల్ ని లాంచ్ చేశారు. షార్ మొత్తం కరతాళ ధ్వనుల మధ్య మారుమ్రోగింది. మరుసటి రోజు రేడియో, పేపర్, మ్యాగజైన్ ప్రతి ఒక్కదానిలో ప్రత్యేకత కథనాలు. షార్ ల్యాబొరేటరీలో ఆనందం వెల్లువెత్తింది. దేశ చరిత్రలోనే సుందర స్వప్నం సాకారమయ్యింది. అదేనండి డ్రీమ్ కమ్ ట్రూ. భారతదేశం సగర్వంగా సత్తా చాటింది. దీనికి నాయకుడు ఎవరనుకుంటున్నారు? ఓటమి రాళ్లను తిన్నా అబ్దుల్ కలాం గారే. ఈ అద్భుతాన్ని సాధించిన మహావిజ్ఞాని, కోట్లాది మందికి ప్రియమైన మనిషి, లక్షలాది మందికి స్ఫూర్తి, సకల జనులకు మార్గదర్శి, ఈ పృథ్వీ ముద్దుబిడ్డ ఆవుల్ పకీర్ జైనులబ్దీన్ అబ్దుల్ కలాం. We should salute our president అబ్దుల్ కలాం జీ. ఏరోనాటిక్స్ లోనే కాదండి, హ్యూమానిటీ కూడా ఎక్కువ మన అబ్దుల్ కలాం గారికి. హైదరాబాద్ DRDLలో పనిచేస్తున్నప్పుడు అబ్దుల్ కలాం గారు ఒక వ్యక్తిని చూశారు. ఆ వ్యక్తి పోలియోతో బాధపడుతున్నారు. వాళ్ళు యూజ్ చేసే క్యాలిపర్స్ అప్పట్లో 3 కేజీల బరువు ఉండేది. చాలా బాధపడ్డారు అబ్దుల్ కలాం. ఆల్రెడీ పేషెంట్గా ఉన్న ఒక పోలియో ఉన్న వ్యక్తి ఇంత బరువైన వస్తువుని ఎలా ఆసరాగా తీసుకొని నడుస్తున్నారా అని బాధపడ్డారు. దీనికోసమే ఆయనకు ఒక ఆలోచన తట్టింది. ఎయిర్ క్రాఫ్ట్స్ లో యూజ్ చేసే ప్లేట్స్ ను డాక్టర్స్ కి చూపించాడు. ఆ ప్లేట్స్ ని ఉపయోగించి కేవలం 150 గ్రామ్స్ తో క్యాలిపర్స్ ను రూపొందించారు. ఈ క్యాలిపర్సే ఇప్పటి పోలియో బాధితులు కూడా వాడుతున్నారు. 1990లో కార్డియాలజిస్ట్ సోమరాజ్ గారు అబ్దుల్ కలాం ని మ్యాన్ ఆఫ్ ద పువర్ అండ్ నీడీగా అని కొనియాడారు. హైదరాబాద్ లో ఉన్నప్పుడు అబ్దుల్ కలాం గారు ఇమారత్ అనే ప్రదేశాన్ని చూశారండి. అబ్దుల్ కలాం గారు ప్రకృతి ప్రేమికుడు. ఒకసారి డైరెక్టర్ గారు అడిగారు, కలాం నీకు ఏం కావాలి అని. అప్పుడు కలాం గారు చెప్పారు, నాకు 1,00,000 మొలకలు కావాలి, ఇమారత్లో నాటాలి అని. ఆ 1,00,000 మొలకలే ఈనాడు లక్షోపలక్షల మొలకలుగా వృక్షాలుగా మారి ఆకుపచ్చదనాన్ని సంతరించింది. ఇదంతా ఇలా ఉండగా ఆయనకు అవార్డులు, పురస్కారాలు వెల్లువెత్తాయి. మొక్క మహావృక్షంగా మారిందని అబ్దుల్ కలాం గారి సన్నిహితులు స్వర్గం నుండి ఆనందపడ్డారని అబ్దుల్ కలాం గారు గుర్తు తెచ్చుకున్నారు. పద్మభూషణ్, విభూషణ్, భారతరత్న, కింగ్ చార్ల్స్ II మెడల్, 40 డాక్టరేట్లు, ఇంకా ఎన్నెన్నో అవార్డులు ఆయనని ఆభరణాలుగా అలంకరించాయి. పోఖ్రాన్ న్యూక్లియర్ టెస్ట్ కోసం సాంకేతికంగా ఎంతో ప్రయత్నించి ఇండియాను బలపరిచాడు. 2001లో అబ్దుల్ కలాం గారు వాలంటరీగా రిటైర్మెంట్ తీసుకున్నారు. ఇప్పుడు ఏం చేయాలి అనుకున్న అబ్దుల్ కలాం గారు ఒక ఆలోచన తట్టింది. పువ్వు పుట్టగానే పరిమళిస్తుంది అంటారు కదండి, అవును. కలాం గారు స్టూడెంట్స్లో ప్రతి ఒక్కరిలో ఆత్మవిశ్వాసాన్ని రగిలించడానికి ప్రయత్నించారు. లిటరసీ కోసం 6 to 8% రిజర్వేషన్ ఉండాలని భావించారు. అబ్దుల్ కలాం అంటే దేశంలోనే ఒక ఐకాన్గా భావించారు ప్రజలు. అత్యున్నత పీఠం, అదే ప్రెసిడెంట్షిప్ వెతుక్కుంటూ వచ్చింది కలాం గారిని.
2002 జూలై 25న ప్రెసిడెంట్గా ప్రమాణ స్వీకారం చేశారు అబ్దుల్ కలాం గారు. కలాం నిజమైన సమర్థుడు, దేశభక్తుడు, కృషి, పట్టుదల, గొప్ప విశ్వాసమున్న మహామేధావి. చింతపిక్కలు ఏరుకునే అబ్దుల్ కలాం ఒక వీధి బాలుడు ఈనాడు రాష్ట్రపతి భవనంలో రాష్ట్రపతి అయ్యారు. రాష్ట్రపతిగా ఉన్నప్పుడు ఇండియన్ అడ్మినిస్ట్రేషనే కాదండి, చిన్నారులను అదే భావి భారత పౌరులుగా తీర్చిదిద్దాలని ఇచ్ఛ ఆయనకు ప్రగాఢం ఎక్కువగా ఉంది. చిన్నారులలో ప్రేమ, దేశాన్ని, అభివృద్ధిని చూశారు. వాళ్ల కోసం ఎన్నో ప్రసంగాలు చేశారు. సియాచిన్ గ్లేషియర్లో మిలిటరీని సపోర్ట్ చేశారు. క్రమశిక్షణతో రాష్ట్రపతి పదవికే వన్నె తెచ్చారు కలాం గారు. అధ్యాపకుడిగా, ఉపాధ్యాయుడిగా అదొక ప్రస్థానం. జీవిత రహస్యాలను ప్రపంచానికి తెలియజేయాలనుకున్న కలాం గారు బుక్స్ని రచించారు. 2020 ఇండియా విల్ బీ అండ్ షుడ్ బీ అ సూపర్ పవర్ అని భావించారు అబ్దుల్ కలాం గారు. ఆడంబరం లేని జీవితం కలాం గారి సొంతం. టైం మేనేజ్మెంట్, పద్ధతి, నిరాడంబరత ఇవన్నీ కలాం గారికి ఉన్న గొప్ప లక్షణాలండి. అరుణ్ తివారీ గారితో కలిసి వింగ్స్ ఆఫ్ ఫైర్ అదే తన జీవిత చరిత్రను రచించారు అబ్దుల్ కలాం గారు. ఒకానొక సమయంలో అబ్దుల్ కలాం అన్నారు, నేనేమీ సంపాదించలేదు, నేనేమీ కూడబెట్టలేదు, నేనెవరికీ ఏమీ చెయ్యలేదు, నాకు వారసులు కూడా లేరు అని తన మనసులో బాధను బయటకు తెచ్చారు. మహోన్నత విలువలకు పట్టం కట్టింది అబ్దుల్ కలాం గారి జీవితం. కలలు కనండి, ఆ కలలను సాకారం చేయడానికి కృషి చేయండి అన్నారు అబ్దుల్ కలాం గారు. ఇది ప్రతి ఒక్క ప్రాణి, ప్రతి ఒక్క మనిషి, ప్రతి ఒక్క విద్యార్థి వాళ్ళ మనసులో ఎప్పుడూ ఉంచుకోవాలి. కలాం గారి కలం నుంచి వచ్చిన అక్షర సృష్టి భావి తరాలకు అద్భుత శక్తి. కలాం గారి జీవితంలోని ప్రతి ఘట్టం మనకు పాఠం. మన కోసం ఇంత చేసిన కలాం గారికి మనం ఏమిచ్చి రుణం తీర్చుకోగలం? కలాం గారు ఏం ఆశిస్తున్నారు? మనులా, మాణిక్యాలా? కాదండి, 2020 కల్లా ఒక అద్భుత ప్రపంచాన్ని ఆయన కోరుతున్నారు. ప్రతి ఒక్కరూ వాళ్ళకి తగినంతగా దేశం కోసం పాటుపడాలి. ఇలాంటి ఎంతో మంది గురించి తెలుసుకోవడానికి. Dear listeners, you're listening to Vit Community Radio 90.8 and this program is Team Speak Time. नमस्कार दोस्तों, आप सुन रहे हैं वीआईटी कम्युनिटी रेडियो 90.8 एफएम। आज का हमारा कार्यक्रम है शब्दों का रंगमंच। मैं हूं आपकी होस्ट विधु और मैं हूं आपकी को होस्ट स्तुति। दोस्तों, ये कार्यक्रम उपन्यासों व कहानियों के संग्रह का समीक्षा है, यानी कि सरल शब्दों में बुक रिव्यू। और हमारा पहला अंक है पहाड़ों की खुशबू। स्तुति, अगर मैं तुम्हारे सामने दो किताब रखूं, एक उपन्यास और एक कहानियों का संग्रह, तो तुम क्या पढ़ना पसंद करोगी? आज की भागती दौड़ती जिंदगी को देखते हुए तो मैं छोटी कहानियों का संग्रह ही उठाऊंगी, क्योंकि पूरे एक उपन्यास को पढ़ पाना तो संभव नहीं, और एक बार में पढ़ा ना जाए तो उसमें मजा नहीं आता। बेशक, ऐसे में शिवानी की लोकप्रिय कहानियों के नाम का ये कथा बेहद आकर्षक है। दोस्तों, पद्मश्री गौरा पंत, जो शिवानी उपनाम से प्रसिद्ध हैं, अल्मोड़ा उत्तराखंड से ताल्लुक रखती हैं, और जैसा कि कहा जाता है, होनहार विद्वान के होत चिकने पात शिवानी ने 12 साल की उम्र से ही लिखना आरंभ कर दिया था। रविंद्रनाथ टैगोर जी के मार्गदर्शन ने इनके हुनर में 4 चांद लगा दिया। शिवानी की कहानियां मूल रूप से नारी प्रधान होती हैं, और चूंकि इनका बचपन पहाड़ों में बीता है, इनकी कहानियों से, रचनाओं से पहाड़ी जीवन, वहाँ की संस्कृति और भाषा की बेहद खुशबू आती है। सबसे अच्छी बात यह है विदु कि ये पूरी बात सुनने में तो बड़ी ही जटिल लगती है, पर कहानी लिखी इतनी सरलता से गई है कि बात एकदम समझ आ जाती है। बेशक स्तुति, और तुम बात कर रही हो हमारी कहानी भिक्षुणी की। चंचल और खुले विचारों का होना अच्छी बात है, पर कभी कभी परिस्थितियां ऐसी बन जाती हैं कि ये गुण अवगुण बनकर विवेक को नष्ट कर देता है। अधिक पाबंदी, कटाक्ष अक्सर ऐसे लोगों को स्थिर करने के बजाय उद्दंड बना देता है, जिसका परिणाम उन्हें स्वयं ही भुगतना पड़ता है। अगली कहानी सौत, अंतरंगता घृणा की जननी होती है, इस सोच के इर्द गिर्द घूमती है। अगर आज के नजरिए से मैं देखूं तो कभी कभी ऐसा होता है कि हम देखते हैं पर बोल नहीं पाते, और बाद में फिर ऐसा लगता है कि हमने अपनों को उसके विषय में ना बताकर उन्हें आहत किया है, या फिर हम ये सोचकर नहीं बोलते कि कहीं वह दुखी या आहत ना हो जाए, बट बाद में समझ आता है कि ये एक बहुत बड़ी गलती कर दी हमने और हमें उन्हें बता देना चाहिए था। वहीं अगली कहानी नथ, जहां एक तरफ पति पत्नी के अनोखे रिश्ते को उजागर करती है, तो वहीं दूसरी तरफ उच्च कोटि की मानसिकता और इंसानियत का पाठ पढ़ाती है। विधु,
नत कहानी का एक और पहलू है। थोता चना बाजे घना। बहुत अमीर आदमी अपनी निम्न दान की हुई भी चीजों को बहुत दिखाता है, पर एक गरीब बिना कुछ कहे अपनी सबसे कीमती चीज इंसानियत के नाते फौज को दान कर भी चुप रहता है। बेशक श्रुति, ये तो तुमने सही कहा। हमारी अगली कहानी है दोस्तों, दो बहनें। दो बहनें पढ़कर ऐसा लगता है कि अगर आप कहते हो कि आप एक दूसरे को बहुत अच्छे से जानते हो तो एक बार फिर सोच लो, क्या पहचानते भी हो? जीवन इन दो बहनों को ऐसे दो राह पे लाके खड़ा करता है कि एक दूसरे के लिए मर मिट जाने वाली ये बहनें सदा के लिए विलग हो जाती हैं। गजदंत, एक प्रमुख पात्र के सामने दो रास्ते हैं। एक जो उसे निमी की ओर ले जाता है और दूसरा जो उसको एक सराखों पे पली बड़ी अमीर लड़की की ओर ले जाता है। और सबसे महत्वपूर्ण उसकी प्रेयसी है निमी, जो एक गरीब घर से ताल्लुकात रखती है, और दूसरा जो उसे कुरूप कर देने वाली गजदंत की ओर ले जाता है, पर वह बहुत ही अमीर खानदान से ताल्लुक रखती है। इस कहानी में दहेज प्रथा का नंगा नाच दिखाया गया है दोस्तों, और इसके व्यंग्यात्मक शैली की वजह से ये कहानी सीधा दिल पर चोट करती है। घोर व्यथा तो ये है कि ये पुरानी और कुत्सित प्रथा आज भी हमारे समाज में व्याप्त है, और सिर्फ छोटे ही घरों में नहीं, कहे जाने वाले बड़े घरानों में भी ये उतनी ही व्याप्त है। स्तुति, मैंने बहुत सी प्रेम कहानियां पढ़ी हैं, पर अक्सर ऐसी कहानियां किसी सपने की दुनिया जैसी लगती हैं। ये पहली कहानी है जो वास्तविकता के इतने करीब है, और मैं बात कर रही हूँ चलोगी चंद्रिका, हमारी आखिरी कहानी। बिल्कुल सही कहा विदु तुमने, मुझे भी ऐसा ही लगता है। कभी कभी इंसान किसी की छवि अपने मन में ऐसे बसा लेता है और वर्ष तक उसी छवि पर इतना विश्वास कर लेता है कि वास्तविकता जब सामने आती है तो ऐसा लगता है कि मानो उसकी दुनिया ही लुट गई हो। तो कुल मिला के कह सकते हैं दोस्तों कि ये कहानियां बड़े ही सरल भाव से आपके मन को झकझोर देंगी। मुद्दा गंभीर होने के बावजूद व्यंग्यात्मक शैली के इस्तेमाल से जिंदगी के अनोखे पहलुओं को बड़े ही दिलचस्प ढंग से पेश किया गया है। आशा है कि आप इस किताब को पढ़ना बेहद पसंद करेंगे। इसी के साथ Dear listeners, you're listening to Vit Community Radio 90.8 and this program is Team Speak Time. హాయ్ హలో విఐటి, మీరు వింటున్నారు విఐటి కమ్యూనిటీ రేడియో 90.8 FM. నేను మీ వైషు. ఈ చందమామ కథల ద్వారా మంచి మంచి కథలు చెప్పడానికి వచ్చేసానండి. ఈ ఆలస్యం చేయకుండా స్టార్ట్ చేసేద్దాం. కథ నిజాయితీ. సీతాపురం అనే ఊరిలో రామయ్య కట్టెలు కొట్టుకుంటూ జీవనం సాగించేవాడు. రోజులాగానే అడవికి వెళ్ళాడు. చెరువు గట్టు మీద ఉన్న చెట్టు ఎక్కి కట్టెలు కొడుతుండగా తన చేయి జారి గొడ్డలి చెరువులో పడిపోయింది. తన జీవన ఆధారమైన గొడ్డలి నీటిలో పడిపోవడంతో రామయ్య చాలా బాధపడ్డాడు. విచారంతో ఇంటికి వెళ్లకుండా చెరువు గట్టు మీద కూర్చొని ఏం చేయాలో తెలియక ఆలోచనలో పడ్డాడు. అతని బాధ చూసిన జలదేవత నీటిలోంచి బయటకు వచ్చి రామయ్యకు దర్శనమిచ్చింది. జలదేవత రామయ్య విచారానికి గల కారణం తెలుసుకొని నీటిలోకి వెళ్లి వెండి గొడ్డలి తెచ్చి రామయ్యకు ఇచ్చింది. రామయ్య ఆ వెండి గొడ్డలి తనది కాదన్నాడు. దీంతో జలదేవత మళ్లీ నీటిలోనికి వెళ్లి బంగారు గొడ్డలితో బయటికి వచ్చింది. దానిని రామయ్యకు ఇచ్చింది. కాని రామయ్య ఆ గొడ్డలి తనది కాదు అన్నాడు. జలదేవత మళ్లీ నీటిలోకి వెళ్లి మామూలు ఇనుపగొడ్డలితో బయటకు వచ్చింది. తన ఇనుపగొడ్డలిని చూసిన రామయ్య సంతోషంతో ఆ గొడ్డలి తనదే అంటూ రుణపడి ఉంటానంటూ చెప్పాడు. తన నిజాయితీని మెచ్చిన జలదేవత రామయ్యకు వెండి, బంగారం మరియు ఇనుపగొడ్డలి 3 ప్రసాదించింది. రామయ్య సంతోషంగా ఇంటికి వెళ్ళాడు. రామయ్య జరిగిన విషయాన్ని తన భార్యతో చెబుతుండగా దొంగచాటుగా సీతయ్య విన్నాడు. సీతయ్య కూడా ఆ మరునాడు రామయ్య లాగానే అడవికి వెళ్ళాడు. సీతయ్య చెరువు గట్టు మీద ఉన్న అదే చెట్టును ఎక్కి కట్టెలు కొడుతూ కావాలనే తన గొడ్డలిని నీటిలో పడేశాడు. కావాలనే గట్టు మీద కూర్చొని గట్టిగా ఏడ్చాడు. ఇది చూసిన జలదేవత నీటిలోంచి బయటకు వచ్చి సీతయ్య బాధకు గల కారణం తెలుసుకుంది. దీంతో జలదేవత నీటిలోకి వెళ్లి ఇనుపగొడ్డలితో బయటకు వచ్చింది. కాని సీతయ్య అది తనది కాదంటూ అబద్ధం చెప్పాడు. దీంతో జలదేవత మళ్లీ నీటిలోకి వెళ్లి బంగారు గొడ్డలితో బయటకు వచ్చింది. బంగారు గొడ్డలి చూసిన సీతయ్య అది తనదే అంటూ ఆనందించాడు. నిజం తెలిసిన జలదేవత, మూర్ఖుడా, అతి ఆశ పడతావా? నిజాయితీగా బతకాలి
అంటూ కోపగించుకుంది. ఈ కథ ద్వారా మనకు ఏం తెలిసింది? అతి ఆశ పడకూడదు, ఇతరుల వస్తువులకు ఆశపడకూడదు, నిజాయితీగా ఉండాలి. అప్పుడు రామయ్యలా మనకు మంచే జరుగుతుంది. ఇంకా మంచి కథలు వినాలనుకుంటే వింటూనే ఉండండి విఐటి కమ్యూనిటీ రేడియో 90.8 FM. మీ వైషు. Dear listeners, you had listened to the program Team Speak Time in VIT Community Radio 90.8. Thank you for listening. This song is presented by SparkX Music Band.
காரசாரம் விஐடி பண்பலையின் விவாத மேடை. ஆரோக்கியமான வாதங்களுடன், அன்றாட நிகழ்வுகளின் தரவுகளுடன், மக்களின் குரல்கள் ஒன்றிணையும் கருத்துக்களம். வணக்கம் நேர்களே, இது விஐடி பண்பலை 90.8 விஐடி பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலி. இந்த நிகழ்ச்சி காரசாரம். இன்றைய தலைப்பு அறிவியல் ஆக்கமா அழிவா. நிறைய பேர் பேசுறதுக்கு வந்திருக்கோம். நான் அழிவை பத்தி பேச போறேன். என்னுடைய பெயர் கவிஸ்ரீ. என்னோட பேர் ஜனனி. நான் ஆக்கத்தை பத்தி பேச போறேன். என்னோட பேர் சுஷ்மிதா. மோனிகா. ஆக்கம் அறிவியல் நம்மளோட வேலையை எளிமைப்படுத்துது, நிறைய வேலையை செய்ய முடியுது, டைமையும் கம்மி பண்ணுது. உலகம் இப்ப நம்ம கைக்குள்ள அப்படின்ற இதுக்கு வந்துருச்சு. இப்போ ஆக்கத்தை பத்தி பேசினவங்க சொன்னாங்க டைம் சேவ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி யூஸ் பண்றதுனால நிறைய பேருக்கு வேலையின்மை ஆகுது. ஏன்னா அவங்களுக்கு அந்த படிப்பறிவு இல்லை, அதை எப்படி யூஸ் பண்ணுறதுக்காக. இப்போ எக்ஸாம்பிள் எடுத்துட்டோம்னா, கட்டிட வேலைகளை எடுத்தோம்னா அதை மண்ணு அந்த ஜல்லி கலக்கிறதுக்கு ஒருத்தர் இருப்பாங்க, அதுக்கப்புறம் கல்லு தூக்கிறதுக்கு ஒருத்தவங்க இருப்பாங்க. இதுக்கெல்லாம் மிஷின்ஸ் வந்ததுனால அவங்களுக்கு அங்கே வேலை இல்லாததாயிடுச்சு. இப்போ சுஷ்மிதா சொன்னாங்க இந்த மாதிரி டைம் சேவ் பண்ணணும்னு சொல்லிட்டு. அது நானும் ஒத்துப்பேன். எப்படின்னா இப்போ நம்ம நிறைய வேலை செய்யறதுக்கு சிரமப்படுவோம். அது ஈஸியாக பண்ணுறதுக்காகவே நிறைய டெக்னாலஜி யூஸ் பண்ணி மிஷின்ஸ் எல்லாம் தயாரிக்கிறாங்க. இப்போது ஸ்டூடெண்ட்ஸ் எழுதணும்னா நோட்டில் எழுதினாவே ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அதுக்காக பிரிண்ட் அவுட் எடுக்கலாம். அதுக்கப்புறம் இப்போ மல்டிமீடியா யூஸ் பண்ணி ப்ரெசன்டேஷன் அதெல்லாம் இன்ட்ராக்டிவாக படிக்கிறதுக்காக யூஸ் பண்ணுறாங்க. இப்போ மோனிகாவும் சுஷ்மிதாவும் சொன்னாங்க டைம் சேவ் பண்ண முடியுதுன்னு. ஆனால் இதனால மனிதர்களை சோம்பேறி நிலை கொண்டு போகுது. எல்லாரும் விவசாயம் முன்னெல்லாம் நிறைய பேர் பண்ணாங்க. ஆனால் இப்போ டெக்னாலஜி சைட் சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ஆகணும்னு தான் சொல்றாங்களே தவிர யாரும் விவசாயம் பண்றது இல்ல. இதனால விவசாயம் பாதிப்படையுது. ஜனனி சொன்னாங்க விவசாயம் பாதிப்படையுதுன்னு. ஆனா விவசாயத்தை பண்றதுக்கும் நிறைய கருவிகள் வந்திருக்கு, அறுவடை பண்றதுக்கும் கருவி இருக்கு. நிறைய தொழிற்சாலைகள் திறக்கிறதுனால நிறைய பேருக்கு வேலையும் கொடுக்க முடியுது. ஆக்கத்தை பத்தி பேசினவங்க சொன்னதுனால எனக்கு ஒரு பாயிண்ட் ஞாபகம் வருது. அவங்க அறிவியல் அப்படின்னு சொன்னதுனால இப்போ விவசாயம் எடுத்துட்டோம்னா அங்கேயும் மோட்டர்ஸ் யூஸ் பண்றாங்க. இப்போ ஒரு தெருவுல 10 வீடு இருக்கு அப்படின்னா 10 வீட்லயுமே மோட்டர்ஸ் இருக்கும். ஒரு வீட்டுல மிஞ்சி போனா 5 பேர் இருப்பாங்க. அவங்க ஒரு நாளைக்கு 2 முறை மோட்டர் போட்டாலே அவ்வளோ தண்ணி இறைப்பாங்க. எல்லா தண்ணியுமே வேஸ்ட். நிறைய தண்ணி, இப்போ ஒரு பங்கு தண்ணி இருக்குன்னா அதுல அரை பங்கு வேஸ்ட் தான் ஆகும். நிலத்தடி நீர் இதனால கம்மியாயிட்டு இருக்கு. சயின்டிஸ்ட் சொல்லியிருக்காங்க 30 அடிக்கு கீழே இருக்கிற தண்ணி தான் உபயோகப்படுத்த முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இப்பெல்லாம் 100 அடி 150 அடி தாண்டினாலும் தண்ணி வரத்தில்லை. அப்படி வந்தாலும் அந்த தண்ணி யூஸ்லெஸ்ஸா தான் இருக்கும். இப்போ நம்ம நிறைய இடத்துல நான் பார்த்துருக்கேன் இந்த மாதிரி தண்ணியை ரீசைக்கிள் பண்றாங்க. அந்த மாதிரி ரீசைக்கிள் பண்றதுனால நிறைய யூஸ் பண்றாங்க. அதுக்கப்புறம் லைஃப்னாவே அது வசதியா இருக்கணும் அப்படின்னு தான் பாக்குறாங்க. அதனால இப்போ வெயில்ல நிறைய பேர் சாதாரணமா சேல்ஸ்மேன்லாம் நிறைய வெயில்ல தான் சுத்துற வேலையா இருக்கும். அதே மாதிரி இப்போ வீட்டுக்கு வந்தோடனே நம்ம ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு தோன்றது ஃபேன் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு தான். இப்போ மோனிகா சொன்னாங்க நிறைய ஃபேன் அதெல்லாம் யூஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு. ஆனா ஃப்ரிட்ஜ் எல்லாம் யூஸ் பண்றதுனால ஓசோன் லேயர்ல ஹோல்ஸ் விழுது. இதனால இயற்கையும் பாதிக்கப்படுது. ஓசோன் லேயர் ஹோல்ஸ் விழுறதுக்கான சிஎஃப்சி அப்படின்னு தான் சொல்லி கண்டுபிடிச்சாங்க. இப்போ சிஎஃப்சி இல்லாத ஃப்ரிட்ஜஸும் நிறைய இருக்கு. நம்மளால நம்ம ஒரு பழக்கப்படுத்திக்கிட்டோம் வசதியா வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு. அது இல்லாம நம்மளால இருக்க முடியல. அதுக்கு வேணும்னா சயின்ஸ் இல்லாம நம்மளால அந்த மாதிரி இருக்க முடியாது. சுஷ்மிதா சொன்ன இந்த பாயிண்ட் என்னால ஏத்துக்க முடியாது. ஏன்னா சிஎஃப்சி இல்லாம மிஷின்ஸ் ரெஃப்ரிஜரேட்டர் வருதுன்னா அது ஒரு 5 வருஷம் 6 வருஷத்துக்கு முன்னாடி தான். அதுக்கு முன்னாடியே நிறைய பேர் ஃப்ரிட்ஜஸ் யூஸ் பண்ணிருக்காங்க, ஏசி யூஸ் பண்ணிருக்காங்க. அது மூலமா நிறைய விளைவுகள் வந்திருக்கு. இதனுடைய ஒரு முக்கியமான விளைவு என்னன்னா குளோபல் வார்மிங், பூமி வெப்பமடைதல். இப்போ நம்ம காலையில செய்யற வேலை மத்தியானம் செய்யற வேலை காலையில அப்படின்னா அன்றைய நாள் நாளா இருக்காது. அதே மாதிரிதான் பருவநிலை மாற்றமும். வெயில் காலத்துல மழை வரதும் மழை காலத்துல குளிர் வரதும் அசாத்தியமான விஷயம். நான் ஒரு ஆர்டிக்கல்ல படிச்சிருக்கேன். அப்ப என்னன்னா இந்த மாதிரி பூமி வெப்பமடைதனால ஹிமாலயா, எவரெஸ்ட் போன்ற பனி மலைகள்ல இருந்து பனி உருகுது. இந்த உருகிறதுனால ஒரு கட்டத்துல உலகம் முழுசுமே தண்ணியா தான் இருக்கும். தண்ணியால அப்ப நிறைய மக்கள் அழிஞ்சிடுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த தண்ணியெல்லாம் வத்துறதுக்காகவே சூரியன் அதனுடைய வெப்பத்தை இன்னும் ஜாஸ்தியா காட்டும். அப்ப அந்த தண்ணியெல்லாம் வத்தி தண்ணி இல்லாம நிறைய மக்கள் இறந்துடுவாங்க. ஸோ இந்த சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி எவ்வளவு இம்ப்ரூவ் ஆகுதோ அதனுடைய விளைவு கண்டிப்பா மக்களுடைய உயிரை பறிக்கிறதா தான் இருக்கும். இப்போ கவிஸ்ரீ சொன்னாங்க இந்த மாதிரி ஹிமாலயாஸ்லாம் தண்ணி ஐஸ் உருகுதுன்னு சொல்லிட்டு. அந்த ஐஸ் உருகுதுன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு சொன்னதே அறிவியல் தான். இப்போ அதனால நிறைய உயிர்லாம் காப்பாற்றப்படுது. அதுக்கப்புறம் வயசானவங்கலாம் இப்போ ஸ்டெப்ஸில் ஏற முடியாது அவங்களால. இப்போ நான் படத்துக்கு போகிறாங்கன்னா இப்போ செகண்ட் ஃப்ளோரில் டிக்கெட் புக் பண்ணுறாங்கன்னா அதுக்காகவே எஸ்கலேட்டர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறாங்க. ஷாப்பிங் மால்லையும் இருக்காது. இப்போ சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி இப்போ ரீசெண்டாக வந்த இல்லை எல்லாருமே யூஸ் பண்ண ஒன்று என்னன்னா நெட்டு, செல்ஃபோன்ஸ். அதனால டீனேஜர்ஸ்க்கு தான் நிறைய பாதிப்பு இருக்குது. அவங்களுடைய மைண்டே டிஸ்ட்ராக்ட் ஆகிடுது. அவங்களுக்கு அப்போல்லாம் வெறும் ஸ்டடீஸ் இருக்கும். ஸ்டடீஸ் முடிஞ்சோன்னா அவங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் வரும். இப்போ அந்த ஸ்டடீஸ் அந்த டீனேஜ் உள்ளேயே அவங்க கற்றுக்கக்கூடியாத விஷயங்கள் எல்லாம் கற்றுக்குறாங்க. டிவி சீரியல்ஸ், அதுக்கப்புறமா சுற்றி இருக்கிற எல்லா சமுதாய வலைத்தளங்கள் தான் அவங்க ஒரு கெட்ட பாதைக்கு கூட்டிகிட்டு போகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் தரது சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி. அதே டிவியில் நேஷனல் ஜியோகிராஃபி, டிஸ்கவரி இப்போ நிறைய சேனல் வருது. அதில் அனிமல்ஸ் பற்றியும் நாட்டை பற்றியும் உலகத்தை பற்றியும் நிறைய விஷயம் தெரிஞ்சுக்க முடியுது. அது இல்லாமல் கூகுள் அப்படின்ற ஒரு சைட்டில் நம்ம என்ன வேணுமோ டைப் பண்ணால் எல்லா விஷயத்தையும் நம்மளுக்கு உடனுக்குடனே தெரிஞ்சுக்கவும் முடியுது.
முடியுது அந்த சயின்ஸோட இன்டர்நெட்னால தான். இப்போ மொபைல்ஸ்லாம் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறீங்க நீங்கள். ஆனால் இதனால வந்து டவர்ஸ்லாம் வைக்கிறாங்க. ஆனால் இதனால வந்து நம்ம உலகத்தில் வந்து குருவி இனமே அழிஞ்சு போயிட்டே இருக்குது. இப்போ நிறைய குருவியே இல்லை நம்மக்கிட்ட. மொபைல்ஸ் எதுக்கு இருக்குன்னா வந்து நம்ம தூரம் இருக்கவங்க கிட்ட பேசுறதுக்காக தான். நம்ம வந்து வெளியூரில் இருக்காங்க, இப்போ நம்ம காலேஜ்க்கே வரோம், நம்ம அம்மா அப்பா நம்ம கிட்ட பேசணும் அப்படின்னா வந்து எங்கே இருக்க என்ன பண்ணுறேன்னா மொபைல்ஸ் யூஸ் பண்ணி கேட்டுக்கலாம். அதுக்காக தான் மொபைல்ஸ் யூஸ் பண்ணுறோம். ஆக்கத்தை பற்றி பேசினவங்களுடைய ஒரு பாயிண்ட்டை குறிப்பிட்டு நான் பேசணும்னு நினைக்கிறேன். அவங்க வந்து இன்டர்நெட்டு, ஃபோனு அதெல்லாம் சொன்னாங்க. இப்போ வந்து இன்டர்நெட், ஃபோன்ஸ்லாம் யூஸ் பண்ணுறதுனால வந்து ஒரு பர்டிகுலர் ரிலேஷன்ஷிப்பே கட் ஆகுது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறோன்னா நம்ம கிளாஸே எடுத்துக்கலாமே. மேம் சார் யாரோ வராங்க, பிபிடி லேப்டாப் கொண்டு வராங்க. அவங்க வந்து ஃபஸ்ட்டு லேப்டாப் கனெக்ட் பண்ணிவிட்டு லேப்டாப் போட்டுட்டு அந்த பிபிடி போட்டுட்டு ப்ரெசன்டேஷன் கொடுத்துட்டு போயிடுவாங்க. அவ்வளோதான். பசங்க வந்து அவங்க பாட்டு ஒரு பக்கம் அவங்க செல்ஃபோன் நோண்டுவாங்க, பேசுகிறவங்க. ஆனால் அந்த காலத்துலலாம் என்னென்னா குருகுலம் அந்த ரேஞ்சிலே எடுத்துக்கலாம்னா கூட நம்ம பிபிடி வராதுக்கு முன்னாடியும் ஃபஸ்ட்டு சாரும் மேமும் வருவாங்க, ஒரு க்ரீட்டிங் கொடுப்பாங்க. அதுக்கப்புறமா போன டாபிக் பற்றி டிஸ்கஸ் பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் படிச்சிருக்கீங்களா இல்லையா, ஏதாவது ஒரு பர்டிகுலர் இது இருக்கும். அந்த ரிலேஷன்ஷிப்பே கட் ஆகுது. இதுக்கு வேறு எக்ஸாம்பிள் எதுனா கூட ஒரு குடும்பம் 5 பேர் இருக்காங்கன்னா பேரண்ட்ஸ், அதுக்கப்புறமா 2 சிஸ்டர் பிரதர்ஸ் யாராவது இருப்பாங்க. இப்போ ஒரு டீனேஜ் இருந்தானா அங்கே ஃபோன் வச்சுப்பான். அவங்க எல்லாரும் உட்காந்து பேசிட்டு இருப்பாங்க, இல்லை சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. அவன் தனியாக ஃபோன் வச்சு நோண்டுவான். அதுக்கப்புறமா இல்லை ஃபோன் எடுத்துகிட்டு போயிடுவாங்க பேசுறதுக்கு, இல்லை டிவி பார்க்க போயிடுவாங்க. அதனால அவங்களுடைய ஒரு மனுஷன் இல்லை ஒரு ஃபேமிலியோட ப்ரைவசியில் அந்த டெக்னாலஜி புழுந்து அது வந்து ரிலேஷன்ஷிப்பே கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிட்டு வருது. இன்னொன்று என்னன்னா நெட் யூஸ் பண்ணுறதுனால நிறைய விஷயம் தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. ஆக்கத்தை பற்றி பேசினவங்க. என்னதான் நம்ம நெட்டில் இ-புக்ஸ் படித்தாலும் ஒரு லைப்ரரி போயிட்டு புக் எடுத்து நம்ம அதை தொட்டு பார்க்குற அந்த ஃபீலிங் வந்து நம்ம இ-புக்ஸில் வராது. இப்போ சென்னையில் ரீசெண்டாக நடந்த எக்ஸிபிஷனில் சொன்னாங்க, புக் எக்ஸிபிஷனில் நிறைய பெரியவங்களாம் வந்திருந்தாங்க. இப்போலாம் பசங்க எல்லாருமே இ-புக்ஸை தான் படிக்கிறாங்க, யாருமே லைப்ரரிக்கே போகிறதில்ல, லைப்ரரி புக் எடுத்து படிக்கிறதுல. அவங்களே சொன்னாங்க இந்த புக் டச் பண்ணி அதை திருப்பி படிக்கிற அந்த ஒரு ஃபீலிங் வந்து நம்ம இ-புக்கில் வராது. ரொம்ப நேரம் சிஸ்டமே நம்மளால பார்க்க முடியாது, அது நம்ம கண்ணுக்கும் கெட்டது. இதே நம்ம லைப்ரரியில் போயிட்டு அங்கே சைலண்டாக இருக்கிற அமைதியான ஒரு இடத்துல உட்காந்து புக் படிக்கிறது வந்து ஒரு இனிமையான அனுபவம். அது இப்போ நம்ம வந்து இ-புக்ஸ்னாவே ரொம்ப குட்டி குட்டியாக இருக்கும் லெட்டர்ஸ், அதனால படிக்க முடியாது அப்படின்லாம் சொல்கிறாங்க. அதுவே இன்டர்நெட்டில் கூகுளில் சர்ச் பண்ணோன்னா நீங்கள் ஃபாண்ட் சைஸும் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், எப்படி வேணாலும் படிக்கலாம், அது உங்கள் இஷ்டம். டைமும் சேவ் ஆகும். இப்போ வந்து புக்ஸ்லாம் ரொம்ப வெயிட்டாக இருக்கும் தூக்குறதுக்கு கூட. அப்படி இருக்கிற டைமில் வந்து நம்ம இந்த மாதிரி ஒரே புக்கில் வந்து உங்களுக்கு நிறைய பாயிண்ட்ஸ் கிடைக்காது. அதனால கூகுளில் சர்ச் பண்ணிங்கன்னா நிறையவும் கிடைக்கும், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும், உங்களுக்கு தெரியாதது கூட நீங்கள் கற்றுக்கலாம். இப்போ மோனிகா சொன்னாங்க சிஸ்டம்லேயே படிக்கலாம் இ-புக்ஸ் மூலிமா. ஆனால் அது வந்து அப்படி கிடையாது. ஏன்னா ரொம்ப நேரம் வந்து சிஸ்டம் முன்னாடி நம்மளால உட்கார முடியாது. இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா சின்ன வயசுலேருந்தே கண்ணாடி போட ஆரம்பிச்சிடுறாங்க. ஏன்னா சிஸ்டம் முன்னாடியே உட்காந்துட்டு இருக்கிறதுனால அந்த ரேடியேஷனால அவங்களுக்கு வந்து நிறைய டிசீஸ் வருது, ஸ்கின் டிசீஸ்லாம். பிபிடி யூஸ் பண்ணுறதால நம்மளோட விஷுவலாக படிக்கிறதோட விஷுவலாக பார்த்தா நம்ம சீக்கிரம் நம்ம மனசில் பதிஞ்சிரும். இப்போ நம்ம படிக்கிறோம் அப்படின்னா ஒரு பாட்டு பார்க்குறோன்னா 2 நிமிஷத்தில் அந்த பாட்டு நம்ம மனப்பாடம் பண்ண முடியுது. அந்த அளவுக்கு நம்மளுக்கு மைண்ட் செட் மாறி போச்சு. அதனால் பிபிடிஸ் பார்த்தோன்னா பசங்களுக்கு ஈஸியாக என்ன சொல்ல வராங்க அப்படின்றது புரிஞ்சிடும். இப்போ சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி இம்ப்ரூவ் ஆகிருக்கிறதுனால வந்து மக்கள் கண்ணோட்டமும் மாறிடுச்சு. அதாவது இப்போ ஒரு மிடில் கிளாஸ் இப்போ எங்கள் ரேஞ்சுக்கு இதுதான் முடியும் அப்படின்றத விட கண்டிப்பாக அதை வாங்கியே ஆகணும், அதை அனுபவிச்சே ஆகணும் அப்படின்ற வரியில் என்ன பண்ணுறாங்க, நிறைய சமுதாயத்தை வந்து டிஸ்டர்ப் பண்ணுறாங்க. இப்போ 2006 வந்து ஒரு நிகழ்ச்சி எனக்கு ஞாபகம் நடந்தது, பேப்பரில் படிச்சது. ஒரு காலனியில் ஒரு சின்ன பையன் இருக்கான். அவங்க கூட வந்து அவங்க ஸ்கூலில் படிக்கிற பசங்க, கொஞ்சம் பெரிய பசங்க, ஒரு டீனேஜர்ஸ் இருக்காங்க. நியூ இயர் அன்னைக்கு அந்த பையனை கடத்தி அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட இது மாதிரி ₹1,00,000 வேணும்னு சொல்லி மிரட்டி அந்த பையனை கடைசியாக அவங்க பயந்து கொண்டுட்டு இருக்காங்க. அப்புறமா போலீஸ் வந்து பிடிச்சி என்ன அப்படின்னு கேட்கும்போது இது மாதிரி நாங்கள் வந்து இந்த நியூ இயருக்கு ஃபோன்லாம் வாங்கிடலான்னு இருந்தோம், லேப்டாப்ஸ்லாம் வாங்கலான்னு இருந்தோம், எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அதை பார்க்க சொல்ல அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி யூஸ் பண்ணுறதை விட ஒரு உயிரினத்தை அந்த உணர்ச்சியே இல்லாமல் கொள்ளிடுறாங்க. அவங்க சுயநலம் பிடிச்சவங்களாம் மனுஷங்களை மாற்றது சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி. அதனுடைய அவங்க வந்து ஒரு வசதியான வாழ்க்கையை தான் வாழணும்னு ஆசைப்படுறாங்க. அவங்க அப்படி வசதியான வாழ்க்கை வாழணும்னா அதுக்கு வந்து அவங்க முயற்சிகள் எடுக்கணும். அந்த முயற்சியும் வந்து நம்ம சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி தடுத்துருது. இது கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி இந்தியாவில் வந்து ஒரு குவிஸ் காம்படிஷன் இருந்துச்சு. அது வந்து ஓவரால் எல்லா கண்ட்ரிக்கும், இந்தியாவும் அந்த ஃபைனல்ஸ் செலக்ட் ஆயிருந்தது. அப்போ ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க 13x5 என்னன்னு சொல்லிட்டு. எல்லா கண்ட்ரி பசங்களும் கால்குலேட்டர் டக்குன்னு எடுத்துட்டு இருக்காங்க. அந்த கால்குலேட்டர் எடுக்கிற டைம்ல நம்ம இந்தியாக்காரங்க வந்து 75 அப்படின்னு சொல்லிட்டு ஆன்சர் சொல்லிட்டு இருக்காங்க பசங்க. இதை பார்த்து எல்லாருக்கும் ஷாக்கு. என்னன்னு நம்ம கேட்டோம்னா நம்ம வந்து கால்குலேட்டர் வச்சு எப்பவுமே மல்டிப்ளிகேஷன்ஸ் போடுறது இல்லை. ஸோ அந்த பசங்களுடைய மூளை அதே அளவு தான் கண்டிப்பாக ஐக்யூ இருந்திருக்கும். ஆனால் அவங்கள வந்து கால்குலேட்டர் யூஸ் பண்ணி அவங்கள லேசி ஆக்கிட்டு இருக்காங்க. அவங்க மூளையே அவங்க யூஸ் பண்ணவில்லை. ஒரு கால்குலேட்டர் எடுத்தோமா, நம்பர் போட்டோமா, ஆன்சர் வந்ததா, இதுதான் அவங்களுடைய நோக்கமாக இருக்கு. அது இல்லாமல் வந்து நீங்கள் சொன்னீங்க சயின்ஸ் வந்து மனுஷங்களோட இதுவை மாற்றுது அப்படின்னு சொல்லிட்டு. அதே சயின்ஸ் தான் வந்து
யூஸ் பண்ணோம் அப்படின்றதுக்காக தான் வந்து சயின்ஸ் கண்டுபிடிச்சாங்களே கண்டி இது ஆடம்பரமாக வாழணும் அப்படின்னு கிடையாது. ஃபோனுன்றது எதுக்கு பேசுறதுக்காக மட்டும்தான் கண்டுபிடிச்சாங்களே கண்டி மற்றவங்களை கொலை பண்ணோம் அப்படின்லாம் ஒன்றும் சயின்ஸ் சொல்லி. இப்போ ஒரு பொருள் கண்டுபிடிக்கிறோம்னா இது இதுக்கு தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு ஒரு வரமுறையே இல்லை. இப்போ ஃபோன் எடுத்தோம்னா நம்ம ஃபோன் மட்டுமா பேசுகிறோம், இல்லை மெசேஜ் மட்டுமா பண்ணுறோம், இல்லை நெட்டில் வந்து நம்ம படிக்கிறது மட்டுமா சர்ச் பண்ணுறோம், இதுக்கு தான் சொல்லிட்டு அவங்க ஒரு ப்ரோட்டோகால்ஸ் எதுவுமே ரூல்ஸ் எதுவுமே போட்டு வைக்கலையே. யூஸ் பண்றவங்க கையில இருக்குனாலும் அந்த ஃபெசிலிட்டி பண்ணது சயின்ஸ் தானே. ஸோ அழிவுக்கு கொண்டு போறது சயின்ஸ் தானே. இப்போ பழைய காலத்துலலாம் வந்து சிக்கன் பாக்ஸ், காலரா அதனால நிறைய பேர் செத்துருக்காங்க. அதுக்காக அதை டிடெக்ட் பண்ணுறதுக்காகவே இப்போ வந்து நிறைய மெடிசன்ஸ், சிக்கன் குனியா அதெல்லாம் கூட இது பண்ணிடலாம், சரி பண்ணிடலாம். அப்புறம் இப்போ ஹியூமன் லைஃப் ஸ்பேனை இன்க்ரீஸ் பண்ண யூஸ் ஆகும். அது இப்போ சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி ரோபோட்லாம் கண்டுபிடிக்கிறாங்க. ஆனால் அது வந்து எதிராக கூட பயன்படுது. சின்ன சிப் அதில் மாறினா கூட சரி, அது வந்து உருவாக்குனவங்களுக்கு எதிராக பயன்படுது. இதனால வந்து பாதிப்பு தான் உலகத்துக்கு. இப்போ வந்து இவங்க சொன்னாங்க சயின்ஸ்னால வந்து நிறைய வேலை செய்ய முடியும், சீக்கிரமா செய்ய முடியும், அதுக்கப்புறமா வந்து யூசஸ் நிறைய இருக்குன்னு சொன்னாங்க. ஆனா நம்ம கண்டிப்பா இது ஒத்துக்கிட்டே ஆகணும். அந்த காலத்துல இருந்த ஒரு சத்தான ஒரு குவாலிட்டியான உணவும் சரி சுற்றுச்சூழலும் சரி இப்ப இல்லவே இல்லை. அதுக்கு முக்கியமான காரணம் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி. இப்போ வந்து அக்ரிகல்ச்சர் விவசாயம் எடுத்துட்டோம்னா அப்பெல்லாம் வந்து உரம் போடுவாங்க, அது வந்து கொஞ்ச நாள் பாதுகாக்கணும், அதுக்கப்புறமா அதுல வந்து அந்த உரத்துக்கு தேவையான எல்லா மெட்டீரியல்ஸும் போட்டு சரி பண்ணுவாங்க. ஆனா இப்போ வந்து பெஸ்டிசைட்ஸ், அதாவது பூச்சிக்கொல்லி போட்டு நிலங்களெல்லாம் எல்லா பயிர்களையும் பூச்சிக்கொல்லி போட்டு பூச்சிகளாக வராமல் தடுத்துடுறாங்க. அதே அளவுக்கு வந்து அவங்களுக்கு ப்ராடக்ட்ஸும் பெருகுது. ஆனால் அதில் இருக்கிற குவாலிட்டி கண்டிப்பாக இப்போ இல்லை. எது எடுத்தாலுமே அதில் வந்து குவாலிட்டி இல்லை, எல்லாத்துமே மாசு. இப்போது தண்ணின்னு எடுத்தாலும் அதுலேயும் மாசு வருது. அதுக்கப்புறமா நிலம் எடுத்தாலும் இது மாதிரி பெஸ்டிசைட்ஸ் யூஸ் பண்ணுறதுனால நிலத்தினுடைய அந்த விளைச்சல் தன்மையே குறைச்சிடுது. அதுக்கப்புறமா வந்து வாட்டர் பொல்யூஷன் சொன்னேன், அதாவது தண்ணி மாசுபடுதல். இதுக்கு ஒரு பெஸ்ட் உதாரணமே நம்ம ஊரில் இருக்கிற பாலாறு எடுத்துக்கலாங்க. ஆம்பூர் சைட்லாம் பார்த்தோம்னா எக்கச்சக்கமான ஷூ ஃபேக்ட்ரிஸ் இருக்கு, இண்டஸ்ட்ரீஸ் இருக்கு. அங்கேருந்து வர கழிவு நீர் மொத்தமாகவே இந்த பாலாறுல பாஞ்சிருக்கு. எங்க தாத்தா காலத்துலலாம் சொல்லுவாங்க பாலாறுல நிறைய தண்ணி போச்சு, பார்க்கறதுக்கே கண்ணுக்கு அவ்வளோ குளிர்ச்சியா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இப்போ எங்கெங்க நம்ம தண்ணி பார்க்குறோம், அங்கே வந்து மணலை கூட பார்க்க முடியல நம்மளால. அந்த அளவுக்கு அது அழிஞ்சு போயிருக்கு. இதுக்கு முக்கியமான காரணம் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, அதை பேஸ் பண்ண பொருட்கள் தான். இந்த இடத்துலலாம் பயிர் விளையுமா அப்படின்ற நாடுலாம் இருந்திருக்கு. ஆனால் இப்போ செழிப்பாக வளருது அந்த இடத்துலலாம் பயிர். அந்த அளவுக்கு சயின்ஸோட டெவலப்மெண்ட்னால துபாயிலாம் வந்து இப்போ நிறைய பயிர் விளைய வைக்கிறாங்க. எல்லாமே சயின்ஸ்னால தான். அது இல்லாமல் வந்து அப்போல்லாம் வந்து மழை பெய்யலை அப்படின்ற வருத்தப்பட வேணாம். பொட்டாசியம் அப்படின்ற ஒரு இது வந்து வானத்தில் போய் தூங்குனா வந்து செயற்கை மழை கூட பெய்ய வைக்க முடியும் சயின்ஸ்னால. இப்போ மோனிகா சொன்னாங்க ஆர்மியில் வந்து கன்ஸ்லாம் யூஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு. ஆனால் இதனால் பார்த்தீங்கன்னா நிறைய கன்னி வெடிலாம் யூஸ் பண்ணி காடுங்களை ஈஸியாக அழிச்சிடுறாங்க. ஈஸியாக அழிக்கிறதுனால மரம் நம்ம நாட்டில் இல்லாமல் போயிடுது. அது இல்லாமல் மரம் இல்லாததுனால மழையும் நம்ம பெய்ய மாட்டேங்குது ரொம்ப. இப்போ நம்மளுக்கு ஸ்பேஸில் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு முன்னாடிலாம் தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை. இப்போ ஆனால் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜினால அங்கே என்ன நடக்குது, இப்போது அமெரிக்காவில் என்ன நடக்குது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு என்ன வேணாலும் நம்மளுக்கு தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி கேஸ் ஸ்டவ்லாம் யூஸ் பண்ணி நிறைய பிளாஸ்ட் எல்லாம் கூட நடந்திருக்கு. இப்போ திடீர்னு ஆஃப் பண்ணாமல் போயிட்டாங்கன்னா, சரி ஆஃப் பண்ணலன்னா கூட நிறைய ஆக்சிடென்ட்ஸ் நடக்கும். அதனால அது தவிர்க்கிறதுக்காக இப்போ இண்டக்ஷன் ஸ்டவ் எல்லாம் கூட வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ மோனிகா சொன்னாங்க சேட்டிலைட்லாம் யூஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு. ஆனால் இப்போ ஒரு 10 வருஷமாக ஒரு சேட்டிலைட்டை ரீச் பண்ணுறதுக்காக அதுக்கு வேலை செய்கிறாங்கன்னா, இப்போ அது கடைசியில் தோல்வியில் முடிஞ்சிச்சுன்னா இதனால் பணமும் லாஸு, அது இல்லாமல் வந்து டைமும் வேஸ்ட்டு தான். எந்த ஒரு சயின்டிஸ்ட்டுமே தோல்வியில் முடியணும் அப்படின்னு சொல்லிட்டு செய்ய மாட்டாங்க. அது இல்லாமல் இந்தியா வந்து இப்போ GSLV அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சேட்டலைட் வந்து வெற்றிகரமாக வந்து விண்ணில் செலுத்திருக்கு. அதனால வந்து நம்மளுக்கு நிறைய பயனும் இருக்குது. இப்போ வந்து சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி எடுத்துட்டோம்னா நிறைய விஷயம் இருக்குது. அதில் பர்டிகுலராக ஒரு விஷயத்தை எடுத்துட்டோம்னா சிஸ்டம்னு உட்காந்துட்டோம்னாலே எல்லாருமே வந்து இப்படி ஒரு சோம்பேறி ஆக்கிடுச்சு. இப்போ கொஞ்ச நேரம் நம்மளால லைட் இல்லைன்னா நம்மளால வந்து இருக்க முடியாது, கொஞ்ச நேரம் ஃபேன் இல்லைனா இருக்க முடியாது. நம்ம சயின்ஸ் யூஸ் பண்ணுறத விட சயின்ஸ் வந்து நம்மள நிறைய யூஸ் பண்ணிக்குது. இப்போ நம்ம சயின்ஸ் நம்ம ஒரு நிமிஷம் இருக்க முடியாது, அந்த அளவுக்கு நம்மள வந்து அதனுடைய ஆக்கமாக்கிடுச்சு. அதனுடைய அழிவையும் நம்மளுக்கு வந்து சந்திக்கிற தைரியத்தையும் அது கொடுத்துருச்சு. நம்ம வந்து அதனால பாதிக்க அடைஞ்சா கூட பரவாயில்ல, ஏன்னா நம்ம யூஸ் பண்ணுறோம், நம்ம பாதிப்படைஞ்சிருவோம். நமக்கு அடுத்த வர ஜென்ரேஷன்ஸும் வந்து இதனால நிறைய பாதிப்படையுது. இப்போ அதுக்கு எக்ஸாம்பிளே வந்து வாட்டர் பொல்யூஷனே எடுத்துக்கலாம், நம்ம ரேடியேஷனே எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் நிறைய இயற்கையான பொருட்கள் வந்து குறைஞ்சிட்டே போகுது, இயற்கையான உயிரினங்களும் அழிஞ்சிட்டே போகுது. இப்போ வேலை செய்யறதுக்குன்னே இப்போ நான் வெளிநாட்டுக்கெல்லாம் அனுப்புறாங்க. இப்போ வந்து புதுசாக டெக்னாலஜி யூஸ் பண்ணி வீடியோ கால், அதனால இப்போ நம்ம தூரத்தில் இருக்கவங்களையும் பார்த்து பேசலாம். இப்போ எங்கேயாவது டக்குன்னு ட்ராவல் பண்ணா நம்ம ஆன்லைனில் டிக்கெட் புக் பண்ணிக்கலாம். நிறைய எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தாச்சு. இப்போ நம்ம வாழ்க்கையிலே எடுத்துட்டோம்னா கூட, இப்போ என்னோட தம்பி இருக்கான், என்னோட கசின். அவன் வந்து ஒரு UKG தான் படிச்சுட்டு இருக்கான். அவன் வந்து டிவி முன்னாடி 5 மணி நேரமாவது உட்காருவான் குறைஞ்சபட்சம்.
அந்த 5 மணி நேரத்தில் என்ன பார்ப்பானா, அவன்கிட்ட ரிமோட் வாங்கக்கூடாது, அவன் மூஞ்சும் டிவியும் வந்து என்ன ஒரு சென்டிமீட்டர் தான் வந்து கம்மியாக இருக்குமே, அவ்வளோ கிட்ட நின்று பார்ப்பான். அந்த போகும் அந்த நிற்கு எல்லாம் பார்க்காம அவனால் சாப்பிடவும் முடியாது, தூங்க முடியாது, ஏன் படிக்க கூட மாட்டான் அவன். அதை பார்க்கலன்னா பேசக்கூட மாட்டாங்க கிட்ட. இந்த வயசுலேயே வந்து அந்த அவனுடைய பேசுகிற அந்த தன்மையே குறைச்சிடுச்சு. எப்போ பார்த்தாலும் டிவி பார்க்குறான். ஸ்கூல்லேருந்து வந்தானோ இல்லையோ ஷூ பேக் எல்லாம் எதுவுமே கட்ட மாட்டான், நேராக போய் டிவி எடுத்துகிட்டு ரிமோட் எடுத்துகிட்டு போய் ப்ரோக்ராம் பார்த்து உட்காந்துருப்பான். இதே வந்து இந்த சின்ன பசங்களும் சரி, இந்த டீனேஜர்ஸ் எவ்வளோ சீரியல்ஸ் வருது. சீரியல்ஸ் நம்மளுக்கே தெரியும் என்னென்ன சீரியல்ஸ் என்னென்ன சேனல்ல ஓடுதுன்னு. 6 மணிக்கு உட்காந்தோம்னா 10 மணிக்கு எழுந்துக்க மாட்டோம். இப்போ இருக்கிற டீனேஜர்ஸ் கூட அப்பெல்லாம் வந்து வயசானவங்க தான் சரி, அவங்களுக்கு வந்து வேலை எதுவும் செய்ய முடியாது சொல்லிட்டு அவங்க பார்த்துட்டு உட்காந்துருப்பாங்க. ஆனால் இப்போ சின்ன பசங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே டிவி முன்னாடி உட்காந்து அவங்களே மறந்துடுறாங்க. அவங்க வீட்டில் யார் திருடிட்டு போறா, யார் உள்ள வரா, யார் வெளியே போறா, அவங்களுக்கு டிவியே தூக்கின்னு போனா கூட அவங்களுக்கு தெரியாத அளவுக்கு இருக்கு. இப்போ கவிஷி சொன்னாங்க டிவி பார்க்கறதுனால கண்ணு கெட்டு போயிடுதுன்னு சொல்லிட்டு, அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக தான் இப்போ பிளாஸ்மா டிவி, எல்சிடி, எல்இடி அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டிஸ்பிளேஸ் வச்சு டிவி தராங்க. நம்ம வந்து நிறைய டைம் வேஸ்ட் பண்ணுறோங்க சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜினால. இப்போ எடுத்துனால அதில் நிறைய டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்குது, நிறைய கெட்ட விளைவுகளை நம்மளுக்கு ஏற்படுது. இப்போ நம்ம ஏதாவது ஒர்க் பண்ணுறோம், ஏதாவது ஹிண்ட்ஸ் நோட் பண்ணி வைக்கணும், எல்லாத்தையும் நம்ம செய்கிற வேலை எல்லாத்தையும் நம்ம நல்லா நோட் பண்ணி வைக்க முடியாது. அதுக்காக இப்போ நம்ம செல்ஃபோன்ஸ் அதில் நோட்ஸ்ன்னு சொல்லிட்டு தனியாக ஆப்ஸ் கூட இருக்குது, எல்லாம் ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கலாம், வாய்ஸ் ரெக்கார்ட் அந்த மாதிரி எல்லாம் கூட இருக்குது. இப்போ மோனிகா சொல்கிறாங்க ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கலான்னு சொல்லிட்டு, ஆனால் இந்த மாதிரி ரெக்கார்ட் பண்ணுறதுனால வந்து அது யாருக்கு வேணால் சென்ட் பண்ணிடுறாங்க ஃபோட்டோஸு. அதெல்லாம் வந்து நிறைய ப்ராப்ளம் தான் வருதே தவிர எதுவும் வந்து அட்வான்டேஜ் அதில் கிடையாது. நியூஸில் படித்தேன், ஒரு கோவில் வந்து பழங்காலத்து கோவிலாக நேஷனல் ஹைவேஸ்க்காக அந்த கோவில் இடிக்கணும் அப்படின்ற இது வந்துச்சு. இப்போ சயின்ஸ் யூஸ் பண்ணதுனால வந்து அந்த கோவிலை அப்படியே நகர்த்தி ஒரு 15 அடி தள்ளி வைக்க போகிறாங்க. இப்போ அந்த கோவிலை அது வந்து இடிச்சுட்டு கட்டினா 15 லட்சம் ஆகும். இப்போ அப்படியே நகர்த்தி வைக்கிறதுனால 5 லட்சத்தோட முடியுது. இது வந்து நம்ம சயின்ஸோட ஒரு இதுதான். இப்போ வந்து ஒரு சயின்ஸ் ரிசர்ச் சென்டர் அப்படி கட்டணுனாலும், இல்லை ஏதாவது ஒரு வீடு கட்டணுனாலும், ஒரு ஃபேக்ட்ரி கட்டணுனாலும் எவ்வளோ பெரிய நிலத்தை, அதுக்கப்புறமா அதனுடைய இயற்கை வளத்தை நம்ம அழிக்கிறோம். இப்போ ஒரு எப்பவுமே காலி இடம் அப்படின்னா வந்து ஒரு ஃபேக்ட்ரி கட்டுற அளவுக்குலாம் எனக்கு தெரிஞ்சு இருக்காது. காடு சைடு அந்த மரம் செடி கொடி வளர்ந்த இடத்த தான் வந்து அகற்றிட்டு வைப்பாங்க. ஸோ இதனால வந்து மனுஷனும் அழியிறான், அவனுடைய ஆக்டிவிட்டீஸும் மாறுது. அப்புறமா வந்து குழந்தைங்களது பெரியவங்க எல்லாருமே மரம் செடி கொடி எல்லாத்துக்குமே வந்து கெடுதல் விளைவிக்கிறது சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி. இதுக்கு வந்து ஒரு உதாரணம் சொல்லணும்னா, இப்போ வந்து அந்த காலத்தில் இருந்த, இப்போ நம்ம வெள்ளூரே எடுத்துக்கலாமே, எவ்வளோ செடி கொடிகள்லாம் இருந்தது இந்த காட்பாடி சைட்லாம். அப்போ அதாவது எங்கள் அப்பா காலத்தில். இப்போ முழுக்க கட்டிடங்கள் தாங்க. கட்டிடம் வருது, ஃபேக்ட்ரிஸ் வருது, ஃபேக்ட்ரிஸ்னால பொல்யூஷன், கட்டிடங்கள் வந்ததுனால அது என்ன பண்ணுதுன்னா, சம்மர் சீசன்ஸ் அதாவது வெயில் காலத்துலலாம் செவருங்க வந்து உள்வாங்கிக்குமா அந்த ஹீட்டை. அப்புறமா வந்து இப்போ கிட்ட வீடு கட்டுறாங்க, கொஞ்சம் கூட கேப் இல்லை ஒரு வீட்டுக்கும் இன்னொரு வீட்டுக்கும். கிட்ட கட்டினாலும் 2 வீட்டாளுங்க 2 பேருக்குமே தெரியாது, அது வேற விஷயம். இந்த கிட்ட கட்டுறதுனால இந்த சூரியனோட வெப்பம் உள்ளே வாங்கிட்டு அது வந்து நைட்டில் தான் வந்து எப்பவுமே அந்த வெப்பத்தெல்லாம் ரிலீஸ் பண்ணும். அப்போ வந்து வீட்டில் இருக்கிறவங்க வந்து அந்த அனலை தாங்க முடியாது. அந்த அனலை தாங்க முடியாததுனால ஏசி யூஸ் பண்ணுவாங்க. ஏசி யூஸ் பண்ணுறதுனால ஓசோன் லேயரில் ஓட்டை விழுந்து குளோபல் வார்மிங்க்கு அது இட்டுச்சிடுதுங்க. ஸோ அந்த ஸ்டார்டிங் பாயிண்ட்டும் சயின்ஸ்லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது, எண்டிங் பாயிண்ட்டும் சயின்ஸ்லேருந்து தாங்க முடியுது. இப்போ ரோபோட்ஸ்ன்னு ஜனனி சொன்னாங்க, அதில் வந்து இப்போ எதுக்கு ரோபோட்ஸ் உருவாக்குறாங்கன்னா மனுஷங்களோட லைஃப் ஸ்பேனை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக தான். அதில் வந்து ரோபோட்ஸில் வந்து நிறைய வெப்பன்ஸ் யூஸ் பண்ணுறாங்க, AK-47 பீரங்கி அதெல்லாம் யூஸ் பண்ணி தூரத்தில் இருக்கவங்கள கூட பார்த்து சுடலாம். அதனால நம்ம நாட்டையும் காப்பாற்றலாம், நம்ம மனுஷங்களையும் காப்பாற்றிக்கலாம். இப்போ வந்து மனுஷங்களுடைய கவனக்குறைவு ஜாஸ்தி ஆயிடுச்சுங்க. இப்போ வந்து ஃபேன் ஓடினே இருக்கு, ஃபேன் ஸ்விட்ச் ஆஃப் பண்ண மாட்டேன்றாங்க, காற்று வாங்கி வச்சாலும் தான் போயிடுறாங்க. அந்த கவனக்குறைவுனால வந்து எலக்ட்ரிசிட்டி ஜாஸ்தி ஆகுது. இப்போ கவிஷ்டி சொன்னாங்க இந்த லைட் ஆன் பண்ணால் ஆஃப் பண்ணாமல் போயிடுறாங்கன்னு சொல்லிட்டு, அதுக்காக கூட டெக்னாலஜி யூஸ் பண்ணி டெவலப் பண்ணி ஆட்டோமேட்டிக் ஸ்விட்ச் ஆஃப் அண்ட் ஸ்விட்ச் ஆன் ஃபேன்ஸ் அண்ட் லைட்ஸ் இருக்குது. இப்போ வந்து ரேடியேஷன் அப்படின்ற ஒன்று ரொம்ப அபாயகரமானதுங்க. அது வந்து பார்க்க முடியாது, ஆனால் அதனுடைய விளைவுகள் வந்து அவ்வளோ கோரமா இருக்கும். ஒரு நிமிஷத்துல 10,000 பேரை வந்து அது கொன்னுடக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அந்த ரேடியேஷன்னால என்னென்ன நோய்கள் வருதுன்னா நம்மளுக்கு வந்து அந்த வார்த்தைகளே தெரிஞ்சிருக்காது. இப்போ நான் சொல்றேன் பாருங்க, கிலாய்ட்ஸ், நியூக்ளீமியா, கேன்சர், பர்த் டிஃபெக்ட்ஸ்னா வந்து அது பிறக்கும் போதே அந்த குழந்தைக்கு வந்து அந்த ரேடியேஷன் அஃபெக்ட் ஆகி வருது. வயிற்றுல இருக்கும் போதே, அது வயிற்றுல கூட சௌகரியமா இல்லைங்க, அந்த நோயோட தான் இருக்கு. இங்கே சொன்னாங்க லுக்குமியா அந்த மாதிரி நோயெலாம், அதெல்லாம் வந்து இப்போ சரி பண்ணுறதுக்கும் மெடிசன் இருக்குது. நம்ம வந்து வாழறோன்னா நம்மளோட வாழ்க்கை தடத்தை மாற்றுறதுக்கும் நிறைய உயிர் வாழறதுக்கும் உதவுறது கண்டிப்பாக சயின்ஸாக தான் இருக்க முடியும். சயின்ஸ் வந்து எல்லாத்துக்குமே வந்து கண்டுபிடிச்சிருக்குதான், ஆனால் அதுக்கு காரணமே சயின்ஸ்லேருந்து தான் ரேடியேஷனே வந்திருக்கு. அதுக்கப்புறம் அதுக்கு மருந்து கண்டுபிடிச்சா என்ன இருக்குது, இல்லைன்னா என்ன இருக்குது. சாதாரண மனுஷனோட வாழ்க்கையை
அப்படியே திருப்பி போடுறது இந்த சயின்ஸ் தான். திருப்பி போடுறது வந்து நல்ல விஷயத்துல இல்லை, கெட்ட விஷயத்துல தான். அது வந்து ஆட்டோல போறான், பஸ்ல போறாங்க, சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி இம்ப்ரூவ் ஆயிருக்கு, ஏசி எல்லாமே ஓகேங்க. அவனுடைய ப்ரைவசிக்குள்ள ஒரு டிவி, ஒரு உயிரே இல்லாத பொருள் அது வந்து நுழையுதுன்னா அது ஒத்துக்கவே முடியாது. இப்போ 2 ஃப்ரெண்ட்ஸு இல்லை பேரண்ட்ஸ் பேசிட்டு இருக்காங்கன்னா அந்த பொண்ணு போயிடும், எனக்கு டிவி பார்க்கணும், நான் ஷோ பார்க்கணும்னு சொல்லிட்டு. அந்த குடும்பத்தினுடைய அந்த சுச்சுவேஷனையே வந்து சயின்ஸ் வந்து அழிச்சிடுதுங்க. சயின்ஸ் இல்லை நம்மளால எதுவுமே பண்ண முடியாது. டிவி வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறீங்க. டிவி இல்லைனா எல்லாரும் வந்து எதுவுமே தெரியாமல் ஒரு ஊருக்கு, இங்கே நீ பக்கத்து ஊருக்கு போனா கூட 1 வாரம் கூட ஆகும். ஆனால் இப்போ நம்ம பஸ்ஸு அதெல்லாம் இருக்கிறதுனால உடனே எங்கெங்கே நினைக்கிறோமோ அங்கெல்லாம் போக முடியுது. இவ்வளோ நேரம் நம்ம டிஸ்கஸ் பண்ணதுலேருந்து எனக்கு ஒன்று தோணுது. இந்த மாதிரி இப்போ எப்படி காயின்ஸுக்கு 2 பக்கம் இருக்கோ, அதே மாதிரி தான் லைஃபுக்கும் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜிக்கும் அதில் வந்து சில அட்வான்டேஜஸும் இருக்குது, சில டிஸ்அட்வான்டேஜஸும் இருக்குது. அது நம்ம வந்து சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜிக்கு ஏற்ற மாதிரி நம்ம மாற்றிக்கிறோம் விட அது நம்மளுக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கலாம் கொஞ்சம். கண்டிப்பாக இதை ஒத்துக்கிறோம். நானும் இதை ஒத்துக்கிறேன். இவ்வளோ நேரம் நீங்கள் கேட்டுட்டு இருந்தது காரசாரம் அறிவியல் ஆக்கமா அழிவா. இது விஐடி பண்பலை 90.8 விஐடி பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலி. நன்றி. நேர்கள் இதுவரை கேட்டது விஐடி பண்பலை 90.8 காரசாரம், மக்களின் குரல்கள் ஒன்றிணைந்த கருத்துக்களம். Dear listeners, welcome to the Silver Lining Show in VIT Community Radio 90.8. The program to reach heights, a motivation to enhance the positivity in you.
This is Vit Community Radio 90.8. This program is the Silver Lining Show, a ray of hope in dire situations with me, Manish Dev. In our last session, we dealt with how stress can affect our lives and productivity. Today, we shall discuss how we can overcome them. Your ability to cope with stress depends on many factors: the quality of your relationships, your general outlook on life, your emotional intelligence, and genetics, as we discussed in the previous session. In this episode, we shall deal precisely with the factors that influence our stress tolerance and how we can master them. So, what are the factors that influence your stress tolerance level? One of them will be your ability to deal with and make the best out of your emotions. Life can throw at you many obstacles. Life can make living really hard. It can crack you, squeeze you out. You might break under the pressure. Your dilemma might find expression in numerous forms. It is okay. Reactions are natural responses to causing factors. Your ability to calm down, to soothe yourself after such expressions determines your stress tolerance to a good extent. An ability to bring one's emotions into balance is very helpful to bounce back in life, to be ready for another go, and not give up trying hard to win. Another factor would be your sense of control. Control of what? Of everything. Some people find comfort in knowing all the factors that go in a situation, all the possible outcomes. They never react well to any surprising development, something that they did not foresee. In such situations, some people might be helpless and be unable to come up with further tactics. It can be quite easy to take stress in your stride if you have a confidence in yourself. If you know your skills well and are confident about them, it is very helpful to combat unpleasant situations. Your ability to influence events and survive through challenges is a measurement of your stress tolerance. Your supportive social circle is also a factor. Your family. A strong network of all-weather friends and loving family members gives a concrete support to people who face the wrong tides of life. This social circle can act as an enormous buffer for life's stresses. The lonelier you are, the worse are you at dealing with stress. Your attitude and outlook are, of course, very important as well. It all comes down to whether you are a positive, happy-go-lucky person or a miserable, moaning person, or just a person who is unaffected by anything, the hardy type. Of these three types, only the miserable ones who see the negatives in everything will find a lot of difficulty in coping with stress. When they are confronted by unpleasant situations, they would immediately think about all the bad things that are associated and might happen, and then they get discouraged. Optimistic people are often, however, more stress-hardy. They are able to look trouble in the eye because of the belief that there always exists a good side to everything. The storm must end at a certain point. This ability to see good in everything, this ability to believe in a better tomorrow is what really makes a victor. As such, the kind of personality you have is a factor to gauge your stress hardiness. Finally, it all boils down to your preparedness and your knowledge. Sometimes it is better to know whatever you can of the enemy, so you can fight with it and emerge the victor. So who is this enemy? This enemy is the problem that you face, the problem that demotivates you. That is the route that a survivor takes, to know exactly everything about all possible unpleasant situations. The more you know about how long this stressful phase will last and what you should expect the outcome to be, the more stress-hardy you are. One needs to manage stresses if one must lead a happy life.
Unfortunately, most people do not even acknowledge, are even unaware that they might be heavily stressed, that their work, the lifestyle, the way of living might be at fault, and their health at risk. To deal with stress, one must know exactly how stressed they are. The next logical step is to take action to deal with stress effectively. While unchecked, stress is undeniably very damaging and serious. One is not as helpless as one might think. Everyone wields a certain power over his circumstances. Unfortunately, some people believe certain methods to be very helpful in combating this, while in reality they venture into far deeper danger while doing so. That is, some people get involved in substance abuse, such as excessive intake of alcohol or usage of cigarettes or even illegal drugs. While the feeling of safety and comfort might be provided temporarily, these by no means remove the real stress-causing factor, which, truthfully, is totally unaffected and will remain where it was at the end of the day. The only outcome of alcoholism or drugs will be harm inflicted on your body by none other than yourself. One needs to steer clear of such practices. If you are able to steer clear of such temptations, half your battle in combating these difficult life periods is already won. Now arrives the step of managing your stress. Learn how to manage stress. You might feel that sometimes it is too much, that you can't handle it. But handle it you can, and handle it you will. You can always handle the way you respond. It is all about taking charge, taking responsibility. You must take take charge of all the factors, of all the people involved, of your thoughts, your emotions, your schedule, your environment, and of yourself. Now listen very carefully. Stress management involves changing the stressful situation however you can, changing your reaction when you expect it to go in the wrong direction, and never ever getting shocked when things do not work out your way. It is about staying calm and focused, and always working towards solving the new problem. It is always important to take care of yourself. After all, you are the main character in your own story called life. Love yourself. Remember the 4 A's: avoid, alter, adapt, and accept. These keywords can act as mantras or spells to deal with stress. Number 1. Avoid. Avoid means to stay away. Do not stay in sight. Stay far away. From what? From unnecessary stress. Do not be a coward. Be a brave person and tackle your problems. However, in the meantime, do not take on additional problems which you didn't need to deal with in the first place. Not all stresses can be avoided, but learning to say no can help to differentiate between the words should and must. Steer clear of people or situations that stress you out if you can afford it. You will be surprised by how many stresses you can get rid of in your daily life that way, by prioritizing what you do and cutting off all unnecessary additional activity. Number 2. Alter. Change. Cut to size. Prune. Change what? The situation. This depends on your manipulative skills, your intelligence, your persuasive power, your control over everything. Alter the problem to suit your way. This is for those problems which you cannot avoid, but you must face. Instead of bottling up all your emotions and insecurities, let people know about what things make you uncomfortable, which things are troubling you, and you find you are not able to manage with your best potential. If the problem cannot be tackled just by you, maybe someone else can. Or maybe you will get assistance to do the job. Maybe you can even work out a middle path, a compromise activity that you can do that solves all purposes and tackles the problem head on. Number 3, adapt. This is also a change, but this one deals with you. It is an internal change, a change that you must take to suit the situation. When you cannot change the problem, change yourself. It might seem odd, but you must reframe your problems and work on the positives in your life. You must change your lifestyle,
change what can be changed, as it is the way of life after all. If a task at work has you stressed, focus on the points that you like about your job, the good things, the perks of your job. Always look at the big picture. Is the problem really something to be stressed about? Number 4, accept. Accept the changes that you cannot change. Do not accept the things that you cannot change. Do not resist things beyond your capability and break. Sometimes you just have to accept your difficulty. Do not live in denial. Accept the inevitable, that things will happen that you have no control over. However, do not be stuck with one situation and make life harder than it really is. We all know that life is not a bed of roses, but you do not have to roll over all the thorn. Look for the positives in any situation. Everyone in the world is imperfect. Take it as a chance to grow, to learn something new in life. That helps a lot. If the body is the image of the mind, should not a change in the image object itself with no external distortions? We are talking about calming your mind with the help of your body. Physical health and mental health are intertwined. There are some methods to stay healthy in both ways. Let's talk a bit about those. Number 1, set aside some relaxation time. Relaxation techniques such as yoga, certain martial arts, meditation, and deep breathing activate the body's relaxation response, the direct opposite of the stress response. This brings the body back to its normal state. Number 2, exercise. Go for some recreation. Physical activity plays a key role in reducing and preventing the effects of stress. Release your pent-up emotions and stresses by physical activity. Punch all those evils away. Number 3, follow a balanced diet. Make sure your body receives the correct amount of all nutrients through your food. Balance a healthy amount of proteins and vitamins with carbohydrates and fat and minerals too. All these nutrients are important for your physical well-being. Control your meat intake and eat a lot of vegetables and fruit. Do not consume too much sugar or alcohol. You might find this to be difficult initially, but eventually you grow into it, and when you reap the rewards, you won't be complaining. Number 4, get plenty of sleep. Sleep is known to restore the body and mind to a normal relaxed state, fresh for another round of fighting. It is during sleep brain resolves all the problems of the day, sorts out what is important and what is not, which things need to be remembered and which things can be afforded to be forgotten. In short, the brain also prunes the way you are recommended to prune your real life situation to meet your need. It means you are subconsciously aware of your needs. Therefore, you should make efforts towards making it a conscious effort. Even if one follows all these effectively, one still cannot guarantee that one will lead a life free of stress completely. Such is the way of life. It always brings up new situations. If everything was bland and nothing exciting happened, how would life be? Even if one follows all these efficiently, one can still not guarantee that one will lead a life free of stress completely. Such is the way of life. It always brings up new situations. If everything was bland and nothing exciting happened, how would life be fun to live out? There is a balance in everything, in your body and even in the universe. Therefore, situations will always spring up no matter what is done. But if you are conscious of everything discussed today, you will be able to deal with it in a much better manner. There are 2 core skills, however, that can definitely help you cope with unpleasant situations: quick stress relief methods and some emotional connection. These 2 very powerful tools are to be used when things go out of hand. Let's start with quick stress relief. Go back to your natural state, to the state after your birth, the moments of your first consciousness of these senses, to really come into contact with all the mysterious and beautiful experience life appeared to be when you were a baby, a child, a youngster. Focus on your 5 senses. See, hear, smell, feel, and taste. See how beautiful life really is. Remember all those colorful sights,
you have seen all the way back to your earliest memories. Go through some old photographs and think of all the past moments, experiences, situations, how you lived through all of it to come into your current position, how you have achieved from those moments onwards. This moment shall also pass one day, and you might be looking back at it, wondering, with a smile, maybe it wasn't as bad as I thought to be then. If you like photography, take some pictures of things that interest you. You do not have to wake up early in the morning and run off to take pictures of things. Do it if it pleases you, of course, but do it the way you like to. Enjoy it. Enjoy the sight of the colors of life. Hear the sounds of the universe around you. Listen to your favorite music. Explore some new kinds of songs. Listen to your favorite people speak. Listen to something new and interesting. Communicate with your loved ones. Get in touch with some people you haven't heard from in a long time. You will be amazed by how relaxing their voice sounds again, how familiar it is to you. Smell the fragrance of roses, of incense, or the forest, of freshly mown grass or newly printed pages, anything that you like, really. Take in the smell of all those curious things you liked in childhood. Take in the aroma of that delicious dish you love so much that your mom makes. Decorate your home with nice flowers and it brings in good chi. Taste the flavors of everything you love to eat or to drink. Do so very reasonably, but it is not so bad to spoil yourself once in a while. Of course, you have to be wise and consume in a controlled manner. But enjoy it all. Nobody has the right to stop you from doing that. Finally, feel the touch of warm sunshine on your skin, the cool touch of water, the warm, caring embrace of your loved ones. A physical sensation such as touch can work wonders with your nerves. Go for some acupuncture or a massage and relieve your senses. Find out relaxation works best for you and work on that. Utilize it to relieve yourself of all worldly pains and suffering. Next, we have emotional connection. Nothing contributes to stress more than an emotional disconnection from others, as well as, most importantly, yourself. Understanding the influence emotions have on your thoughts and actions is vital to managing stress. Life doesn't have to feel like a roller coaster ride with extreme ups and downs. Once you're aware of your emotions, even the painful ones you normally try to avoid or you bottle it up, the easier it is to understand your own motivations. Stop saying or doing things you later regret. Gain renewed energy and smooth out the ride. It does not do well to stay emotionally disconnected from your loved ones. They are your basic life support that you can fall back upon when you can take it no more and you need some comfort, some backing up. Resolve your disputes with others. Don't keep enmity with anyone. Make peace with all differences people have with you. Connect with your near and dear ones emotionally. It works wonders. Stress can prove to be a big heartbreaker when things do not work out the way you wanted them to. Do not let that happen. Do not let stress dictate terms in your life and not allow you to enjoy preciously beautiful this world really is. We should be grateful of the fact that we have so many things in this world that can catch our curiosity, make life worth living out. Life should not be wasted. Stress should never be allowed to grow its dark tentacles around our neck. We hope that whatever we had to say rang some sort of bell and you could relate to it in some way or the other. It is our wish that we are able to help you out. The average Indian is frustrated. We want a change. We can be the change our country needs. That will be possible only if we can work to our potential
without letting stress dominate. And as we said in the previous episode, if the youth of the country is able to deal with all the stress-causing factors, think of the efficiency with which they can work. The country's development will exceed all expectations. Best wishes to all of you facing stress. Fight it, win over it, love yourself. This is Manish Deo signing out, and you were listening to The Silver Lining Show, a ray of hope in dire situations, only on VIT Community Radio 90.8. Dear listeners, you had listened to the program Silver Lining Show. We will meet you with another interesting positive topic in our next show. Till then, tune in to VIT Community Radio 90.8. அதிலே என்னை கொஞ்சம் நனைய விட்டு மோகம் கொண்டாய். மேகம் மேகம் என்மேல் நீயும் பூவை பொழிந்தாய். அதிலே என்னை கொஞ்சம் நனைய விட்டே மோகம் கொண்டாய். காலை கதிரே உன் பனித்துளி நான் தினம் என்னை கிள்ளியே நீ எழுப்பி விட்டாய். மேகம் மேகம் என்மேல் நீயும் பூவை பொழிந்தாய். அதிலே என்னை கொஞ்சம் நனைய விட்டே மோகம் கொண்டாய். கொண்டு தீண்டியே தூக்கங்கள் குறைத்தாய். பூமகள் என்று என்னையே போர்வைக்குள் இழுத்தாய். நிலவோடும் நிலம் மீதும் என்னை ஏந்தியே நீலவானிலே நெஞ்சோடு சாய்ந்தாடும் தென்றலே. நம்மை கண்டு நட்சத்திரம் வெட்கப்பட்டு கண்மறைக்கும். மேகம் மேகம் என்மேல் நீயும் பூவை பொழிந்தாய். அதிலே என்னை கொஞ்சம் நனைய விட்டே மோகம் கொண்டாய். வானவில் வண்ணம் கூட்டியே வார்த்தைகள் வரைந்தாய். தேன் துளி என்று என்னையே நாக்கினுள் ஒளித்தாய். விழியோரம் நடை போடும் ஆசை மேகமே எந்தன் ஜீவனே. கரம் சேர்த்து நடமாடும் சொந்தமே. உன்னை போல மின்னல் கூட மின்னி மின்னி முத்தம் போடும். மேகம் மேகம் என்மேல் நீயும் பூவை பொழிந்தாய். அதிலே என்னை கொஞ்சம் நனைய விட்டே மோகம் கொண்டாய். மேகம் மேகம் என்மேல் நீயும் பூவை பொழிந்தாய். அதிலே என்னை கொஞ்சம் நனைய விட்டே மோகம் கொண்டாய். காலை கதிரே உன் பனித்துளி நான் தினம் என்னை கிள்ளியே நீ எழுப்பி விட்டாய். மேகம் மேகம் என்மேல் நீயும் பூவை பொழிந்தாய். அதிலே என்னை கொஞ்சம் நனைய விட்டு மோகம் கொண்டாய். கேட்ட பாடலை இசையமைத்து பாடியவர் முருகானந்தம். பாடல் வரிகள் பவித்ரா. தயாரிப்பு VIT பண்பலை 90.8.
உங்கள் இல்லம் நுழைந்திடும், உங்கள் செவிகளை தீண்டிடும், உங்கள் மனதினை வருடவே பொன்பலையாய் மலருதே. உங்கள் இல்லம் நுழைந்திடும், உங்கள் செவிகளை தீண்டிடும், உங்கள் மனதினை வருடவே பொன்பலையாய் மலருதே. VIT 90.8 வேலூரில் நாங்க தாம்பே. VIT 90.8. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது VIT பண்பலை 90.8 VIT பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலி. வண்ணமய குதூகலம் வானதிரும் கொண்டாட்டம், கலைகளின் சங்கமம் கவிஞர்களின் கைவண்ணம். வண்ணமய குதூகலம் வானதிரும் கொண்டாட்டம், கலைகளின் சங்கமம் கவிஞர்களின் கைவண்ணம். எண்ணங்கள் தொடும் உயரம் விண்ணளவு நாம் அறிவோம், ஒன்று கூடி எல்லோரும் கொண்டாடுவோம் ஃபெஸ்டிவிட்டி. Festivity, இதுவே VIT festivity, festivity, oh festivity. நாமெல்லாம் ஒரு குடும்பம், VIT நம் குடும்பம். உலகெங்கும் பரவி நிற்கும் VIT நம் குடும்பம். வேந்தரெனும் தலைமையின் கீழ் செயல்படும் ஒரு குடும்பம், வேந்தரெனும் தலைமையின் கீழ் செயல்படும் ஒரு குடும்பம். மனமகிழ்ந்து எல்லோரும் கொண்டாடுவோம் ஃபெஸ்டிவிட்டி, ஃபெஸ்டிவிட்டி, இதுவே VIT ஃபெஸ்டிவிட்டி. வண்ணமய குதூகலம் வானதிரும் கொண்டாட்டம், கலைகளின் சங்கமம் கவிஞர்களின் கைவண்ணம். Festivity, oh festivity, festivity, oh festivity. பல வண்ண பாடல்கள், மயிலாடும் மாட்டங்கள், பளிச்சிடும் திறமைகள், ஒளிர்விடும் சிகரங்கள், அது தொடும் உயரங்கள் என்றென்றும் நிலைத்திடும், அது தொடும் உயரங்கள் என்றென்றும் நிலைத்திடும். விண்வியக்கும் ஒரு சொர்க்கம் இனி இங்கே அமைந்திடும் ஃபெஸ்டிவிட்டி, இதுவே VIT ஃபெஸ்டிவிட்டி. வண்ணமய குதூகலம் வானதிரும் கொண்டாட்டம், கலைகளின் சங்கமம் கவிஞர்களின் கைவண்ணம். வண்ணமய குதூகலம் வானதிரும் கொண்டாட்டம், கலைகளின் சங்கமம் கவிஞர்களின் கைவண்ணம். எண்ணங்கள் தொடும் உயரம் விண்ணளவு நாம் அறிவோம், ஒன்று கூடி எல்லோரும் கொண்டாடுவோம் ஃபெஸ்டிவிட்டி, ஃபெஸ்டிவிட்டி, இதுவே VIT ஃபெஸ்டிவிட்டி, ஃபெஸ்டிவிட்டி, ஓ ஃபெஸ்டிவிட்டி.
விஐடி பண்பலை 90.8 நேயர்களுக்கு வணக்கம். இந்த கொளுத்துற கோடையை கொண்டாட்டத்தோடு கடக்க சில அரிய டிப்ஸை நம்ம வேலூர் மக்களுக்காக ஷேர் பண்ண வந்திருக்காங்க வேலூர் ஃபுட்டி யூடியூப் சேனலின் அட்மின் பவித்ரா அருண்குமார். இந்த சம்மர் டிப்ஸ் பகுதியை உங்களுக்காக ஹோஸ்ட் பண்ண வந்திருக்கிறது நான் உங்கள் சுரேஷ் போஸ். வணக்கம் பவித்ரா மேடம். வணக்கம் சுரேஷ். இன்னைக்கு என்ன கேட்குறோம் இந்த சம்மர் டிப்ஸ் பகுதியில் அப்படின்னா, என்ன மாதிரியான ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் நம்ம வந்து சம்மரில் எடுத்துக்கலாம்? சம்மரில் சாப்பிட்றதுக்கு சம்மரில் நம்ம சாப்பிட வேண்டிய ஃபுட் வந்து நம்மளுக்கு இயற்கையிலே சம்மரில் சில ஃப்ரூட்ஸ் வந்து நம்மளுக்கு அப்போ தான் கிடைக்கும். உதாரணத்துக்கு வாட்டர்மெலன், தர்பூசணி கிடைக்கும். அதுக்கப்புறம் மொலாம்பழம் சொல்லுவாங்களே, கிர்னி பழம், நம்ம ஊரில் வெள்ளாம்பழம், அதெல்லாம் வந்து இயற்கையிலே நம்மளுக்கு இந்த சீசனுக்கு இதுதான் சாப்பிடணும்னு அதுவே வருது. ஸோ அந்த மாதிரி ஃப்ரூட்ஸ் எல்லாம் சீசனல் ஃப்ரூட்ஸ் தான் நம்ம வந்து ஃபஸ்ட்டு சாப்பிடணும். எல்லா சீசனில் கிடைக்கிற ஃப்ரூட்ஸை விட இந்த சீசனில் வர ஃப்ரூட்ஸ்க்கு தான் முதல்ல இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். இப்போ எல்லாருக்குமே வந்து வாட்டர்மெலன் ரொம்ப பிடிக்கும். அதை நீங்கள் வந்து டேரெக்டாக அப்படியே ஃப்ரூட்டாகவும் சாப்பிடலாம், இல்லை அது கூட கொஞ்சம் சுகர் ஆட் பண்ணி மிக்சியில் அடித்து ஜூஸாகவும் குடிக்கலாம். இப்போ மொலாம்பழம் பார்த்திங்கன்னா நிறைய பேர் அதை சாப்பிட மாட்டாங்க. அதுக்கு ஒரு பெஸ்ட்டு டிப்பு பார்த்திங்கன்னா, மொலாம்பழத்தை சின்ன சின்ன பீஸாக தோலை எடுத்துகிட்டு கட் பண்ணிவிடுங்க. ஒரு ஐஸ் க்யூப்ஸ் ஒரு 10 ஐஸ் க்யூப் போட்டுட்டு கொஞ்சம் சக்கரை போட்டு கலந்து கொடுத்திங்கன்னா எல்லாருமே சாப்பிடுவாங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அது அவ்வளோ நல்லது இந்த கிளைமேட்க்கு. வெஜிடபிள் பார்த்திங்கன்னா நிறைய நீர் சத்துள்ள காய்கறிகள் ரொம்ப ரொம்ப அவசியம். உதாரணத்துக்கு நம்ம பீர்க்கங்காய், சொரக்காய், முள்ளங்கி, அதுக்கப்புறம் எல்லா வகை கீரையில் வந்து எல்லா கீரையும் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ நான்வெஜ்ஜை கம்மி பண்ணிவிட்டு இந்த மாதிரி நீர் சத்து உள்ள காய்கறிகள் நிறைய நம்ம உள்ளே எடுத்துக்கும் போது சம்மரை ஈஸியாக நம்ம ஃபேஸ் பண்ணலாம், ஈஸியாக ஹேண்டில் பண்ணலாம். ஓகே, கீரைனா பல பேருக்கு கீரை பிடிக்காது இல்லைங்களா? கீரை வந்து நம்ம வந்து பொரியல் பண்ணி சாப்பிடலான்னு இல்லை, நம்ம கீரை கடைஞ்சும் சாப்பிடலாம். கீரையில் இன்னொரு ட்ரிக் இல்லைன்னா, கீரை நல்லா பொடியாக நம்ம பொரியல் பண்ணுற மாதிரி பண்ணிவிட்டு வேணுன்றவங்க அதில் முட்டை போட்டுட்டு சூடாக சாப்பிட்றவங்க முட்டை பொரியல் மாதிரி கூட பண்ணி சாப்பிட்டா ரொம்ப நல்லது. அந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். அப்படிங்களா? நான் வீட்டில் சொல்லி பார்க்குறேன், கண்டிப்பாக இதை அப்படியே ட்ரை பண்ணி பார்க்குறேன். நேயர்களே, இன்றைய சம்மர் டிப்ஸ் பகுதியில் வெல்லூர் ஃபுட்டி யூடியூப் சேனலின் அட்மின் பவித்ரா அருண்குமார் கொடுத்த டிப்ஸ் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறோம். மீண்டும் ஒரு சம்மர் டிப்ஸ் பகுதியில் உங்களை சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் சுரேஷ் போஸ். இது விஐடி பண்பலை 90.8 விஐடியின் சமுதாய வானொலி. வணக்கம், நமஸ்தே, நமஸ்கார், சலாம் அண்ட் வந்தனம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விஐடி பண்பலை 90.8. இது விஐடி பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலி. உங்க எல்லோரையும் புதுமை பெண்கள் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். நான் உங்க அட்டானா. இந்த நிகழ்ச்சியில எவ்வளோ கடினமான சூழ்நிலையும் தனக்குன்னு ஒரு பாதையை அமைச்சுக்கிட்டு அதுல அவங்க பயணத்தை தொடர்ந்து அதுல வெற்றியும் அடைந்த பெண்களை பத்தி தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன். நம்மெல்லாம் அடிக்கடி பக்கத்துல உள்ள ஸ்டேட் பேங்க்கு போயிட்டு வந்துட்டு தாங்க இருக்கும். அங்க எவ்வளோ பெண்கள் வேலை பார்க்கறதையும் பாக்குறோம். ஒரு பெண்ணுக்கு
குடும்பம், குழந்தைங்க, வீட்டு சூழ்நிலை, சமுதாயம்னு எந்த வகையில பிரச்சனை வந்தாலும் அதை சமாளிச்சுக்கிட்டு அவ்ளோ பணம் புழங்குற இடத்துல அவங்க கவனத்தை சிதற விடாம வேலைய பாக்குறாங்க. ஆனா உண்மையில அங்க பாக்குற வேலை அவ்ளோ கடினங்க. அந்த கடினமான சூழ்நிலையில கூட ஒரு சின்ன பொறுப்புல இருந்து மிகப்பெரிய பதவியான தலைமைச் செயலாளரா ஆயிருக்காங்க நம்ம அருந்ததி பட்டாச்சாரியா. ஆமாங்க, நம்ம ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவோட தலைமைச் செயலாளர் அருந்ததி பட்டாச்சாரியா பத்தி தான் நான் இன்னைக்கு உங்களுக்கு சொல்ல போறேன். 1956ஆம் ஆண்டு மார்ச் மாசம் 18ஆம் தேதியில பிரத்யுமான் குமாருக்கும் கல்யாணி முகர்ஜிக்கும் ஒரு அழகான பெண் குழந்தை பிறந்தது. அவங்க தாங்க நம்ம அருந்ததி பட்டாச்சாரியா. இவங்க ஒரு பெங்காலி குடும்பமும் கொல்கத்தாவிலே பல காலமா வசிச்சு வந்த குடும்பங்கள் லிஸ்ட்ல இவங்க குடும்பமும் ஒன்னா. நம்ம அருந்ததி பட்டாச்சாரியாவோட அப்பா பிரத்யுமான் குமார் பிலாய் இரும்பு உருக்காயில, அதாங்க இந்த பிலாய் ஸ்டீல் பிளான்ட்னு சொல்வோமே, அதுல இன்ஜினியரா வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாராம். அவங்க அம்மா கல்யாணி முகர்ஜியோ ஹோமியோபதி டாக்டராம். சரியான படிப்பாளி குடும்பம் அவங்க இவங்களது. இவங்க பிறந்தது வளர்ந்தது எல்லாமே கொல்கத்தாவிலே தானாங்க. சொந்த ஊர்லயே இருக்கிற பாக்கியம் எத்தனை பேருக்கு கிடைச்சிருக்கு. அந்த வகையில நம்ம அருந்ததி பட்டாச்சாரியா மேடம் ரொம்ப கொடுத்து வச்சவங்க. இவங்க பள்ளி படிப்ப சென்ட் சேவியர் ஸ்கூல் கொல்கத்தாவில படிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் ஜதாப்பூர் யூனிவர்சிட்டில MA ஆங்கில இலக்கியம் படிச்சிருக்காங்க. காலேஜ்ல படிக்கிற காலத்துல எல்லாம் பேங்க்ல வேலைக்கு போகணும்னு எண்ணமே இல்லையாம். இவங்க காலேஜ்ல ஒரு நாள் நண்பர்களோட பேசிக்கிட்டு இருந்தப்போ பேங்க்ல ப்ரொபேஷனரி எக்ஸாம்னு ஒன்னு இருக்குன்னு தெரியுமாம் இவங்களுக்கு. அந்த எக்ஸாம்ல பாஸ் பண்ணிட்டா SBI-க்குள்ள நுழைஞ்சிடலாம்னு பேசிக்கிட்டு இருந்தாங்களாம். சரி, நம்மளும் தான் அந்த எக்ஸாமை எழுதி பாப்போமேன்னு நினைச்சாங்களாம். அவங்களுக்கும் ஸ்டேட் பேங்க் ஒரு பெரிய வங்கி, அதுல வேலை கிடைச்சா நிறைய சம்பளமும் சமூகத்துல ஒரு நல்ல மரியாதையும், அது மட்டும் இல்லாம மக்களுக்கு நேரடியா சேவைகளை செய்ய முடியும்னு தோணினதுனால அருந்ததி மேடமும் அந்த எக்ஸாமை எழுதினாங்களாம். இவங்க அந்த எக்ஸாம்க்கு உண்மையாகவும் கடினமாகவும் உழைச்சு பார்த்து நம்ம லக்கே இவங்க பக்கம் வீசிச்சாங்க. ஆமாங்க, நம்ம அருந்ததி மேடம் எக்ஸாம்ல பாஸ் பண்ணி ப்ரொபேஷனரி ஆபீசரா ஆயிட்டாங்க. இவங்க 1977ஆம் ஆண்டுல முதல்ல SBI-ல ப்ரொபேஷனரி ஆபீசரா காலடி எடுத்து வச்சதும் அலிப்பூர் பிரான்ச் கொல்கட்டால தாங்க. அப்ப அருந்ததி மேடமோட வயசு 22. அன்னைக்கு தொடங்கினவங்க தாங்க 36 வருடமா இதே SBI பேங்க்லயே தான் தொடர்ந்து வேலை செஞ்சுக்கிட்டு வராங்க. 2006ல லக்னோ பிரான்ச்க்கு ஜெனரல் மேனேஜரா ஆகியிருக்காங்க நம்ம அருந்ததி மேடம். ஆனா அந்த பதவியை ஏத்துக்காம வேலையை விட்டுடலாம்னு யோசிச்சாங்களாம். ஏன்னா பிறந்து வளர்ந்தது எல்லாம் கொல்கட்டா, குடும்பம் அமைஞ்சதோ கொல்கட்டால. இப்போ திடீர்னு ஊரை மாத்தினா பொண்ணுக்கு புது ஸ்கூல் தேடணும், அவ புது ஊருக்கு தன்னை பழகிக்கணும், இதெல்லாம் ரொம்ப கஷ்டம்னு நினைச்சு வேலையை விட்டுடலாம்னு யோசிச்சாங்களாம். எப்பவுமே ஒரு பெண் வேலையா குடும்பமானு வரும்போது குடும்பத்துக்கு தாங்க முக்கியத்துவம் கொடுப்பாங்கன்னு சொல்றதுக்கு நம்ம அருந்ததி மேடமும் ஒரு சாட்சி. இந்த ஒரு குழப்பத்துல இருந்து அவங்கள வெளியே கொண்டு வந்த நபர் MS வர்மா தான். 208 வருடமா இயங்கிட்டு வர ஒரு பேங்க்ல ஜெனரல் மேனேஜர் போஸ்ட்னா சும்மாவா? இவ்ளோ தூரம் பயணம் செஞ்சதுக்கு அப்புறம் இந்த நேரத்துல வேலையை விடுறதுங்கிற கேள்வியே உனக்கு வேண்டாம்னு நம்ம அருந்ததி மேடம்க்கு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லைங்க, அந்தந்த நேரத்துல நடக்க வேண்டிய எல்லாமே அதுவா தானா நடக்கும். அதனால எதையும் பத்தி கவலைப்படாம தைரியமா லக்னோக்கு கிளம்புன்னு அட்வைஸும் பண்ணாராம். இத கேட்டதும் நம்ம அருந்ததி மேடம்க்கு புது நம்பிக்கையே வந்துருச்சாம். அவங்களும் போஸ்டிங் ஆர்டரை வாங்கிட்டு சிங்கநடை போட்டு சிகரத்துல ஏறுன்னு லக்னோல போய் ஜெனரல் மேனேஜரா சேர்ந்துட்டாங்களாம். அதுக்கப்புறம் 2010ஆம் ஆண்டு நவம்பர் மாசம் டெபுட்டி மேனேஜிங் டைரக்டரா பதவி இவங்களை தேடி வந்துச்சாம். அப்படியே 2 வருஷம் ஓடிருச்சாம். மறுபடியும் 2 வருஷத்துக்கு அப்புறம் MD and CEO போஸ்ட் கிடைச்சுதாம். 2013ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாசம் ஸ்டேட் பேங்கோட CFO and MD பதவி இவங்களை தேடி வந்துச்சாம். இப்படியே ஒவ்வொரு படியா வாழ்க்கையில முன்னேறி போயிட்டு இருந்த நம்ம அருந்ததி மேடம்க்கு 2 மாசம் கழிச்சு யாருமே நினைச்சு பார்க்காத ஒரு உயர்வான பதவி கிடைச்சுதாம். அவங்க கூடயே 3 ஆண்களும் அதே பதவிக்கு போட்டியா இருந்தாங்க. ஆனா அவங்க எல்லாரோடையும் சரிசமமா போட்டி போட்டு முதல் பெண் தலைமைச் செயலாளரா SBI-ல வலம் வந்துகிட்டு இருக்காங்க நம்ம அருந்ததி மேடம். நம்ம அருந்ததி மேடம் அந்நிய முதலீடு, நிலம் மீதான கடன், வீட்டு கடனுக்கான எளிதான வட்டி போன்ற பல பயனுள்ள திட்டங்களை SBI-ல தொடங்கி வச்சிருக்காங்க. இது மட்டும் இல்லைங்க, SBI வங்கியில வேலை பாக்குற பெண்கள் அவங்க குழந்தைகளும் வீட்டுல இருக்கிற முதியோரையும் பாத்துக்கிறதுக்காக 2 வருஷம் விடுமுறை திட்டத்தையும் அறிமுகப்படுத்தி இருக்காங்க. இந்த திட்டத்தை கொண்டு வந்ததுக்கான காரணத்தை கேட்டப்போ அவங்க சொன்னது, நம்ம இந்திய நாட்டுல பொதுத்துறை வங்கியில பொறுத்த வரைக்கும் ஜெனரல் மேனேஜர் மாதிரியான பதவிகள்ல பெண்களோட எண்ணிக்கை குறைவா தான் இருக்கு. இதுக்கான காரணங்களை தேடி பார்த்தப்போ பெண்களுக்கு வீட்டு சூழ்நிலைகள் பாரமா இருக்குன்னு தெரிய வந்துதாம். அதனால பெண்களுக்கு இந்த மாதிரியான திட்டம் ரொம்ப அவசியமா இருக்கும்னு நினைச்சு இந்த திட்டத்தை உருவாக்கியிருக்காங்க நம்ம அருந்ததி மேடம்.
இப்போ சமீபத்துல நடந்த டைம்ஸ் ஆஃப் இந்தியா நடத்திய பேட்டியில மக்களோட பணத்தை இன்னும் எப்படி நிர்வாகம் பண்ணலாம், அதை இன்னும் எப்படி பெருக்கலாம், அது மட்டும் இல்லாம SBIல நிறைய பேரை சேர்த்து இவங்க வழங்குற திட்டங்களை எடுத்து சொல்லி மக்களுக்கு SBI மேலான நம்பிக்கையை இன்னும் வளர்க்கணும்னு யோசிச்சுட்டு இருக்காங்களாம். அதுக்காக பல புது திட்டங்களையும் அமைச்சிட்டு இருக்கேன்னு சொல்லியிருக்காங்க நம்ம அருந்ததி மேடம். நம்ம அருந்ததி பட்டாச்சாரியா மேடம் தாங்க 24வது தலைமைச் செயலாளர். எல்லா ஆண்டும் ஃபோர்ப்ஸ் பத்திரிக்கை இந்தியாவின் முன்னணி பிசினஸ் பெண்கள்ல முதல் 50 பேரை தேர்வு செய்யும். இந்த பட்டியல்ல நம்ம அருந்ததி பட்டாச்சாரியா மேடம் இடம் பிடிச்சிருக்காங்க. இந்த வருஷத்துல பெரிய பிசினஸ் படிப்பெல்லாம் படிக்காம சாதாரணமா இங்கிலீஷ் லிட்டரேச்சர் படிச்சுட்டு இந்த இடத்துக்கு வந்திருக்காங்கன்னு நினைக்கும் போதே ஆச்சரியமா இருக்குங்க. ஒரு சின்ன வேலையில சேர்ந்து ஜெனரல் மேனேஜர் ஆனதுக்கு அப்புறம் வங்கியோட முழு செயல்பாட்டை தெரிஞ்சுக்கிட்டு வங்கியோட லாபத்தை அதிகப்படுத்தினாதான் ஊழியர்களுக்கு சம்பளம் தர முடியும்னு புரிஞ்சுக்கிட்டு வங்கியும் பாதிக்காம பொதுமக்களும் பாதிக்காம தனது சேவையை இவ்ளோ ஆண்டு காலமா செஞ்சுட்டு வர நம்ம அருந்ததி மேடம்க்கு உங்க எல்லார் சார்பாவும் நான் நன்றி சொல்றேன். அவங்க வெற்றிக்கான காரணத்தை கேட்டப்போ எல்லார் வாழ்க்கையிலயும் உயரமான இடம் ஒண்ணு காத்துக்கிட்டு இருக்கும். அதை ரீச் பண்றதுக்கு தொடர்ந்து ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதை தான் நானும் செஞ்சேன்னு நம்ம எல்லாருக்கும் தெளிவா சக்சஸ் டிப்ஸ் கொடுத்திருக்காங்க நம்ம அருந்ததி பட்டாச்சாரியா. இன்னும் பல புதுமையான மக்களுக்கு தேவையான திட்டங்களை கொண்டு வரணும்னு நம்ம அவங்கள வாழ்த்துவோம். இந்த நிகழ்ச்சி உங்க எல்லாருக்கும் ஒரு பெரிய உற்சாகத்தை தந்திருக்கும்னு நம்புறேன். இதே மாதிரி பல விஷயங்களை தெரிஞ்சுக்கணுமா? அப்போ VIT பண்பலை 90.8 கேட்டுக்கிட்டே இருங்க. VIT பண்பலை 90.8 நேயர்களுக்கு வணக்கம். இந்த கொளுத்துற கோடையை கொண்டாட்டத்தோடு கடக்க சில அரிய டிப்ஸை நம்ம வேலூர் மக்களுக்காக ஷேர் பண்ண வந்திருக்காங்க வேலூர் ஃபுட்டி யூடியூப் சேனலின் அட்மின் பவித்ரா அருண்குமார். இந்த சம்மர் டிப்ஸ் பகுதியை உங்களுக்காக ஹோஸ்ட் பண்ண வந்திருக்கிறது நான் உங்கள் சுரேஷ் போஸ். வணக்கம் மேடம். இன்னைக்கு சம்மர் டிப்ஸ் பகுதியில் எங்களுக்காக என்ன டிப்ஸ் சொல்ல போறீங்க? மருத்துவ குறிப்பா இல்லைன்னா ஹெல்த் டிப்ஸா? வணக்கம் சுரேஷ். இன்னைக்கு சம்மர் டிப்ஸ் பார்த்தீங்கன்னா எல்லாரும் சம்மரில் ஆகிற நிறைய ஒரு ப்ராப்ளம் டீஹைட்ரேஷன். அதுக்கு ஒரு சிம்பிளான ஒரு ஹோம் ரெமெடி இருக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா மசாலா மோர் தான். மோரா? இப்போ மோர்னா பெரியவங்க குடிப்பாங்க, குழந்தைங்கள்லாம் சின்ன பசங்க ஸ்கூல் போகிற பசங்களாம் மோர் விரும்ப மாட்டாங்க, ஜூஸ் அந்த மாதிரி தான் குடிப்பாங்க. அவங்கள எப்படி குடிக்க வைக்க போகிறீங்க? மோர் பெரியவங்களே இப்போ குடிக்க மாட்டேங்கிறாங்க. எல்லாரும் கொஞ்சம் மசாலா ஃப்ளேவர் இருக்கணுன்றாங்க. நம்ம வெளியே போய் ஆர்டிஃபிஷியலாக மோர் வாங்குகிறோம், இல்லை நிறைய ஜூஸ் எல்லாம் குடிக்கிறோம். அதோட வீட்டில் நம்ம செஞ்ச தயிரோட ஒரு மிக்சி ஜாரில் தயிர், அதுக்கப்புறம் இஞ்சி, ஒரு சின்ன துண்டளவு இஞ்சி, கொஞ்சம் கொத்தமல்லி, புதினா, அதோட கொஞ்சோண்டு பச்சை மிளகாய் சேர்த்து இந்து உப்பு சேர்த்துக்கோங்க. இந்து உப்பு உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. நம்ம சாதாரணமாக நம்ம வீட்டிலேயே உப்பை இப்போ எல்லாரும் மாற்றி நம்ம இந்து உப்பு சேர்த்துட்டு வந்தோம்னா உடலுக்கு பிரச்சனைக்கு எதுவும் வராது. உங்களுக்கு தேவைப்படுற அளவுக்கு தண்ணி விட்டு பிளெண்ட் பண்ணிவிட்டு வடிகட்டி வச்சிட்டிங்கன்னா போதும். அதோட டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது. ஆஃபீஸ் போகிறவங்க கூட இந்த மாதிரி மசாலா மோர் பண்ணி எடுத்துகிட்டு போனீங்கன்னா சீக்கிரம் புளிக்காது, ரொம்ப நல்லது உடம்புக்கு. ஓகே ஓகே, சூப்பர். அதாவது மோரை இப்போது மசாலா மோர் மாதிரி குடிச்சோம்னா நமக்குமே மோர் குடிக்கிறவங்களுக்குமே கொஞ்சம் நல்லாயிருக்கும். இது கண்டிப்பாக நானும் ட்ரை பண்ண போகிறேன். மோர் மசாலா மோர் வேண்டாம் அப்படின்றவங்க அது லஸ்ஸி மாதிரியும் பண்ணி குடிக்கலாம். மோர் நம்ம மிக்ஸி சேம் அதே மாதிரி நம்ம தயிரை மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு உங்களுக்கு தேவைப்படுற அளவுக்கு ஐஸ் கியூப்ஸ் போட்டுருங்க. உங்களுக்கு அதில் சக்கரை போட்டுட்டு நீங்கள் குடிச்சிங்கன்னா லஸ்ஸி மாதிரி, அதுவும் இன்னும் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். சூப்பர் சூப்பர். ரொம்ப உண்மையிலே யூஸ்ஃபுல்லான டிப்ஸாக இன்னைக்கு கொடுத்துருக்கீங்க. நேயர்களே, இன்றைய சம்மர் டிப்ஸ் பகுதியில் வெல்லூர் ஃபுட்டி யூடியூப் சேனலின் அட்மின் பவித்ரா அருண்குமார் கொடுத்த டிப்ஸ் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறோம். மீண்டும் ஒரு சம்மர் டிப்ஸ் பகுதியில் உங்களை சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் சுரேஷ் போஸ். இது VIT பண்பலை 90.8 VITயின் சமுதாய வானொலி. இப்பாடலை வழங்குபவர் இளையகானம் சி இளையராஜா. கண்ணே ஒன்ன காணாம நான் கவி பாடுறேன், நெஞ்சுக்குள்ள ஒன்ன வச்சு தினமாடுறேன். மதுரை மல்லி வாசம் உன்னை பார்த்தாலே பேசும், கொலுசு
கொலுசு சத்தம் கேட்டு அந்த கோயில் மணியாடும். கண்ணே உன்னை காணாம நான் கவி பாடுறேன், நெஞ்சுக்குள்ள ஒன்ன வச்சு தினம் வாடுறேன். ஆத்துக்குள்ள ஊத்து தோண்டி விளையாடினோம், கூட்டாஞ்சோறு ஆக்கி நாம பசியாரினோம். பள்ளி கூட பாடம் மறந்து அடி வாங்கினோம், அம்மா அப்பா பேர சொல்லி கதை பேசினோம். காலம் போட்ட கோணம் அழிஞ்சு தசை மாறினோம். கண்ணே உன்னை காணாம நான் கவி பாடுறேன், நெஞ்சுக்குள்ள ஒன்ன வச்சு தினவாடு. நொங்குரோத வண்டி ஓட்டி நான் ஓடினோம், மண் குதிரை மேல நின்று சதிராடினோம். அந்த நாலு நெஞ்சுக்குள்ள அலப்பாயுதே, நஞ்சு போன ஞாபகங்கள் மனமாளுதே. பாதையெல்லாம் பார்த்து பார்த்து விழிவாடுதே, கண்ணே ஒன்ன காணாம நான் கவி பாடுறேன், நெஞ்சுக்குள்ள ஒன்ன வச்சு தினவாடுறேன். வெள்ளருக்கு வெட்டி வந்து பேயோட்டினோம், செங்கல் மேல பானை வச்சு தீ மூட்டினோம். அந்த நாலு நெஞ்சுக்குள்ள கடம் போடுதே, எந்த நாலு நீயும் வருவே விட தேடுதே. ஆசையெல்லாம் இதையே கேட்டு தினவாடுதே, கண்ணே ஒன்ன காணாம நான் கவி பாடுறேன், நெஞ்சுக்குள்ள ஒன்ன வச்சு தினவாடுறேன். மதுரை மல்லி வாசம் உன்னை பார்த்தாலே பேசும், கொலுசு சத்தம் கேட்டு அந்த கோயில் மணியாடும். கண்ணே உன்னை காணாம நான் கவி பாடுறேன், நெஞ்சுக்குள்ள ஒன்ன வச்சு தினவாடுறேன். இப்பாடலை வழங்கியவர் இளையகானம் சி இளையராஜா. ஆத்தோரம் அத்திமரம் பூத்திருக்கு நந்தவனம், பூப்பறிக்க போகலாம் வாரியா, நாம பூப்பறிக்க போகலாம் வாரியா. அடி பூவால மாலை கட்டி தோரணமா தொங்க விட்டு கோயிலுக்கு போட்டுடலாம் வாரியா, நாம கோயிலுக்கு போட்டுடலாம் வாரியா, நாம கோயிலுக்கு போட்டுடலாம் வாரியா. ஒத்த கல்லு மூக்குத்திய கண்ணுக்குள்ள நிக்குது, கொஞ்ச நேரம் பார்க்கலன்னா என் மனசு நோகுது. ஒத்த கல்லு மூக்குத்திய கண்ணுக்குள்ள நிக்குது, கொஞ்ச நேரம் பார்க்கலன்னா என் மனசு நோகுது. நித்தம் வந்து ஓன் நினப்பு என் உசுர வாட்டுது, நித்தம் வந்து ஓன் உசுறு என் உசுர வாட்டுது. ஊருக்குள்ள ரொம்ப நாளா நம்ம பேச்சு நடக்குது, ஊருக்குள்ள ரொம்ப நாளா நம்ம பேச்சு நடக்குது. ஆத்தோரம் அடி ஆத்தோரம் அடி ஆத்தோரம் அத்திமரம் பூத்திருக்கு நந்தவனம், பூப்பறிக்க போகலாம் வாரியா, நாம பூப்பறிக்க போகலாம் வாரியா. அடி பூவால மாலை கட்டி தோரணமா தொங்க விட்டு கோயிலுக்கு போட்டுடலாம் வாரியா, நாம கோயிலுக்கு போட்டுடலாம் வாரியா.
பொழுது விடிஞ்சு நேரமாச்சு புறப்படுனே கருதருக்க ஊரு சனா எல்லாம் பாரு போகுது நம்ம ஊரு சனா எல்லாம் பாரு போகுது பொழுது விடிஞ்சு நேரமாச்சு புறப்படுனே கருதருக்க ஊரு சனா எல்லாம் பாரு போகுது நம்ம ஊரு சனா எல்லாம் பாரு போகுது அடி பொதி சுமக்கிற குடும்பம் தாண்டி நம்ம நாட்டு நிலவரம் பொதி சுமக்கிற குடும்பம் தாண்டி நம்மனோட நிலவரம் நிரந்தரமா உழைக்கலேனா நம்ம பாடு அந்தரம் நிரந்தரமா உழைக்கலேனா நம்ம பாடு அந்தரம் ஆத்தோரம் அடி ஆத்தோரம் அடி ஆத்தோரம் அத்தி மரம் பூத்திருக்கு நந்தவனம் பூ பறிக்க போகலாம் வாரியா நாம பூ பறிக்க போகலாம் வாரியா அடி பூவால மாலை கட்டி தோரணமா தொங்க விட்டு கோயிலுக்கு போட்டுடலாம் வாரியா நாம கோயிலுக்கு போட்டுடலாம் வாரியா நாம கோயிலுக்கு போட்டுடலாம் வாரியா நாம கோயிலுக்கு போட்டுடலாம் வாரியா. My Bookshop in second look of VIT Community Radio 90.8 FM. Hello VIT, you are listening to VIT Community Radio 90.8. And welcome to the brand new episode of My Bookshop, which introduces you to a program where we review some best-selling must-readable books. And we would like to inculcate a reading habit to our listeners, and by reviewing these best-selling books on our show, we wish to open the world of books to you all. This is Anne. And this is Sanjana. Welcome to another beautiful episode of My Bookshop. Today, we are reviewing the books A Man for All Seasons by Robert Bald and Aragon by Christopher Paolini. Talking more about A Man for All Seasons. Sir Thomas More, a scholar and statesman, objects to King Henry VIII's plan to divorce and remarry in order to father a male heir. But More, ever the diplomat, keeps quiet about his feelings in the hopes that Henry will not bother him about the matter. At a meeting with Cardinal Wolsey, Lord Chancellor of England, More reviews the letter to Rome that requests the Pope's approval of Henry's divorce. He points out that the Pope provided a dispensation or exemption in order for Henry to get married in the first place, since Catherine, the woman Henry married, was a widow of Henry's brother. More doubts that the Pope will agree to overturn his first dispensation. Wolsey accuses More of being too moralistic and recommends that he be more practical. After conversing with Wolsey, More runs into Thomas Cromwell, the king's confidant. Cromwell, recently promoted to the position of Cardinal Secretary, insincerely tells More he is one of More's greatest admirers. More also meets Signor Chapuis, the Spanish ambassador to England. Chapuis takes More's non-committal response to questions about his meetings with Wolsey to mean that More agrees that the divorce should not go through. Chapuis stresses Christian morals and Catholic dogma and seems most concerned that Henry does not insult Henry's wife, Catherine, who is also the King of Spain's aunt. Chapuis thinks he has found an ally in More. Back at More's home, More's daughter, Margaret, has received a visit from Roper, her Lutheran boyfriend, despite the late hour. Roper asks More for Margaret's hand, but More refuses to allow a Lutheran, in his eyes a heretic, into his family. Meanwhile, Wolsey dies, leaving the position of Lord Chancellor vacant. The king was displeased with Wolsey's failure to secure a papal dispensation to annul his marriage to Catherine, and Wolsey died in disgrace. More is appointed as Wolsey's replacement. Cromwell meets with Richard Rich, a low-level functionary whom More helped establish and to whom More gave a silver cup he was given as a bribe. More did not realize that the cup was a bribe when he received it. Cromwell tempts Rich with an opportunity for advancement, and the spineless Rich seems all too eager to accept the job in exchange for information he has about More. Rich and Chapuis, who has just entered, ask Cromwell what his current position is
and Cromwell announces simply that he does whatever the king wants done. He mentions that the king has planned a boat ride down the Thames to visit More. Meanwhile, More's manservant Matthew has entered the room, and Cromwell, Rich, and Chapuis are eager to bribe him for information. Matthew tells them only the most well-known facts about his master, but the trio pays him off anyway. But at More's home in London's Chelsea district, the king is said to arrive, but More is nowhere to be found. After fretting over his absence, the family eventually finds him busy at vespers. When the king arrives, all are on their best behavior, and More comes off as the most flattering of all. However, More does tell the king that More cannot agree to the divorce, reminding him that the king promised not to be bothered more about it. The king storms off, telling More he will leave him alone provided More does not speak out against the divorce. Alice, More's wife, is angry at his behavior and thinks her husband should do as Henry wants. Rich arrives to tell More that Cromwell and Chapuis are collecting information about him. He asks for employment, but More turns him away. At a local pub called the Loyal Subject, Cromwell meets Rich to conspire against More. Rich is reluctant and guilt-ridden, but he ultimately agrees to tell Cromwell about the bribe that More received and passed on to him. In exchange, Cromwell offers Rich a job. Parliament passes the Act of Supremacy, which establishes the Church in England and appoints King Henry as its head. More decides that if the English bishops decide to go along with the act, he will resign as Lord Chancellor. Both Chapuis and Roper call it a remarkable gesture, but More, dead set against the act, thinks of it as a practical necessity. He refuses to explain himself to anyone but the king. Even his wife and daughter cannot know his reasons, because he does not want to put them in the position having to testify against him later. Cromwell meets with the Duke of Norfolk and tells him of his plan to bring More up on bribery charges. Norfolk proves that More gave the cup to Rich as soon as More realized it was a bribe, and Cromwell is forced to come up with some other way to entrap More. He tells Norfolk, however, that the king expects him to participate in the persecution of More. A now impoverished More refuses to receive a letter of appreciation from the King of Spain, and he turns down the bishop's sincere offer of charity. Cromwell calls More to his office and attempts to malign More by accusing him of sympathizing with the Holy Maid of Kent, who was executed for treason. Cromwell also accuses him of having written a book attributed to King Henry. More deconstructs both these charges, but when Cromwell reads a letter from King Henry calling More a villain, More is genuinely shaken. Meeting Norfolk outside, More insists that if he wishes to remain in the king's favor, Norfolk should cease to be his friend, since by this point it is dangerous to know a man like More. Parliament passes another act, this time requiring subjects to swear an oath to King Henry's supremacy in England over the church and to the validity of his divorce and remarriage. The next time we see More, he is in jail for having refused to take the oath. Cromwell, Norfolk, and the Archbishop of Canterbury, Thomas Cranmer, interrogate More in prison, but they cannot trick him into signing the oath or divulging his opinions on the king's behavior. As long as More refuses to talk or sign the oath, Cromwell can keep him locked up but cannot have him executed. He removes More's books but lets his family visit, hoping that they will be able to reason with him. Though More's daughter Margaret tries to convince her father he has done all he can, More refuses to relent. Alice finally sympathizes fully with More's predicament, and displaying their full love toward each other, they reconcile just before the jailer insists that the visit it is over. Cromwell gives Rich the office of Attorney General for Wales in exchange for Rich's false testimony at More's trial. Though More never opened his mouth, Rich claims he heard More deny the king's authority over the church. More is sentenced to death,
but not before he can express his disapproval of the Supremacy Act and his disappointment with a government that would kill a man for keeping quiet. More goes to his death with dignity and composure, and the play ends with his beheading. Alright, Anne, so can you tell us something about the author of this book? Robert Bolt, English screenwriter and dramatist noted for his epic screenplays. Bolt began work in 1941 for an insurance company, attended Victoria University of Manchester in 1943, and then served in the Royal Air Force and the Army during World War II. After earning a BA in History of Manchester University in 1949, he worked as a school teacher until 1958, when the success of his play Flowering Cherry, a Chekhovian study of failure and self-deception, enabled him to leave teaching. Bolt's most successful play was A Man for All Seasons, a study of the fatal struggle between Henry VIII of England and his Lord Chancellor, Sir Thomas More, over issues of religion, power, and conscience. The play drew intense acclaim in productions at London and New York City. Bolt wrote the screenplays for director David Lean's epic films Lawrence of Arabia and Dr. Zhivago, and then adapted A Man for All Seasons for director Fred Zinman's motion picture version of the play in 1966. His other screenplays included Ryan's Daughter, which was directed by Lean, Lady Caroline Lamb, which Bolt himself directed, The Bounty, and The Mission. The most successful of Bolt's later plays was Vivat, Vivat Regina. So, Anne, what do you think is the theme of this book? The self and friendship is the theme of the book. Through its depiction of More's personal relationships, the play examines the extent to which one can be true to oneself and a good friend to others. Above all, More looks inwardly for his strength and comfort. He appears to be more of a teacher than a friend or a lover. He relies on his own conscience as his guide, and through tests and through the example he sets, he attempts to teach others to do the same. However, More's instructive instinct results in relationships that are not overtly heartfelt. One could also argue that More shows his friendship and love by teaching others. The play shows that More's self-reliance is not completely incompatible with friendship and love. In More's conversations with Norfolk and Alice, he shows that he truly cares about them as his friend and wife respectively. More tells Norfolk to cease knowing him, but More argues that he gives his instruction because of the friendship the two men share. He tells his wife that he could not die peacefully if he knew that she was still confused about why he remained silent and does not give in to King Henry. More also tells Matthew that he will miss him. Alright, thank you, Anne. I will now move on to the book Eragon. Eragon is the first book in the inheritance cycle by Christopher Paolini, who began writing at the age of 15. After writing the first draft for a year, he spent a second year rewriting it and fleshing out the story and characters. Paolini's parents saw the final manuscript and decided to self-publish Eragon. Paolini spent a year traveling around the United States promoting the novel. By chance, the book was discovered by Carl Hiaasen, who got it republished by Alfred A. Knopf. The republished version was released on August 26, 2003. The book starts off with a prologue describing an encounter in a forest between a shade, a sorcerer possessed by evil spirits, and 3 elves, 2 male and 1 female. The shade, named Durza, with the help of 12 sentient horned humanoids called Urgals, kill the 2 male elves and capture the female elf Arya. Before she is captured, Arya magically transports a blue stone she was carrying, which is later revealed to be a dragon egg, to a mountain range considered dangerous and cursed called the Spine. Eragon is a 15-year-old boy who lives with his uncle Garrow and cousin Rorin on a farm near the village of Carvajal. While hunting in the Spine, Eragon is surprised to see the blue dragon egg, which he believes to be a stone, appear in front of him. A few months later, Eragon witnesses a baby dragon hatch from the egg. Eragon names the dragon Saphira.
He raises the dragon in secret until two of King Galbatorix's servants, the Razak, come to Carvajal looking for the egg. Aragon and Saphira manage to escape by hiding in the spine, but Garrow is fatally wounded and the house and farm are burned down by the Razak. Once Garrow dies, Aragon is left with no reason to stay in Carvajal. So he goes after the Razak, seeking vengeance for the destruction of his home and his uncle's death. He is accompanied by Brom, an elderly storyteller who provides Aragon with the sword, Zarok, and insists on helping him and Saphira. Aragon becomes a dragon rider through his bond with Saphira. Aragon is the only known rider in Alagacia other than Galbatorix, who, with the help of the now dead Forsworn, a group of 13 dragon riders who turned to Galbatorix, killed the riders 100 years ago. On the journey, Brom teaches Aragon sword fighting, magic, the ancient language, and the ways of the dragon riders. Their travels bring them to the city of Term, where they meet with Brom's friend Joad. Aragon's fortune is told by the witch Angela, and her companion, the werecat Solimbum, gives Aragon some mysterious advice. With Joad's help, they are able to track the Razak to the southern city of Drasleona. Although they manage to infiltrate the city, Aragon encounters the Razak in a cathedral and he and Brom are forced to flee. Later that night, their camp is ambushed by the Razak. A stranger named Mortag rescues them, but Brom is gravely injured. Saphira suggests to take Brom on one last dragon ride to die with pride as a dragon rider. Then, soon after, Brom dies. Mortag becomes Aragon's new companion and they travel to the city Gilead to find information on how to find the Varden, a group of rebels who want to see the downfall of Galbatorix. While stopping near Gilead, Aragon is captured and imprisoned in the same jail that holds a woman he has been having dreams about. As she is being dragged past, her pointed ears are revealed, labeling her an elf. Mortag and Saphira stage a rescue and Aragon escapes with the unconscious elf. During the escape, Aragon and Mortag battle with Durza. Mortag shoots Durza between the eyes with an arrow and the shade disappears in a cloud of mist. After escaping, Aragon contacts the unconscious elf telepathically and discovers that her name is Arya. She tells them that she was poisoned while in captivity and a potion found only with the Varden, the elves, and the king himself can cure her. Arya is able to give directions to the exact location of the Varden, a city called Trondheim, which sits in the hollow mountain Farthendur. She also adds that they have only 4 days to reach the Varden or she'll die. The group go in search of the Varden, both to save Arya's life and to escape Galbatorix's wrath. When they are traveling to the Varden, the group notices a huge unit of Urgals following them. The Urgals are revealed to be larger than normal and are called Kul. On the way, Mortag reveals that he is Morzan's son, who was the first and last of the Forsworn. The Kul reach Aragon right outside the Varden's entrance, but are driven off with the help of the Varden, who escort Aragon, Saphira, Mortag, and Arya to Farthendur. When they arrive in Farthendur, Aragon is led to the leader of the Varden, Ajihad. Ajihad imprisons Mortag after he refuses to allow his mind to be read to determine if he is a friend or a foe to the Varden. Aragon is told by Ajihad that Durza was not destroyed by Mortag's well-placed arrow because the only way to kill a shade is with a stab to the heart. Auric, nephew of the dwarf king Hrothgar, is appointed as Aragon and Saphira's guide. Auric shows them a place to stay and introduces them to Hrothgar. Aragon also meets Ajihad's daughter Naswada and Ajihad's right-hand man Jormundur. He also runs into Angela and Solimbum, who have arrived in Trondheim, and visits Mortag in his prison. He is tested by 2 magicians, the twins, as well as Arya. Aragon is at last able to rest, but a new invasion is imminent. As the battle begins, the Varden and the dwarves are pitted against an enormous army of Urgals deployed by Durza and Galbatorix. During the battle, Aragon faces Durza again. Durza, having gravely wounded Aragon's back, is about to capture him, but is distracted by Saphira and Arya,
who break a large star sapphire called Isidar Mithrim on the chamber's ceiling. Durza's attention is diverted long enough for Aragorn to stab him in the heart with a Zarok. After Durza's death, the Urgles are released from a spell which had been placed on them and begin to fight among themselves. The Barden take advantage of this opportunity to make a counterattack, forcing off the Urgles. While Aragorn is unconscious, someone called the Cripple Who Is Whole contacts him telepathically and tells Aragorn to come to him for training in the Forest of the Elves, Duwelden Warden. Alright, Sanjana, can you tell us something about the author? Christopher James Paolini was born in Southern California and raised in the area of Paradise Valley, Montana. His family members include his parents, Kenneth Paolini, and Talitha Hodgkinson, and his younger sister, Angela Paolini. Homeschooled for the duration of his education, Paolini graduated from high school at the age of 15 through a set of accredited correspondence courses from the American School of Correspondence in Lansing, Illinois. Following graduation, he started his work on what would become the novel Aragorn, the first of a series set in the mythical land of Alagacia. In 2002, Aragorn was published by Paolini International, Paolini Parents, small self-publishing company. To promote the book, Paolini toured over 135 schools and libraries, discussing reading and writing, all the while dressed in a medieval costume of red shirt, billowy black pants, lace-up boots, and a jaunty black cap. He drew the cover art for the first edition of Aragorn, which featured Saphira's eye, along with the maps on the inside covers of his books. In summer 2002, the stepson of author Carl Hyacin found Aragorn in a bookstore and loved it. So Hyacin brought it to the attention of his publisher, Alfred A. Knopf. Knopf subsequently made an offer to publish Aragorn and the rest of the Inheritance cycle. The second edition of Aragorn was published by Knopf in August 2003. At the age of 19, Paolini became a New York Times best-selling author. Now tell us, what are the inspirations for this novel? Paolini cites old myths, folktales, medieval stories, the epic poem Beowulf, and authors J.R.R. Tolkien and Eric Rucker Edison as his biggest influences in writing. Other literary influences include David Eddings, Andre Norton, Brian Jacques, Anne McCaffrey, Raymond E. Feast, Mervyn Peake, Ursula Le Guin, and Frank Herbert. Paolini has also received inspiration from the two authors Philip Pullman and Garth Nix. In Aragorn, Paolini deliberately included the archetypal ingredients of a fantasy book: a quest, a journey of experience, revenge, romance, betrayal, and a special sword. The ancient language used by the elves in Aragorn is based almost entirely on Old Norse, German, Old English, and Russian myth. The landscape in Aragorn is based on the wild territory of Paolini's home state, Montana. So, what did you think of the book? I found the pace of this book extremely slow as Aragorn and friends pointlessly explore Alagacia. The main conflicts include the ultimate battle with Galbatorix and the unveiling of Aragorn's true parentage, which are left for future volumes in the series. I would have thought Aragorn much too slow-paced for its young adult target audience. However, young readers who like the book very much, and it has enjoyed astonishingly brisk sales so far, so I may be mistaken about this. Aragorn has the magic and intrigue of the Potter series, with an added touch of realism, but lacks J.K. Rowling's humor. The book's saving grace is Paolini's remarkable facility with language. The evocative title exemplifies Paolini's flair with words. Most of the places and creatures in this book are quite familiar to fantasy readers, but the author finds new ways to describe them. With this, I would like to wind up today's episode. Hope you people enjoyed it well. We shall meet again with another two lovely books in the next episode. Till then, this is Anne signing off from VIT Community Radio 90.8. So stay tuned.
So I guess this is enough for today's episode. Next week again we'll catch up with another 2 interesting lovely books picked up from my bookshop. Meet you guys next week. Till then, bye and take care. So this is Anne signing off. And this is Sanjana signing off as well. From Vit Community Radio 90.8. My Bookshop in second look of VIT Community Radio 90.8 FM. பதினெட்டு வயது நிறைவடையாத பெண்ணிற்கும் 21 வயது நிறைவடையாத ஆணிற்கும் நடத்தப்படும் திருமணம் குழந்தை திருமணமாகும். இது குழந்தை திருமண சட்டம் 2006 படி குற்றமாகும். இது குறித்த தகவலை மாவட்ட சமூக நல அலுவலர் தொலைபேசி எண் 0416-2252-663 மற்றும் மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலுவலர் தொலைபேசி எண் 0416-2222-310 என்ற எண்ணிற்கு தெரிவிக்கலாம். And you're listening to the show Travel Bonanza with, of course, your host Ashika. This show will allow you to explore and travel around the globe and, of course, through the radio. But guys, this is your guide. Where to go, what to do, how to go, what to eat, and where to stay. You're listening to VIT Community Radio 90.8. This is your show Travel Bonanza and I am your host Radhika. So friends, today we are going to explore a yet another destination. Today I am going to take you to one of my favorite places, Puducherry. It was earlier known as Pondicherry, a very popular destination amongst tourists from not only India but also abroad. It has been touted as a French Riviera of the East. It is described as one of the most beautiful cities in India and has been visited by people from all over the world for its extraordinary charm. This is a well-planned city and has a French influence that attracts tourists. Friends, before I share my experience with you, I am going to shed some light on the history of Puducherry. It signifies a new settlement or a new town. It has also been proved that the Romans visited the place around 1st century AD. At the beginning of the 4th century AD, the Pallava kingdom ruled for a short period, followed by different southern dynasties like Cholas, Pandyas, and later by Vijayanagar. After them, the Sultanate of Madurai. In 1674, the French governor named Francis Marin transformed this small fishing village into a grand port town. Puducherry first became famous when the French took an interest in the city. Although many wars took place between the English and the French managed to retain power in Puducherry. I was in Vellore and me and my friends made a plan of visiting this place. Puducherry from Vellore is only 4 hours away. It is easy to get a transport. Some choose to take a taxi or a car. We prefer to take a bus. The bus journey from Vellore to Puducherry is marvelous. I came across a very unique and beautiful type of vegetation. We arrived at the hotel. Since Puducherry is a union territory, a lot of items are cheap. One can find a lot of items at a very subsidized cost. Thus lodging, dining and shopping all are extremely affordable. This is one of the reasons many filmmakers are choosing to go to this place for shooting. Many Tamil films are shot here. Now many Bollywood and Hollywood filmmakers are also considering shooting in Puducherry. It has many shops that offer scooties for rental at an extremely reasonable amount. One can rent a scooty and move around on the beautiful roads in the morning and the evening. We took a couple of scooties. In the evening, we went to the Rock Beach. The Rock Beach is one of its most famous spots. The statues, cafes, waves striking against the rocks, the docks, the harbor to the right always attracts the fascination of a tourist.
I found it to be such an amazing experience to sit on the rocks and let the waves just drench you with the water when they hit against the rocks. Near the beach, there is the Gandhi statue. The Gandhi statue is surrounded by 8 granite rocks and floor made of marbles. There is also a cafe nearby. We enjoyed a cup of coffee over there. In the evening, we took a walk near the rock beach. It was a very pleasant experience. Next day, early morning, we got ready to go to Paradise Beach. We all went there on our scooties. The drive towards that beach is very pleasant, and the roads also have very less traffic. The beach is around 7 kilometers away from the main city. On the beach, you get amazing coconut water. I relaxed sitting at one end of the sandbars and letting the water wash me. It's a lovely feeling letting the tide roll and hit you with cold water. There are a couple of thatched roof shelters providing to protect from the sun and also to keep your bags. Puducherry has beautiful temples. They have the Dravidian style of architecture. We visited one such temple. We went to Sri Vardaraja Perumal Temple. It is located on Mahatma Gandhi Road, Heritage Town. It is the temple dedicated to Sri Vishnu. Puducherry is also extremely famous for its churches. One that I visited was the Basilica of the Sacred Heart of Jesus. It is an oriental specimen of Gothic architecture. It contains rare stained glass panels depicting the events from the life of Christ and the saints of the Catholic Church. This church was built by the French missionaries. The Église des Sacré Cœur de Jesus Pondicherry, as it is referred to in the French, attained the status of the basilica in 2011. The Catholic Church is one of the finest churches of the Puducherry. I was mesmerized by the beauty of this church. Its amazingly crafted architecture. It was very peaceful inside. The next thing we explored was Auroville. Auroville, also the city of dawn, is an experimental township in Villupuram district in the state of Tamil Nadu, India, near Puducherry in South India. It is meant to be a universal town where men and women of all countries are able to lie in peace and progressive harmony above all creeds, all politics and all nationalities. Purpose of Auroville is to realize human unity. In the middle of the town is the Matri Mandir. The Matri Mandir, golden metallic sphere in the center of the town. Silence is maintained inside the Matri Mandir to ensure the tranquility of the space and entire area surrounding the Matri Mandir. It is called the Peace Area. It is one of the most peaceful places that I have been to. It is very good for meditation. We spent close to 6 hours in the Mandir, and in Auroville city, we went to some shopping. There were a lot of amazing crafts that were being sold there. There were some stalls for spices and dry fruits. The next day, we went to French colony. It is the formal capital of the French territories in India, in Puducherry. It was established in 1674 by Francis Martin, the first director of the French East India Company. Whole township is laid out in a grid pattern, with parallel streets crossing each other at right angle. With its elegant colonial mansions, either side trees, parks, bars, cafes, formed part of the French colony running along the Bay of Bengal. When I entered the French colony, I was mesmerized by its beautiful architecture and the color of the building. A well-managed houses with clean and smooth roads. This place for shopping, you can buy everything. It will provide you with a lot of shop for different purposes. For example, painting, gallery, etc. I found it a wonderful place to walk. French colony is also amazing for its cuisine too. It has a lot of amazing cafes. We had lunch in a pizza parlor. It is extremely popular for its pizza. The overall quality, taste and presentation of the pizza was very good. It had a perfect blend of ingredients and topping of the crust. Even the service was good. The French cuisine also here is amazing. There are various dishes that are served. One of them is a quiche. A quiche is a popular French savory. It is an open-baked tart with savored egg, custard filling with cheese, meat, seafood and vegetables. Another one is steak frites. It is beef steak with French fries. It is the French bistro's favorite dish. Another dish is coq au vin. It is a classic French chicken casserole. It is chicken braised with wine, lardons, mushroom and garlic. Another one is the bouillabaisse. A bouillabaisse is a traditional fish stew from southern France. The stew typically contains several kinds of fresh fish and locally available seafood. There are a lot of popular French desserts also served.
One of them is crepes. It is a very thin pancake served as dessert or as a savory dish. Dessert crepes are served with variety of fillings, from simplest icing sugar, the chocolate sauce, Nutella, marmalade, banana, cream, etc. Then there is the creme brulee, also known as caramel custard. The custard base is generally flavored with vanilla. Sugar is generally sprinkled on top and burnt using a cooking blowtorch. Another one, which is my favorite, is the croissant. It is a fluffy crescent-shaped pastry made of layered dough and butter. There are a lot of delicious French pastries also served. They are made with whipped cream, butter, chocolate, fruits, nuts, etc. Not just the French, but we also tried the authentic Tamil cuisine. We tried biryani, kadhai, mutton and country chicken. The taste is very different and it is a must try. We tried both the fish and chicken gravy. Meals are fantastic. Friends, I would definitely urge you to try chicken kamakshi and also their pepper chicken. For vegetarian also, there are certain restaurants. They have an amazing thali. We ordered podai dosa, pongal and idiyappam. They were all great and the filter coffee was also very good. In the evening, I went to Oro Beach. It is more of a traveler beach where you can take a dip, laze around in the sun, enjoy the sunset. The next thing that we visited was French War Memorial. It is located on the Goubert Avenue. The French War Memorial was built in 1971 to commemorate the loss of brave French soldiers during the First World War. Every year on Bastille Day, July 14th, the memorial is illuminated and pays homage to the soldier. The next thing we visited was Pondicherry Museum. It is located in the Bharti Park in the center of the town. Pondicherry Museum houses various sculptures and other archaeological findings from the Archimedu Roman settlement, which is an ancient part. It is 7 kilometers away from the city. The museum also boasts of its various rare statues and bronze sculptures, which belong to the Chola and the Pallava dynasties. One can also know a detailed knowledge about the history of the French colonial in the museum. A collection of snail shells, temple lamps, and other handicrafts are also displayed in the museum. It is a must visit. One more thing that I would recommend you to visit is the Botanical Garden. Located south of the new bus stand in Puducherry, the Botanical Garden was founded in 1827. It is another example of French influence on Puducherry. It was originally laid out in a typical French-style garden, with gravel-lined paths, pruned trees and fountains. The place features many different species of exotic plants and shrubs from all around the world. The garden also features a musical fountain, which has 2 shows during the evening and the weekend. I thought it was very beautiful. There is also Osteri Wetland and National Park. Located on Puducherry Villopuram Road at a distance of 10 kilometers from the town of Puducherry, the Osteri Wetland and the National Park, the place has a huge variety of aquafauna and avifauna. The place is frequented by several tourists because of the houseboat services offered here. I saw several unique species of trees and herbs here to attract a huge number of migratory birds. It has thus become an important ecological niche in the South Indian region. There are various birds and aquatic species found here, and that is why hence it makes a photographer's delight. It is a must visit for a shutterbug. Friends, if you are spiritual in nature, then I would recommend you visit Sri Aurobindo Ashram. There are some spirited community established by Sri Aurobindo Ghosh. The ashram has become one of the prime destinations for tourists and spiritual seekers. The chief aims and the ideals of the ashrams are based on the teachings of Sri Aurobindo and Mira Alfasa. The ashram contains several offices, a library, a printing press, playground, art gallery, dairy, farms, etc. In the main building, there is an establishment of the marble samadhi, which is the resting place of Sri Aurobindo and Mira Alfasa. Another thing that we visited was the Bharti Park. Bharti Park is a green center of the French town and has lush trees, provide ample relief from the scorching sun on a hot summer day. With children playing in the ponds, on the hill, grown-ups sitting or lying on granite benches, families coming for a picnic, and occasional sit-ins of the striking citizens, the park is the most appreciated public area in town.
Strolling under the cool trees is as dynamic as it gets. The I Mandapam has the unmistakable center from which 4 lanes divide the park in almost 4 equal parts. The area is dotted with ancient sculptures and statues. Around it stands a number of stately buildings. There are various things that one can do in Puducherry. You can get yourself a massage and relax yourself. There are various massage parlors where you can enjoy different types of massages. One can also go for scuba diving. It was first started by the Australians. The Professional Association of Diving Instructions is actually the world's largest recreational diving membership and the diver training organization. It offers various number of certifications. The main core activities are scuba diving, swimming, etc. My scuba diving experience was wonderful. As we went down the water, everything moved at a snail's pace. Once we got to the bottom, we took pictures, moved around the plants and the rocks, tried to swim after the schools of fish and explored the deep waters as much as we could. The experience left me feeling serene and mellow. Another place you can visit is Rajnivas. It is located in Nehru Park, also known as Le Palais du Gouverneur, which means the governor's place. Once used by the French governor, this building presently serves as the official residence to the Lieutenant Governor of Puducherry. Friends, if you are into culture, then there is one thing that you must visit. It is the Sita Cultural Center. Sita Cultural Center, also known as South Indian Traditional Arts Society, this center is the ideal place to discover, learn and practice vivid art forms. It offers creative classes to Ayurveda, yoga and traditional dance forms like Bharatnatyam. India martial arts and Tanjore, a traditional form of Indian painting, are also taught here. By attending Indian cuisine cooking classes, visitors can learn to cook delicious Indian dishes using locally produced ingredients. Another special aspect about this place is the visitors not only get to learn exquisite art forms, but they can also appreciate the rich culture through stage performances, art exhibitions and other events. Most teachers and guides here can speak Tamil, English and French, and hence easily attend to Indian and foreign tourists. One more temple that is very famous in Puducherry is Manakula Vinayagar Temple. Manakula Vinayagar Temple is a Hindu temple. It is dedicated to God Ganesha. It is a popular pilgrimage site and the tourist destination. The temple is of considerable antiquity and presents French occupation of the territory. In history, there were many attempts to destroy the temple, but the temple was finally spared due to strong protests from the Hindu population and threat of British and Maratha invasion of the territory. For all the avid readers out there, there is a Roman Roland Library, one of India's oldest operating libraries. It was established in the year 1827. The library has been named after the French scholar Roman Roland, who was also a close companion of Mahatma Gandhi. The library boasts of a huge collection of around 315,000 books in various languages. This library has been serving as an important study center for the rural folk. Inside the building, there is a separate section that is engaged to fostering the reading habits of children. An important feature of Roman Roland Library is its mobile library facility that has a stock of 8,000 books. Apart from these, other facilities like open access system, microfilm, etc. are also here. One more thing that is extremely popular in Puducherry is duplex statue. The statue of Joseph Francis Duplex is situated on the beach road. You reach at the end of the promenade road, it's hard to miss. Duplex was one of the integral part of Puducherry's colonial past. He was the governor of Puducherry between 1742 and 1754. Even though the Duplex left Puducherry in 1754, he got the French recognition only in 1870. Another popular tourist attraction is the Chunamar Boathouse in Puducherry. A popular tourist attraction, it is located 7 kilometers from Puducherry, surrounded by beautiful backwaters and stunning white sand beaches. Chunamar Boathouse is an ideal for boating and also a great picnic spot where one can relax in tranquil environment. You can also go down and set up a tent by the sea. Puducherry is extremely famous for its festivals. There is one masquerade festival. Masquerade or mask festival is celebrated sometime during March-April
reflects one facet of the French sense of humor. It has unique masks and fancy costumes. Then there is Masi Magan Festival. It is another important festival. On the full moon day of the Magan, thousands of people in good faith go to the seashore in early morning to have a holy dip in the sea for ablution of their sins. Then there is Virampattinam Car Festival. In the month of August, there is another famous car festival celebrated in Virampattinam, a fishing village near Ariyankuppam. On this day, the temple car with the image of the god basking in the finery is paraded around the village. Another festival there is Fete de Puducherry. Government of Puducherry organizes cultural fete at various locales in Pondicherry, coinciding with Liberation Day and Independence Day. One more very important festival is Sri Aurobindo's birth anniversary. Besides Independence Day, people of Puducherry also celebrate Sri Aurobindo's birth anniversary on the 15th of August. On this day, devotees queue up at the Sri Aurobindo ashram for paying homage to the great soul. So this was Puducherry. You can shop, dine, see and do various things. Hopefully, you will visit it and enjoy it as much as I did. This was for today. Next time, we will explore some other destination. This is your host Radhika signing off on your show Travel Bonanza. Keep listening to VIT Community Radio 90.8. This was Travel Bonanza with your host Ashika. So stay tuned to VIT Community Radio 90.8. முத்து முத்தாத்த மக சிரிச்சா மனச பட்டா போட்டு தான் புடிச்சா தரிசு விளைஞ்சது போல மனசு நிறைஞ்சிருக்குமானே அடி பொண்ணே எங்க பாதிரக்குடி ஊர் மண்ணே அடி பொண்ணே எங்க தஞ்சாவூர் மண்ணே முத்து முத்த அத்த மக சிரிச்சா மனச பட்டா போட்டு தான் புடிச்சா முத்து முத்த அத்த மக சிரிச்சா மனச பட்டா போட்டு தான் புடிச்சா தரிசு விளைஞ்சது போல மனசு நிறைஞ்சிருக்குமானே அடி தரிசு விளைஞ்சது போல மனசு நிறைஞ்சிருக்குமானே அடி பொண்ணே எங்க பாதுர குடி ஊர் மண்ணே அடி பொண்ணே எங்க தஞ்சாவூர் மண்ணே முத்து முத்தாத்த மக சிரிச்சா மனச பட்டா போட்டு தான் புடிச்சா மனச பட்டா போட்டு தான் புடிச்சா வேப்பங்காத்தடிக்க அடி வெள்ளரி பூவெடிக்க ஆத்து மணலில் பேர அடி எழுதி பாப்பவாவா வேப்பங்காத்தடிக்க அடி வெள்ளரி பூவெடிக்க ஆத்து மணலில் பேர அடி எழுதி பாப்பவாவா பஞ்ச பூமியிலே ஏனெஞ்ச உழுத புள்ள கெஞ்சி பேசும் காற்ற நீ குற்றம் சொல்லலாமா செவக்காட்டு மண்ணுல சேர்ந்து நடந்தா பாதம் பூசுமே மகாராணி தலனி சாய மாமன் மடிதான் இலவம் பஞ்சு தலகானே தலனி சாய மாமன் மடிதான் இலவம் பஞ்சு தலகானே முத்து முத்தாத்த மக சிரிச்சா மனச பட்டா போட்டு தான் புடிச்சா மனச பட்டா போட்டு தான் புடிச்சா களப்ப கவி எழுதும் சிந்தும் வியர்வை உயிர் தழுவும் விதைச்சது முளைச்சது போல நீ நினைச்சது நடக்கும் வாடி களப்ப கவி எழுதும் சிந்தும் வியர்வை உயிர் தழுவும்
பட்டா போட்டு தான் புடிச்சா முத்து முத்தாத்த மக சிரிச்சா மனச பட்டா போட்டு தான் புடிச்சா பரிசு விளைஞ்சது போல மனசு நிறைஞ்சிருக்குமானே அடி பொண்ணே எங்க தஞ்சாவூர் மண்ணே முத்து முத்தாத்த மக சிரிச்சா மனச பட்டா போட்டு தான் புடிச்சா மனச பட்டா போட்டு தான் புடிச்சா மனச பட்டா போட்டு தான் புடிச்சா. இப்பாடலை வழங்குபவர் இளையகானம் சி இளையராஜா. பெருக்குத்தான் தமிழகத்து ஆத்துல தண்ணி வரும் ஆடிப்பட்டம் தேடித்தான் நாங்கள் எல்லாம் விதைக்க ஆரம்பிப்போம். தேர உழுது முடிச்சு ஏத்தம் இறக்கும் போது இறக்கும் போது ஏழேலோ மெட்டு கட்டி பாடுவோம். தமிழ நாட்டுப்புற மகிமையத்தான் கூறுவோம். தமிழ நாட்டுப்புற மகிமையத்தான் கூறுவோம். ஆடி பெருக்குத்தான் தமிழகத்து ஆத்துல தண்ணி வரும். ஏரல் முளைச்சு வித வரும், வித முளைச்சு நாத்தாமும், நாத்து வந்தா கருது வரும், கருது வந்தா நெல்மணியும் காய்ச்சு குழுங்கும். கருவா கைய வெட்டும், வெட்டிய இடத்தில் ரத்தம் கொட்டும், சுண்ணாம்ப குறைச்சு வைப்போம். இல்லைன்னா சும்மா தான் வேலைய பார்ப்போம். காடு கடனி களத்து மேட கடைசி வரைக்கும் காத்து இருப்போம். உயரங்களும் ரொம்ப எங்களுக்கும் இருக்கு, இருந்தாலும் எங்களுக்கு பாட்டுதான். இருந்தா சோறு தண்ணி தேவையில்லை கூத்துத்தான், இருந்தா சோறு தண்ணி தேவையில்லை கூத்துத்தான். ஆடி பெருக்குத்தான் தமிழகத்து ஆத்துல தண்ணி வரும். தை மகளும் பிறந்துட்டா புது நெல்லு அவிச்சுட்டா பொங்க வச்சு பூசை செய்வோம். தை மகள கும்பிட்டு தவற வைப்போம். பச்சரிசி அச்சு வெள்ளம் பொங்க அரிசி நன்றையலும் கன்னி பொங்க காணும் பொங்க மாட்டு பொங்க மண் வளத்தின் மகிமை சொல்லும். மல்லு வேட்டி மடிச்சு கட்டி ஆம்பளைங்க காலை அடக்க குளவ போட்டு பாடு இது வீர தமிழ நாடு. கும்மி கொட்டி ஆடுவோம், தை பொங்கலோ பொங்கல் என்று பாடுவோம். 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 இப்பாடலை வழங்கியவர் இளையகானம் சி இளையராஜா. Hello VIT, you're listening to VIT Community Radio, and now is the time to listen to Noble Lecture. The lecture is on health and diet and will be taken by Dr. Sushma Appaya. The title says, it is healthy diet for a healthy heart.
So healthy diet for a healthy heart. Though the topic here is the heart, please remember the heart is something which is the soul of our body. If our heart is fine and healthy, automatically all our body organs and everything, the metabolic rate, the metabolism, the complete body is fine and hale and hearty. We always say we are healthy. We always say it's a hearty welcome. So heart plays a very important role, not only in the younger generation, but right from the birth of a child till the day we say goodbye to this earth. So let's give the importance and let's try to understand exactly how the diet and the heart are related. So when we talk about heart, the first thing which comes into our mind is what is the balanced diet or what is diet? We all are aware about the diet, but unfortunately or fortunately have forgotten the word balanced. In this world where the present scenario we are all running around so much, we are so busy with our schedules. Unfortunately, this balance is the one which we have forgotten. We have not forgotten to eat because our body demands it. But then, what happens to this diet? So, as per WHO, the World Health Organization, a balanced diet is the one which is required, which gives us the nutrients in the right quantity as well as the quality. But the nutrients is the one which I would like you to concentrate on. It's the nutrients which is very essential. We say there are the major nutrients and the minor nutrients in technical term when we speak of. All the nutrients should be provided for a normal body maintenance. It should be in the right quantity as well as the quality. See, for example, when we talk about the diet, that's what I just said is very important. It is that we should have the balance between the quality as well as the quantity of the diet. What we eat and how much you eat and how you eat. All the three things are extremely important. So you would understand this particular slide much better when we go into the next part of it. So when we come to the nutrients, what I just mentioned is the major nutrients which we all are having. We get to have energy. All of us need energy to work. It's not the energy what we get for the power production or the energy what we need as the wind energy. It is the energy what we need about our whole body to work. The day you have not had proper food, or the day you have not or you have eaten very less quantity, I'm sure you must have felt the giddiness or the dullness in your whole day's schedule. So, and unfortunately that is the first thing which most of our youngsters are doing, skipping off the breakfast because they don't have time to get up in the time and they just want to rush up for your classes. So it's the nutrients what we are just talking about, the carbohydrates. As I just said, it is the nutrients which gives us the energy. The overall what we need energy for our whole day-to-day working is coming basically from the major nutrients like carbohydrates, the proteins, the fats, vitamins and the minerals. The first three, the carbohydrates, proteins and the fats form the major source of energy. Carbohydrates are the one which is the most punished nutrient, I should say, in the present scenario. Because our total energy, what we need for our day-to-day working as per our lifestyle and our work, depending on what works we are doing, depending physical activity, we should not have more than 60% of energy coming from the carbohydrates. That is the first thing, the golden rule of the diet. Number two is the proteins. We should not have more than 20 to 25% coming from the proteins as the source of energy. The calories what we get from carbohydrate is you get only 4 calories, whereas when you come to protein you get almost 9 calories, as well as the fats also gives you the 9 calories per gram of protein or the fats. Unfortunately, it is the protein. For most of the adults, as we are all adults here, I would like to just say the golden rule you have to follow is whatever is your body weight. 1 gram of per kg of your body weight should be your protein intake per day. So, for example, a student weighing approximately around 50-55 kgs, so your diet should provide you 55 gram of protein on your daily basis. Energy should be coming from protein. Then you have fat. This is one thing, people talk so much on fat. People say that we should follow low fat. Other people say no, there should not be any fat.
Unfortunately or fortunately, when we talk about fats, in the Indian scenario, it is only in the recent past we have started realizing in last 2 decades or so that fats is really becoming a huge culprit. Ultimately, now it has come to that extent that people have started talking there should not be any fat in the diet. But please remember, we have vitamins and the essential minerals which many of them cannot work without the presence of fats. You have many fats which are, or essential fatty acids, which are soluble or absorbed only when there is the fat is available. They are fat soluble vitamins. They are fat soluble minerals. So the vitamins what we are talking about, for example, is A, D, E and K. And please remember, the E and the K are the very important one because they are the one which helps us in creating our immunity, taking care about our skin, looking after our protective layer. So these are the things which we should not suddenly say that I will cut off on the fats. Proteins. As I just mentioned, and the proteins, as I just mentioned, should not be more than 1 gram per kg of the body weight. Fats should not be forming our total diet. Energy should not be coming, more than 15% of energy should not be coming from fats. So on an average, your fat should be in your diet not more than 20 grams. So 20 into 9, 180. So 180 gram of fat you are consuming almost every day. Please remember, in that 180 grams, you have invisible fats and visible fats. Of course, I will not be taking the details of those data because our whole idea is here of different area we are concentrating on. What happens when we have imbalance? I just said that most often in the diet, when there is no balance in our diet, when there is imbalance in the carbohydrate, protein and the fats, what all possibilities are happening? And these are the possibility. Luckily for our luck, we do have the tool to rectify it right in our own hands. That is the dietary modifications. What are the things? CHD is nothing but coronary heart diseases. Then you have hypertension. Present day, I should say, a designer disease. Most of the people are having hypertension. Please get in. And then you have diabetes, which is another silent killer of our generation. You have obesity and overweight. Frankly speaking, obesity and overweight has sort of become an accepted thing in our society in the present day. I really don't know. Earlier days, when you remember when we were kids, of course there is a lot of difference between my age and your age. You must be remembering people used to be teasing the children that you are fat 2 or fat C or something like that. But these days people don't mind about it that also. Please remember, it's obesity and overweight which is interlinked directly to CHD, coronary, as I just mentioned, the heart. These two things are the one which is creating a lot of risk factor to enter into other disease areas. That is CHD, hypertension and the diabetes. Unfortunately, recent times, whatever I have got my experience with, many people of different age group, the age at which the onset of these diseases is happening is becoming less. It's becoming reduced. So the diseases which were common at the age of 50 plus is happening at 40 plus. And unfortunately, India is one of the largest population country with the maximum number of people with the diabetes. So I would like to, as I just talked, the whole idea is about the heart. So what exactly is let's just give a briefly, we'll just understand what exactly is the technical terms which we are talking about, and then we will go into the details about the diet part. That is myocardial ischemia or the infarction. See, what happens is, it is something like when we are using our water hoses in the garden to water. We have a pipe in our hand or a hose in our hand, and you are supplying the water to your plants. Unfortunately, what happens? Our arteries are something which is from the young age very flexible. But as we are growing, it needs certain kind of exercises and it needs certain kind of food which helps us maintain the normal arteries, which unfortunately is not happening, and we end up with the lack of oxygen or the blood supply because of undue pressure causing on our arteries, the walls which is pumping out the oxygenated blood to our whole body.
So you have the problem area in the lack of oxygen supply, because the heart is not getting enough amount of oxygen, the muscles are not getting enough amount of blood supply, because the total artery wall itself, the lining itself is becoming narrowed. There is a narrowing of the arteries. And then what happens is, these are all different terms. The angina pectoris, which is one of the condition many of times, which I would like to just emphasize here, is myocardial ischemia or the infarction is the one which leads to many of the times sudden death. We would not even realize it. All of a sudden, a person collapses and just is gone before anybody could just do. That's the reason. The main reason is the oxygen, and is very important thing. The whole body should be oxygenated when we are getting the blood pump from the heart. The pure blood. We call it in the common layman's way, the pure blood and the impure blood. I am sure you must be remembering your physiology of your 10th standard, that impure and impure blood is supplied from the pump. The impure blood goes back to the heart, and the pure blood or the oxygenated blood comes back again to your body and is circulated throughout. So this is where is the problem. Why does it happen that your body or the heart doesn't have enough oxygen? See, what happens is that when there is too much of pressure on the arteries, the walls are narrowed down. There is lack of supply of the blood. When the blood itself is less, automatically the oxygenation also is taking place is also much less. Then you have angina pectoris, which is the symptom when you have a severe chest pain, and it is followed by the tightening, and the whole pain spreads across the chest. So that's another condition which is all again due to the problem of your narrowing of the arteries. These are the different reasons why it happens. Then you have atherosclerosis. What exactly is atherosclerosis is nothing but where the blood vessels itself are not working properly. It's like malfunctioning happened into the heart system itself. Most of the time when we are not giving enough exercise to our body, the arteries also start becoming rigid. And when they are becoming rigid, the elasticity or the resilience of the organ is going. And when that reduces, you are putting, and there is a lot of pressure on in terms of narrowing of the arteries. So what happens is there is too much of stress and the pressure on the heart that there are many chances of collapsing of the pumping of heart itself. Okay, then we have hypertension. We have the major risk factor which is going to intervene into the coronary heart disease, or the reasons which may lead to these reasons is hypertension. You have elevated serum cholesterol. You have elevated serum cholesterol is the one whenever we go in for any annual checkups, the first thing is that it is the cholesterol which is talked about a lot. Then you have hypertension. Hypertension is one of the most risk factor, as the most reliable and most well-known risk factor in the medical technology, technically when we speak in medical terms, hypertension or the high BP. Then you have elevated serum cholesterol. The cholesterol levels are very high, that is the blood cholesterol is very high. Then you have diabetes mellitus, because when you have too much of blood pressure, when you have too much of elevation of the serum cholesterol, what happens is that in the diabetes, as it happens in the diabetes, is that the hormones which are controlling the normal functioning of the glucose is the one molecule which gives us energy, and that's how the carbohydrate, proteins, gets converted into glucose to provide us energy. And when the glucose metabolism itself is affected, because the hormone by name insulin, which is produced by the pancreas itself, is malfunction. And then you have the problems, which is alcoholism, I have not mentioned here, the smoking, and of course the family history or the genetic factor. We cannot forego certain genetic factor here, but please remember, genetic factors, even though it may be there already in existing, can be taken care or maintained if we follow a good health regime and the food pattern. The high blood pressure. When we talk about the high blood pressure, what happens? As I just mentioned, you have too much pressure on your arteries, which is unfortunately or fortunately is causing lot of problem for our heart. And when there is undue pressure, most of the time, why does it happen? First thing is our sedentary lifestyle. We are not giving enough time to follow a routine wherein at least we are spending some time for our exercise or a daily routine of physical activity. The main thing is why this when this high blood pressure happens, what happens to our other system? There is elevation of cholesterol also there, as I just mentioned. So these are the things which
gives as that it is really a huge factor when we talk about high blood pressure. And please remember, every third adult in the whole world is affected by high blood pressure. This is one of the silent killer in our today's present scenarios. And as per WHO report, there are total 600 million people who are affected by hypertension, and they are prone to heart risks anytime. Then you have visceral fat. What is the visceral fat? When we talk about visceral fat, exactly what we are talking about. Visceral fat is nothing but in our good old days when the human being was probably in the ancient times, we needed certain fat so that we can control our body temperature and we have extra regulation, and also we needed the padding of certain areas. For example, when we talk about our hips, the butts, the thighs, they are the one where the fat gets accumulated. When the fat gets accumulated in good old days, what used to happen was there would be time when there is a starving, there is a famine, there is a problem when there is no availability of food. So in those times, those fat used to be used as a burning, and then people used to burn. That fat was the one which could save their life. Unfortunately, what is happening in the today's scenario is, this is the visceral fat which unknowingly or knowingly is getting accumulated, and this is the one which is becoming a major culprit because we don't have enough of exercise. The fat which we are using is most of the time is the simple sugars what we are taking. The simple sugars are easily converted into the fat, and that fat starts getting accumulated and it goes into the storage. See, the fat around our thighs and all our areas doesn't get burned that fast. Many of you must have realized it, those who are going for gym and all that it's very difficult to burn those calories. Only when you burn those extra calories, you will have those visceral fats which is not there. Then you have inflammation. When I just mentioned that lot of arteries are under the stress, our arteries are under the stress, there is an inflammation there. Because inside what happens, there is a lot of clogging taking place. The plaques are happening. And with that, the arteries are getting lot of, our immune system is the one which will form lot of, as you must be knowing, a lot of immunoglobulins are formed. And lot of rescuers will go and try to help. Here what happens is, during that inflammation time, they all will rush towards those problem areas in the coronary areas and will cause lot of inflammation. We have a protein by name C-reactive protein, we call that. If that is a very good indicator if there is any inflammation in our body. And if we do the test it is now present days taken as an indicator if there is any inflammation in our whole body. It is easily indicated by CR protein values. If the value is within 1 to 3, then it is considered as no risk factor and inflammation is okay. But the moment it increases more than 3 milligram per deciliter, what happens is that means to say the person may be having the chronic problem of rheumatic arthritis or things like that. And when we talk about the visceral fat, as I just mentioned, the visceral fat is another one fat which present day we are having the belly fat. You must have noticed that in the present scenario people will look perfectly fine, but suddenly their waist areas are bulging out. Please remember that is the one thing which is indicator of it is putting too much stress on your heart. And anybody, as per the recent studies, in Asian men, if your waist area is more than 40 inches, that means to say you are at the very high risk for any kind of heart disease. For women, it is only 35 inches. So anytime, that is I am talking about the upper limits. Always try to be 1 or 2 inches below the outer bound levels. So this is the one which I would like to mention. And then you have metabolic syndrome. What is metabolic syndrome? Metabolic syndrome is there are 5 factors. And out of that 5 factors, if any given time a person is suffering from 3 major factors, any 3 of the 5 is again at very high risk to heart disease. What are those 5 factors? First is you have high levels of triglycerides, you have high levels of cholesterol, then you have low HDL. What is HDL? Have you heard the good cholesterol, bad cholesterol? The good cholesterol is commonly what we call as good cholesterol is known as HDL or high density lipoproteins. The fats are the one molecules which is very lazy, I should say. They cannot move because of their fatty acid chains. They cannot move in the blood on their own. They need the proteins as the carriers which carry them along the whole bloodstream. So that's where is the HDL is very low.
LDL or the bad cholesterol is very high. What happens is that the moment you have any metabolic syndrome, that is you have low HDL, HDL should always be maintained in men more than 40, and for women it should be always more than 50 because of their fat composition of body. So that's the one thing which you have to see. That is, one thing is the HDL and the LDL. You have triglycerides. If you have higher triglycerides, that means to say your body is accumulating more of storage fat. You have high cholesterol. Again, that is a risk factor. At the same time, you have high blood pressure. See, these are the 4-5 factors. If you have all of them, any 3 of them at any given time, you have also a waistline which is above 40. These are the factors which will tend to make you more prone towards the heart disease. That is the one thing which you have to take care about. High homocysteine. This is one particular thing which I would like to talk about. It is a type of a protein, a amino acid which is we get in our diet from the proteins what we eat, and then go to the diet. And then is the, as I just said, I am linking it with the homocysteine, as I just said, is the B complex vitamins. Where do we get B complex vitamins? If it is the homocysteine is an amino acid which combines with the proteins, the B complex vitamin, and it helps in making the new tissues. If our diet doesn't have enough amount of B complex vitamins, which we get in plenty from the greens, we will have the problem. That is, these homocysteines will again, instead of being helping, they will again create the problem that there is high amount. And you must have seen many of these youngsters who want to be on high protein diet. You go to the many of the gyms, they said you will get muscles, you please go for the high protein diet. Please remember, suddenly you should not do those kind of things, because imbalance between the major 3 nutrients, that is carbohydrate, fats and protein, creates lot of issues here. So that's where I want to reach you the point that homocysteine is one of the thing which is an amino acid which when combined with the B complex is very good. But if there is extra amount of homocysteine levels in our blood, which is again once again is measured by medical experts. And another thing is endothelial dysfunction. What is endothelial? The whole of our lining of arteries is covered by a layer, protective layer, which helps us, keeping us with the elasticity. And for that, you have to have the chemical by name nitric oxide, which is produced by our liver as such. Unfortunate, you must have seen the athletics, the people who are with the athletics and the athletes. Their body is very flexible. The gymnasts, you must have seen, they are very flexible. Because their arteries are pumping in extra amount of blood, they raise their blood pressure to a very high level. Why do we say the exercise and the diet is very important? For controlling any of these problems is that you got to increase your blood pressure to a very high level. But you then leave it off to a very, shoot it up and just leave it off. Slowly it should come down. When you do this continuously, what happens is your arteries will become more of, they strengthen, they are more elastic, and they are reaching back to their normal situation much faster. With that, you are making your arteries more powerful and your pumping system of your heart much better. And you are in keeping your elasticity of your arteries very importantly in a very nice way. Then you have triglycerides, as I just mentioned, the good cholesterol and the bad cholesterol. This is the one, whatever extra fat what we have, or ultimately goes into as the bad cholesterol, and it goes into the storage, and that we call that as the LDL. Or the low density lipoproteins. It should be always maintained below 150. And of course, we all know that it is the faulty lifestyle, apart from what we eat, is causing lot of problems. Then the dietary guidelines for the CHD management. What should be the one? The carbohydrate management. One, and the main thing is you should replace the simple and the refined carbohydrate foods to the complex food, to a complex carbohydrate. What do you mean by simple carbohydrates? For example, your junk food, the pastas, the instant noodles, whatever you are eating, you are not giving any, what happens is that you get spikes. Suddenly the glucose level goes up and then suddenly it comes down. When you have this kind of spikes which goes up and down, there is a lot of problem in regulation of the hormone by name, as I just said, insulin, which cannot control the sugar levels. For our optimum working, our sugar level should be maintained at an average kind of a level. It should not suddenly go up, suddenly down, suddenly go up, suddenly down. No. And that's where I would like to emphasize, as many of youngsters are also here, that lot of fruit juices, the sweeteners are there, artificial sweeteners are there. They give you a lot of sudden energy. When you talk about the energy drinks, they give you the empty calories and the energy, and they will increase the spikes and again brings it down. Ultimately,
on the longer run, they are the one which are the major culprits, because simple sugar, when you are having more in your diet, when you are having very easy kind of glucose which is metabolizing, you are getting more hungry. You feel you need to eat much faster. Within 2 hours of you eating your breakfast, you are hungry. So that's where you got to have more of the complex carbohydrates, or the carbohydrates which is having the fibers, the carbohydrates which is having composed of whole grains. The breakfast, you should be very careful that it should not be just simple plain rice item or a plain digestible item. It should be something which should stay in your stomach in a very normal and layman term, if I want to say. Reduce carbohydrate foods in general. I just said that it should not be more than 60% of energy should not come from carbohydrate. I would rather prefer to say that don't allow it to go more than 55%. So half of your calorie only should come from carbohydrate. When you are limiting your carbohydrate usage, automatically you are breaking down the cycle of those spikes. And then also, judicially what you are using as your soft drinks and the sugary fruit juices. Please remember, they are not giving you anything other than empty calories, and there is no nutrient which you are getting from them. And remember, try to use as much as natural food as possible. Instead of having a fruit juice, which is again added with the sugar, please go for a fruit. Then you have to avoid the junk food, which is unfortunately the burgers, the hams, and the pastas and noodles. Everything is now from the refined maida, which is once again a simple carbohydrate. Then you have to see to it that, once again I am talking about good old days, we used to be using unpolished grains or the whole grains. Then I want to talk about the major nutrient, that is the protein. How the protein should be taken in your diet. Every day see to it, as I just said, 1 gram of protein per kg of your body weight. You should see to it the breakfast should be having some kind of protein item. I am sure I need not to go into the details of what all are the protein foods. For example, you have eggs, you have pulses, you have whole grains, which gives you an enough amount of your protein requirement, which can easily fulfill. And you have see to it that in each meal, whether it is lunch or your dinner, it should contain some amount of protein source. Then you go into the protein-based snacks. Snacks, what you are eating. Once again, these days it is very common to pick up a pack of things like that. But please remember, when I talk about fat management, that most of them are with the trans fats or the saturated fats, which straight away goes into your storage. Then you should preferably use the lean meat and the fish. The omega-3 fatty acids is one of the most popularly known diet which you should be having in your day-to-day meals. And see to it, those who are non-vegetarian, that they should have the fish in their regular consumption of their food. And those who are vegetarian can go for cod liver oil, and they can get the benefits of omega-3 fatty acids. And please avoid the pre-packed meals. That is another thing I would like to emphasize here, is because that is where you are packing up lot of salts, unwanted salts and unwanted preservatives, because when you are eating the ready foods, they has to be preserved and the quality has to be maintained. And to do that, food processors have to add lot of minerals as well as the salts. So use dairy foods like the milk, buttermilk, fresh curd, but please remember, whatever you are using as the milk sources, it should be the low version of the fat. You should not be having full fat or the fat cream, those kind of things. You should go for the milk, which is skim milk preferably, or where the cream is removed. And you should easily, you can have the regular consumption of buttermilk, at least 3 to 4 cups, no problem. You can have the fresh curds. Any dairy food is always good, but without the fat. So with this smiling message, I would like to end my talk, and thanks a lot for your patientful listening. You were listening to VIT Community Radio 90.8 FM, and the program was Noble Lecture. And the lecture was on health and diet and was taken by Dr. Sushma Appaya. Keep listening to VIT Community Radio 90.8 FM. இப்பாடலை வழங்குபவர் இளையகானம் சி இளையராஜா.
ஆடி வாடி என் கருத்த புள்ள 2 நாளாக உறக்க வல்ல ஆடி வாடி என் கருத்த புள்ள 2 நாளாக உறக்க வல்ல அடி அள்ளி போல தள்ளி நான் வந்த போற தள்ளி ஒன்பதில சொல்லிட்டு போடி அடி அள்ளி போல தள்ளி நான் வந்த போற தள்ளி ஒன்பதில சொல்லிட்டு போடி அடி வாடி 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 என் கருத்த புள்ள 2 நாளாக உறக்க வல்ல பாட்டெடுத்து பாடி வாரேன் தெம்மாங்கு பாட்டு நீ இளையராச பாட்ட கேளு அதிருது வேட்டு நான் பாட்டெடுத்து பாடி வாரேன் தெம்மாங்கு பாட்டு நீ இளையராச பாட்ட கேளு அதிருது வேட்டு யாரு துணையும் இல்ல எனக்கு நிகர் யாரும் அல்ல உடம்பு உடம்பு புள்ள என்னைய ஜெயிக்க எவனும் இல்ல மோதி பாரு அடி பாடு நீ போட்ட போட்டி போடு எனக்கான ஒரு கூட்டம் அடமேலம் கொட்டி ஆட்டம் போடு வாடி அடி வாடி அடி வாடி என் கருத்த புள்ள 2 நாளாக உறக்க வல்ல ஆடிக்கண்ட மீனு கண்ணு 2 இழுக்குது என்ன உன் பல்வருச முத்துச்சாரம் மயக்குவது என்ன ஆடிக்கண்ட மீனு கண்ணு 2 இழுக்குது என்ன உன் பல்வருச முத்துச்சாரம் மயக்குவது என்ன உறிஞ்சு ஓதட்டுறைய என்னைய இதுக்கே முடிஞ்சு புட்டு சங்கு கலந்துறதா என்னையும் வதச்சு வாட்டி புட்டு அடிச்சிட்ட தங்க பட்ட என் பக்கம் இல்லடி ஒன்னு தார உதட்டால நீ வெக்க விட்டு கட்டி கூடி வாடி அடி வாடி அடி வாடி என் கருத்த புள்ள 2 நாளாக உறக்க வல்ல பத்தரத்தினமே மச்சான பாரு என் மாமா வீட்டு மத்தலமே அதரவு கூறு என் அத்த பத்தரத்தினமே மச்சான பாரு என் மாமா வீட்டு மத்தலமே அதரவு கூறு உன்னை விட்ட யாரும் இல்ல எனக்கு ஒட்டிக்கிற வாடி உள்ள கண்ணசைக்கும் நேரத்துல எனக்கு காதல் தீ மூட்டு உள்ள இத தெரிஞ்சு கொஞ்சம் புரிஞ்சு இந்த மச்சா சொல்ல கேளு இந்த உலகம் உள்ள வரைக்கும் நீ என்னோட தான் ஒட்டி வாழ வாடி என் கருத்த புள்ள 2 நாளாக உறக்க வல்ல அடி வாடி என் கருத்த புள்ள 2 நாளாக உறக்க வல்ல அடி அள்ளி போல தள்ளி நான் வந்த போற தள்ளி ஒன்பதில சொல்லிட்டு போடி அடி அள்ளி போல தள்ளி நான் வந்த போற தள்ளி ஒன்பதில சொல்லிட்டு போடி அடி வாடி 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 என் கருத்த புள்ள. இப்பாடலை வழங்கியவர் இளையகானம் சி இளையராஜா. Exchange of ideas. Beasts are unvenerated at the Mara. They are to be hunted, but they're left alone. People who can afford to pay for a flight ticket to come to Africa, they've made the fees quite exorbitant. Tigers are not excluded from the society. In fact, they have a ritual in a fair
once every year. Hello VIT, this is VIT Community Radio 90.8 and I am Akash Goenka here to present to you an exchange of ideas. It is my distinct pleasure to welcome you this morning to a discourse on the World Earth Day. I have with me in the studio Professor Sat Ghosh and Akshat Sharma, also from the School of Mechanical and Building Sciences. The World Earth Day is an annual event celebrated on April 22nd, on which day events worldwide are held to demonstrate support for environmental protection. It was first celebrated in the year 1970 and is now coordinated by the Earth Day Network and celebrated in over 192 countries, including India. In India, it is headquartered in the city of Calcutta and is engaging partners to build and enhance the region's civic mobilization and leadership in the environmental protection. So without any further ado, we'll begin this interactive session with Professor Ghosh. Professor Ghosh is a senior professor in the School of Mechanical and Building Sciences and has mentored several projects focusing on issues of sustainability and environmental protection. He was recently in the Masai Mara in Africa, and I will begin by asking him about his experiences in the Mara, the importance of preserving game reserves, and its relevance to the World Earth Day. Thank you, Akash, for that wonderful introduction. At the outset, I'd like to thank Dr. Binod Sharma from the United Nations to have invited me and my very dear student Akshat for organizing this life-changing trip at the Masai Mara. My first impression upon entering the game reserve, as I approached the game reserve, I was fascinated by the changing landscapes. And what I had seen as a child, the iconic acacia tree and the many-pronged cacti started looming up in vista upon vista of sort of sunburnt red soil. So that sight itself, that expansive wilderness, and we had a wonderful tour guide in the name of John, who knew the pulse and verve and feel of the place. He knew everything about the animal movements. He knew about their behavior, the characters, the personalities. He knew about every plant and flower and the tree and the shrubs. So it was indeed extremely lucky for us to have John with us. So my first impressions upon entering the reserve was a sense of amazement. Sort of amazement seemed to ravish my senses when I saw a herd of giraffes. And I must mention I had my wonderful student and now a colleague, Mr. Siddhartha Mukherjee from the Technical University of Delft, who photographed the sequence, and Dhruv, an SPST student at VIT University, who is doing a project on fluid flows around game reserves. So we were a team of 4 people on an open-fronted safari jeep with John driving us through. So when we first saw the herd of giraffe, it was uncanny. They sort of peered down at us with a philosophical gaze from their high stature, and they seemed to be completely oblivious of their surroundings. They're munching the way and eating and chewing the leaves. And soon after we saw a herd of zebras. The striking stripes against the azure of the sky and the green of the savannas was a very uplifting feeling. And the first thought that came into my mind was, this should be left alone, untrammeled, in its pristine purity. Kenya, Safari Kenya, Kenya, Safari Kenya.
So can you tell us something about the music that you heard over there, the culture? I'll soon talk about our experiences at the Sundarbans and also at the Mudumala in Tamil Nadu, much closer home. So the interlinking of the kind of a close, cohesive relationship between the beasts. I hate to call them beasts. After being at the Mara, they seem to have a personality. That how they relate to us humans, it's extremely important, and how human behavior has changed animal movement. So I'll first start about idioms of folk culture that is there in our tradition. And I would like, Akash, you as a youngster brought up in the best of educational institutions, I would like to return the question back to you and ask, how do you think India's literature has fostered an interaction between the man and the beast? Thank you so much for your question, sir. Animals at large have formed a very important part of popular literature which has appealed to youngsters all over India. And it starts right from the beginning of our lives when we start reading the Panchatantra and about animal stories. And every character, that is every animal in the story, is ascribed certain characteristics, certain attributes which are unique to them. Say for instance, there is the crocodile, there is the monkey, so on and so forth. Then just as I said that the animals seem to have personalities. Exactly. Yeah. They seem to have their own personality. And as we are growing up, then we start, of course, reading. I mean, nobody is aloof from Ruskin Bond. We are talking about Ruskin Bond, wherein in his stories and in his writings, the forests, that is the foothills of the Himalayas, the beasts inside those forests, they are personified. They're given characters of their own. And we get to learn from them as well. And presently, of course, I'm a lot into Vikram Seth and his writings. You spoke to his mother recently. That was a wonderful experience. Yes, that was in the Literature Festival in Chennai Yeah. back in January. That was indeed. Yeah. Since we're talking about love for animals, this is from the Beastly Tales, from Here and There by Vikram Seth. And of course, what he does quite amazingly is that he gives a poetic delicacy to simple stories. That this is the story of the crocodile and the monkey, which probably all of us have heard before. But this is a poetic rendition of the same. And I will read out the bit. Of course, it's a long poem, but I'll read out the bit where in the crocodile is tricking the monkey into coming with him so that his wife, that would be very interesting. Yes, please. Can eat the monkey's heart. So he says, this is the monkey to the crocodile. Eat, my friend, and take your wife nectar from the tree of life, mangoes ripe and mangoes rare, mangoes everywhere. Then Kurup, the crocodile, gazed up with gentle smile. Monkey, you are far too kind, but today, if you don't mind, dine with both of us and meet her whose life you've made so sweet. When you meet her, you will see why she means so much to me. When she takes you by paw, something at your heart will gnaw. When you gaze into her eyes, you will enter paradise. Let us show you gratitude, share our friendship and our food. Dear Kurup, dear crocodile, you can swim from isle to isle. I can leap from limb to limb, but my friend, I cannot swim. And your island's far away, if I get a boat someday. Nonsense, jump upon my back. You're no heavier than my sack, filled with mangoes to the crown. So the monkey clambered down, bearing mangoes and delighted, with such warmth to be invited. They were just halfway across, when the crocodile said, toss all the mangoes in the water. But these fruits are all I've brought her. You yourself are the gift enough. Said Kurup in accents gruff, ah, my friend, that's very gracious. Well, my wife's not so voracious, and I'm certain that today she won't eat fruit. By the way, tell me what your breast contains. Mango nectar fills your veins? Does it also fill your heart? Said the monkey with the start. What a very curious question. Well, she might get indigestion if it's too rich, I suspect. What, your heart? My heart, correct? Now, Kurup said with a frown, which would you prefer? To drown in the Ganga or to be gutted by my wife and me? I will let you choose your end. After all, you are my friend. Then he slowly started sinking. Wait, the monkey said, I'm thinking. Death by drowning, death by slaughter, death by land or death by water.
at face either with smile, for your sake, O crocodile. Quintessentially Vikram said. Of course, here he talks about humor. Of course. And it's always laced with humor, and sort of animals are known not to laugh. Yes. But sort of Vikram said makes Yes. them laugh. Yes, of course. So he Yeah. can get poetry out of probably anything. Yes. And now we'll extend this conversation to our friend Akshat. He's in the studio. Of course, Akshat has spent a lot of time both in India and in Africa. So I will ask him to compare conservation methods followed in India and Africa, how they are different, and why he feels one is better than the other. I think that's a very pertinent question, Akash, because I think this is one area in which Africa can teach India some things. Since Sir already introduced us to Masai Mara, he gave such a beautiful rendition of the scene. I think I would like to start there. So let's start with the name Masai Mara, which basically means the land of the Masai. And this is not a symbolic gesture. It is actually the land of the Maasai. It is officially belongs to the people of that area. So what the government has done here is, by not calling it a national park and instead making it a game reserve, they have given the ownership of the land to the locals and given them a sense of collective responsibility. They have also educated and incentivized the people by showing them the benefits of tourism and moving with the times. So these Maasai now, Sir will later move on to tell you about the ritual in which the Maasai coming of age ritual, in which they had to kill a lion to prove that they are indeed come into adulthood. But now they realize, because of education, they realize the importance of ecosystem and the biodiversity, and also more importantly the tourists and the money they bring in when they come to see these lions, including the Maasai into the locals into the conservational efforts. They have actually made their job a lot easier, because the Maasai themselves now report cases of poaching, prevent poachers from coming in and hunting these animals. So I think that is one very important lesson that can be learned here. The second important lesson, I would say, would be how they get the money, the capital for funding their conservational schemes. So in India, if anybody has ever visited a national park, you will see that you only pay a token amount to get into the national park, which may be 200 or 300 rupees. But in Africa, even though for the locals that is the case, they have to pay a token amount. But for the tourists, the foreigners, people who can afford to pay for a flight ticket to come to Africa, they've made the fees quite exorbitant. So I remember we paid $500 to enter the area. yes, by making this fee so exorbitant, firstly, they control the number of tourists that come in so that the park is not overwhelmed. And secondly, they generate not only enough funds to fund the conservational effort, but tourism of these parks forms an important chunk of their GDP as well. So these are the two major things that India should take away from Africa. Thank you, Akshat. We'll need to slip into a quick break. VIT, this is VIT Community Radio 90.8. We'll be back soon. Please don't go away. Exchange of ideas. Chintu, don't you think the greenery which used to be around us is missing somewhere these days? Yeah? I feel you are not interested in this conversation. No? You know what many people these days are like? They close their ears and eyes and don't want to see what's happening around them. Okay, tell me what's the matter. I was saying let's bring some saplings and plant it around our home so that it looks more clean and green. Fine, let's do it. Go green! Exchange of ideas. Welcome back, VIT. This is VIT Community Radio 90.8, and I'm Akash Goenka presenting to you an exchange of ideas. Before we slipped into the break, our friend Akshat from the School of Mechanical and Building Sciences spoke to us about the conservation methods followed in Africa and India. And again, to have a more global appeal to this entire conversation, I'll extend the conversation to Professor Sat Ghosh, who has spent over 20 years in England. Sir, could you talk about how the World Earth Day is perceived in England and about comment on contemporary awareness? I'm glad you asked this question. The English are extremely conscious about the environment, and starting from the times of the Raj, they had the British Empire, which covered a lot of Africa and India, and they were with us for a very long time. So they're already sensitized about African culture, then Indian culture,
So that sort of seeps into their thinking and their modes of writing. And typically in England and most British universities, World Earth Day is celebrated with a lecture series in almost every department. They sort of rope in the Royal Geographical Society and the World Wildlife Fund. I remember when I was in IIT Delhi, Prince Charles came in the early 80s to start the Project Tiger, and he gave a very nice speech. The British universities fund a lot of programs supporting activities for the World Earth Day. And interestingly, BBC's Radio 4, they have segments catering to this issue about linking popular everyday lives to environmental impact assessments, to anti-poaching activities, to providing a safer environment for the animals. But what's interesting is you have authors like Gerald Durrell, who wrote A Zoo in My Luggage, and even contemporary literature is fostered. I'd like to read a short poem. I mean, you would class it under Commonwealth literature. This is from a book. It's called The Poems of East Africa. And it is contemporary writing, and this is by Amin Kasam from Mombasa. So here you will see that he talks of the villages and life in the villages, and it paints a vivid picture about life there. He talks about the fruit and the scenery. So here's the poem. Village grown large, I return to the womb, smell of fish and sweat of ages, stored in a bundle of palm leaves, where bark canoes used to dry, with salt on their spines, fishermen patching nets at the edge of sea. Sharks spread on table under mango tree, nearby heaps of cassava, maize and bananas was market, sands and mosquitoes. I remember a cyclist returned at night through empty streets, still tongue-tied. So there you see he's painting a picture of a village life in Mombasa. And it's quite poetic, isn't it, Akash? Certainly, sir. So we've seen what is being done in Commonwealth countries in Africa, and Akshat gave us a very nice introduction. What should be the patterns of game reserve management? He talked of finances and enhancing the fees. The entry fees would be a very quick fix. I mean, they are not appropriate priced at all in India. And plus about sensitizing the community in Africa. Now, I think the World Earth Day must involve a lot of very young people, especially so in our country. So how do you think that the student community can contribute to the World Earth Day? Akash, you as a typical Indian student, a very clever one at that. Thank you, sir. How do you think you can contribute to the World Earth Day? Thank you for your question, sir. Sir, under your close association with you for almost 2 years now, so you've always taught us, our listeners on the VIT Community Radio, we belong to a very privileged section of the Indian society because we belong to liberated backgrounds and we've received good education. And with this privilege comes in a very strong social responsibility. And as students now that graduating from a world-class university like VIT University, we need to take up this social responsibility and contribute to environmental protection, to uplifting the weaker sections of the society as well. And this can be done quite easily. It's not as difficult. I mean, we do not need to look too far. The World Earth Day is organized under the aegis of the Earth Day Network. And this we can easily log on to earthday.org, wherein we will be given a list of events, a list of campaigns that are being run by the Earth Day Network. And I would like to make our viewers, our listeners aware of some of these. So there is the Women and the Green Economy, the Canopy Project, the Earth Day India Project, the Campaign to Protect the Asian Elephants, Green Schools, National Civic Education Projects, Footprint Calculator, Earth Stewardship, etc. So we could be a part of these large-scale projects which are being conducted in India and other places of the world. Otherwise, we could be part of an individual project. Say, for instance, I mean... Dhruv's project is an individual project. Exactly, Dhruv's project, wherein he's talking about conservation of game reserves in India and in Africa. So that is an individual project. And there are, I'm given to understand, various projects which are being carried out throughout VIT, throughout the different schools in VIT, and especially the project-based learning might help. Of course, the PBL is a good scheme wherein
projects can be clubbed with the theory that is being taught in the class. And if these projects are given an environmental protection bias, it would do a great deal of good to the society at large. So I think as engineers graduating from VIT, this is our responsibility towards the environment to give it back to the environment from which we have received so much. I would like to ask Akshat now how modern technology can give a better focus to environmental protection. I think I'd like to continue from where I left off, speaking about the education provided to the Maasai people. So technology plays a very important role in this education, and it is through technology that young Maasai children who have grown up listening to songs about killing lions are indeed taught about the value of these lions and indeed other animals present in the Mara and anywhere in the world. So I think first and foremost, we need to follow the principles set by Amartya Sen, the Nobel laureate, who tells about bringing quality education to the masses, to the general people inside India, sensitizing them to the environment, sensitizing them to the ecosystem and biodiversity of our country. That would be the first, probably the most fundamental way in which technology can help the World Environment Day. Can you talk a bit about more sophisticated technology? Yes, of course. Now I would like to go into the specifics of technology, how technology is helping us today prevent poaching. So I recently read an article on the BBC which said poaching an animal more valuable than gold. So this was about rhino poachers in South Africa. They make a very important point here about the incentive of poaching. A rhino horn per kg is more valuable than gold is. It's $60,000 per kg. That much? That much, sir. Okay. So these poachers nowadays, maybe they realize the importance of the rhino or maybe they don't. They have started tranquilizing the rhino instead of shooting them. But now, how to rehabilitate a rhino who has been tranquilized and his horn has been hacked off, which is not just an ornament. In the wild, they need to fend for themselves. They need to, they need to fight for their territory. They need to fend off predators. So how do you rehabilitate a rhino who has lost its horn? They have actually started plastic surgery for rhinos. There was the first case that happened in which plastic surgery was used to reconstruct a part of the horn and repair the horn of the rhino, basically, the hacked off horn. So there is one way in which animals are being rehabilitated. Now, secondly, how is technology helping prevent poaching? We now have trackers, GPS trackers, which are embedded into these endangered animals. And because they're so few in number, a majority of them can be fitted with these chips and tracked real time. Their activities can be tracked in real time, and poaching activities can be thwarted before they even begin. Secondly, coming back to India, closer to India, we recently had the tiger survey, which told us that the tiger populations have nearly doubled in our country over the past decade. So we have techniques like camera capturing, we have other techniques, less sophisticated techniques, such as identifying unique characters within the pug marks and identifying the tigers with the pug marks, and also from, as funny as it may sound, from their excrement. From the feces. From the feces. So the feces has DNA in it. And as you know, each animal has a unique and distinct characteristic signature in their DNA. So these are some of the most sophisticated measures used to track and control not control exactly, but track the population of endangered animals, and also to mark their territories. I mean, animals obviously mark their territories in less sophisticated manner, but for humans to track these animals, it becomes very difficult. So if we know where the animal lives, then we can more effectively protect this animal. Thank you, Akshat, for that rather detailed answer. We'll need to slip into a quick break, and once we come back, Professor Ghosh will talk about the man-beast relationship. VIT, this is VIT Community Radio 98.8. We'll be back soon. Exchange of ideas. Mintu, I'm going to the market today. I have to get some vegetables. Are you coming? Wait, Chintu, I am coming. Hey, where is the carry bag? Carry bag? Huh? Why? Don't worry, we will get plastic bags there, no? Don't be so stupid. You know how much waste is generated every year by plastic bags. So please save your planet by carrying your own bags to the market. Alright, I got it. Let's go now. Exchange of ideas. This is VIT Community Radio 90.8, and I am Akash presenting to you an exchange of ideas. I'll ask
Professor Ghosh to talk about the man-beast relationship. Of course, he's well-traveled and he's seen Mudumalai, which is in Tamil Nadu, the Sundarbans back in West Bengal, and the Masai Mara from where he's fresh back. So please talk about the man-beast relationship that you've seen in these game reserves. I'm glad you asked this question. First, I'll talk about the Sundarbans because it's the tiger habitat, and in fact, I visited the Sundarbans after reading Amitabh Ghosh's Hungry Tide. And the man-beast relationship comes up rather beautifully in the book. And what impressed me most was the local people there. They propitiate a goddess called as Ban Bivi. And she has a Durga-like form, but slightly different to a traditional Hindu depiction of Durga. And everyone comes and worships her. And they ask her to protect them from the tiger, from tiger attacks. And if you've read The Hungry Tide, there's a vivid description by Amitabh Ghosh there. So the man-beast relationship here is in a sense of tigers are fearsome and the community has to be protected from them. And a divine power would do that for you. And this propitiation is accompanied by jatra-like spectacle with a lot of drum beating and singing, and the actors are wearing a tiger mask, and there's a convoluted tale about a child being taken away by the tiger and the one BV sort of restoring the dead child back to life. It's a fantastic story. And when we were visiting Mudumalai, we were very lucky that the district forest officer gave us an interview, and I asked him, this is the tradition in Sundarbans and what is the tradition in Tamil Nadu? He said that it was completely different, and in Tamil Nadu tigers are not excluded from the society. In fact, they have a ritual in a fair once every year with a lot of singing and dancing, and within the crowd only a handful, 2 or 3 people who are especially gifted and have psychic abilities are able to perceive the presence of a tiger. And the presence of a tiger in Mudumalai is something to be cherished, something desirable, not something to be feared. And that's the difference. We saw the stark difference between the man-animal relationship in the Sundarbans and the Mudumalai. And this difference is even starker when we went to the Masai Mara. We were extremely fortunate that we could go to a Masai village where the Masai people entertained us with a song that depicts how the coming of age ceremony of the young lads relates to the killing of a lion. And we'll play you some of our own recordings of this piece of music. So when their singing was translated to me, the man-beast relationship, of course here at the Mara it's the lion, whereas in Sundarbans and Mudumalai it's the tiger. What emerged was that the animals were not treated specially at all. In fact, the coming of age ritual of the young lads describes that I have become a man now. I know the art of hunting, and so today my coming of age requires that I hunt a lion. And then I asked him specifically that, do you worship the beasts? They said, no, we do not worship the beasts at all. So we have these 3 strands. Beasts are unvenerated at the Mara. They are to be hunted, but they're left alone. No sense of divinity is ascribed whatsoever. And then you have the other extreme in the Sundarbans, that a divine being is created to save the villagers from a tiger attack that transcends religion. Hindus and Muslims alike worship the Banvivi, and in Tamil Nadu, in Mudumalai, the animals are completely included within the human society, and they think that special powers are required to sense the presence of an animal.
I thought that very interesting. So I think that was a very succinct and a very accurate depiction of all the three places. Akash had recently touched upon how the student community can be more involved in the World Earth Day celebrations in conservational efforts. I would like your take now on how the VIT faculty can also be more involved. I've sort of quite seriously thought about these issues. I remember the Chancellor mentioning that the faculty have a great responsibility towards the community. And the whole philosophy of founding the project-based learning is centered upon this and to making the projects more relevant. I'm not saying that you contrive every project to bring in a wildlife flavor. It is not possible. But there are many projects that would be completely uncontrived and yet relevant to the World Earth Day. So the World Earth Day does not require an animal bias, although animals form a very large part of this discourse, and today we have talked a lot about the animals because of my last trip to the Masai Mara. But the World Earth Day also talks about the soil, it talks about the flora, the fauna, the anthropogenic imprints. That's where a lot of technology can come in. I'll give examples. A lot of geoengineering comes in when you're talking of the type of soil and the type of vegetation it would foster, and the environmental impacts of creating roads and infrastructure, and what sort of detrimental or beneficial effects that such activity might induce. Then you have a whole set of electrical engineering applications. Akshat, you talked of sort of biomarkers and GPS tagging and camera capture. That would require a whole lot of sophistication about solid state physics and electronics and in situ and remotely sensed objects. So, and also SBST, as Dhruv is involved in. Yes, and in SBST, of course, in the School of Biotechnology, I mean, DNA marking, analysis of excrement and detecting species from a rigorous biochemical analysis. Then also you have climate studies, basically afforestation issues, how that is impacting the local microclimate. And overall, also the School of Planning and Management and Architecture, what sort of architecture should blend in with a certain type of reserve. I mean, I was very impressed by looking at the way the Mara houses were built. I mean, they had layers of brushwood and cow dung and mud plaster, and the roofs were covered with leather hide. I mean, energy in the built environment is a taught course in VIT Mechanical Engineering Department. Faculty can choose real life examples, make the courses more relevant to the society that they're catering for. So this whole gamut of architectural engineering and energy in the built environment can be restructured for more real life applications. And lastly, an academic must love what one is doing, as the students must love what one is doing. So if you love something passionately, you would do it better. And I think our engagement for the World Earth Day 2015, I would end by saying that what we would do should be an expression of a deep enjoyment and appreciation of doing what we are doing. There's more to it than just the teaching and the learning process, and it's almost like the feeling of an exhilaration as an artist or a poet would feel when he would feel dew on the grass in the morning, and the environment is all about the shape and color and smell of the land and the companionship of friends, and that it is so engaging that one must have the feeling that time has ceased to matter. There's no hurry, everything is at peace, joyous, bountiful and wholesome. So our community and the faculty must be quite encouraged now to bring a social impact, an environmental impact into their PBL courses. And I think after this discussion, we must end with a joyous song, and what will be played next is Jumbo, a song from Africa used to welcome a guest. So here is Jumbo for you. Wakaribishwa Kenya yetu, hakuna
inapendeza, hakuna matata, hakuna matata, hakuna matata. Kenya yetu hakuna matata, watu wetu hakuna matata. Thank you, Akshay. Thank you, Akash. Thank you, VIT. This was VIT Community Radio 90.8. We were talking about an exchange of ideas in the milieu of the World Earth Day. We celebrate the World Earth Day's 45th anniversary this year, the year in which economic growth and sustainability join hands. Thank you, Professor Ghosh. Thank you, Akshat. And thank you to our listeners. Exchange of ideas. This is VIT Community Radio 90.8. வணக்கம் நேர்களே, இது விஐடி பண்பலை 90.8. இந்த நிகழ்ச்சி அறிவோம் ஆயிரம். அறிவோம் ஆயிரம் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு துறை சார்ந்த பல்வேறு தகவலை கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில் இன்னைக்கு எந்த துறை சார்ந்த தகவலை கொடுக்க போகிறோம் அப்படின்ற ஒரு கேள்வி உங்கள் மனசுக்குள்ளே எழுந்திருக்கும்னு நினைக்கிறேன். அந்த நம்பிக்கையோட இன்னைக்கு நிகழ்ச்சிக்கு போகலாம். நான் உங்கள் அன்பு தோழன் கேபி ஆனந்த். என்னோட இணைஞ்சிருக்காங்க நித்யராஜ், ரஞ்சித் குமார். நம்ம நிகழ்ச்சியில் இன்றைக்கி எந்த துறையை சார்ந்த விஷயங்கள்லாம் பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முக்கியமாக நம்ம எல்லாருக்குமே தேவையான ஒரு துறை. அந்த துறை இல்லைன்னா நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சமாளிக்கிறது ரொம்பவும் கஷ்டமாக ஆகிடும் அப்படின்ற ஒரு மாதிரியான ஒரு துறை. அப்படி என்ன துறை அப்படின்னு கேட்குறீங்களா? நம்ம ஒவ்வொரு நாளும் பார்த்துருப்போம், நம்ம தெருவில் இல்லை வேறு இடங்களில் ஒரு சில சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும், இல்லைன்னா தீ, இந்த மாதிரியான பிரச்சனைகள் ஏற்படும். அந்த பிரச்சனைகள் எல்லாத்தையுமே தீர்க்கிற மாதிரியான ஒரு விஷயம் அப்படி என்னன்னு கேட்டிங்கன்னா, ஃபயர் அண்ட் சேஃப்டி அப்படின்ற ஒரு துறையை பற்றி தான் இன்றைக்கி பேச போகிறோம். ஃபயர் அண்ட் சேஃப்டின்றது பார்த்திங்கன்னா பல விதங்களில் இருக்குது. நம்ம பொதுவாக ஃபயர் ஆயிடுச்சு அப்படின்னா என்ன பண்ணுவோம், நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய தண்ணி எல்லாத்தையும் எடுத்து அது மேலே ஊற்றுவோம், அது அணையும். அது அணையிறது இல்லாமல் அதை தாண்டி இன்னும் ஒரு சில விஷயங்கள்லாம் செய்வோம். இதை தாண்டி வேறு என்னென்ன வழிகளில் இந்த ஃபயர் சேஃப்டின்ற ஒரு விஷயத்தை வந்து நம்ம கொண்டு செல்ல முடியும், நம்மளோட வாழ்க்கைக்கு அது எந்த விதங்களெல்லாம் உதவும் அப்படின்ற ஒரு சில விஷயங்களை தான் இன்றைக்கி நம்ம அறிவோம் ஆயிரம் நிகழ்ச்சியில் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு வந்திருக்கிறோம். இன்றைக்கி அறிவோம் ஆயிரம் நிகழ்ச்சியில் இந்த ஃபயர் சேஃப்டி அப்படின்னு பொதுவாக சொல்லிட்டோம்னாலும் அதுக்குள்ளாக்க இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, உதாரணத்துக்கு ஒரு சில பில்டிங்ஸ் கட்டுறாங்க அப்படின்னும் போது அதுக்குள்ளேயும் அந்த பில்டிங் கட்டுறதுக்கு முன்னாடியே ஒரு சில ஃபயர் சேஃப்டி இஷ்யூஸ் இருக்குது, அதை கட்டும் போது ஒரு சில ஃபயர் சேஃப்டி இஷ்யூஸ் இருக்குது. அந்த மாதிரியான சேஃப்டி எல்லாம் ஒழுங்காக இருக்கா அப்படின்றது எல்லாத்தையும் செக் பண்ணிட்டு தான் ஒரு பில்டிங்கையே கட்டி முடிக்க முடியும். அப்படி அந்த பில்டிங்கை கட்டி முடித்த பிறகு நம்ம அந்த சேஃப்டியை வந்து ஒவ்வொரு காலகட்டத்திலையும் பராமரிச்சுக்கிட்டே வரணும். அப்படி பராமரிப்பு இல்லாமல் போகிற நேரங்களில் நம்மளுக்கு அந்த விபத்து ஏற்படும் போது நம்மளுக்கு அந்த பிரச்சனைகள்லாம் சரி செய்ய முடியாத ஒரு சில சூழ்நிலைகள் ஏற்படும். அந்த மாதிரியான சூழ்நிலைக்கெல்லாம் வரவே கூடாது. அப்படின்னா இந்த ஃபயர் சேஃப்டி இஷ்யூவை நம்ம ரொம்பவும் கண்காணிப்போடு நம்ம பார்த்துக்கணும் அப்படின்றதான் ஒரு விஷயம். இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சியில் 3 பேர் வந்திருக்கோம். நான் அன்பு தோழன் கேபி ஆனந்த், என் கூட நித்யராஜ் அண்ட் ரஞ்சித் இருக்காரு அப்படின்னு சொல்லி தான் இன்றைக்கி நிகழ்ச்சிக்குள்ளே வந்தோம். இப்போ திடீர்னு ஒருத்தர் வந்திருக்காரு, எங்கேயோ தீயணைச்சிட்டு வந்திருக்காருன்னு நினைக்கிறேன். வெல்கம். தேங்க்யூ சார். நான் சுரேஷ் போஸ். சுரேஷ் போஸ், எங்கே போனீங்க மணி நேரம்? அது நான் வரந்துட்டு இருக்கும்போது ஏதோ இடத்துல ஃபயர் ஆயிடுச்சுன்னு சொன்னாங்க. உடனே நீங்கள் போயிட்டு ஹெல்ப் பண்ணிட்டு வந்து ஹெல்ப்லாம் பண்ணல, ஃபயர் சர்வீஸ்க்கு ஃபோன் பண்ணிட்டு வந்தேன். அதுவும் கூட ஒரு பெரிய ஹெல்ப் தாங்க. நம்ம இப்போ ஃபயர் சேஃப்டி அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் இன்றைக்கி பேசிகிட்டு இருக்கோம். இந்த ஒரு விஷயத்தில் வந்து நீங்கள் ஃபோன் பண்ணி ஒரு ஃபயர் ஆகிடுச்சு அப்படின்ற ஒரு விஷயத்த, ஒரு தகவலை வந்து தீயணைப்புத்துறைக்கு சொல்கிறீங்கன்னா அதுவுமே கூட ஒரு பெரிய ஹெல்ப்பு தான். அப்படி சொல்லும் போது ஒரு சில விஷயங்கள்லாம் நீங்கள் கவனத்தில் வச்சுக்கணும். என்ன மாதிரி நீங்கள் வந்து இந்த இடத்துல ஃபயர் ஆகிடுச்சின்னு சொன்னீங்க, அதை சொல்லுங்கள். என்ன மாதிரினா, இப்போது திடீர்னு வந்துகிட்டே இருக்கும்போது ஒரு இடத்துல வந்து கிச்சன் இருக்குது, கிச்சனில் வந்து பிளாஸ்ட் ஆயிருக்குன்னு சொன்னாங்க. உடனே வந்து ஃபயர் சர்வீஸ்க்கு கால் பண்ணி இந்த மாதிரி ஒரு இடத்துல வந்து ஃபயர் ஆயிருக்குங்க. உடனே வந்து அவங்க என்ன சொன்னாங்க, சரி அங்கே இருக்கிறவங்களாம் வெளியே வர சொல்லுங்கள். உடனே வந்து அந்த ஒரு எந்த பிரச்சனையும் இல்லாமல் அவங்க முதல்ல எந்த ப்ராப்பர்ட்டி எடுக்காமல் முதல்ல அவங்க மட்டும் வெளியே வர சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னாங்க. சரி, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையுமே நம்ம கண்காணிப்போடு பார்க்கணும் அப்படின்றது போது, ஒரு தீயணைப்புத்துறைக்கு ஒரு தீ ஏற்பட்டுடுச்சு நீங்கள் ஃபோன் பண்ணுறீங்க அப்படின் போது 2-3 விஷயங்கள் நீங்கள் ரொம்பவும் முக்கியமாக மனசில் வச்சுக்கிட்டே பண்ணணும். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, எங்கே வந்து இந்த ஃபயர் ஆச்சு, அதாவது அந்த தெருவோட பேர் லேண்ட்மார்க்கோட நம்ம சொல்ல வேண்டியது இருக்கும். அப்படி சொன்னோம்னா
நம்ம அந்த தீயணைப்புத்துறை சீக்கிரமாக வரத்துக்கு ஒரு பெரிய உதவி நம்ம செஞ்சுருக்கோம் அப்படின்றது ஒரு முக்கியமான ஒரு பங்கு. இந்த லேண்ட்மார்க் இல்லாமல் பல பேர் பல இடங்களில் குழப்பி விட்டுருவாங்க. அந்த மாதிரியான குழப்பங்கள் எதுவுமே இல்லாமல் தெளிவாக ஒரு லேண்ட்மார்க்கை நீங்கள் சொன்னீங்கன்னா அதுவே மிகப்பெரிய ஒரு உதவி அப்படின்ட்டு ஒரு சின்ன கருத்தையும் சொல்லிடுறோம். ஃபயர் சேஃப்டியில் இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இப்போ ஃபயர் ஆன உடனே ஃபயர் சர்வீஸ் கால் பண்ணி வந்து அது பண்ணுறதுலாம் வந்து அந்த இப்போ எல்லாம் ரெகுலர் நடந்துட்டு இருக்கு. ஆனால் வந்து ஒரு பில்டிங்கில் வந்து ஒரு ஃபயர் ஆகும் போது நம்ம வீட்டிலே வந்து ஃபயர் சர்வீஸ்க்கு அலாரம் ஒன்று வைக்கலாம். அதாவது வந்து ஸ்மோக் டிடெக்டர்னு ஒரு இன்வென்ஷன் இருக்குது. அது எப்படின்னா வந்து ஒரு இயர்லி வந்து 3 times தான் மெயின்டெனன்ஸ் தான். அதை இன்ஸ்டால் பண்ணிட்டோம்னா அந்த ஸ்மோக் எங்கே வருதோ அந்த இடத்துல உடனே வந்து அலாரம் கொடுத்து நம்ம அலர்ட் பண்ணோம். சொல்லுங்கள். ஆமாம், எல்லா இடத்துலையும் இது இப்போ அது பயன்படுத்திட்டு வராங்க. ஆனால் எல்லா டைம்லையுமே மனுஷங்க இருக்க முடியாது இல்லையா? அதனால தான் வந்து இந்த சென்சாரை வந்து பயன்படுத்திகிட்டு இருக்காங்க. அதாவது எப்படின்னா வந்து ஒன்ஸ் வந்து அந்த ரூஃபிங் அந்த மாதிரி ஃபிக்ஸிங் பண்ணும்போதே வந்து இந்த அலாரமை ஃபிக்ஸ் பண்ணிவிடுவாங்க. இதெல்லாம் இருந்தாலுமே வந்து இதெல்லாம் வந்து ஒரு நடவடிக்கை தான், முன்னெச்சரிக்கை தான். ஆனால் முன்னெச்சரிக்கை நம்ம செய்ய வேண்டிய நிறைய விஷயங்கள் இருக்குது. இப்போ வந்து ஒரு 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 வீட்டில் வந்து ஒரு நெருப்பு பிடிக்கக்கூடிய ஒரு பொருட்களோ இல்லை வந்து எலக்ட்ரிக்கல் ஐட்டம்ஸ் ஏதாவது வந்து ப்ராப்ளமாக இருந்ததுன்னா அதை நம்ம உடனே கவனிக்கணும். ஏன்னா எந்த நேரத்துலையும் எது வேணால் நடக்கலாம். ஸோ ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தென் க்யூர்னு சொல்லுவாங்களே, வருமுன் காப்பது முன்னாடி வந்து செய்கிறது எல்லாமே நல்லது. அதுவும் வந்து நெருப்பு விஷயத்தில் நம்ம கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கிறது ரொம்ப நல்லது. சரி, ஓகே. இப்போ நம்ம வீட்டில் வந்து ஃபயர் ஆகிடுச்சு, நம்ம ஃபயர் சர்வீஸ் கால் பண்ணுறோம். அதுக்கு முன்னாடி வந்து ஸ்மோக் டிடெக்டர் வந்து நமக்கு அலர்ட் பண்ணுது. அதையும் தாண்டி ஒரு விஷயம் என்னென்னா, இப்போ நமக்கு அலர்ட் பண்ண உடனே நம்ம அடுத்து என்ன பண்ணோம், நமக்கு அந்த நெருப்பு வந்தோடனே நம்ம என்ன பண்ணோம் எது பண்ணோம் நமக்கு யாருக்கும் தெரியாது. என்ன பண்ணாங்க, உடனே வந்து வேல்யூபிளாக திங்ஸ் எடுத்துகிட்டு போவாங்க, இல்லை இப்போ பீரோவில் வச்சு நகை அதெல்லாம் எடுத்துகிட்டு போவாங்க. அதையும் தாண்டி முக்கியமான நம்ம என்ன பண்ணால் முதல்ல எல்லாருக்கும் அலர்ட் கொடுத்துட்டு முதல்ல வீட்டில் இருக்கிற ஃபேமிலி மெம்பர்ஸை வந்து சேஃப்டியாக வெளியே அனுப்பிட்ட பிறகு தான் நம்ம வந்து ப்ராப்பர்ட்டி நம்ம வெளியே கொண்டு வரணும். அது முதல்ல வந்து நம்ம என்ன ஒரு ப்ராப்பர்ட்டி கொண்டு வரணும்னா வீட்டோட டாக்குமெண்ட்ஸ், அது ரொம்ப முக்கியம். அந்த டாக்குமெண்ட்ஸ் முதல்ல வெளியே எடுத்துகிட்டு வரணும். பிறகு நம்ம வேல்யூபிளாக திங்ஸ் டைம் இருந்தால் மட்டும் போகணும். சரி, நம்ம இவ்வளோ விஷயம் பேசிட்டோம். இந்த ஃபயர் சேஃப்டியை பற்றி பேசும்போது நம்ம ஒருத்தரை பற்றி கண்டிப்பாக பேசியே ஆகணும். அது யாருன்னா இந்த ஃபயர் ஃபைட்டர். இவங்கள பற்றி நம்ம எல்லாருக்குமே தெரியும். எங்கெல்லாம் தீ பிடிச்சாலும் வந்து ரொம்ப வீரமாக அந்த தீ மேலே பயமே இல்லாமல் வந்து அணைக்கக்கூடிய சில நபர்கள் அப்படின்னு சொல்லலாம். யூஎஸில் தான் வந்து இதை வந்து ஃபஸ்ட் டைம் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஃபயர் ஃபைட்டர்ஸ் அப்படின்றவங்களுக்காக ஒரு ஸ்பெஷலான ஒரு விஷயம் இருக்குது. அவங்க வந்து எப்படி நெருப்பு அணைக்கணும் அப்படின்ற விஷயம் மட்டும் இல்லாமல் முதலுதவி எப்படி செய்யணும் அப்படின்ற விஷயங்களே அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்துருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் வேறு எந்த துறையிலும் இல்லாத ஒரு ஸ்பெஷாலிட்டி இந்த துறையில் இருக்குது. என்னென்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஒருத்தர் ஃபயர் ஃபைட்டராக இருக்காருன்னு வச்சுங்க, ஃபுல் டைமாக ஜாப் பண்ணுறவங்க அதில் நிறைய பேர் இருக்காங்க. அவங்க வந்து ரிட்டையர் ஆகிட்டாங்க அப்படின்னும் போது அவங்களுக்கு பக்கத்து ஏரியாவில் ஒரு ஃபயர் இன்சிடென்ட் ஆயிடுச்சுன்னா அந்த ஃபயர் சர்வீஸ் வேனில் இருக்கிற கிட் எடுத்து போட்டுட்டு அவங்களும் வந்து ஃபயர் ஃபைட்டராக ஒர்க் பண்ணலாம். அவங்க ரிட்டையராக ஆயிருந்தாலும் அவங்க ஒர்க் பண்ணும்போது அதுக்கான பே அவங்களுக்கு கொடுக்கப்படும். இது வந்து யூஎஸில் வந்து இப்போவும் கடைப்பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க. ஆமாம், இப்போ நம்ம ஃபயர் வந்து பிடிச்சிட்டுன்னு பார்த்தீங்கன்னா உடனே நம்ம வந்து ஃபஸ்ட்டு செய்ய வேண்டியது வந்து ஒரு 3 விஷயங்கள் இருக்குது. கெட் அவுட், ஸ்டே அவுட், கால் ஃபார் ஹெல்ப். அதாவது வந்து முதல்ல வந்து அந்த இடத்த விட்டு நம்ம வெளியே வந்துடணும். அதுக்கப்புறமா அது கிட்ட போகக்கூடாது. ஏதாவது பொருள் இருக்குது நம்ம போய் எடுக்கணும், அந்த மாதிரியான விஷயங்களை தவிர்த்து அதை தான் வந்து கால் பண்ண ஆரம்பிச்சிடணும். சில விஷயங்களை நம்மளே வந்து நம்ம பெரியவங்களாக இருந்தாலும் சின்னவங்களாக இருந்தாலும் ஒரு நெருப்பு பிடிச்சிருச்சு அது எப்படி அணைக்கிறது அந்த மாதிரியான விஷயங்களை வந்து நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். முக்கியமாக இருந்தது தண்ணி தான் வந்து ஒரு அந்த நெருப்பு அணைக்கிறதுக்கு ஒரு முக்கியமான ஒரு பொருள் கூட. ஸோ சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, தீ பிடிச்ச உடனே துணியை போடுவாங்க. மேலும் மேலும் வந்து அந்த துணி வந்து ஃபயர் பார்த்திங்க அது அவங்களுக்கு தெரியாது, எதாவது போட்டு அணைக்கணும்னு நினைப்பாங்க. பட் அது வந்து மேலும் ஃபயர் பிடிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பாக அமைஞ்சிரும். ஸோ மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா அந்த தண்ணீர் அந்த மாதிரியான விஷயங்களை பயன்படுத்துறது நல்லது. ஆமாம், தண்ணி ஊற்றினா கூட அதில் ஆக்சிஜன் வச்சு இன்னும் அதிகமாக பிளாஸ்ட் ஆகிறது வாய்ப்பு இருக்குது. அதுக்குன்னு சொல்லிட்டு நம்ம யூஸ் பண்ணுற ஆக்சிஜன் இல்லாத வாட்டர்லாம் இருக்குது. இந்த ஃபயர் எக்ஸ்டிங்யூஷர்லாம் வச்சு பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லை, நார்வேல பார்த்தீங்கன்னா வந்து எல்லா சிட்டிசன்ஸுமே வந்து 10th முடிக்கிறதுக்கு முன்னாடியே வந்து இஎம்டி, அதாவது எமர்ஜென்சி மெடிக்கல் ட்ரைனிங் அப்படின்ற ஒரு ட்ரைனிங்கை கொடுக்குறாங்க. இது மூலயமா அந்த ஃபயர் இந்த மாதிரி சப்போஸ் எங்கன்னா உடனே நேர்ந்துட்டா எப்படி அதிலேருந்து தப்பிக்கிறது, எப்படி நம்ம சேஃப்டியாக இருக்கிறது அப்படின்லாம் சொல்கிறாங்க. நம்ம சார் சொன்னார் வந்து பில்டிங்ஸ்லாம் வந்து ஒரு ப்ரிவென்ஷனோடு இருந்தால் தான் கட்ட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாமல் ஹோட்டல்ஸ்க்கும் ஆர்கனைசேஷன்ஸ், காலேஜஸ் இந்த மாதிரி ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு கிரிட்டீரியா கேட்டகரிஸ்லாம் இருக்குது. அதெல்லாம் இருந்தால் மட்டும்தான் அந்த கம்பெனிக்கு அதுக்கான பர்மிஷனே கொடுக்கப்படும். ஒரு கிச்சன் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில விஷயத்தில் நம்ம தவிர்க்கிறது ரொம்ப பெட்டர். நம்மளால் எண்ணெய் இல்லாமல் சமையல் செய்ய முடியாது. ஆனால் சமையல் அறையில் போதுமான அளவு இந்த கட்டை சம்மந்தப்பட்ட விஷயங்கள், வுட் ஐட்டம்ஸ் இதெல்லாம் அவாய்ட் பண்ணி ஸ்டீல் மூலயமா வச்சுருந்தோன்னா ஃபயர் இருக்கிறதெல்லாம் நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பல விஷயங்களில் வந்து நாம் வந்து ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கிறது மூலியமாக தான் வந்து நெருப்பால் ஏற்படுற விபத்துங்களை நம்ம தடுக்க முடியும். சரி, இன்றைக்கி நம்ம வந்து தமிழ்நாட்டில் இருக்கோம். தமிழ்நாட்டில் இந்த தீயணைப்பு துறையை பற்றி எவ்வளவு விஷயங்கள் நம்ம தெரிஞ்சு வச்சுருக்கோம் அப்படின்றத பற்றி ஒரு சில தகவல்கள். அதாவது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தீயணைப்பு துறைக்கு என்ன பேர் சொல்கிறாங்கன்னா, தமிழ்நாடு ஃபயர் அண்ட் ரெஸ்கியூ சர்வீஸ். அதாவது தமிழ்நாடு
தீயணைப்பு மற்றும் மீட்புத்துறை அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த சர்வீஸை வந்து தமிழ்நாட்டில் 302 இடங்களில் வந்து ஒரு ஸ்டேஷன் அப்படின்ற ஒரு நிலையில் வச்சு செய்கிறாங்க. மொத்தம் 302 ஃபயர் ஸ்டேஷன்ஸ் இருக்குது. அது இல்லாமல் இன்னும் 2 மீட்பு ஸ்டேஷன்ஸ், அதாவது மீட்பு பணிகளுக்காக இருக்கக்கூடிய ஒரு மையமாக இயங்கிக்கிட்டு இருக்குது. அது 2 எங்கெங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று ஒகேனக்கல்ல இருக்குது, இன்னொன்று வந்து கோத்தகிரியில் இருக்குது. ஸோ இந்த 2மே எப்படிப்பட்ட ரெஸ்கியூ ஸ்டேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவிலேயே ஸ்டேஷன், அதாவது இந்த ரெஸ்கியூவில் வந்து ரேங்கிங் அடிப்படையில் எதுன்னு பார்த்தீங்கன்னா உத்தரப்பிரதேசில் இருக்கிறது. அதுக்கு அடுத்தது நம்மளோடது தான் அப்படின்னு சொல்லலாம். அது ஒரு பெரிய பெருமையான ஒரு விஷயமே கூட. இந்த இல்லாமல் மொத்தம் எத்தனை பேர் இந்த தீயணைப்பு துறையில் வேலை பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா 6700 பர்சனல்ஸ் வந்து வேலை பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்ற ஒரு கூடுதல் தகவல்னு சொல்லிட்டு இருக்காங்க. இது இல்லாமல் இதோடைய ஹிஸ்ட்ரி அப்படின்னுட்டு எடுத்து பார்த்தீங்கன்னா, ஹிஸ்டிடி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வரலாறை எடுத்து பார்த்தீங்கன்னா, அதாவது இது 1908ஆம் ஆண்டு நம்ம வந்து மெட்ராஸ் சிட்டி ஃபயர் பேரிகேட் அப்படின்ற ஒரு பேரோட தான் இதை வந்து முதல்ல தொடங்கியிருக்காங்க. இதில் மொத்தம் 5 கமிஷன்ஸ் இருந்திருக்கு. 5 கமிஷன்ஸ்லேயும் ஒவ்வொரு வகையில் அவங்க வந்து வகைப்படுத்தி இந்த தீயணைப்பு துறையை வந்து மேம்படுத்திட்டு இருந்திருக்காங்க. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா, இந்த ஒரு தீயணைப்பு துறைன்றது ரொம்பவுமே ஒரு அட்வான்ஸ்டு டெக்னாலஜியெல்லாம் நிறையா கொண்டு வந்துட்டாங்க. ஜிபிஎஸ் கருவிகள் பொருத்தியிருக்காங்க. இன்னமும் பல விதமான புது டெக்னாலஜிஸ் எல்லாம் கொண்டு வந்துருக்காங்க. இது எல்லாமே எப்படி பயன்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இடத்துல வந்து தீ ஏற்பட்டுருச்சு, அதை அணைக்கணும் அப்படின்னும் போது அடுத்த ஒரு 15 நிமிஷத்துக்குள்ளாக எப்படியாவது ஒரு தீயணைப்பு வண்டியாவது அங்கே வந்துடும். அந்த அளவுக்கு வந்து ரொம்ப ஒரு முன்னேறின ஒரு தீயணைப்பு துறையாக இருக்குது நம்ம தமிழ்நாடு தீயணைப்பு துறை. ரொம்ப பெருமையான ஒரு விஷயம் தானே? கண்டிப்பாக நாம் இந்த நெருப்பு அணைக்கிறதை பற்றி பேசும்போது இன்னொரு முக்கியமான விஷயத்தை பற்றி பேசி ஆகணும். இந்த ஃபயர் எக்ஸ்டிங்யூஷர் இப்போ தான் வந்து நம்ம இந்த அலாரம் இதெல்லாம் வந்து வச்சுருக்கோம். இன்னும் நிறைய இடத்துல வந்து இந்த ஃபயர் அலாரம், ஸ்மோக் அலாரம்ஸ் இதெல்லாம் இல்லைன்னு அப்படின்னு தான் சொல்லணும். முன்னெல்லாம் நம்ம ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் ஆகட்டும், ப்ரைவேட் ஸ்கூல்ஸ் ஆகட்டும், எல்லா இடத்துலையும் வந்து ஃபயர் அப்படின்னு வந்ததுன்னா முதல்ல யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு முக்கியமான விஷயம் எதுனா வாளி தான் இருக்கும். வாளி, மணல் இதை தான் போடுவோம். இந்த எக்ஸ்டிங்யூஷர் அப்படின்னு ஒன்று இருக்கும், கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதான் மிஷின் மாதிரி ஒன்று இருக்கும், அதை ப்ரெஸ் பண்ணால் நம்ம சுரேஷ் பாபு சார் சொன்னார், ஆக்சிஜன் இருக்கிறதுனால தண்ணி சப்போஸ் கேஷியஸ் ஃப்ளேம் வந்தால் வந்து தண்ணி ஊற்றினாலும் அது எரியறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அந்த மாதிரி ஆக்சிஜன் இல்லாத ஒரு ட்ரை பவுடர்ஸையும் கார்பன் டை ஆக்சைடு இருந்தால் வந்து நெருப்பு எரியறது கஷ்டமாக இருக்கும் அப்படின்றதுனால நைட்ரஜனையும் அதையும் கலந்து ஒரு பவுடரை வந்து அந்த ஃபயர் மேலே போடும்போது ஒரு ஃபோம் மாதிரி ஒரு லேயர் அது மேலே ஃபார்ம் ஆகி நெருப்பு வந்து அணையறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. இப்போது வீட்டில் ஃபயர் ஆகுறது பற்றி பல காரணங்கள் இருக்குது. ஆனால் இன்றைய சூழ்நிலையில் வந்து எதுக்காக வந்து அதிகமாக ஃபயர் ஆகுதுன்னு சொல்லிட்டு ஒரு சர்வே எடுத்திருக்காங்க. அது என்னென்னா, இப்போது ஸ்மோக் பண்ணுறவங்க இருப்பாங்க, அவங்க ஸ்மோக் பண்ணிக்கிற டைமில் இந்த குளிச்சுட்டு பாடி ஸ்ப்ரே போடுற டைமில் வந்து அந்த லைட்டரும் வந்து இந்த பாடி ஸ்ப்ரே வந்து ஒரே டைமில் யூஸ் பண்ணோம்னா உடனே பிளாஸ்ட் ஆகும். ஏன்னா எல்லா பாடி டோனருட்டுமே வந்து ஃப்ளேமபிள் தான். ஆமாம், அதில் வந்து ஆல்கஹால் கண்டென்ட் இருக்கிறதுனால அதில் வந்து தீப்பிடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அடுத்த தடவை பயன்படுத்தும் போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பயன்படுத்துங்க. ஐ திங்க் நீங்கள் இதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு அனுபவப்பட்டிருக்கீங்க அப்படின்னு நினைக்கிறேன். வரும்போது படிச்சுட்டு வந்தேன். சரி, ஓகே. சரி, இப்போ வந்து நான் இந்த தமிழ்நாடு தீயணைப்பு துறையை பற்றி சொல்லிட்டு இருந்தேன். தமிழ்நாடு தீயணைப்பு துறையில் ஆண்கள் மட்டும்தான் இந்த மாதிரி மகிழ்ச்சி நிறைந்த அறிவு சார்ந்த நிகழ்ச்சிகளால் உங்கள் மனங்களை கவர்ந்த இன்றைய ஒளிபரப்பு இனிதே நிறைவு பெறுகிறது. மீண்டும் எமது அடுத்த ஒளிபரப்பு நாளை காலை 9 மணிக்கு 90.8 பண்பலை அலைவரிசையில் ஆரம்பமாகும். VIT பண்பலை 90.8 நேயர்கள் அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.